சங்கீத முத்தமிட ரயில்கள் காதில் சத்தமிட உயிர்கள் சங்கீத முத்தமிட பண்பலையாலே ஒன்றாயினைவோம் இன்றே எழுவோம் இன்னை தொட இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே VIT 90.8 இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும் கல்வி சாலைகள் ஏராளம் கனரகாலைகள் தாராளம் தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும் வேலும் உங்களை தாளாட்டும் வெள்ளை பனியும் நீராட்டும் தங்கக் கோயில் சிங்கக்கோட்டை ஊரும் உலகும் பாராட்டும் கல்வி சாலைகள் ஏராளம் கனரகாலைகள் தாராளம் தீரா நோய்கள் ஆரா காயம் தீவேகம் தீராகும் இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே தேசம் இங்கே பலவாகும் பேசும் மொழியே அறிவாகும் ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும் தேசம் இங்கே பலவாகும் பேசும் மொழியே அறிவாகும் ஜாதி மதங்கள் எல்லா உலகம் VIT-யால் உருவாகும் திறமை கொண்ட பட்டாளம் உங்கள் அன்பால் உலகாளும் மக்கள் பணிக்கு துடிக்கும் எங்கள் இதயம் ஒன்றே அடையாளம் இது VIT இது VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே VIT 90.8 வேலூரில் நாங்கதாவே
வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியின் மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளின் இன்றைய ஒளிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். ஆகஸ்ட் 2, 1610 ஹென்றி ஹட்சன் தனது கடற்பயணத்தின் போது இன்றைய ஹட்சன் குடாவை அடைந்தார். ஆகஸ்ட் 2, 1790 ஐக்கிய அமெரிக்காவின் முதற் முறையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இடம்பெற்றது. ஆகஸ்ட் 2, 1870 உலகின் முதலாவது சுரங்க தொடருந்து சேவை லண்டனில் தொடங்கப்பட்டது. ஆகஸ்ட் 2, 1932 பொசித்ரன் என்ற லத்தீரனின் எதிர்த்துணியை கார்ல் ஆண்டர்சன் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 2, 1945 இந்திய கல்வியியலாளர் மற்றும் செயல்பாட்டாளரான பக்கம் ராய் பிறந்தார். ஆகஸ்ட் 2, 1934 அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மனியின் அதிபரானார். ஆகஸ்ட் 2, 2013 இந்திய திரைப்பட இசையமைப்பாளரான வே தக்ஷணாமூர்த்தி மறைந்தார். ஆகஸ்ட் 2, 1943 போலாந்தின் த்ரேப்லிங்கா வதை முகாமில் நாசிகளுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டது. ஆகஸ்ட் 2, 1859 தமிழிசை கலைஞர் ஆப்ரகாம் பண்டிதர் பிறந்தார். ஆகஸ்ட் 2, 2000 இந்திய அரசியல்வாதியான நாஞ்சில் கி மனோகரன் மறைந்தார். உங்கள் விஐடி பண்பலை 90.8 அன்று இன்று வரலாற்று பதிவுகளில் இருந்து சில துளிகள். நமது விஐடி பண்பலை 90.8 மண் வாசனை நிகழ்ச்சியில் நம் பாரம்பரிய இயற்கை வேளாண்மை குறித்த சந்தேகங்களுக்கான தீர்வுகள் விடையளிக்கிறார் ஃபார்மர்ஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் நிறுவனர் முனைவர் திரு விவேகானந்தன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேகானந்தன். நான் கோயம்புத்தூரில் ஃபார்மர்ஸ் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்துட்டு விவசாயிகளுக்காக தொடங்கி பல்வேறு விவசாய இடுபொருட்களை உற்பத்தி செஞ்சு விவசாயிகள் நலம் பெறுவதற்காக சிறந்த முறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த நேரத்தில் விஐடி பல்கலைக்கழகத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இயற்கை முறை விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் எப்படி நாம் விவசாயம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் விவசாயிகள் வேறு வழி இல்லாமல் நிறைய ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உற்பத்தி மருந்துகளையும் வந்து நிலங்களில் விளைநிலங்களில் உபயோகப்படுத்திகிட்டு இருக்காங்க. அவங்கள சொல்லி குறை கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பு, அப்புறம் உணவு பற்றாக்குறை, சரியான ஒரு சீதோஷ நிலை அமையாததுனால வந்துட்டு மழை வளம் குறைஞ்சிட்டு இருக்கு, நிலத்தடி நீர் வளம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதனால் இது எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதில் எந்த அளவுக்கு நம்ம பெரிய அளவில் விவசாயம் பண்ணி ஒரு மகசூல் எடுத்து அதை எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தலாம், அல்லது அதை எப்படி வந்துட்டு சந்தைப்படுத்துதல் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய விதமானது ஒவ்வொரு மாதிரி இருக்குது. போன 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா மழை அளவு ரொம்ப கம்மி. அதனால் வந்து விவசாயிகள் நிறைய பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்போது இது ஒரு பிரச்சனையாக இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்குது. அது கூட ரசாயன உரங்களே இல்லாமல் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய பசுந்தாள் உரங்கள் மற்றும் சாணம், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், கோழி எருவு, வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, மண்புழு உரம், இவைகளெல்லாம் வச்சு சரியான முறையில் விவசாயத்தை கொண்டுட்டு போக முடியுமா அப்படின்னு நிறையா விவசாயிகள் வந்து யோசிக்கிறாங்க.
அப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை முறை விவசாயத்துக்கு சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத வகையில் செய்யக்கூடிய விவசாயத்துக்கு உள்ளே வரவே மக்கள் வந்து தயங்குறாங்க, விவசாயிகள் தயங்குறாங்க. ஏன்னா இப்போ கெமிக்கல் கொண்டு வந்து நீங்கள் போட்டால் உடனே வந்துட்டு அது செடி வளருது, பூ பூக்குது, காய் காய்க்குது, மகசூல் அதிகமாக கிடைக்குது. ஆனால் கடைசி அங்கே என்ன இருக்குது? விளைநிலம் பாழாகிறது, சுற்றுச்சூழல் மாசடைகிறது. என்னென்ன வியாதியெல்லாம் வரணுமோ அத்தனை வியாதிகளும் அந்த மண் வந்துட்டு கெடுதல், மண் கெடுதல்னு சொல்லுவாங்க, அல்லது பொல்யூஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நம்ம கிடைக்கக்கூடிய அந்த விவசாய உற்பத்தி பொருள் வந்துட்டு சந்தைக்கு வருது. அதை நம்ம ரெகுலராக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதை வாங்கி உட்கொண்டுட்டு இருக்கோம், அதை சமைச்சு சாப்பிட்றோம். அது வந்து இன்னைக்கு தெரியாது, காலகட்டத்தில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஸ்லோ பாய்சன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சில முக்கியமான ஆர்கன்களுக்கு அது வந்து மெதுவாக போய் சேரும். கடைசியில் ஒரு ஸ்டேஜில் வரும்போது கிட்னி ஃபெயிலியரு, நரம்பு கோளாறு, இருதயத்தில் பிரச்சனை இருக்குது, கல்லீரலில் பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு வகையான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ எங்கே என்ன சொல்ல வரேன்னா, ரசாயன முறை விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இயற்கை முறை விவசாயமும் செஞ்சிட்டு இருக்காங்க, அதில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் விலங்கு உயிரினங்களுக்கு மற்றும் மனிதர்களுக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாத வகையில் இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இடுபொருட்களை வைத்து விவசாயத்தை வந்து பல்லாண்டு காலமாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது எது செய்யலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விவசாயிகளே இன்றைக்கி தடுமாடுறாங்க. இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் உற்பத்தி அளவு வந்து கூட்ட முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. அப்படி பார்த்தா அசாமில் எல்லாம் 25 வருஷமாக, மேகாலயாவில் மாநிலத்தில் 25 வருஷமாக கெமிக்கலே பார்த்தது கிடையாது அவங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இன்றைக்கி இயற்கை முறை விவசாயத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். கெமிக்கல் போட்டால் விளைச்சல் கிடைக்கும், இயற்கை முறையில் போட்டால் கிடைக்குமா கிடைக்காதா சந்தேகம். இப்போ இயற்கை முறையில் விவசாயம் செஞ்சால் யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. ஆனால் ரசாயன முறையில் பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துறதுனால மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நிலத்தடி நீருக்கும் எல்லா இடங்கள்லையுமே பிரச்சனை இருக்குது. ஆனால் விளைச்சல் மட்டும் நிறையா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வாக வந்து ஆண்டாண்டுகளாக தொடர்ந்து போயிட்டுருக்கு. இப்போது இயற்கை முறையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் நம்ம விவசாயத்தை செய்யலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில அணுகுமுறைகள் இருக்குது. அதில் சரி, சுற்றுச்சூழலுக்கு மாசில்லா முறையில் செய்யக்கூடிய விவசாயம்னா என்ன? இந்த விவசாயத்தில் கெமிக்கலே கிடையாது, பெஸ்டிசைடு கிடையாது. அதுதான் எல்லாமே இயற்கை முறையில் கிடைக்கக்கூடிய இடுபொருட்களை வைத்து விவசாயத்தை வந்து செவ்வனே செய்து அதிக மகசூலுக்கு வந்துட்டு கொண்டுட்டு போகிறது தான் இந்த இயற்கை முறை விவசாயம், அல்லது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத முறையில் செய்யப்படக்கூடிய ஒரு விவசாயம் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து நீங்கள் மண்ணினுடைய அமைப்பு, உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய, உங்கள் வயலில் இருக்கக்கூடிய மண்ணை நீங்கள் முதல் ரெடி பண்ணணும். மண்ணை ரெடி பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? அதில் மண் வந்துட்டு எந்த பயிருக்கு சாதகமாக, எந்த பயிருக்கு வந்துட்டு பயிர் செய்யலாம் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் முடிவு பண்ணணும். அந்த மண்ணினுடைய தன்மை எப்படி இருக்குது, காரமிலத்தன்மை எப்படி இருக்குது, அதில் கரிம பொருளினுடைய அங்கக கரிமத்தினுடைய அளவு இருக்கா இல்லையா, இதையெல்லாம் நீங்கள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அங்கே வந்து நீங்கள் இந்த மண் வளத்தை பற்றி ஒரு ஆய்வு செய்து அந்த ஆய்வினுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் தயார்படுத்தணும். அப்போ தயார்படுத்துகிற போது சணப்பு, இது போன்ற க்ரீன் மேன்யூர்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் இருக்கக்கூடிய சில தாவரங்களை பயிரிட்டு அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான தலைச்சத்து, மணிச்சத்து மற்றும் சாம்பல் சத்து ஆகியவை உங்கள் மண்ணுக்கு நேரடியாக போய் சேர்ற மாதிரி அதை ஒரு உழவு ஓட்டுற போது அந்த உழவு காலிலேயே அதை வச்சு அமுத்தி விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிற போது இயற்கை முறையிலேயே அங்கக கரிமத்தினுடைய அளவும் என்பிகே ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, இதனுடைய அளவும் உங்கள் மண்ணில் வந்து நீங்கள் வந்து அதை கொண்டுட்டு போயிடணும். அது இல்லாமல் பண்ணால் ஒன்றுமே விளையாது உங்களுக்கு. இது போக மாட்டு சாணம் இருந்தால் மாட்டு சாணம் எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அது மூதாதையர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, அந்த அளவுக்கு நீங்கள் மாட்டு சாணத்தை உள்ளே கொண்டுட்டு போகலாம். ஆட்டாம்புழுக்கு இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம், கோழி சாணம் இருந்தால் அதை யூஸ் பண்ணலாம், மண்புழு உரம் இருந்தால் அதையும் நீங்கள் தைரியமாக உங்கள் விளைநிலத்துக்கு வந்துட்டு கொடுக்கலாம்.
இது போல் வந்து நீங்கள் மண்ணை முதல்ல தரமான வகையில் உங்கள் மண்ணை வந்து எந்த பயிருக்கு ஏற்றவாறு எப்படி மாற்றி அமைச்சு என்ன மாதிரி விவசாயம் செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு போக இப்போ 10 மாதத்து பயிர்களா இல்லை 3 மாதத்து பயிர்களா 2 மாத பயிர்களா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கான அளவு முறையில் நீங்கள் வந்து இயற்கை இடுபொருட்களை வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து என்ன கிராப்பு என்ன பயிர் செய்ய போகிறீங்க அது முக்கியம். அந்த பயிரில் ஹைப்ரிட் செய்ய போகிறீங்களா இல்லை நாட்டு விதைகளை உபயோகப்படுத்த போகிறீங்களா, இந்த 2 இதுவும் வந்து ரொம்ப முக்கியமானது. நாட்டு விதைகளை உபயோகப்படுத்தினா விளைச்சல் வராதுங்கிறாங்க ஒவ்வொருத்தர். அப்படியெல்லாம் கிடையாது, வரும். ஹைப்ரிட் எதுக்கு வந்தது? மக்கள் தொகைக்கு உணவு பற்றாக்குறை சமாளிப்பதற்காக வந்தது. அது போக வந்து பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 ஏக்கரில் வந்துட்டு நெல் போடுறீங்க, இயற்கை முறையில் பண்ணுறீங்க, 40 மூட்டை எடுக்கிறீங்க, 35 மூட்டை எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ரசாயனத்தை போட்டாலும் அதுதான் வரப்போகுது அங்கே. ஆனால் இதில் என்னென்னா பாரம்பரிய விதைகள் வந்து அழிவதற்கான வாய்ப்பு இருக்குது இதே போல் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்தா. ஆனால் ஒரு பக்கம் உணவு உற்பத்தியை வந்து நம்ம சமாளிச்சாகணுமே. உணவு உற்பத்தியை தேவையான அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும், அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன வகையான விதைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ட்டு. அப்புறம் விதைப்பது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய அந்த விதையானது முளைப்பு திறன் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ 1 கிலோ நிலக்கடலை வாங்கிட்டு வர்றீங்க, அந்த நிலக்கடலை வந்துட்டு பயிர் மானாவாரியிலையோ அல்லது நீர்ப்பாசனத்தில் செய்யக்கூடிய விவசாயத்துலேயோ அந்த ஒரு நிலக்கடலை சாகுபடி செய்யணும்னு நினைக்கிறீங்க. அந்த நிலக்கடலினுடைய முளைப்புத்துறை விதையினுடைய முளைப்பு திறன் எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதில் 1/2 கிலோ முளைஞ்சது அதில் பிரயோஜனமே கிடையாது. அப்போது விதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் இன்றைக்கி திசு வளர்ப்பு முறையில் குளோனிங் செஞ்ச சில பயிர்கள்லாம் வந்துகிட்ருக்கு. உதாரணத்துக்கு வாழை. இப்போ அது பார்த்திங்கன்னா வாழையை எடுத்திங்கன்னா நீங்கள் திசு கல்ச்சர் முறையில் வர்றதை நீங்கள் அந்த பாக்கெட்டில் போட்டு கொடுத்துருவாங்க. அதை எடுத்து நீங்கள் நடவு செய்யணும். அந்த நடவு செய்கிற பொழுது அது வேர் பகுதியை வந்துட்டு பூஞ்சானமோ அல்லது மற்ற கிருமிகளோ தாக்காத மாதிரி அது அந்த பயிர்களுக்கு அந்த பயிருக்கு தீமை இல்லாத வகையில் சில இயற்கை முறையில் இருக்கக்கூடிய இடுபொருட்களை போட்டு நீங்கள் வந்து நடவு செய்யணும். இப்போ ட்ரேவலையெல்லாம் வந்துருச்சு. தக்காளி, மிளகா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 96 விதைகளோ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி இருக்குது. அது ஒவ்வொன்றிலையும் வந்துட்டு ஒவ்வொரு விதையை போட்டு அதனுடைய எப்படி முளைச்சி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாள் 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து மண்ணில் வைக்கிறாங்க. அந்த மண்ணில் வைக்கிற போது அது விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க. விதையை வந்துட்டு சில நுண்ணுயிர்களை கொண்டு விதை நேர்த்தி செய்து மண்ணில் இடுறதுனால நிறைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை கிடைக்குது. அதே போல் வேர் பகுதியும் சில நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்களை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். அந்த நுண்ணுயிர்கள் கலவை மூலமாக அதில் நனைத்து வேர்பகுதியை நனைத்து எடுத்து நடுவதன் மூலமாக நிச்சயமாக அந்த பயிர், ஏன்னா அது சின்ன பயிர், அதுக்கு வேர் கம்மியாக தான் இருக்கும், அது போய் நிலத்தில் இருந்து தகவமைப்பு பெற்று ஒரு நல்ல பயிராக வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கக்கூடிய அந்த கால நேரத்துக்குள்ளார பல தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அணுகும். அந்த பயிரினுடைய வேர்பகுதியை அணுகி அதை அழுக செய்யறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. அதனால நுண்ணுயிர்களை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து விதை நேர்த்தி செஞ்சு செய்யணும். இதுக்கப்புறம் ஊட்டச்சத்து மேலாண்மை பொதுவாக சொல்ல போனோம்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் வர்றது செகண்டரி நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க, கால்சியம், சல்ஃபர், மெக்னீசியம். இதுக்கு அடுத்தது வந்து நுண்ணூட்டச்சத்துக்கள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து காப்பர் சொல்லுவாங்க, ஜிங்க் சொல்லுவாங்க, துத்தநாகம், ஃபெரஸ் இரும்பு சத்து சொல்லுவாங்க, மாலிப்டன்மு சொல்லுவாங்க, மேங்கனீஸ்னு சொல்லுவாங்க, குளோரைடு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நுண்ணூட்டச்சத்துக்கள் ரொம்ப குறைவான அளவிலேயே பயிர்களுக்கு தேவைப்படக்கூடியதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு விகிதாச்சார முறையில் கரெக்டாக போகணும், பேலன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பயிருக்கும் எது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கன்ட்டு ஒரு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு மேலேயும் நீங்கள் ஊட்டச்சத்துக்கு தர தேவையில்லை. அது கம்மியாக கொடுத்தாலும் விளைச்சல் வந்து பாதிக்கப்படும். அப்போ இங்கே நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட்டில் தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துக்காக என்ன பண்ணுவீங்க? முதல்ல சொன்ன மாதிரி அந்த பசுந்தாள் உரங்களை வந்து கொண்டுட்டு வரலாம். அதில் வந்து தலைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது. அது கூட எருக்கு மற்றும்
ஆவாரம் செடி தெரியும் இல்லையா உங்களுக்கு. இதே வந்து நம்ம கொண்டுட்டு போகிறதுல அதில் சில பொட்டாஸ் இருக்குது, போரான் சொல்லக்கூடிய நுண்ணூட்டச்சத்து இருக்குது. இந்த மாதிரி சில நுண்ணுயிர்கள், சில தாவரங்களை, சில பயிர்களை வந்துட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த சத்து அதிகம் மிகுந்து இருக்கிறதோ, இப்போ கருவேப்பிலை கூட நீங்கள் போடலாம், அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி என்ன தேவையோ அந்த இடுபொருட்களை எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போகணும். சமமான முறையில் எல்லாமே இருக்கணும். இப்போ வெங்காயம் இருக்குது அப்படின்னா 65 நாள் 70 நாள் பயிர் வெங்காயம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்ன, 2ஆம் நிலை ஊட்டச்சத்து என்ன, நுண்ணூட்டச்சத்து என்ன, இதையெல்லாம் முன்கூட்டியே அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வயலில் வந்து கொடுக்கணும். அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், இன்றைக்கி இருக்கிற அதாவது நீர் மேலாண்மை தான் பெரிய பிரச்சனை. இன்றைக்கி விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் நம்ம நீர் மேலாண்மை வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும். சிக்கனமான முறையில் பண்ணோம்னா சொட்டு நீர் பாசனத்தில் நீங்கள் வந்துட்டு செய்ய முடியும். சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக விளைச்சல் கம்மியாகும், இல்லை வாய்க்கால் பாசனத்தில் அதிகமாகும், இல்லை அதில் கம்மியாகும், இல்லை சொட்டு நீர் பாசனத்தில் அதிகமாகும் கம்மியாகும். இந்த மாதிரி கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் இடமே கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் மண்ணில் தேவையான அளவு அங்கக கரிம பொருளும் மற்ற ஊட்டச்சத்துக்களும் விகிதாசார அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக நல்ல விளைச்சல் கிடைக்கும். அடுத்தது களைக்கொல்லி உபயோகப்படுத்தினா அந்த நிலம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு களைக்கொல்லி தொடர்ச்சி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ரசாயன முறையில் இருக்கக்கூடிய வீடிசைடுன்னு சொல்லுவாங்க, களைக்கொல்லின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மண்ணில் ஒன்றுமே இருக்காது, மண்புழு இருக்காது. நுண்ணுயிர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பயிர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நுண்ணுயிர்களினுடைய எண்ணிக்கை வெகுவாக உங்கள் மண்ணில் குறைஞ்சிரும். நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகமே கிடையாது. நுண்ணுயிர்கள் தான் வந்து எல்லா இடங்கள்லையும் சரியான முறையில் அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்கணும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. அப்போ இந்த வீட் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஆளை வச்சு அல்லது கொத்து வச்சு தான் வந்து களை எடுக்கணும். இயற்கை முறை விவசாயத்தில் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காமல் செய்யக்கூடிய இந்த விவசாயத்தில் கெமிக்கல், ரசாயன களைக்கொல்லி எதுவுமே உபயோகப்படுத்துறதில்ல. ஆட்களை வச்சு தான் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்புறம் பூச்சி மேலாண்மைங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லலாம். பூச்சிகள் பல வகை. அந்த பூச்சிகள் ஒவ்வொன்று நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளா தீமை செய்ய பூச்சிகளா அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. பயிர் இருக்குது, இன்றைக்கி பயிர் வந்துட்டு நல்ல பூ பிஞ்சுமாக இருக்குது. அதில் வந்து பல வகையான, இப்போ மாதுளம் பழம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு மாதுளம் பழமாக அதை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளார 35 முறை பாய்சனை வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. உங்களால் நம்பவே முடியாது. 35 முறை பாய்சன் அடிக்கிறாங்க. திராட்சைக்கு எத்தனை முறை அடிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு, பப்பாளிக்கு எத்தனை முறை அடிக்கிறாங்கன்னு தெரியல. ஆக பூச்சி தாக்குதல், ஏன்னா பயிர் வளர வளர அந்த பசுமை நிறமானது, அந்த காய்கள், அந்த பூக்கள் எல்லாமே பல்வேறு வகையான, ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு எல்லா வகையான உயிரினங்களும் இருக்குது. பூச்சிகள் இருக்குது, வண்டுகள் இருக்குது, நிறைய கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருக்குது, எப்பிட்ஸும்பாங்க, த்ரிப்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே நிறையா இருக்குது. அப்போ பயிர் வளர வளர இந்த பூச்சிகள் வந்துட்டு அந்த பயிர்கள் வந்து அட்ராக்ட் பண்ணும். இரவு நேரங்களில் தான் பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றியெல்லாம் பேசணும் அல்லது பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அதை பற்றின விவரங்களை நீங்களே எடுத்து பார்த்தா தெரியும். அந்த பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியம். பூச்சி தாக்குதல்ல இருந்து காய்க்கணும். ஏன்னா பூ போயிருச்சுன்னா போதும். ஏன்னா அந்த பூ மலர்ந்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தம் வந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். அப்போ தான் அது மகரந்த சேர்க்கை நடந்து உங்களுக்கு பிஞ்சாவோ காயாவோ பழமாவோ வரும். இப்போ இயற்கை முறையில் சில பூச்சிக்கொல்லிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், அது மூணையும் வந்து அரைச்சி மிக்சிலேயோ அல்லது ஆட்டுக்கல்லையோ போட்டு அரைச்சி அது கூட இரவு முழுவதும் நீரில் ஊற வச்சுருந்த புகையில சாறு கொஞ்சம் எடுத்துக்கலாம், பெருங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து மாட்டினுடைய மூத்திரம், அதுக்குன்னு சில விகிதங்கள் இருக்குது, அதில் கலந்து
அதை நீங்கள் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை வந்து உங்கள் பயிர்களுக்கு மேலே தெளிச்சிட்டு வந்தீங்கன்னா பூச்சிகள் அறவே வராது. இது போக பல்வேறு வகையான தாவரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெய், பிளான்ட் எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட் எசென்ஷியல் ஆயிலையும் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தா வேப்பெண்ணெய் எடுத்துக்கலாம். நீங்கள் வேப்பெண்ணெயை வந்துட்டு நீங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. இப்போ வேப்பெண்ணெய்னா ஒரு 20 ml 10 லிட்டர் தண்ணியில் கலக்கி அதை ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஆனால் அந்த வேப்பெண்ணெய்க்கு தெரியாது அது நன்மை செய்யக்கூடிய பூச்சியா தீமை செய்யக்கூடிய பூச்சியான்னு தெரியாது. ஆனால் ரசாயன முறையில் போனாலும் இதே பிரச்சனை தான் இருக்க போகுது. அதனால் நமக்கு தேவைன்னா பூச்சியை வந்து கட்டுப்படுத்தணும். அப்போது முன்னாடி சொன்ன மாதிரி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த கரைசல் ஒன்று இருக்குது. வேப்பெண்ணெய் வந்துட்டு ஒரு நல்ல மருந்து பூச்சிகளை கட்டுப்படுத்த. இது போக சில எசென்ஷியல் ஆயில், லெமன் கிராஸ் ஆயில், பொங்கேமி ஆயில், புங்கன் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுபோல் பல்வேறு வகையான தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் வந்துட்டு 1 ml 1 மில்லி இல்லை 2 மில்லி ஒரு 10 லிட்டரு 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நீங்கள் அதை ஸ்ப்ரே பண்ணுற போது பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இங்கே வந்து பாய்சன் கிடையாது, எந்த விதமான ஒரு விஷத்தையும் நம்ம தெளிக்கிறது இல்லை. இது போக நுண்ணுயிர்களில் வெர்டிசிலியம் லெக்கானின்னு ஒரு பூஞ்சானம் இருக்குது. மெட்டாரைசியம் அனிசோஃபிலன்ட் ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு பூஞ்சானம். பவாரியா பேசியானா அப்படின்னு ஒரு பூஞ்சானம் இருக்குது. பேசிலஸ் துரிஞ்சென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. அப்போ இந்த 4 வகையான நுண்ணுயிரிகளும் பயோடெக்னாலஜி முறையில், நுண்ணுயிரியல் முறையில் தயாரிக்கப்பட்டு அது அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நுண்ணுயிர் கலவையானது தரமான முறையில் ப்ராசஸ் பண்ணி அதைய ஒரு 50 மில்லி 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ரெகுலர் இன்டர்வலில் இப்போது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரும்போது நிச்சயமாக இயற்கை முறையில் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் பூச்சிகளை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, நோய் தடுப்பில் இயற்கை முறை விவசாயத்தில் ரசாயனம் இல்லாத நோய் தடுப்பு முறை சாத்தியமா? கண்டிப்பாக முடியும். நோயின்னு பார்த்தா வேர்ப்புழுக்கள், வேரை தாக்கக்கூடிய புழுக்கள், கண்ணுக்கு தெரியாத புழுக்கள். இது என்ன பண்ணும்னா ஒவ்வொரு புது வேர்லையும் போய் முட்டையிடும். ஆயிரக்கணக்கான முட்டைகளை விட்டுட்டு அந்த வேர்ப்புழுவானது இறந்துடும். அந்த 1000 முட்டைகளும் பொறிஞ்சு புதுசாக ஒரு புழுவாக மாறும். திருப்பி அதனுடைய வாழ்க்கை முறை இப்படியே தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும். இது ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கும். அப்போது இதையை கட்டுப்படுத்தணும்னா இயற்கை முறையில் பெசிலோமைசிஸ் லெலாசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான பூஞ்சானம். இந்த பூஞ்சானமானது மண்ணில் சொட்டு நீர் பாசனம் மூலமாக மண்ணுக்கு இடும் பொழுது அந்த வேர்ப்புழுவை அணுகி அந்த வேர்ப்புழு மற்றும் அதனுடைய வளர்சிதை மாற்றத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஆஃப் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மண் பகுதியும் தண்டு பகுதியும் இணையும் இடம், அந்த இடத்துல அழுகல் மாதிரி ஒரு அழுகல் நோய் வரும், பூஞ்சானத்தினால் வரக்கூடியது. இதையை காப்பாற்றணும், இந்த நோயிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ட்ரைகோடர்மா விரிடி அப்படிங்கிற ஒரு பூஞ்சானம் உயிர்வேதியியல் முறையில் தயாரிக்கப்படுகிறது. பயோடெக்னாலஜி அப்ரோச்சில் தயாரிக்கப்படக்கூடியது பண்ணலாம். ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா இருக்குது. இது உற்பத்தி செய்யக்கூடிய சில சேர்மங்கள், இந்த சேர்மங்கள் மற்றும் என்சைம்னு சொல்லுவாங்க. அது உற்பத்தி பண்ணக்கூடிய நோய் எதிர்ப்பு காரணிகள் வந்து மண்ணில் சேர்க்கப்படுவதன் மூலமாக கண்டிப்பாக இந்த வேர் அழுகல் நோயிலிருந்து காப்பாற்ற முடியும். இதே போல் சூடோமோனாஸ் ஃப்ளூரசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா அந்த இலைப்புள்ளி நோய்கள் வருவதிலிருந்து காப்பாற்ற முடியும். மேலும் சில வகையான பூஞ்சானங்கள், நோய் ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சானங்களை தாக்கி அதற்கு உணவு பற்றாக்குறை ஏற்பட வைத்து பயிர்களிலிருந்து அதாவது நோய் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பூஞ்சானங்களையும் மற்றும் பாக்டீரியாக்களையும் இயற்கை முறையில் நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியும். இது போக சில இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட
சில இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் இருக்குது, மஞ்சளுக்கு வந்து ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது. இப்போ மஞ்சள் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு நீங்கள் அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்குது, எதை எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ மஞ்சள் இருக்குது அப்படின்னா மஞ்சள் பவுடர் வந்துட்டு இப்போ ஒரு கிராம் போட்டால் அந்த நோய் கட்டுப்படுத்துதா அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு விவசாயிகளுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் மஞ்சள் வந்து ஒரு நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருந்து, பயிர்களை தாக்கக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய. இதே போல் நிறையா தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எசென்சியல் ஆயில்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே அறுவடை, பயிர்கள் அறுவடை, சந்தைப்படுத்துதல், இது 2 தான் வந்து நமக்கு இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா அறுவடை செஞ்சாச்சு, அறுவடை செஞ்சதுக்கு நல்ல விலை கிடைக்குமா? அடுத்தது அப்போது நீங்கள் இந்த இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் குளிர்சாதன பெட்டி இல்லாமலே, இப்போ தக்காளியெல்லாம் எடுத்துட்டா 40 நாளைக்கு வெளியில் வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் ரசாயன முறையில் உற்பத்தி பண்ணப்பட்டது பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். 4-5 நாளைக்கு மேலே இருந்தால் அதுவே அழுகி போயிடும். பழங்கள், பழத்தினுடைய தரம், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஜூஸ் கண்டென்ட்டு, இனிப்புத்தன்மை, எடை அளவு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு நல்லாவே இருக்கும். சந்தைகளில் பார்க்கும்போது ரசாயன முறையில் உற்பத்தி பண்ணப்பட்டதையும் இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த 2 காய்கறிகளை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதில் வித்தியாசம் தெரியும். இயற்கை முறையில் போகிறபோது செடிகளில் இலைகளின் எண்ணிக்கை, இலையினுடைய பரப்பளவு, ஒளிச்சேர்க்கை விகிதம், இது எல்லாமே அதிகமாகும், எல்லாமே கண்டிப்பாக கூடும். 25% வந்துட்டு இனிப்புத்தன்மையானது சில பழங்கள்ல எல்லாம் கூடியிருக்கு. பப்பாளி, தர்பூசணி, மாம்பழம், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இனிப்புத்தன்மையாக கூடுது. கரும்பு, இதிலெல்லாம் இனிப்புத்தன்மை. 2வது அடுத்தபடியாக பார்க்கும்போது பூக்களின் எண்ணிக்கை, காய்களின் எண்ணிக்கை எல்லாமே வரும். ஆனால் முதிர்ச்சி அடைவதுன்னு பார்க்குற போது இப்போ 100 பிஞ்சு இருக்குதுன்னா ரசாயன முறையில் 100மே பழமாகும்னு சொல்ல முடியாது. ஆனால் இயற்கை முறையில் போகிற போது நிச்சயமாக 90% பழங்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். 100ல் 90 காய்கள் பழமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் அந்த பயிரினுடைய தன்மை, அதை தாங்கும் சக்தி, எடையை தாங்கும் சக்தி, இந்த மாதிரி பல்வேறு வகையான அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு இயற்கை முறையில் போகிறப்போ. அப்போது இது எல்லாம் போக உங்கள் வயல் மாசுபடாமல் இருக்குது, அதுவே போதும். அடுத்த சந்ததிக்கு நீங்கள் இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, அடுத்தது உங்கள் சந்ததி, அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகள்லாம் வந்து பார்க்குற போது மண்ணாக இருக்கணும். மண் இல்லைன்னா எங்கே போய் விவசாயம் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி இடுபொருட்கள், இயற்கை முறை இடுபொருட்களை கொண்டு தரமான முறையில் இதுக்கு தீமை விளைவிக்காத வகையில் நம்ம ஒரு நல்ல விவசாயத்தை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். உணவுப் பொருட்களையும் கொண்டுட்டு வந்தாச்சுங்க. இதை சந்தைப்படுத்தணும். சந்தைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாம் விவசாயிகள் கேட்குறது என்ன, இதை கொண்டுட்டு போனால் வெங்காயம் வெளியில் 30 ரூபாய்க்கு விற்கிது சந்தைக்கு போனால், இயற்கை முறையில் அதை உற்பத்தி செய்யப்பட்டதுக்கும் 30 ரூபா தான் அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு குழு மாதிரி, சங்கம் மாதிரி அமைச்சு மேடையில் பேசணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஒரு 5 விவசாயிகள் சேர்ந்து இணைந்து நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த இயற்கை முறையில் சூழலுக்கு மாசு இல்லாத வகையில் உற்பத்தி பண்ணப்பட்ட அந்த பொருட்களை நீங்கள் நல்ல ஒரு இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை வாங்குவதற்கு அப்படின்னு சந்தையே இருக்குது. அங்கே அணுகணும். அங்கே அணுகி உங்களுக்கு தேவையான விலையை வந்து நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். இப்போது சென்னை போன்ற ஊர்களில், பெரிய ஊர்களில், பெங்களூர், ஹைதராபாத், டெல்லி, மும்பை, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணப்பட்ட விளைபொருட்களுக்கு நல்ல விலை வந்து கொடுக்குறாங்க, நல்லா கொடுக்குறாங்க. இப்போது இளநீ எடுத்துட்டிங்கன்னா, இளநீ வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. விவசாயிகள்கிட்டயே ஒரு இளநீ 30 ரூபாய்க்கு வாங்குறாங்க. பாம்பே போகுது, பாம்பேவில் போய் 45 ரூபாய்க்கு போகுது, 50 ரூபாய்க்கு போகுது. வெங்காயம் அதே மாதிரி தான், தக்காளி அதே மாதிரி தான். ஆக நீங்கள் ஒரு குழுவாக இணைந்து இயற்கை முறையில் எங்ககிட்ட உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இவ்வளோ இருக்குது அப்படின்னு
உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அறிமுகத்தை நீங்கள் தெரிவிக்கணும், எங்ககிட்ட இது இருக்குது அப்படின்னு. இப்போது கோயம்புத்தூர் பக்கத்தில் பல்லடம்ல பார்த்தீங்கன்னா பேரிச்சை பழம், பழமில்லாமலே காயாகவே பழுக்கக்கூடிய டிஷ்யூ கல்ச்சர் முறையில் வந்த அந்த பேரிச்சம்பழம் வந்து ரோடு ஓரத்துலேயே வைப்பாங்க. அது அந்த சீசனில் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அவங்கெல்லாம் பார்த்தா இயற்கை முறையில், கெமிக்கல்லாம் எதுவும் போடாமல் இயற்கை முறையில் தான் கொண்டுட்டு வராங்க. நல்லா இருக்குது, விளைச்சல் நல்லா இருக்குது. குஜராத்தில் ஒரு 1000 ஏக்கர் 2000 ஏக்கரில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே இல்லாத காலகட்டத்தில் அங்கேருந்து வாங்கிக்குவாங்க. வாங்கி அதை அந்த ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய ரோடு ஓரங்களில் வந்து விற்பனை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்புத்தன்மை நல்லா இருக்குது, இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணப்பட்டது தான், அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போது இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட விளைபொருட்களை வாங்கக்கூடிய அங்காடிகளை நம்ம தேர்வு செய்யணும். இல்லை இப்போது சென்னை உங்களுக்கு பக்கமாக இருக்குது, சென்னையில் வந்து இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வந்து உங்களுடைய உணவுப் பொருட்களை அங்கே கொண்டுட்டு போய் சேர்த்த முடியும். அப்போது எவ்வளவோ வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் அணுகலாம். எங்களால் ஒரு நாளைக்கு, ஏன்னா 1 டன்னு 2 டன்னு தேங்காய் எந்த ஹோட்டல்லையும் தேவைப்படுமா என்னன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒரு 50 கிலோ காய்கறிகள், தக்காளி, 50 கிலோ வெங்காயம், இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து உங்களால் உங்கள் சக்திக்கு ஏற்றவாறு, உங்கள் திறமைக்கு ஏற்றவாறு நீங்கள் உற்பத்தி பண்ணிகிட்டே இருந்தால், இது ஒரு தொடர் நிகழ்வாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக சில உணவு கூடங்களில் இதை வந்து வாங்கிக்குவாங்க. உங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரேட் ஒன்று. அதே போல் கீரை அப்படி தான், 40 நாளில் வருது, 35 நாளில் வருதுன்னா கெமிக்கல் எதுவும் அடிக்காமல் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு கொடுத்துட்டே பந்தல் காய்கறிகள் போட்டு கொடுத்துட்ருக்கலாம். அது எல்லாத்துக்கும் வந்து நீர்வளம்ங்கிறது ரொம்ப முக்கியம். இருக்கிற நீர்வளத்தை திறமையாக பயன்படுத்தி நம்ம கொண்டுட்டு போகலாம். இப்போது இந்த மாதிரி சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதுக்கு மேலே சர்டிஃபிகேட் எப்படி வாங்கிறது, ஆர்கானிக் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சின்ன ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது, பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது. அரசு வேளாண்மை இயக்கம் இருக்குது, அதாவது ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, துணை வேளாண்மை இயக்குனர். அவங்கள போய் நீங்கள் பார்த்து அதுக்கான வழிமுறைகள் என்னன்னு அவங்க சொல்லி தருவாங்க. அது போனீங்கன்னா உங்கள் மண்ணை ஆய்வு செய்வாங்க. உங்கள் மண்ணை ஆய்வு செய்ததுக்கப்புறம் அதில் வந்து ஏதாவது ரசாயன கலப்பு இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. இப்போ எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வந்து ரசாயனத்தையோ பூச்சிக்கொல்லிகளையோ வந்து உங்கள் வயல்களில், உங்கள் நிலங்களில் இடாமல் இருந்தால் அதனுடைய தன்மை மாறும் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி எடுத்து பார்ப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு வந்து வழிமுறைகளை வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இயற்கை விவசாயியாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சான்று வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதை வந்து புதுப்பிக்க வேண்டிய இது வரும். இது போக பஞ்சகாவியம் அப்படின்னு ஒரு பெரிய தலைப்பு ஒன்று இருக்குது. பஞ்சகாவியத்தை பற்றி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அதே போல் மீன் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கிலோ மீன் வேஸ்ட்டு, அதுக்கு மேலே சர்க்கரை 1 கிலோ, கரும்பு சர்க்கரை, திருப்பி மீன் வேஸ்ட்டு 1 கிலோ, மீன் கழிவு, அல்லது மீன் உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்துச்சுன்னா மீனையே நேரடியாக வாங்கிக்கலாம். வாங்கி அது 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, இது போல் போட்டு ஒரு ட்ரம்மில் ஒரு 40 நாளைக்கு வச்சுருந்து அதையை நல்லா நீர் விட்டு கலக்கி அதுக்குன்னு ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. 40 மில்லிலிட்டர் அளவில் 10 லிட்டர் நீரில் கலந்து அடிக்கிற போது மீனில் எத்தனை சத்துக்கள் இருந்ததோ அத்தனை புரதங்கள் சத்துக்களும் பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அந்த 40 நாள் ஃபெர்மெண்டேஷன், நொதித்தல் முறையானது உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதே போக முட்டை அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க, முட்டை அமினோ அமிலம்னு சொல்லுவாங்க. முட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான புரதங்களையும் எளிய முறையில் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ன்னு ரொம்ப ஒரு எளிமையான வடிவத்தில் பயிர்களினுடைய இலைகளில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய துவாரங்கள் வழியாக செல்லக்கூடிய அளவுக்கு எலுமிச்சை சாறு ஆனது உடைத்து கொடுக்கக்கூடிய தன்மையை வைத்திருக்கிறது. அப்போ ஒரு 5 முட்டை எடுத்துட்டிங்கன்னா ஒரு டப்பாவில் பிளாஸ்டிக் ஜாரில் ஒரு 5 முட்டையை போட்டு அது முழுகிற அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிடுங்க. ஒரு 15 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் முட்டை ஓடு, முட்டையில் இருக்கக்கூடிய அத்தனை மூலப்பொருட்களையும் சிதைக்கும் தன்மை உங்களுடைய எலுமிச்சம்பழ சாருக்கு வந்து இருக்கிறது. ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அப்புறம் அதில் சர்க்கரை பாவு, அது நல்லா காய்ச்சின ஒரு சர்க்கரை பாவை சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த முட்டை மற்றும் எலுமிச்சம்பழ சாறு இருக்கக்கூடிய இந்த கரைசலில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அதை பிளெண்ட் பண்ணி அதில் இருந்து ஒரு 20 ml வீதம் 10 லிட்டர் நீருக்கு நீங்கள்
செலுத்துகிற போது பயிர்களினுடைய இலைகள் இருக்கிற துவாரங்கள் வழியாக இந்த சத்துக்கள் வந்து எளிமையான முறையில் பயிர்களுக்கு போய் சேரும். இதெல்லாம் இயற்கை விவசாயத்தில் அந்த காலத்துலேருந்து பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்களை. இன்னும் நிறையா விஷயங்கள் நம்மகிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம அறிவியல் ரீதியாக நிறையா வந்து சொல்லியிருக்காங்க, முன்னோர்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. இது போக நீங்கள் உங்கள் வயலுக்கு உங்களுடைய விவசாயத்துக்கு நீங்கள் தான் சயின்டிஸ்ட், நீங்கள் தான் அறிவியல் அறிஞர்னு சொல்லலாம். அந்த மாதிரி பல காரணிகளை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. வயலுக்கு கொண்டுட்டு வரும்போது இப்போ ஒரு இலதலை இருக்குது, அந்த இலதலையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பயிர்களுக்கு எப்படி சேர்த்தலாம், அப்போ நீங்கள் யோசித்து அதைய சரியான முறையில் கொண்டுட்டு போனோம்னா நிச்சயமாக இந்த இயற்கை விவசாயத்தில் நம்ம நிறைய சாதிக்க முடியும். ஆக இல்லை, நான் ஒரு விவசாயி, நான் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி பொருட்களை உற்பத்தி பண்ணணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு வந்து உடனடியாக இயற்கை முறை விவசாயத்துக்கு நான் மாறணும் அப்படின்னா எனக்கு வந்து விளைபொருட்களினுடைய எனக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்டை வந்து லாஸ் ஆகும், எனக்கு வரக்கூடிய உணவு உற்பத்தியினுடைய அளவு வந்து எனக்கு குறையும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ரசாயன மற்றும் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை உங்கள் விவசாய நிலத்தில் இடுவதை கிராஜுவலாக ஒரு 20% ஒவ்வொரு ஆண்டும் குறைத்து கொண்டே வரும் பொழுது நிச்சயமாக ஒரு முழுமையான இயற்கை விவசாயியாக நீங்கள் மாறலாம். நன்றி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினமொரு வேளாண் செய்தியில் நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்று நாம் நிலக்கடலை வளர்ப்பில் ஜிப்சம் இடுதலின் முறையும் பயனும் பற்றி காணலாம். ஒரு ஹெக்டேருக்கு 400 கிலோ வீதம் 200 கிலோ ஜிப்சத்தை அடியுரமாகவும் பின்னர் 200 கிலோ ஜிப்சத்தை விதைத்த 45வது நாளிலும் இட்டு மண் அணைக்க வேண்டும். 45வது நாளில் மேலுரமாக ஜிப்சத்தை இடும்போது நிலக்கடலையின் வேர்பகுதி மற்றும் காய் உருவாகும் பகுதியின் அருகாமையில் சேர்த்து மண் அணைக்க வேண்டும். ஜிப்சம் இடுவதால் இலை, தண்டு, விழுது மற்றும் வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. மேலும் காய்கள் மற்றும் பருப்புகள் முழுமையாக உருவாக ஜிப்சம் துணை புரிகிறது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் பவித்ரா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இதய துடிப்பு ஒலி கேட்கும் சத்தம் நின்றுவிட்டால் மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடும். இந்த டெக்னாலஜி வேர்ல்ட்ல எல்லாருக்குமே இதய நோய் ப்ராப்ளம் வந்துகிட்டு தாங்க இருக்கு. முக்கியமா சின்ன வயசுல வரும்போது இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இருக்க குழந்தைகளுக்காக பெங்களூர்ல ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் ரிதம் ஆஃப் ஹார்ட்ன்ற ஒரு அமைப்பு மூலமா பல குழந்தைங்களுக்கு சிகிச்சை அளிச்சு உயிர் பிழைக்க செய்யறாங்க. இந்த புனிதமான சேவையை நடத்திட்டு வராங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன்.
நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோகம் வரும்போது அழுது புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம சித்ரா விஸ்வநாதன் மேடம் சோகத்தோட உச்சத்துல இருக்கும்போது கூட ஒருவருக்கு சேவை செய்யறத பத்தி யோசிச்சிருக்காங்க. இவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதனால இந்த அமைப்பை தொடங்கினாங்கன்றத பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். சித்ரா விஸ்வநாதனுக்கு 2 பொண்ணுங்க. ஐஸ்வர்யா இவங்களோட 2வது குட்டி பொண்ணு. ஐஸ்வர்யா பிறந்த 40வது நாள்லயே அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா ஐஸ்வர்யா இதயத்துல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருந்ததாங்க. என்னடா இது, இந்த மாதிரி வினோதமான சத்தம் வந்துகிட்டே இருக்கே, சரி டெஸ்ட் பண்ணி தான் பாப்போம்னு டிசைட் பண்ணாங்களாம். அப்படி டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல ஐஸ்வர்யாவுக்கு இதயத்துல பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஐஸ்வர்யாவுக்கு முதல் பிறந்த நாள் கொண்டாடின நேரத்துல அவளோட இதயத்துல இருக்கிற நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் கலக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தடுக்க விபி ஷண்ட்னு ஒரு தற்காலிகமான அறுவை சிகிச்சையை செஞ்சிருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சையோட பலன் கொஞ்ச நாள் தாங்க இருந்தது. 3.5 வயசு வரைக்கும் நல்லாதான் இருந்திருக்கு ஐஸ்வர்யா. அப்ப சித்ராவோட ஹஸ்பண்ட் லண்டன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. திருப்பி நம்ம ஐஸ்வர்யா குட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால அவளுக்கு 2வதா வேற ஏதோ ஒரு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். அதனால இவங்களும் அந்த ஆபரேஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்க. உலகத்திலேயே ரொம்ப நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் லண்டன்ல இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவரும் லண்டன்ல இருந்ததால லண்டன்லயே ஆபரேஷன் பண்ணிருக்காங்க ஐஸ்வர்யாவுக்கு. ஆனா அந்த ஆபரேஷன் முடிஞ்சதும் ஐஸ்வர்யாவுக்கு நிறைய சிக்கல்கள் உடல் அளவுல வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 2 மாசம் ஃபுல்லா ஐசியூல இருந்தாங்களாம். ஐஸ்வர்யாவுக்கு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸை கொடுத்திருக்காங்க. அவளை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க சித்ரா. என்னதான் அவங்க ஐஸ்வர்யாவை காப்பாத்தணும்னு போராடினாலும் ஐஸ்வர்யாவை காப்பாத்த முடியல. ஐஸ்வர்யா இல்லாத இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா போயிருக்கு நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு. அவ்வளவு ரணத்தையும் கஷ்டத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழங்கிக்கிட்டு இருந்தாலும் அவங்க வார்த்தைகளிலையும் செயல்களையும் அந்த கஷ்டம் வெளிப்படவே இல்லை. சங்கு சுட்டாலும் வெண்மை தரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியே காமிக்காம மற்றவங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சித்ரா. அந்த சந்தோஷமே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட் மூலமா தாங்க கொடுத்துக்கிட்டு வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ்னு சொல்ற ஒரு பிரச்சனை தாங்க இருந்திருக்கு. இந்த பிரச்சனை இந்தியாவுல மட்டும் இல்லைங்க, உலகத்துல இருக்க பல நாடுகள்ல பல குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு. உலக அளவுல 1000ல ஒரு குழந்தைக்கும் இந்தியா அளவுல 100ல ஒரு குழந்தைக்கும் இந்த பிரச்சனை இருந்துட்டு வருது. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தாயோட வயித்துல இருக்கும் போதே அதோட இதயம் சரியா உருவாகாமலோ இல்ல ரத்த குழாய்கள் சரியா இல்லாத நிலை தாங்க ஏற்படுது. நாம இதை கண்டுபிடிக்க அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் என்ற ஒரு கருவியை தான் பயன்படுத்துறோம். இத பயன்படுத்தினா 20 வார கர்ப்பத்திலேயே இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு உறுதிப்படுத்திடலாமா. அப்படி இல்லைனாலும் குழந்தை பிறந்த சில நாட்களிலேயே இதை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையோட பிறக்கிற குழந்தைங்களுக்கு அறுவை சிகிச்சை இல்லாம கூட குணப்படுத்திடலாமா. ஆனா இந்த சூழ்நிலையும் அறுவை சிகிச்சை தான் செய்யணும்ன்ற பட்சத்துல இருக்க ஏழை குழந்தைகளுக்கு பத்தி யோசிச்சிருக்காங்க நம்ம சித்ரா விஸ்வநாதன். ஒரு நாள் சித்ரா விஸ்வநாதன் அவங்க அப்பா நாகராஜன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பிரச்சனைய பத்தி சொன்னாங்களாம். உடனே நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அதை அவங்க அப்பா கிட்ட சொன்னோனையும் அவங்க அப்பா உடனே ஏத்துக்கிட்டாராம். அது மட்டும் இல்லைங்க, அந்த ட்ரஸ்ட் நடத்த மிகவும் உதவி செஞ்சுட்டு வராரு. இன்னும் கூட அந்த ட்ரஸ்டுக்கு ஒரு முதுகெலும்பாவே இருந்துட்டு வராரு. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் அதுக்கான செலவு அந்தந்த குழந்தையோட கண்டிஷனை பொறுத்து தான் இருக்குமா. அப்படி பார்த்தா 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட செலவாகுமாம். இதனாலேயே இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நோக்கத்துல தான் இந்த ட்ரஸ்டையே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான ட்ரஸ்ட் ஆரம்பிக்கும் போது நமக்கு பணம் ரொம்பவே அவசியம்னு உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி நம்ம சித்ரா விஸ்வநாதனுக்கும் ஆரம்பத்துல ஒரு பெரிய சவாலா இதை எடுத்துக்கிட்டு பணம் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய சொந்தக்காரர்களும் ஃப்ரெண்ட்ஸும் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அப்புறம் சில கார்ப்பரேட் நிறுவனங்களும் இதுக்காக உதவி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஃபர்ஸ்ட் பிளான் சிகிச்சைக்காக வர குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு அரசு காப்பீட்டு திட்டத்தை அணுக வழிகாட்டணும்னு நினைச்சாங்க. அதுல கிடைக்கிற தொகை போக மிச்சம் இருக்கிற தொகைய ஆபரேஷனுக்கு அவங்க ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. இந்த வினோதமான இதய நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளை தேடி கண்டுபிடிக்க தமிழ்நாட்டுல உள்ள எல்லா மாவட்டங்கள்லயும் மாதம் ஒரு முறையாவது ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துவாங்களாம். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான சிகிச்சைய இந்த ட்ரஸ்ட் மூலமா கொடுத்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து கூட குழந்தைகளை டெஸ்டுக்கு அனுப்புறாங்க.
இப்ப கூட புதுச்சேரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைகளுக்கான இலவச ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சென்னையில சைதாப்பேட்டையிலயும் புளியந்தோப்புலயும் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல்ல இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்திட்டு வராங்க. இந்த மாதிரி பிரச்சனை குழந்தைங்களுக்கு இருக்குன்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரிய வரும்போது அவங்க எல்லாம் உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளவு செலவாகுதுன்னு யோசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்லயே இது அவங்களை கொண்டு போய் விடுது. அதனாலேயே ஐஸ்வர்யா ட்ரஸ்ட்ல இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட இதயத்தோட படத்தை வரைஞ்சி இதுதான் பிரச்சனைன்னு தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சிகிச்சைக்கான செலவை அரசு காப்பீட்டு திட்டத்தோட நிதி உதவியும் இவங்க ட்ரஸ்ட் மூலியமா கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தைரியம் சொல்றாங்க. அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு சிகிச்சைக்கு முன்னாடி வரைக்கும் பேசவும் நடக்கவும் முடியாது. ஆபரேஷனுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் பேசுறதையும் நடக்கிறதையும் பார்க்கும்போது அவங்க பெற்றோர் ஆனந்த கண்ணீரோட சித்ராவுக்கு நன்றி சொல்றாங்க. இத பார்க்கும்போது சித்ரா விஸ்வநாதனுக்கு மனசு நிறைவாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சுட்டு வர நம்ம சித்ரா விஸ்வநாதன் அவங்களுடைய ட்ரஸ்டின் மூலமா அடுத்து குழந்தைகளுக்கான இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான உதவிகளையும் செய்ய தொடங்கி இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சையை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த கான்ஜினென்டல் ஹார்ட் டிசீஸ பொறுத்த வரைக்கும் இந்த நோயை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ங்க. இதை கண்டுபிடிக்க தாமதம் செஞ்சா அறுவை சிகிச்சையால கூட குணப்படுத்த முடியாது. HIV மாதிரியோ இல்ல கேன்சர் மாதிரியோ இந்த நோய்க்கான விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரஸ்டின் மூலமாக சென்னை, மும்பை, பெங்களூர்னு பல இடங்கள்ல இந்த நோய்க்கான விழிப்புணர்வை பரப்பிக்கிட்டு வராங்க நம்ம சித்ரா. ஒவ்வொரு குழந்தையும் இந்த நோயில இருந்து விடுவித்து அவங்களோட உயிரை காப்பாத்தணும்ன்றதுதான் இந்த ஐஸ்வர்யா ட்ரஸ்டோட நோக்கமேங்க. குழந்தையை இழந்ததோட பெரிய வலிய இன்னமும் அவங்களால மறக்க முடியல. அது வாழ்நாள் பூரா அவங்க கூடவே இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம சித்ரா விஸ்வநாதன் ட்ரஸ்ட் மூலியமா இதுவரைக்கும் 700 குழந்தைகளுக்கும் மேல உயிரை காப்பாத்திருக்காங்களாம். இந்த குழந்தைங்களோட உருவத்திலையும் உயிர்லயும் அவங்க ஐஸ்வர்யாவையே பாக்குறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா அவங்களோட இருக்கிறதாவும் தோணுதான். என்ன நேயர்களே, நம்ம சித்ரா விஸ்வநாதனோட இந்த சேவை எவ்வளவு முக்கியம், அதனால எவ்வளவு குழந்தைங்க பயனடைறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை செய்ய நம்ம சித்ரா விஸ்வநாதன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க கனவை நினைவாக்குற இந்த போராட்டத்துல போராடிக்கிட்டே தான் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. செவிச்செல்வம் VIT பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். இது VIT பண்பலை 90.8 செவிச்செல்வம் நிகழ்ச்சியில் பனி ஆறு பற்றிய அறிவுசார் தொகுப்போடு உங்கள் ரேஷ்மா. பனி ஆறு என்பது மிக மிக மெதுவாக ஓடும் பனியிலான ஆறு ஆகும். இதனை பனிப்பையாறு என்றும் கூறலாம். இறுகிய பனிப்படைகள் புவி ஈர்ப்பினால் நகரத் தொடங்குவதனால் பனி ஆறுகள் உருவாகின்றன. புவியில் உள்ள மிகப்பெரிய நன்னீர் இருப்பு பனியாறுகள் ஆகும். உலகில் உள்ள மொத்த நீர் அளவிலும் கடலுக்கு அடுத்தபடியாக பெரிய அளவான நீர் பனியாறுகளாகவே உள்ளன. துருவ பகுதிகளில் பெருமளவு பருப்பு பனியாறுகளால் மூடப்பட்டிருக்க, வெப்ப வலய பகுதிகளிலோ இவை உயர்ந்த மலை பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன. புவிக்கு வெளியே செவ்வாய்க்கோளில் பனி ஆறுகள் இருப்பது அறியப்பட்டுள்ளது. பனி ஆறுகள் நிலப்பரப்பில் மட்டுமே உருவாகும். இது கடலிலும் ஏரிகளிலும் உருவாகும் மெல்லிய பனியிலிருந்து நன்கு வேறுபடும். 99% பனியாறுகள் துருவ பகுதியில் உள்ள பனி விரிப்புகளில் காணப்படுகிறது. மற்றவை ஒவ்வொரு கண்டத்திலும் உள்ள மலைக்குன்றுகளிலும் உயர் தீவுகளிலும் உள்ளன. புவியில் காணப்படும் நன்னீர் மூலங்களில் மிக பெரியதும் இந்த பனியாறுகளே. உலகத்தில் இருக்கும் மக்கள் தொகையின் 1/3 மடங்கு மக்களுக்கான நன்னீர் தேவை இந்த பனியாறுகளாலேயே பூர்த்தி செய்யப்படுகிறது. தாவரங்கள், விலங்குகள், மனிதரின் நன்னீர் தேவை ஈடு செய்ய முக்கியமாக
இந்த பனியாறுகள் பயன்படுகின்றன. பெரும்பாலான பனியாறுகள் குளிர்காலங்களில் நீரை சேமித்துக் கொண்டு கோடை காலங்களில் உருகிய நீரை கொடுக்கும். பனியாறுகள் நீண்ட கால காலநிலை மாற்றங்களால் பாதிப்புக்கு உள்ளாவதால் இந்த பனியாறுகளில் ஏற்படும் மாற்றமானது காலநிலை மாற்றங்களையும் கடல் நீர் மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தையும் மிக இலகுவாக காட்டும் குறியீடாக கொள்ளப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பனிப்பொழிவின் வேகம் ஆவியாதலின் வேகத்தை விட அதிகமாக இருப்பின் அங்கு பனியார் உருவாகிறது. புவி ஈர்ப்பின் காரணமாக ஓரிடத்தில் விழும் பனி அழுத்தம் அடைந்து பனியார் உருவாகிறது. இந்த அழுத்தம் மற்றும் மேல் வீழும் பனியின் எடையால் பனி தகடுகளுக்கு இடையே உள்ள காற்று வெளியேற்றப்பட்டு பனிக்கட்டியாக மாற்றம் அடைகிறது. இந்த செயலை தொடர்ந்து நடைபெறும் மிதவெப்ப நிலங்களில் உருவாகும் பனியாறுகள் விரைதலும் உருகுதலுமான மாற்றங்களுக்கு உள்ளாவதால் குருணை போன்ற நிலையை அடையும். பின்பு இவை அழுத்தத்திற்கு உள்ளாகி பனிக்கட்டியாக மாற்றம் அடைகிறது. புற தோற்றம், வெப்ப இயல்பு ஆகியவற்றை கொண்டு பனியாறுகளை தரம் பிரிக்கலாம். மலை பனியாறு, பள்ளத்தாக்கு பனியாறு, பனிக்கவிகை, பனிப்படலம், பனி புகலிடம், பனி நீரோடை, மிதவெப்ப நில பனியாறு ஆகிய வகைகள் உண்டு. பனியாறுகள் பனியாற்று முகப்பில் தோன்றி பனியாற்று கழிமுகத்தில் முடியும். பனியாறுகள் பனி அமைப்பு மற்றும் உருகும் நிலையை பொறுத்து மண்டலங்களாக பகுக்கப்பட்டுள்ளன. பனிப்பாறை நிகர இழப்பு உள்ள பகுதி நீக்க மண்டலம் எனப்படுகிறது. சமநிலை வரி நீக்க மண்டலம் மற்றும் குவிப்பு மண்டலத்தை பிரிக்கிறது. இங்கே பனி அளவு நீக்கமும் பனி அளவு சேர்க்கை சமமாக உள்ளது. பனி குவிப்பு நீக்கத்தை விட மிகுதியாய் உள்ள மேல் பகுதி குவிப்பு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு பனியாற்றில் குவிப்பு மண்டலம் மிகுதியான பரப்பை கொண்டிருக்கும். இது 60 முதல் 70% பரப்பை கொண்டிருக்கும். பனி குவிப்பு மண்டலம் உருகும் நிலையை பொறுத்து மேலும் சிறு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. வறண்ட பனிப்பகுதி, வெயில் காலத்தில் கூட பனி உருகுவதே இல்லை. பனிப்பாறைகள் 2 முக்கிய செயல்முறைகள் மூலம் நிலப்பரப்பை அரிக்கிறது. சீராய்ப்பு மற்றும் பறித்தல் ஆகும். பாறை படுக்கையின் மீது பனிப்பாறைகள் ஓடும் பொழுது அது மென்மையாகி பெயர்த்தெடுக்கப்படுகிறது. இப்படி பெயர்க்கப்பட்ட பாறைகள் பனியாற்றில் உறிஞ்சப்பட்டு அரிப்புக்குள் ஆகிறது. இந்த பனிப்பாறை மேலும் மணற்துகள்கள் கொண்ட காகிதம் போல் பனியாற்றி நிலப்பரப்பை அளிக்கிறது. புவி ஈர்ப்பு விசை மற்றும் பனிக்கட்டியின் உட்புற சிதைவினால் பனியாறுகள் கீழே நோக்கி நகர்கின்றன. பனிக்கட்டியானது அதன் அடர்த்தி 50 மீட்டரை தாண்டும் வரை சுலபமாய் முறியத்தக்க திண்மமாய் செயல்படும். இதனால் 50 மீட்டருக்கு கீழே உள்ள பனிக்கட்டியின் அழுத்தம் காரணமாக நகரும். அடிப்பாக நழுவு விளைவின் காரணமாகவும் பனியாறுகள் நகரும். பனியாற்றின் அடிப்பகுதி உராய்வினால் உருக்கிவிட மேல் பகுதி பனிக்கட்டி எளிதில் சறுக்கி சென்று விடுகிறது. பனியாற்றின் நகர்தல் வேகமானது உராய்வினால் நிர்ணயிக்கப்படுகிறது. உராய்வின் காரணமாக பனியாற்றின் ஓரப்பகுதி மெதுவாகவும் நடுப்பகுதி விரைவாகவும் நகரும். சராசரி வேகமானது பல்வேறு காரணங்களாய் மாறுபடுகிறது. கிரீன்லாந்து போன்ற இடங்களில் ஒரே நாளில் 20 முதல் 30 மீட்டர் வரை நகரும் பனியாறுகளும் உண்டு. அப்பகுதியின் சரிவு, பனிக்கட்டியின் தடிமன், பனிப்பொழிவின் வேகம், வெப்பநிலை ஆகியவற்றால் நிர்ணயிக்கப்படுகிறது. செவ்வாயின் துருவ பகுதிகளில் பனிக்கவிகை காணப்படுவது பனியாறுகளுக்கான சான்றாகும். கணினி மாதிரிகள் இது போன்ற ஏராளமான பனியாறுகள் இருக்க வாய்ப்புள்ளதாக கூறுகின்றன. 35 டிகிரி மற்றும் 65 டிகிரி வடக்கே அல்லது தெற்கே செவ்வாய்க்கோள் பனியாறுகள் வளிமண்டலத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது. புவியைப் போலவே பல பனியாறுகள் பாறைகளால் மூடப்பட்டுள்ளன. நேயர்களே, இதுவரை கேட்டது செவிச்சொல்லும் நிகழ்ச்சியில் பனியாறு பற்றிய அறிவுசார் தரவுகள். வழங்கியவர் ரேஷ்மா. செவிச்செல்வம் விஐடி பண்பலையின் அறிவு களஞ்சியம். அகரம் முதல் ஆகாயம் வரை, தூரிகை முதல் தொழில்நுட்பம் வரை, அறிவுசார் தரவுகளின் பெட்டகம் செவிச்செல்வம். Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. This program features chunks of informative data on various fields
Be it computers, environment, technology, physics, or any field, Data Chunks has it all. Hello VIT, I'm Sudip from MTech ST and I'm here at Data Chunks to give you some hints on what to consider when buying a television. It's vacation time for kids. You're probably in the market for a new television set. Well, here's a quick primer to help you buy the one that's just right for you. The first thing you have to consider is the size and the panel. The quick fix rule is to decide the size of the TV to buy. Distance in inches from the TV to your eyes divided by 1.6 gives the optimal diagonal length of the TV. You can fiddle around with this equation a bit, but more than anything else, the size should be the largest you can afford. It's that simple. The panel to select for your TV is a different matter. In India, dust becomes a big factor in how long a TV will last. Because of this, look for either IPS panels or glass-coated VA panels. The easiest way to test the screen? Lightly tap on it with your knuckles. If it makes a sound like glass, then that's what you have to buy. But if there's a water-like ripple on the panel, avoid it. Next important thing to consider is LED versus LCD versus plasma. The jargon in LED, LCD and plasma can get confusing, especially with manufacturing uses proprietary terms like LED plus and Super LED. Here's what you need to know. Unless you are buying a TV that cost rupees 1.5 lakh or more, you aren't going to get a full array LED or a true LED screen. For anything below that, there isn't going to be a very big difference between LED, LCD and plasma, as there's a lot more display technologies that determines how good your picture will look. Plasma televisions will give you a better black levels, but they also cost a lot of repair, so you may want to look at LCD or LED instead. From these two, buy whatever looks best to your eye. Next thing to consider is HD versus full HD. Anything below 46 inches, it's difficult to tell an HD TV apart from a full HD TV. Unless you're watching a Blu-ray movie at a distance of less than 8 feet, that's your seating arrangement and viewing style, then full HD would be worth it. For anything else, a HD TV, usually called as HD ready, is going to be quite alright. That said, if you are choosing between two TVs and one is HD and while the other is full HD, opt for the latter. Next important thing is smart TV connectivity. HDMI ports are important as it's fast becoming the standard for connecting a device to your screen. Ideally, look for something with 3 HDMI ports, but don't settle for anything less than 2 ports. If your budget permits it, definitely go for a smart TV with built-in Wi-Fi. Right now, the use of this is limited because there aren't enough apps and services in India. But if your TV is a long-term purchase, you will be glad you bought one with Wi-Fi and smart UI. In next 5 years, expect to see plenty of internet streaming devices as well as social network integration. In fact, at prices of 30,000 and upwards, you definitely should go for a smart TV. YD or Wi-Fi Direct is another standard that is helpful to have in terms of future compatibility, since your next smartphone might be able to share content with your TV seamlessly using this technology. Next to consider is the media playback. Just because your TV has a USB port does not mean it'll play every movie file you throw at it. Different models support different formats. For instance, at around the 15,000 price point, most TVs doesn't support movie files. In the 20 to 25,000 rupees range, you will get TVs that play DIVX video only, that is the AVI files. But for compatibility with widest range of file formats, look for the TVs that support DIVX HD. This will usually mean it supports AVI, MKV, MP4 and several other video formats. The best bet, of course, is to ask the salesman and if possible, test the TV with a pen drive that is filled with different file formats. If you plan to use a portable hard drive with your TV, make sure the model supports the size of your disk. In budgets under 25,000, you will only get sets that support 250 to 320 GB drives and external hard drives with their own power supply. Again, the easiest way is to go to the showroom with your hard drive and test that it works on the TV before you buy it. Effort, yes, but remember this is a 5-year term purchase or longer. Again, the easiest way is to go to the showroom with your hard drive and test that it works on the TV before you buy it. Effort, yes, but remember, this is a 5-year purchase or longer. Next important thing is to check whether the TV should be passive or active 3D. Passive 3D TVs are sold by LG and more practical for casual viewing.
The 3D glasses cost about rupees 400, so you can buy as many as them and call your friends over. Also, most of the 3D content you get, like live sports, is made of such passive 3D. Plus, the glasses are light and doesn't need battery, adding to their convenience. Active 3Ds are sold by Samsung, Sony, and few others, and are best suited for film buffs with a collection of latest 3D Blu-ray discs. But know that it comes at a price of each pair of glasses costing about rupees 2000 or more and needs to be recharged. That said, it's best to check both 3D technologies to decide on what suits your budget and viewing habits. And at last comes the warranty. If you can avail an extended warranty from the manufacturer, but the prices varies depending on the store you buy from it. The extended warranty also boosts your default 1-year warranty to 3 years. Big retail outlets charge rupees 1800 to 2000 for TVs up to 45,000, rupees 3000 to 3500 for TVs up to 70,000, and rupees 5000 to 7000 for TVs above 70,000. If you're buying directly from a company's showroom or a factory outlet, then the price of the extended warranty drops by about 10 to 15%. But no matter what, it makes us sense to get this extended warranty as it's a small premium for a lot of extra protection. This is Sudeep at Data Chunks, and you've heard some information on what all to consider before you can buy a TV. Ladies and gentlemen, guys and girls, this is Data Chunks on Vit Community Radio 90.8 FM. See you next time with another interesting, informative chunk of data on Data Chunks. உங்கள் விஐடி பண்பலை 90.8 அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி அனுபவ மேடை நிகழ்ச்சியில சமுதாய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நாட்டு வைத்தியர் திரு சொக்கலிங்கம் ஐயா நம்ம கூட இருக்கிறாங்க. ஐயா, உங்களை பற்றின மேலும் ஒரு சிறிய அறிமுகம். நான் சொக்கலிங்கம் சார், என் பேர். காட்பாடில் கோவிந்தம்புலத்தில் வசிக்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து பயிர் செய்வோம், மாடுகள்லாம் படுப்போம், தோப்புங்கள்லாம் குத்து கொடுத்துருப்போம். நாங்கள் அதிகமான விவசாயம் தான். எங்கள் அப்பா வந்து வைத்தியம் பண்ணுவார். அவர் இருக்கும் எங்களுக்கு தெரியாதுக்கு முன்னே அவர் வைத்தியம் பண்ணுவார். அவர் எந்த டிப்பில் அந்த இதை நாங்கள் கடைப்பிடிச்சி செய்யணுக்கிறோம். வைத்தியம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் சார் நீங்கள் வைத்தியம் பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கை கால் பிடிப்பு இருக்குது, இந்த கண்ணு மூடாததுக்கு, வாயு சம்மந்தப்பட்டதுக்கு, லக்குவான்னு சொல்லுவாங்க பழைய காலத்தில், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, அதிகமாக வந்து மஞ்சா காமாலிக்கு செய்வோம், மூட்டு வலிக்கு செய்வோம். மிச்செல்லாம் வந்து இந்த மசில்ஸ் பிடிச்சின்னு இருக்கும் சில பேருக்கு. அது வந்து அவங்கள விசாரிச்சப்பனால என்ன ஏதுன்றது கேட்டு ஒரு அறிமுகப்படுத்தி அதுக்கு என்னென்ன உண்டான ஏற்பாடு பண்ணுவோம். அதிகமாக வந்து இந்த லக்குவான்றதுக்கு வைத்தியம் தான் பண்ணுறது. கை கால் விழுந்து போனவங்களுக்கு வாய் கோணையாக போயிடும், முக வாயு போட்டு அது போடும். நரம்பு தளர்ச்சியுடைய எல்லா வைத்தியத்துக்கும் நாங்கள் இப்போ செய்கிறோம். நீங்கள் இதுக்கு மருந்து வந்து தரதா வந்து சொன்னீங்க. என்ன மாதிரியான மருந்துகள் வந்து நீங்கள் வந்து மூலிகை மருந்துகள் மாதிரி தருவீங்களா, இல்லை வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் மாதிரி நீங்கள் வந்து தருவீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் வந்து இங்கே நாங்கள் வைத்தியம் பண்ணுறது வந்து அப்பா காலத்துலேருந்தே வந்து நாங்களே தயாரிப்பு செஞ்ச மருந்து தான் கொடுக்குறோம். இப்போ நாங்கள் அந்த மருந்தை வெளியே எதுவும் கொடுக்குறதில்லை. காத்தால 7 மணிக்கு நாங்கள் வைத்தியம் ஆரம்பிப்போம், 8-8:30 முடிச்சுடுவோம். அதுக்குள்ளே வந்து சாப்பிட்டு போயிடும். 10 நாளைக்கு மருந்து கொடுப்போம், 10 நாள் பிரேக் விட்டுடுவோம். இதுக்கு இடையில குணமாகும். எப்போ குணமாகுதுன்னு அவங்க உடம்பு கூறு பொறுத்து தான் அது என்னுடைய நிலைமை நல்லா ஆகுது, சீக்கிரம் ஆகுது, லேட் ஆகுதெல்லாம். இது மாதிரி லக்குவம் அடித்தா, அதுக்கப்புறம் வந்து மூட்டு வலி, இதுக்கெல்லாம் வந்து மருந்துகள் நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி. இந்த மூட்டு வலி, அதுக்கப்புறம் இந்த லக்குவம் அடிக்கிறது, எதனால் ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி லக்குவம் அடிக்குது, எதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மூட்டு வலி வருது, என்ன காரணத்தினால ஐயா வருது இதெல்லாம்? இதெல்லாம் வந்து உடல் கூறுல வந்து ஆகாரம் தான் மெயின். ஆகாரத்தில் சில மாதங்கள் ஒரே போல ஆகாரம் எல்லாரும் சாப்பிட்றதில்லை, ஒரு டைம் போல எல்லாருமே செய்யறதில்லை. ஆகார வித்தியாசத்திலையும் இயற்கையின் செய்தி, குளிரான சூடாயிட்டா இது போல பண்ணும்போது அது இயற்கை எந்த ரூபத்தில் உடம்புல இருக்குதோ அந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி வியாதி உருவாகி போகுது. அது உருவானா உடனே கவனிக்காத விட்டாக்கா அது பெருசாகி போச்சு. பெருசாக போனால் அதுக்கு தீரி கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், இனத்துக்கு வந்துச்சு ஏது வந்துச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சா கொள்ள செய்யும். நீங்கள் வந்து சொன்னீங்க இது மாதிரி மருந்து நீங்களே வந்து தயாரித்து வந்து தருவோம் அப்படின்ற மாதிரி. எல்லா மருந்துகளும் வந்து மூலிகை சார்ந்த மருந்துகளா, அதை பற்றி சொல்லுங்கள்.
எல்லாம் மூலிகை சார்ந்த மருந்து சார். மொத்தமே மூலிகையும் கம்பைன் பண்ணி செய்கிறோம். நாங்களே தயாரிப்பு தான், வெளியே எங்கேருந்து வாங்கினதில்லை. ஆயில் கொடுப்போம், தேய்க்கிறதுக்கு மேல் பூசத்துக்கு ஆயில் கொடுப்போம். மருந்தும் நாங்களே செய்வோம். நாங்களே சொந்தமாக வீட்டிலே தயார் பண்ணுற மருந்துங்களை மூலிகைலாம் எடுத்து வந்து மூலிகையிலும் மருந்துக்குள்ள சில மூலிகையிலேயே செய்கிற மருந்து உண்டு. சில மூலிகையும் மருந்தும் வாங்கிட்டு வந்து கடையில் வந்து மருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். மருந்துக்குண்டான உபகரணங்களை வாங்கிட்டு நாங்களே தயாரிப்பு செய்வோம். குப்புசாமி வைத்தியர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேர் வச்சுருக்கீங்க. இந்த குப்புசாமி அப்படின்றவங்க வந்து யார், அதை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து எங்கள் அப்பா. அவர் எங்களுக்கு முன்னேற்றது எங்களுக்கு தெரிஞ்சிருந்தே அவர் வைத்தியம் பண்ணிருக்காரு. ஏறக்குற 100 வருஷத்துக்கு மேலே வைத்தியம் பண்ணிக்கிறாரு. அப்போல்லாம் வந்து இவ்வளோ வியாதி எல்லாம் இல்லை. அப்போது எங்களுக்கு நாங்கள் சின்ன பசங்க சும்மா ஒரு 10 பேர் 5 பேர் வருவாங்க, சாப்பிட்டு போய் நின்றுடும். அப்போல்லாம் வந்து பண காசெல்லாம் வாங்கத்தில் வரும், ஃப்ரீ. அப்போல்லாம் அப்பா காலத்துலேருந்து வந்து வைத்தியம் தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்பா காலத்தில் வந்து என்ன மாதிரியான நோய்கள்லாம் இருந்துச்சு அப்போ? இப்போ நீங்கள் சொன்னீங்க இன்னும் நோய்கள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. என்ன மாதிரியான நோய்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது? முன்னெல்லாம் வந்து சாதா பண்ணால் அவங்க ஏதோ ஒரு மருந்து கொடுப்பாங்க, நல்லாயிட்டு போயிடுவோம். இப்போ இதுக்கு எடுத்தாலும் பிபி இருக்குதா, சுகர் இருக்குதா, மூட்டு வலிக்குதா, ஈரம் ஆகி போச்சு, சைரோகம் வந்துடுச்சுன்னு ஆராய்ச்சி பண்ண விளைவுகள் ஏற்பட்டுதாங்க. அந்த ஆராய்ச்சி அந்த காலத்தில் செய்யறதில்லை. அந்த காலத்தில் அவங்கெல்லாம் நாடி பிடிச்சி செய்வாங்க. இப்போ எங்களுக்கு நாடி பிடிக்க தெரியாது, உண்மையை தெரியாது. நாடி பிடிச்சா வேதத்தை பற்றி சொல்லிவிடுவாங்க அவங்க. இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இப்போ புற்றுநோய்க்குதா, அதுக்குதா, சுகர் இருக்குதா. முதல்ல எடுத்தோன்னா இப்போ விவி சுகர் தான் மெயின் இப்போ ஜனங்களுக்கு வர்றது. அதுலேருந்து வாயு வந்துட்டா மூட்டு வலி வரும், ரொமாட்டிக்ஸ் வரும். இந்த மாதிரி வந்து கண்டுபிடிப்பு ஏற்பட வியாதி இப்போ என்னன்றது முன்ன தெரியாது இருந்துச்சு. இப்போ தெரிகிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க. முன்னெல்லாம் வந்து ரோட்டில் இப்படி போய் விழுந்துருவான் எவனாவத்தன். என்னான்னு கேட்டால் என்ன பண்ணுவான், முன்னீஸ்வரன் அஞ்சிச்சுன்னுவான். ஒரு முக்கூடலில் போனோடனே முன்னீஸ்வரன் அஞ்சிச்சு, பிசாசு அஞ்சிச்சு, காற்று கருப்பு வச்சுச்சுன்னுவான். இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து உடனே விழுந்தோடனே அவனுக்கு பிபி இருக்குது, சுகர் அதிகமாக போச்சு, அதனால வந்து மாறினான். இப்போ கண்டுபிடிப்பு வந்துச்சு. இப்போ மூட நம்பிக்கையெல்லாம் போயாச்சு. இப்போ கண்டுபிடிப்பில் நடக்குது வேலைகள்லாம். அவ்வளோதான். நார்மலாக வந்து நீ நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இங்கிலீஷ் மெடிசனுக்கும் உங்களுடைய சித்த முறை மருத்துவத்துக்கும் என்ன வேறுபாடுகள்? சித்த மருந்து வந்து சாப்பிட்டாக்கா கொஞ்சம் நாள் போட்டு ஆகும். இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா உடனே தீரி வந்து நல்லாயிடணும். இப்போ ஒருத்தர் போனோடனே உடனே கையில் கொடுத்துடணும். அப்படியே கொடுத்துடணும், சாப்பிட்டோன்னு நல்லாயி போகணும். அது இன்ஜெக்ஷன் பண்ணி ரெடி பண்ணாங்க. அந்த காலத்துல எல்லாம் இப்போ இந்த பிபி சுகர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கு எவ்வளோ மருந்து, அதை விட அதிகமான மருந்தாக தான் சாப்பிட்டு ஜனங்களை முன்னுக்கு வந்துருக்குறாங்க. இப்போ எல்லாருமே இப்போ பிபி சுகர் தான் மெயின். அப்புறம் இந்த காச நோய், மூட்டு வலி, இது போல் நிறைய வந்துனுக்குது. இந்த நிறைய வந்துனுக்கு தொட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ தீரி கண்டுபிடிச்ச மாதிரி ஜனங்க தான் விரும்புவாங்க. நம்மக்கிட்ட வந்து அதிகமாக நாள் லேட்டு க்யூர் பண்ணுறது ஜனங்க விரும்ப மாட்டாங்க. உடனே க்யூர் ஆகிறது தான் விரும்புவாங்க. அதுதான் ஜனங்களோட இயல்பு. கொஞ்ச நாள் எடுத்து தான் வந்து இந்த சித்த மருத்துவத்தில் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த ரிசல்ட் வந்து தற்காலிகமானதா, நிரந்தரமானதா, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ரிசல்ட் வந்து தற்காலிகமாக நல்லானா கூட நிரந்தரமாக நல்லாவுன்றது வைத்தியம் இதுவரை யாரும் கண்டுபிடிக்கல. தற்சமயம் நல்லாவது. அந்த மனோநிலைக்கு அவங்க தகுந்த மாதிரி ஆகாரங்கள் சேர்ந்துக்கிற மாதிரி காம்பினேஷன் ஒன்றா வர மாதிரி இருந்தால் நல்லா இருக்கலாம். சிலது காம்பினேஷன் மாறி வரும். அதில் திருப்பி அட்டாக் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சித்த மருத்துவ மருந்துகள் நீங்கள் தரீங்க அப்படின்னா இந்த மருந்து நம்ம சாப்பிடும் போது அதுக்காக ஏதாவது வந்து நம்ம உணவு முறை மாற்றங்கள் ஏதாவது செய்யணுமா, அதை பற்றி சொல்லுங்கள். எங்ககிட்ட மருந்து சாப்பிட்டாக்கா நாங்கள் சொல்கிற ஆகாரம் தான் சாப்பிடணும். நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் செய்யணும். இது இல்லாமல் பிபி சுகர் இருக்குதா இருந்தால் அந்த இங்கிலீஷ் மருந்தெல்லாம் கூட நாங்கள் எடுத்துக்க சொல்லுவோம். எங்கள் மருந்தே சாப்பிடு, அதெல்லாம் எடுக்குவானான்னு நாங்கள் சொல்கிறதில்ல. அந்த அவங்கவுங்க வியாதி எதை வேணா 100% அந்த மருந்தையும் சாப்பிடலாம், எங்கள் மருந்தையும் சாப்பிடலாம். கண்டிப்பாக கேரண்டி க்யூர் ஆகும். உணவு முறை பற்றி சொன்னீங்க. இதெல்லாம் தான் எங்கிட்ட மருந்து எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் தான் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ சாதாரணமாக வந்து நீங்களே வந்து ஒரு கணக்கு வச்சுருப்பீங்க. லக்குவும் அடிச்சிருச்சு, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மூட்டு வலி ஏதாவது ஒரு காரணமாக வந்தாங்க அப்படின்னா இந்தந்த உணவுகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி. எந்தெந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்கள் பரிந்துரைப்பீங்க? எங்கிட்ட மருந்து சாப்பிட்றதா நாங்கள் இப்போ சொல்கிற பற்றி தான் சாப்பிடணும்.
மற்றதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். நீங்கள் அன்னன்னைக்கு டெய்லி வந்து சொல்லி கேட்டாக்கா அது உடல்நிலையை பொறுத்து சாப்பிடலாம் வானான்னு சொல்லிவிடுவோம். அதிகமாக வந்து ஈரமான பொருள் சேர்க்க விட மாட்டோம், வாயு பதார்த்தங்களை சேர்க்க விட மாட்டோம். மிச்சம் நாங்கள் சொல்கிறது தான் சாப்பிடணுன்றது போடும்போது அதெல்லாம் சாப்பிடா இருந்தால் நல்லா ஆகும். நீங்கள் எங்களுக்கு தெரியாத போய் நீங்கள் சாப்பிட்டு வந்தாக்கா க்யூர் லேட்டாகவும் ஆகாதையும் போயிடும். இப்போ வாயு பொருட்கள், அதுக்கப்புறம் வந்து ஈரமான பொருட்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இந்த வாயு பொருட்கள்னால் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, ஒரு ஈரமான பொருட்கள்னால் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி சொல்லுங்கள். வாயு பதார்த்தம்னா இந்த கடலைப்பருப்பு, கிழங்கு வகைரா, இதெல்லாம் சிலருக்கு ஒவ்வாது, எல்லாருக்கும் ஒவ்வாதுன்னு சொல்ல முடியாது. சிலருக்கு ஒவ்வாது, அவங்க சாப்பிடாது இருக்கணும். அது யார் நடந்தது எங்களால் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. அதனால பொது விதி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சிலருக்கு சாப்பிடுவாங்க, ஒன்றுமே ஆகாது. அதே போல் சின்ன உதாரணம், சிலர் வந்து ஒரு மட்டன் சாப்பிட்றாங்கனாக்கா ஒரு 3 பீஸ் சாப்பிட்டா பெசாந்துருவார். ஒருத்தர் 1 கிலோ தின்னு நினைப்பார். இவர் 3 தின்னுவருக்கு பேதி ஆகும். அதனால இவரும் அவர் ஒன்றான்னா அவருக்கு உடம்புக்கு ஒத்துக்குது, இவர் உடம்புக்கு ஒத்துக்குது. அதனால நம்ம வந்து அவரை கம்பேர் பண்ணக்கூடாது. அவர் சாப்பிட்டு அவருக்கு ஆக மாட்டேது எனக்கு ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு கம்பேரிசன் இல்லை. உங்க உடலுக்கு ஊருக்கு செட் ஆகல, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உங்க சாப்பிட்டு. உங்ககிட்ட நார்மலாக வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முதல்ல நீங்கள் வந்து தருவீங்க? என்ன மாதிரியான, சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடி பிடிச்சி பார்க்குறது இது மாதிரிலாம் கூட பண்ணுவாங்க. நீங்கள் அவங்கள எப்படி வந்து பிரிக்கிறீங்க? உங்களுக்கு வந்து இந்த உடல் பிரச்சனைனால தான் வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எப்படி உங்களுக்கு தெரியுது? எங்ககிட்ட வந்த உடனே முதல்ல வந்து உட்கார வச்சிடுறோம். உங்களுக்கு என்னான்னு கேட்போம். இது எப்போ ஆச்சு, எப்படி ஆச்சு அப்படின்னு ஒரு 15-20 நிமிஷம் வந்து அவங்க அதனுடைய ரிப்போர்ட் எங்கிட்ட சொன்னோம். ரிப்போர்ட் இருந்தால் கூட கொண்டு வந்தாங்கனாக்கா எங்களுக்கு அது பார்க்கறதுக்கு ஆள் வராங்க எங்கிட்ட, அவங்கள பார்த்து ரெடி பண்ணுவோம், சொல்லிக்குவோம். அதை வச்சு தான் அவங்களுக்கு வியாதி நாங்கள் கண்டுபிடிச்சி சொல்கிறது. எவ்வளோ நாள் ஆச்சு, எப்படி ஆச்சுன்னான்ட்டு நாங்கள் ஒரு ஏறக்குறைய ஒரு பேஷண்ட்கிட்ட 10 நிமிஷம் 5 நிமிஷம் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல மாட்டாங்க. நாங்கள் கேட்கறதுலேருந்து அப்புறம் அவங்க கேட்டுக்கின்னு அப்புறம் அதுக்கு உண்டான எங்களுக்கு ஒரு தீர்ப்பு, எங்களுக்கு ஒரு முடிவு வந்த பின்னாலே அவங்களுக்கு மருந்து கொடுக்காரு. எந்தெந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் உங்ககிட்ட வந்து மருத்துவம் பார்க்குறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கை கால் விழுந்து போனவங்க, இந்த வாய் கோணையாக இருக்கவங்க, மூட்டு வலி இருக்கவங்க, ஈரம் அதிகமானவங்க, இளம்பிள்ளவாதம்ன்றது ஒரு காலத்தில் வந்துருந்துச்சு அதிகமாக. அப்போ வந்து எங்ககிட்ட வந்து ஒரு நாளைக்கு 30 பசங்க சாப்பிடுவோம் காத்தாலங்காட்டியும். இந்த 30 பசங்க சாப்பிடும்போது எல்லாருக்குமே க்யூர் ஆகும். எங்கேயோ ஒன்று தான் ஃபெயில் ஆகிடும். அந்த டைமில் வந்து சிஎம்சிக்கு ரெஃபர் பண்ணாங்க. சிஎம்சி ரெஃபர் பண்ணும்போது இவங்கெல்லாம் அங்கே போவாங்க. இங்கே நல்லா உதவின்னு சொல்லிட்டு சிஎம்சிலேருந்தே எங்கிட்ட ஒரு ஆளை டெய்லி போட்டுருவாங்க. இவங்களுடைய பேரை எழுதின்னு போய் அவங்க வச்சுருக்குவாங்க. அப்புறம் முடிஞ்ச உடனே ரிக்கவர் நல்லா ஆகிட்டு பின்னால மறுபடியும் அவங்க தீரி பண்ணி இது பண்ணி செக் பண்ணி எல்லாம் விட்டுருக்காங்க எங்களை. அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இதுலேயே வந்து சார்ட் கவர்மெண்ட்லேயே ஒன்று பண்ணுறாங்க. இந்த போலியோ வர்றதுங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் தடுப்பூசி போட்டு ஜனங்கள் தெளிவாயிட்டு பண்ணி இப்போ அதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை. மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்து இவ்வளோ பேர் நல்லா குணமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஒரு சில இந்த நோய்கள்லாம் நாங்கள் குணப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாராவது முடியாத கூட வந்திருப்பாங்க. எல்லா இடத்துலையும் சிகிச்சை எடுத்து இது வந்து உங்ககிட்ட தான் ஒரு தீர்வு கண்டுட்டு போயிருப்பாங்க. அது மாதிரி ஏதாவது பேஷண்ட்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களா? அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் வெளியே இடத்துலேருந்தெல்லாம் வந்து முடியாத கேஸ் என்கிட்ட வந்துக்குது. அதுக்கு வந்து சில ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்குது. சில எல்லாருக்கிட்டையுமே நான் வாங்கறதில்லை. சில ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்ட வாங்கி புக்கில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். மிச்சப்படி ஏறக்குறைய ஸ்டார்டிங்லேயே வந்துட்டா நல்லாயிடும். அந்த ஸ்டார்டிங்லேயே வந்தால் கூட உங்களுக்கு வேறு ட்ரிபிள் இருந்தாக்கா அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு புத்திக்கு தெரிஞ்சு ஒரு அன்கான்ஷியஸாக இருக்கிறான், கை கழுவி போச்சுன்னா உடனே நான் சேர்க்க மாட்டேன். பிபி இருக்குதா சுகர் தான் பார்த்துக்கின்னு அவர் ரிக்கவர் ஆக மாட்டார்னு பார்த்து மிச்சம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் தெளிவானப்பினால தான் நான் அலோவ் பண்ணுவேன். இல்லாட்டி நாங்களே வந்து முடியாத கேஸு வந்து தூக்கின்னு வந்து நாங்கள் செஞ்சு அவங்க கஷ்டப்பட மாட்டோம். உங்ககிட்ட வரணும் அப்படின்னா அவங்ககிட்ட நாங்கள் பேசி தான் வந்து அவங்களுக்கு உண்டான நோய்கள் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு எலும்பு சம்மந்தப்பட்ட அவங்க ஒரு சிகிச்சைக்காக உங்ககிட்ட வராங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்ரே அது மாதிரி எடுத்துகிட்டு வரணுங்களா, இல்லை நீங்கள் வந்து கைப்பிடிச்சு பார்த்து அதிலே தெரிஞ்சுப்பீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். கைப்பிடிச்சி பார்த்து சொல்கிறது உண்டு. ஜாயிண்ட் பெயின் கீழே இறங்கிடும், இந்த மேலே ஷோல்டரில் ஜாயிண்ட் இறங்கிடும். நாங்கள் பிடிச்சி அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நாங்கள் செக் பண்ண பின்னா அது ரெடியாக இருந்துச்சுன்னா ஓகே. நம்ம அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லாத பேசுவாங்க சில. அப்போ வந்து அவங்களுக்கு சிலதெல்லாம் செட் ஆகாது. அங்கே வந்து உடனே நல்லா ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே வந்து அவங்க வந்து ஒரு 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு முடியாது எங்கிட்ட வருவாங்க. உடனே நல்லா ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அது முடியாது, ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கெல்லாம். நாங்கள் முதல்ல சொல்லிடுவோம் சார் முடியாதுன்னு. இது முடியணுன்னாக்கா இந்த மாதிரி இருக்கணும், முடியாதுன்னா அப்போ நாங்களே அமுச்சிடுவோம், எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அமுச்சிடுவோம். உங்ககிட்ட இப்போ நார்மலாக வந்து பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா எந்த வயதில் இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
எந்த வயதாக இருந்தாலும் வரலாம். ரொம்ப வயசாகி போய் தூக்கின்னு வர்ற மாதிரி இருந்து புற்றுநோய்க்கு இதுன்னு வச்சுக்கோங்க, புற்றுநோய்க்கு தான் ரிப்போர்ட்டில் வந்துருச்சு எனக்கு, அவங்க நல்லா இருக்கலாம் நான் பண்ண முடியாது. சும்மா நான் வந்து நல்லா இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் சொல்கிறது இல்லை. அதுக்கு உடனே அவங்க வேறு வெளியே பார்ப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். அவங்க ரிப்போர்ட் ஒழுங்காக கொடுத்தா நாங்களும் ஒழுங்காக அப்போ சொல்லிவிடுவோம். நான் சும்மா நான் வந்து நல்லா இருக்கிறேன்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ உடல் ஆரோக்கியம் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படின்றதுனால இந்த கேள்விகள் நான் உங்ககிட்ட கேட்குறேன். பல பேருக்கு நீங்கள் சிகிச்சை தந்திருப்பீங்க, அதில் நிறைய பேர் குணமாயிருப்பாங்க. இன்னைக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா மனிதர்கள் எந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் மற்றும் செயல்கள் செஞ்சால் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். உடல்நிலை வந்து சிலர் உடம்புக்கு சிலர் ஏற்றுக்கும், பலருக்கு ஏற்றுக்காது. அது அவங்க தான் நிர்ணயம் பண்ணாது. யார் பேஷண்ட்டை தான் நிர்ணயம் பண்ணணும். சிலர் ஒத்துக்கும், சிலர் ஒத்துக்கா போடும். ஒரு நாள் இன்னைக்கு சாப்பிட்றோம், நல்லா இருக்கிறோம், நாளைக்கு சிக்காயிடும். ஏன் சிக்கானோம், நேற்று என்ன சாப்பிட்டோம் யோசனை பண்ணணும். அப்போ உனக்கு தெரியுது நேற்று சாப்பிட்டோம் அதனால ஆச்சுன்னு தெரியுது, அதை நீ ஒமிட் பண்ண கற்றுக்கணும். அது எதிர்தான் நாங்கள் சொல்ல முடியாது. அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிலது ஒவ்வாது, சிலது ஒவ்வோம். அது அவங்க தான் தீர்மானம் பண்ணி முடியும். நல்லா சொன்னீங்க. இந்த உடல் என்ன சொல்லுதுன்றது நம்மளுக்குள்ளேயே நம்ம கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் அதை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம உடல் நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்றதை நம்ம அடிக்கடி கேட்கணும் அப்படின்ற மாதிரி. உங்ககிட்ட வந்து பேஷண்ட்ஸ் வரவங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரியான தொகை நிர்ணயித்து நீங்கள் வந்து ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் அப்பா காலத்துலேருந்து அவர் ஃப்ரீயாக பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து ஒரணா டோக்கன் வாங்கணும், ஒரு ஆளுக்கு ஒரணா. ஆயில் மசாஜ் படுத்து கொடுப்போம், அதுக்கு வந்து அப்போல்லாம் வந்து 10 ரூபா 5 ரூபா வாங்கியிருந்தோம். இன்றைக்கி விலைவாசி ஏறி மற்ற இதெல்லாம் செய்ய முடியாதுன்றதுக்கோசரம் அப்புறம் 10 ரூபா, அப்புறம் 5 ரூபாய்ச்சி, 1 ரூபாய்ச்சி, 2 ரூபாய்ச்சி இப்படி போட்டிருந்தோம். இப்போ வந்து 10 ரூபா ஒரு ஆளுக்கு டோக்கன் ஒரு நாளைக்கு. ஆயிலுக்கு 100 ரூபா வாங்கிட்டு ஆயில் தின்னுட்டு அவங்களுக்கு துட்டு கொடுத்து வாங்கி முடியுது. இவ்வளோ தான் எங்களோட இது. இது இல்லாமல் நாங்களே பிபி சுகர் எடுக்கிறதுக்காக அங்கே ஆளை வர வைக்கிறோம். எதுக்கு வர வைக்கிறோன்னு கேட்டால், இந்த சிலர் தங்கியிருக்காங்க, அதுக்கு ரூமுக்கு வந்து ஒரு நாளைக்கு 25 ரூபா தான் வாங்குறேன், ஒரு ரூமுக்கு வந்து 100 ரூபா வாங்குறேன். அது வெளியே இடத்துல 300 ரூபா வாங்குவோம். நாங்கள் பொது சேவைன்றதுக்காக இங்கே சொந்த இடத்துல கட்டி சொந்தம் பண்ணுறோம். அதுக்கு ஆளுங்களுக்கு போட்டுக்கிறோம். அதுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட், அதுக்கு சார்ஜ் எல்லாம் போகணும். அதுக்காக தான் இந்த பணம் வாங்குறது எங்களுக்கு. அதனால வந்து பண்ணி சம்பாதிச்சு எப்போ சம்பாதிச்சிக்கலாம், எவ்வளோ சம்பாதிச்சிக்கலாம், இது எல்லாருக்குமே தெரியும். அங்கே இப்போ ஊர்லேயே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது மொத்தத்தில். நீங்கள் சொன்னீங்க அது மாதிரி வந்து காலையில் தான் எங்ககிட்ட வந்து மருத்துவம் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி. எதனால் அந்த காலையில் தான் நீங்கள் மருந்து தரீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாட்டு மருந்து வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணும்னு அந்த காலத்தில் ஏற்படுத்திக்கிறாரு எங்கள் அப்பா பண்ணது தான் அது. அதுக்கு முன்னே வைத்தியம் இருக்கிறதோ எது எங்களுக்கு தெரியாது. வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டு மேற்கொண்டு எல்லாம் சாப்பிடுவோம். இப்போ மருந்து சாப்பிட்ட உடனே அவங்க டிஃபனுக்கு மேலாம் பண்ணலாம், எது ஒன்றும் பண்ணிக்கலாம். அப்பா காலத்துலேருந்து இந்த நாட்டு மருத்துவம் நீங்கள் செஞ்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருந்துகள்லாம் சொல்லி தந்தாங்க, என்னென்ன விதமான சிகிச்சை முறைகள்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து செஞ்சது எங்களுக்கே தெரியாது. சிலதெல்லாம் அவர் செய்யறதெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல. இப்போ எங்களால் அது செய்ய முடியாது. இப்போ இருக்கிற ரெசிமுக்கு வந்து அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதனால் அவர் ஏதோ சிலது செஞ்சதை மட்டும் நாங்கள் பின்பற்றுறோம். அவர் செஞ்சது மொத்தமே நாங்கள் பின்பற்றுறதுக்கு எங்களுடைய இயல்பு இல்லை. அப்போ நாங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணல. முயற்சி பண்ணாலும் இப்போ ஆகாது எங்களால். எது நல்லாவதோ அதை மட்டும் கடைபிடிச்சி செய்கிறோம், மற்றெல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணிடுறோம். அப்பா செய்த சிகிச்சை முறை, நாட்டு மருத்துவ முறை, சிகிச்சை முறை பற்றி நீங்கள் எப்படி கூட இருந்து பார்த்துருப்பீங்க, அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் தாங்க. அவரே கண் பார்வையில் வந்து மருந்துகள் வாங்கி வருவார். அந்த மருந்து செய்யக்கூடிய உபகரணங்கள் வாங்கி வருவாங்க. அந்த மருந்து முறைப்படி செய்யணும். முறை தவறு செஞ்சு அவர் ஒத்துக்க மாட்டார், கீழே கொட்டிடுவார் உடனே. சில கொஞ்சம் ஜாஸ்தி கம்மி இருந்தால் கூட கீழே கொட்டிடுவார், உடனே கொட்டிடுவார். அந்த டைமுக்கு அந்தந்த மருந்து எப்படி ப்ராப்பராக செய்யணும் அந்த மாதிரி செய்யணும். அதிகமாக செஞ்சால் வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி தயாரி பண்ணுறது எங்களுடைய மருந்து போகிறோம். கண் சிகிச்சைக்கு நாட்டு மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் நீங்கள் செய்கிறீங்க? கண் சிகிச்சைனாக்கா இயற்கையாகவே பேசாதவங்கள பேசக்க முடியாது. இயற்கையாகவே பேசாதவங்கள இடையில வந்து இந்த பெரலைஸ் அட்டாக் ஆன பின்னால சிலருக்கு பேச்சு வராது போடும், சிலர் பேசுவாங்க. அந்த தன்மையை பொறுத்து நல்லா வருது ஆகாதெல்லாம். மூளையை பாய்ச்சிடும் அவங்களுக்கு. அந்த மூளையை ஓவராக பாய்ச்சிருந்தா செட் ஆகாது. லேசாக பண்ணியிருந்தால் அது கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். இந்த கண் சிகிச்சையிலேயே வந்து ஒரு கண்ணு மூட முடியாது இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி பெரலைஸ், முகவாய்வு வரும். ரப்பம் மூட முடியாது, வாய் கோழையப்படும், ஜொல்லு ஒழுவோம். கண்ணே மூட முடியாது, மூடினா கூட ரப்பம் மூடாது, அதை மூட வச்சுருவோம். ஒன்று கண்ணில் வந்து டபுள் பிம்பம் தெரியணும். டபுள் பிம்பம்
ஒரு உருவம் தெரியுது, 2 கண்ணு சேர்ந்து ஒரு உருவமாக்கி காமிக்குது நம்மளுக்கு. இதில் சில டபுள் பிம்பமாக தெரியும். அந்த மாதிரி டபுள் பிம்பம் தவறுகளுக்கெல்லாம் 100க்கு 100 கேரண்டியாக நல்லாக்கிறோம். ஆனால் உடனே வரணும். இப்போ 10 வருஷம் வந்தால் நல்லாக்க முடியாது. அவன் நான் அருண் டாக்டர்னு வேல் ஒத்துக்கிறார். அவர் இந்த மாதிரி டபுள் பிம்பம், அவர் கண் ஹாஸ்பிட்டல் பெரிய தென்னமத்தில் இருக்கிறார். அவர் அங்கே வந்தால் நேரம் என்கிட்ட தான் போகிறார். அவ்வளோ பேர் நல்லா திருப்பி அவர் செக் பண்ணுவார். திருப்பி நீங்கள் அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் நீங்கள் தரீங்க? நீங்கள் அதுக்கு ஏதாவது ஆயில் ஏதாவது வச்சுருக்கீங்களா, இல்லை அதுக்கு ஏதாவது பிரத்யேகமாக மூலிகைகள் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். பிரத்யேகமாக ஒன்றும் இல்லைங்க சார். அவங்க என்ன இயல்பில் வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்போம். கண்ணுக்கு கலிக்கம் போடுறோம். அது யாருக்கு போடணும், உங்களுக்கு மூணு எல்லாருக்கும் போட மாட்டோம். ஆயில் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். அதுதான், இது 3 தான் என்கிட்ட. இது இல்லாத அவங்களுடைய இன்னும் ஏற்கனவே ரத்த கொதிப்பு, சக்கரை வியாதி இருந்தால் அதுக்கு உண்டான மருந்தெல்லாம் சாப்பிட சொல்லுவோம். இதுலேயே சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல. அது மாதிரி நாங்கள் ஃப்ரீயாகவே செய்வோம். எல்லாத்தையுமே 2ம் கம்பைன் பண்ணி கூட செய்வோம். ஆங்கில மருத்துவமும் இந்த நாட்டு மருத்துவமும் சேர்ந்து கூட நம்மளுடைய உடலுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது மாதிரி எடுத்துக்கும் போது பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாத இருக்குங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். மருந்து வரலாம் சாப்பிட்டா பக்க விளைவு இல்லைன்றதை 100க்கு 100 நான் என்னுடைய இதுக்குள்ள அடித்து சொல்லுவேன். மற்றது நீ சாப்பிட்டு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எந்த வரலாம் சாப்பிட்டு உனக்கு எந்த விதமான பக்க விளைவு ஏற்படாது. எவ்வளோ நேரம் சாப்பிட்டா பக்க விளைவு ஏற்படாது. இது இயற்கை சார்ந்த மருந்து, அதனால பக்க விளைவுகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா, இல்லை எந்த காரணத்தினால நீங்க அதை சொல்றீங்க? எங்க அப்பா காலத்துல அனுபவத்தை வச்சு சொல்ற வழியே மற்றெல்லாம் நான் கேரண்டி எதுக்குன்னு சொல்ல முடியாது சார். இளம்பிள்ளை வாதம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு அந்த நோய் பத்தி நிறைய பேருக்கு நிறைய பேர் தெரியறது கிடையாது. இந்த இளம்பிள்ளை வாதம்னா என்ன, அதை பத்தி சொல்லுங்க. இளம்பிள்ளை வாதம் பிறவிலேயே கர்ப்பத்தால் உண்டாகிறதும் உண்டு. பிறக்கும் போதே கை கால் வராத மாதிரி, வாய்க்கோணைய மாதிரி, இடையில சின்ன பசங்களை ஆயிட்ட பின்னாலே அவங்களுக்கு ஒவ்வாத பொருள் சாப்பிட்றாங்க ஏதோ ஒன்று, அப்போ வந்துடுறது உண்டு. சின்ன பசங்க பிறக்கும் போதே சிலது வர்றது உண்டு. பிறந்த பின்னால் கொஞ்சம் அவங்களுக்கு அந்த அட்டாக் பண்ணும்போது வந்துச்சுனாக்கா வந்துடும் ஒன்றும் பண்ண முடியாது. பெராலிசிஸ் ஒருத்தருக்கு வருது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு பெராலிசிஸ் அட்டாக் ஆகுது உடம்புல, அதை பற்றி சொல்லுங்கள். பெராலிசிஸ் அட்டாக்ன்றது பொதுவான விதி எங்களுக்கு தெரிஞ்ச விதின்னு சொல்கிறேன். ஈரம் அதிகமாயினா, கோல்டு அதிகமாயிட்டாலும் வரும். பிபி சுகர் குறைஞ்சாலும் வரும், அதிகமானாலும் வரும். ஒரு மனிதன் டென்ஷன் அதிகமாக இருந்தால் கூட பெராலிசிஸ் வந்துடும். அதனுடைய நினைவுகள் இல்லாமல் சிலது விழுந்துறது உண்டு. அந்த மாதிரி விழுந்தோன்னா மூளையில் அந்த நரம்புகள், இப்போ இங்கிலீஷ் வைத்திய பிரகாரம் சொல்கிறது, மூளையில் ரத்த கட்டிச்சு, ரத்த குழாய் வெடிச்சிடுச்சு இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் கூட ஸ்டார்டிங்லேயே வந்தால் எங்கிட்ட வந்தால் நல்லா இருக்குவேன். ஆனால் இருந்தாலும் உடனே இப்போ நான் அட்டாக் அந்த ரிப்போர்ட்லாம் பார்த்து தான் செய்வோம். அதுக்கு தனியாக ஆள் வர வச்சுக்கிறேன். நான் அவங்கள பார்த்து செய்வோம். இங்கேயே நாங்கள் என்ன பண்ணால் பிபி சுகர் இல்லைன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, உண்மை என்னன்னு கேட்டால் இங்கே பேஷண்ட்டுக்கு ரொம்ப வரதில்லை. இருந்தாலும் என்னுடைய இதுக்காக நான் வர வைக்கிறாங்க. எங்கிட்ட சில பேர் 20 பேர் தங்கியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆனாக்கா அவங்க ஆட்டோவில் போகணும், துட்டு செலவு பண்ணி போய் துட்டு செலவு பண்ணி வரணும். அதுக்காக அங்கேயே நான் வர வச்சு நான் பண்ணுறேன். இங்கேயே மருந்தெல்லாம் கொடுத்து டாக்டர்லாம் வர வச்சுருந்தேன். அவங்களுக்கு உண்டான வருமானம் வர தொட்டு அவங்கள நின்றுட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாக்டர் தான் ஒரு 500 ரூபாய் வரணும், ஒரு 50 ரூபா தான் அவர் டெய்லி என்கிட்ட வருது. வண்டி சேர்த்துக்கு அவர் வராது, அதனால் வருது. இப்போ நார்மலாக உங்ககிட்ட சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படின்னா காலையில் சொன்னீங்க, காலையில் இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி, எந்த நேரத்துக்குள்ளே அவங்கள பார்க்கலாம்? காத்தாலே 7 மணிக்கு வைத்தியம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 8-8:30 வரையிலும் இருப்போம். அதுக்கு பின்னால் யாருன்னா வந்தால் இருப்போம், இல்லை 8:30 யார் இல்லைன்னா 8:00 மூடிடுவோம். ஜனங்க இருந்தால் 10 கிலோமீட்டர் இருப்போம். ஜனங்க இருக்கணும். ஜனங்களுக்காக நாங்கள் காத்துன்னு உட்காந்துக்கிறது இல்லை. இப்போ வருவாங்கன்னு கட்டத்தை வச்சுக்கிறதெல்லாம் இல்லை. நாங்கள் 8-8:30 மூடிடுவோம், முடிஞ்சு போச்சு. இப்போ 8:30 மணிக்கு மூடு மொத்த ஒருத்தர் பார்ப்போம். அதுக்கு பின்னால் மூடு மொத்த ஒருத்தர் பார்ப்பேன். அதுக்காக உட்காந்து பார்க்கறது இல்லை. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நிறைய கேள்விகளுக்கு கூட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பதிலாக கூட சொன்னீங்க. விஐடி கம்யூனிட்டி ரேடியோ சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, வணக்கம். இன்னைக்கு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் குப்புசாமி நாட்டு மருத்துவம் திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் நம்மகிட்ட நாட்டு மருத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. மீண்டும் ஒரு அனுபவ மேடை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சரவண கார்த்திக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேர்கள் இதுவரை கேட்டது அனுபவ மேடை. மக்கள் தங்கள் வாழ்க்கை அனுபவங்களையும் முன்னேற்ற பாதைகளையும் விரிவாக கலந்துரையாடும் நிகழ்ச்சி. உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி.
நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைக்கடலோடி. திரைக்கடலோடி நிகழ்ச்சியில உலகின் பல்வேறு நாடுகளுடைய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் அங்குள்ள சுற்றுலா தலங்களையும் பத்தி பார்த்துட்டு வரும். இன்னைக்கு திரைக்கடலோடி நிகழ்ச்சியில நாம சுத்தி பார்க்க போற நாடு ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா உலகிலேயே மிக சிறிய கண்டமாகவும் உலகின் மிக பெரும் தீவாகவும் உள்ள பெருநிலப்பை பெற்ற நாடு. டாஸ்மானியா தீவு இந்திய மற்றும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள சில சிறிய தீவுகளையும் உள்ளடக்கிய நாடு. அவுட்பேக் என்னும் நிலப்பகுதியால பெருமளவு சூழப்பட்டதால இது உலகத்தோட பெரிய பாலைவன தீவுன்னு சொல்றாங்க. இது பொதுநலவாய ஆஸ்திரேலியா என அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படுகிறது, அதாவது காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுடனும் நில எல்லைகள் கிடையாது. இந்தோனேஷியா, கிழக்கு திமோர், பப்வா நியூகினி ஆகிய நாடுகள் இதன் வடக்கேயும், சாலமன் தீவுகள், வனுவாட்டு, நியூ கலிடோனியா ஆகியன வடகிழக்கேயும், நியூசிலாந்து தென்கிழக்கேயும் இதன் அயல் நாடுகளாக அமைந்துள்ளன. சிட்னி, மெல்போர்ன், பிரிஸ்பேன், பெர்த் போன்ற நகரங்கள் ஆஸ்திரேலியாவோட முக்கிய நகரங்களா இருக்கு. அது என்ன ஆஸ்திரேலியா, அதுக்கு எப்படி ஆஸ்திரேலியான்னு பேர் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆஸ்திரேலியா என்ற பெயர் ஆஸ்திரேலிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து உருவானது. தெற்கே என்பது இதன் கருத்து. தெற்கே நோக்கி பயணம் செய்தபோது இந்த தீவை கண்டுபிடித்ததால தெற்கே என்று பொருள் தரும் ஆஸ்திரேலிஸ் என்ற பெயர் வைத்ததாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவை முதல்ல சுற்றி வந்த மேத்யூ பிளிண்டர்ஸ் என்ற பிரித்தானிய மாலுமி 1814 தான் எழுதிய புத்தகமான A Voyage to Terra Australis என்ற நூலில் ஆஸ்திரேலியா என்ற பெயரை பயன்படுத்தியதிலிருந்து இப்பெயர் பரவலாக வழக்கொன்றியது. 20ஆம் நூற்றாண்டில உள்ளூரிலும் வெளியூரிலும் ஆஸ்திரேலியாவை ஓஸ் என்றும் ஆஸ்திரேலியன்ஸை ஆசி எனவும் சுருக்கமாக அழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 42,000 ஆண்டுகளாகவே ஆஸ்திரேலிய பழங்குடிகள் ஆஸ்திரேலிய பெருநிலப்பரப்பில் வாழ்ந்து வந்ததாக வரலாறு சொல்கிறது. அவ்வப்போது வடக்கிலிருந்து மீனவர்களும் பின்னர் 16ஆம் நூற்றாண்டில் டச்சு நாடுகான் பயணிகளும் ஐரோப்பாவிலிருந்து இங்கு வந்து போன பின்னர் 1770 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு பகுதியில் வந்திறங்கிய ஆங்கிலேயர்கள் அதனை ஐக்கிய ராஜ்யத்திற்கென உரிமை கொண்டாடினர். பின்னர் 1901ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி 6 தனித்தனியான குடியேற்ற பகுதிகளும் ஒன்றிணைந்து காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா என்றானது. இப்போது கான்பரா இதன் தலைநகரமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவின் தேசிய கொடியில காமன்வெல்த் ஸ்டார்ஸ், சதர்ன் கிராஸ், யூனியன் ஜாக்னு 3 பாகங்கள் உள்ளது. பரப்பளவுல 6வது பெரிய நாடாக இருந்தாலும் 2013 மதிப்பின்படி ஆஸ்திரேலியாவின் மக்கள் தொகை வெறும் 23.2 மில்லியன்கள் மட்டுமே. இவர்களில் 60% பேர் பெருநிலப்பரப்பில் மாநில தலைநகரங்களை அண்டி வாழ்கின்றனர். ஆயிரத்தி 1945 பின்னர் பல நாட்டு மக்கள் அங்க குடியேறியதால அங்க பல கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டு ஆஸ்திரேலியா ஒரு மல்டி கல்ச்சரல் கண்ட்ரியாகவே காணப்படுகிறது. அங்க குடியேறிய மக்கள் பெரும்பாலும் ஈஸ்டர்ன் யூரோப்பிலிருந்தும் மெடிட்டரேனியன் பகுதிகளில் இருந்தும் குடியேறியதாக சொல்றாங்க. ஆஸ்திரேலியா மேற்கத்திய பொருளாதார முறைகளை பின்பற்றுகிறது. அங்கு பயன்படுத்தப்படும் நாணயத்தை ஆஸ்திரேலியன் டாலர்னு சொல்றாங்க. ஆங்கிலம் இதன் ஆட்சி மொழியாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் வாழும் பெரும்பான்மையானோர் ஆஸ்திரேலியன் இங்கிலீஷையும் பிரிட்டன் இங்கிலீஷ் மொழியை ஒத்திருந்தாலும் ஆஸ்திரேலியர்களுக்கென தனிப்பட்ட சில உச்சரிப்பையும் சொற்தொகுதிகளையும் கொண்டுள்ளது. 2001 மதிப்பீட்டின்படி பெரும்பான்மையானோர் ஆங்கிலத்தையே பேசுறாங்க. ஆங்கிலம் அல்லாத 2.1% பேர் சீன மொழியையும், 1.9% பேர் லத்தீன் மொழியையும், 1.4% பேர் கிரேக்க மொழியும் பேசுறாங்க. ஆஸ்திரேலியாவோட தற்போதைய ஆளுநராக குவென்டின் பிரைஸ் பதவி வகிக்கிறார். பிரதமராக டோனி அபோட் பதவி வகிக்கிறார். ஆஸ்திரேலியாக்கென அரச மதம்னு எதுவும் இல்லைங்க. ஆனா பெரும்பான்மையானோர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. 2006 மதிப்பீட்டின்படி 64% பேர் கிறிஸ்தவர்களா இருக்காங்க. அதிலும் முக்கியமா 26% பேர் ரோமன் கேத்தலிக்ஸா இருக்காங்க.
கிறிஸ்தவர்கள் அல்லாத 2.1% பேர் பௌத்த மதத்தையும் 1.7% பேர் இஸ்லாமியத்தையும் பின்பற்றுறாங்க. 1%க்கும் கம்மியானவங்க இந்துக்களாகவும் யூதர்களாகவும் இருக்காங்க. ஆஸ்திரேலியாவின் கல்வித்தரம் உலக நாடுகளில் 8வது இடத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவில் மட்டும் மொத்தம் 38 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த 38 அரசு பல்கலைக்கழகங்கள்ல பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள் உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் 99% பேர் கல்வி அறிவோடு இருக்காங்க. 1960ஆம் ஆண்டு ப்ரொஃபசர் ப்ரூனெட் ஆஸ்திரேலியாவோட முதல் ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அவார்டை வாங்கினார். அதே வருடம் தான் பிசியாலஜி ஃபீல்டில் அவர் செஞ்ச ரிசர்ச்காக நோபல் பரிசையும் வென்றார். ஆஸ்திரேலியாவில் மொத்தம் 6 மாநிலங்களும் 2 மண்டலங்களும் வேறு சில சிறிய பிராந்தியங்களையும் கொண்ட நாடு. 1788 ஆங்கிலோ கெல்டியர்களின் பண்பாட்டை பின்பற்றுகிறது. ஆஸ்திரேலியாவில் 15 வயதிற்கும் மேலானோர் தங்களை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுல ஈடுபடுத்திக்கிறாங்க. அதனால ஆஸ்திரேலியாவை உலகத்தோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு அழைக்கிறாங்க. துடுப்பாட்டம், ஹாக்கி, வலைப்பந்தாட்டம், ரக்பி மற்றும் துடுப்பு படகு ஓட்டம், நீச்சல் போன்ற விளையாட்டுகளில் சர்வதேச மட்டத்தில் புகழ்பெற்றுள்ளது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில் இதுவரைக்கும் 2 முறை சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகள் நடந்தேறியது. 1956 மெல்போர்னிலும் 2000ஆம் ஆண்டு சிட்னியிலும் நடந்தது. 2000ஆம் ஆண்டிலிருந்து பதக்கங்களை வென்ற நாடுகளின் பட்டியலில் முதல் 6 நாடுகளுக்குள் ஆஸ்திரேலியா அடங்குகிறது. டென்னிஸ் போட்டியை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாவில் நடக்கும் ஓபன் கிராண்ட்ஸ்லாம் போட்டி உலக புகழ் பெற்றது. ஆஸ்திரேலியாவோட விலங்கினங்களை பொறுத்தவரை ஆஸ்திரேலியாக்கென எக்ஸாட்டிக்ஸ் அனிமல்ஸ்னு இருக்கு. அதாவது அங்கு காணப்படும் சில விலங்கினங்கள் உலகின் வேறு எந்த பகுதியிலும் காணப்படாதாம். ஆஸ்திரேலியாவோட கங்காரு, கோலா போன்ற விலங்குகள் இதற்கு ஒரு சான்றாகும். கங்காரு ஆஸ்திரேலியாவோட தேசிய விலங்காக உள்ளது. உலகத்திலேயே மிக அதிகமான ரெப்டைல்ஸ், அதாவது ஊரும் விலங்குகள் உள்ள நாடும் ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 755 வகையான ரெப்டைல்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிரவுன் ஸ்னேக், டைகர் ஸ்னேக், டைபான் போன்ற பல வகை பாம்புகளும் அங்கு உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலியாவில் கால்கோர்லி நகரில் அமைந்துள்ள தங்கச்சுரங்கம் தான் ஆஸ்திரேலியாவோட மிகப்பெரிய தங்கச்சுரங்கமா இருக்கு. விக்டோரியா நகரில் ஆரம்பிக்கப்பட்ட ஆஸ்திரேலியன் ஸ்ட்ரீட் ஃபுட்பால் ஆஸ்திரேலியாவில் மிகவும் புகழ்பெற்றது. மெல்போர்னில் உள்ள ராயல் கண்காட்சியகம் ஆஸ்திரேலியாவோட முதலாவது உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் 2004ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. தாஸ்மானியாவில் உள்ள ஆர்த்தூர் ஆஸ்திரேலியாவில் குடியேற்றப்பட்ட குற்றவாளிகளின் பெரும் பாசறையாக இருக்கிறது. 1988 கான்பராவில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடம் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் உள்ள ஆனா கிரீக் என அழைக்கப்படும் கேட்டில் ஸ்டேஷன் தான் உலகத்தோட மிகப்பெரிய கேட்டில் ஸ்டேஷனா இருக்கு. இந்த கேட்டில் ஸ்டேஷன் 34,000 சதுர கிலோமீட்டரோட பெல்ஜியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க. மேலும் 1902ஆம் ஆண்டு பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கியது ஆஸ்திரேலியா. இது உலகத்திலேயே பெண்களுக்கும் வாக்குரிமை வழங்கிய நாடுகள்ல 2வது நாடாக இருக்குது. ஆஸ்திரேலியாவிலும் 18 வயது பூர்த்தி அடைந்தாதான் வாக்குரிமையை கொடுக்கறாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவில் உள்ள சில சுற்றுலா தலங்களை பத்தி பார்ப்போம். ஆஸ்திரேலியாவோட சுற்றுலா தலம்னு சொன்னதும் கிரேட் பேரியர் ரீஃப் தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா கிரேட் பேரியர் ரீஃபோட இயற்கை எழிலை ரசிக்கவே வருடத்திற்கு 2 மில்லியன் பேர் இந்த இடத்தை சுத்தி பார்க்க வராங்களாம். கிரேட் பேரியர் ரீஃப்ல உள்ள மெரைன் பார்க் அங்குள்ள சுற்றுலா தலங்கள்லேயே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். உலூரு, கக்காடு நேஷனல் பார்க், ஃப்ரேசர் ஐலண்ட்ஸ் இங்குள்ள மற்றும் சில ஹைலைட்ஸ். உலூரு 2013ஆம் ஆண்டு குவாண்டாஸ் ஆஸ்திரேலியன் டூரிசம் அவார்ட்ஸை வாங்கியது. பின்னர் ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் டூரிசம் அட்ராக்ஷனாகவும் பேர் வாங்குச்சு. இப்போ சிட்னியை பத்தி பார்க்கலாம். சிட்னி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பெரிய நகரம். சிட்னி ஒபேரா ஹவுஸ் சிட்னியில ரொம்பவே ஃபேமஸ். சீனர்கள் பெரும்பாலும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. சீனர்கள் மட்டுமல்லாத சூது விளையாட்டை விரும்பும் அனைத்து மக்களும் விரும்பி செல்லும் இடமாக இருக்குது. ஏன்னா இங்கு உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கேசினோஸ் வருடா வருடம் பெரும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றது. 80% ஆஸ்திரேலியர்கள் கேம்லிங்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்காங்களாம்.
அதாவது சூது விளையாட்டு. அதனால ஹையஸ்ட் ரேட் ஆஃப் கேம்பிளிங் ஆஸ்திரேலியாவில் காணப்படுதா சொல்றாங்க. இதனாலேயே அங்க கேம்பிளிங் ஸ்டேஷன்ஸ் ரொம்பவே அதிகம். ஆஸ்திரேலியா வைன் ப்ரொடக்ஷன்ல ரொம்பவே ஃபேமஸ்ங்க. வருடம் கிட்டத்தட்ட 1.35 ட்ரில்லியன் பாட்டில்ஸ் ஆஃப் வைனை அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களாம். மேலும் சிட்னியில் உள்ள ஹார்பர் பிரிட்ஜ் ஆஸ்திரேலியாவோட அழகான கட்டிடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இரவு நேரங்கள்ல சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் ஒரு தங்க பாலம் போலவே காட்சியளிக்கும். மேலும் லூனா பார்க் குழந்தைகளை கவர்ந்திருக்கும் ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று. அங்கு டிஸ்னி லேண்டில் இருப்பது போலவே குழந்தைகளை கவர்ந்திருக்கும் வகையில் பல அழகான பொம்மைகளும் அதன் மாதிரிகளும் கேளிக்கை அம்சங்களும் உள்ளது. சிட்னில வரலாற்று சிறப்புமிக்க பல கோட்டைகளும் இருக்கு. பார்ட்லி ஹெட்டில் உள்ள சிறு கோட்டைகள் பார்ட்லி ஹெட்டுக்கும் பார்ட்லி ஹெட்டின் வடக்கு பகுதியில் உள்ள 4 ஃபோர்ட்டிஃபிகேஷன்ஸ்க்கும் இடையில இருக்கு. அந்த கோட்டைகளின் சிறப்பம்சமே அங்கு உள்ள சுரங்கப்பாதைகள் தான். அந்த கோட்டைகள்ல பல சுரங்கப்பாதைகள் இருக்கதா சொல்றாங்க. வாட்சன் பே ஆஸ்திரேலியன் டூரிசம்ல ஒரு ஹைலைட். மியூராம்பிட்ஜ், டார்லிங் போன்ற ஆறுகள் தான் ஆஸ்திரேலியாவோட முக்கிய ஆறுகளா இருக்கு. சிட்னி டவர், டார்லிங் ஹார்பர் சிட்னியோட ஃபேமஸ் டூரிசம் ஸ்பாட்ஸ்ல ஒன்று. டார்லிங் ஹார்பரை சுத்தி பார்க்கவே ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது. ஏன்னா டார்லிங் ஹார்பர்ல சிட்னி என்டர்டைன்மெண்ட் சென்டர், சிட்னி சைனீஸ் கார்டன், தம்பலாங் பார்க், சிட்னி எக்ஸிபிஷன் சென்டர், ஸ்டார் கேசினோ, ஐமேக்ஸ் தியேட்டர்னு பல இடங்கள் உள்ளது. மேலும் நேஷனல் மேரிடைம் மியூசியமும் சிட்னில தான் இருக்கு. ஆஸ்திரேலியா பிரின்ஸ்டன் ரெயின் ஃபாரஸ்ட், ஏன்ஷியன் ராக் ஃபார்மேஷன் மற்றும் பல பீச்சுகளோட ஒரு அழகான தீவா காட்சியளிக்குது. அங்குள்ள இயற்கையான அழகுன்னு சொல்லும் போது ப்ளூ மவுண்டன்ஸ், பாண்டி பீச் சிட்னியை மேலும் அழகு சேர்க்கும் சில அம்சங்களா இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மவுண்ட் காசிக்ஸோ தான் அங்குள்ள பெரிய சிகரம்னு சொல்றாங்க. 2003 வருடத்தின் ரக்பி வேர்ல்ட் கப்பும் ஆஸ்திரேலியாவில் தான் நடந்தது. கிரானி ஸ்மித் வகையான ஆப்பிள் ஆஸ்திரேலியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஆஸ்திரேலியாவோட உணவு பழக்கத்தை பொறுத்தவரை ஆஸ்திரேலியர்கள் பெரும்பாலும் பர்கர், ரோல்ஸ், பை போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் தான் சாப்பிடுறாங்க. அதனால ஆஸ்திரேலியா வேர்ல்டோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு பேர் வாங்கினாலும் அவங்களோட உணவு பழக்கத்தின் காரணமாக மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரினும் பேர் வாங்கிடுச்சு. ஆஸ்திரேலியாவில் வாழும் மக்களில் 26% பேர் உடல் பருமனா இருக்காங்க. அங்குள்ள பிரத்யேகமான விலங்கான கங்காருவின் மாமிசத்தையும் சாப்பிடுறாங்களாம். அதுல 5-7% ஃபேட் இருக்குன்னு சொல்றாங்க. ஆஸ்திரேலியாவோட டிவி ஷோஸ்லயும் பெரும்பாலும் சமையல் கலை பற்றி தான் இருக்கு. ஆஸ்திரேலியன் டிவி ப்ரோக்ராம்ஸ்ல ஒன்றுக்கு பின் ஒன்றாக பல குக்கிங் ஷோஸ் அங்க டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குமா. அதுலயும் ரொம்ப ஃபேமஸா மை கிச்சன் ரூல்ஸ், மாஸ்டர் ஷெஃப் போன்ற நிகழ்ச்சிகள் உலக புகழ் வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவின் நாளிதழ்களை பொறுத்தவரை தி ஆஸ்திரேலியன் மற்றும் தி ஆஸ்திரேலியன் ரெவ்யூ போன்ற நாளிதழ்கள் மிகவும் முக்கியமானது, நம்பிக்கைத்தன்மை வாய்ந்தது. ஆஸ்திரேலியாவை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். திரைக்கடலோடியின் அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாட்டை சுத்தி பார்க்க ரெடியா இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவப்பிரியா. நேயர்கள் இதுவரை கேட்டது திரைக்கடலோடி, கண்டங்களை இணைக்கும் ஒரு புரிதல் தொடர். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க வாழ்க்கை கொடுக்க போற பெரிய பரிசை மிஸ் பண்றாங்கன்னு உற்சாகத்தோடையும் மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் பேச ஆரம்பிச்சாங்க நம்ம மலைகள் நாயகி அருணிமா சின்ஹா. என்னடா இவன் ஏன் அருணிமா சின்ஹாவை மலைகள் நாயகின்னு கூப்பிட்டான்னு தெரியலையேன்னு ரொம்ப குழம்பாதீங்க. அது நானா அருணிமாக்கு வச்ச செல்ல பேரு. இவங்க உலகத்திலேயே ஏற ரொம்ப கடினமான மலைகள்ல ஏறி சாதனை செஞ்சிருக்காங்க. எவரெஸ்ட், கிளிமஞ்சாரோ இந்த மாதிரி பல மலைகள், கரடு முரடான பாறைகள், விஷ செடி கொடி, தன் பசிய போக்க தீவிரமா அலைஞ்சுகிட்டு இருக்க மிருகங்கள், உரைய வைக்கும் குளிர்னு தன்னை ஒரு பாதுகாப்பான கூட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிற மலைகள்ல ஏறது அவ்வளோ சுலபமான காரியம் கிடையாதுங்க. ஏங்க, நான் கிளிமஞ்சாரோன்னு சொன்னதும் உங்களுக்கு எந்திரன் படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பாட்டு தானே ஞாபகத்துக்கு வந்திருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கும் அருணிமா சொன்னதும் ஞாபகத்துக்கு வந்தது அதான்.
நம்ம எல்லாரும் ஒரு சாதாரணமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் தான். ஆனா அந்த எண்ணங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறோம், அதை அடைய எவ்வளோ முயற்சி பண்றோங்கிறது தான் சாதனையாளர்களா மாறுறோம். அந்த மாதிரி தன் எண்ணங்களை மதிச்சு அதை அடைய அயராம உழைச்சு சாதிச்சிருக்கவங்க தான் நம்ம அருணிமா சின்ஹா. எவரெஸ்ட் சிகரத்திலையும் எல்ஃப்ரஸ் சிகரத்திலையும் கிளிமஞ்சாரோவிலும் செயற்கை கால் பதித்த முதல் பெண் நம்ம அருணிமா சின்ஹா. செயற்கை கால்னு உங்களுக்கு கேட்டிருந்தா எஸ், பிறவில சராசரி பெண்ணா பிறந்த அருணிமா விதியின் கொடுமையால காலை இழந்தவங்க. விதி இவங்க வாழ்க்கையில சதி மட்டும் பண்ணாம இருந்திருந்தா இவங்க இந்தியாவுக்காக விளையாடி பல கோப்பைகளையும் பதக்கங்களையும் பேரும் புகழும் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்து உலக அளவில் பிரபலமாகியிருப்பாங்க. நல்ல வேளை நான் என் காலை மட்டும்தான் இழந்தேன், நம்பிக்கை இல்லைன்னு நம்ம அருணிமா பேச ஆரம்பிச்சதும் அவங்களோட அந்த உற்சாகம் நம்ம எல்லாருக்குமே தொத்திக்குதுங்க. சாதாரண பெண்ணா இந்த உலகத்தை சுத்தி வந்துகிட்டு இருந்த உங்க காலை கட்டி போட்டது என்னன்னு கேட்டதும் கடந்த கால நினைவுக்குள்ள நம்மள கூட்டிட்டு போனாங்க அருணிமா. தடதடக்கும் ரயில் சத்தத்துடன் வருது அவங்க பிளாஷ்பேக். இவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா ஆர்மில இருந்தவர், அம்மா ஞானபாலா சின்ஹா ஹெல்த் சூப்பர்வைசரா இருந்தவங்க. நம்ம அருணிமாக்கு ஸ்போர்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரெஸ்ட் உண்டாம். இதுக்கு காரணம் அவங்க அப்பா ஹரேந்திர சின்ஹா தானா. தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே நாட்டு மேல அதிக பற்று கொண்ட ஒரு பெண்ணாம். இருக்காத பின்ன அப்பா மிலிட்டரியில வேலை செஞ்சாருன்னா தன்னால முடிஞ்ச பேரையும் புகழையும் நம்ம தாய்நாட்டுக்கு வாங்கி கொடுக்கணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்க. சரி, நமக்கு ஸ்போர்ட்ஸ்ல தானே இன்ட்ரெஸ்ட், அது மூலியமாவே நம்ம ஆசையை நிறைவேற்றலாம்னு நினைச்சாங்களாம். சர்வதேச அளவுல வாலிபால் போட்டிகள்ல ஜெயிச்சு இந்தியாவுக்கு பேரு சேர்க்கணும்ங்கிறதா இவங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆசையாம், கனவாவும் இருந்துச்சாம். தன்னுடைய ஆசைய சொல்லி முடிச்சதும் நம்மளால அதை செய்ய முடியலையேன்னு அவங்களுக்குள்ளேயே வந்த கோபம், ஆத்திரம், துக்கம் எல்லாமே அவங்க கண்ணுல தெரிஞ்சுதுங்க. தன்னுடைய கனவை சுக்குநூறா அழிச்ச அந்த கதைய சொன்னாங்க. லக்னோல இருந்து டெல்லிக்கு போற பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருந்தாங்களாம். சரி, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துகிட்டே இருக்கிறது, ரொம்ப டயர்டா இருக்கு, முகத்தை கழுவிட்டு வரலாம்னு போனாங்களாம். அங்க இருந்த 4 பேர் எதிர்பார்க்காத சமயத்துல திடீர்னு அருணிமா கழுத்துல இருந்த செயினையும் அவங்க கையில வச்சிருந்த ஹேண்ட்பேக்கையும் பறிக்க முயற்சி பண்ணாங்களாம். அருணிமா தன்னை காப்பாத்திக்க பலமா கத்திருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு கத்தியே நம்மள மாட்டி விட்டுருவா போலன்ற பயத்துல அவங்க அருணிமாவை வயித்துல உதைச்சு ட்ரெயினுக்கு வெளியே தள்ளி விட்டுட்டாங்களாம். அடுத்த ட்ராக்ல போய் விழுந்துட்டாங்களாம். இவங்களோட கெட்ட நேரம் அந்த ட்ராக்லயும் இவங்களை நோக்கி வேகமா ஒரு ட்ரெயின் வந்துகிட்டு இருந்ததாம். அத பார்த்துட்டு தான் உயிரை எப்படியாவது காப்பாத்திக்கணும்னு எழுந்திருக்க முயற்சி செஞ்சாங்களாம். ஆனா அவங்க வயத்துல உதித்த பலமான அடியால இவங்களால எந்திரிக்க முடியலையாம். அதுக்குள்ள ட்ரெயின் அருணிமா கால்ல ஏறிடுச்சு. இன்னொரு கால் எலும்போ 3 துண்டா உடைஞ்சிருச்சாம். இது மட்டும் இல்ல, இடுப்பு எலும்பையும் பெரிய டேமேஜ். தம் வாழ்க்கையின் இருட்டுக்குள்ள, அதாங்க அன்கான்சியஸ் ஸ்டேட்குள்ள போயிட்டாங்களாம். யாரோ அருணிமாவோட இந்த நிலைய பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அருணிமா உயிரை காப்பாத்தணும்னா அவங்க காலை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் டாக்டர்ஸ். தன்னுடைய பொண்ணோட உயிர் தான் முக்கியம்னு அருணிமாவோட காலை எடுக்க அவங்க அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சாங்களாம். ஆபரேஷன் பண்ணி அவங்க கால் எடுத்துட்டாங்களாம். காலை இழந்து ஹாஸ்பிட்டல்ல மாச கணக்கா படுத்த படுக்கையா இருந்ததை விட தன் கனவெல்லாம் செதஞ்சிருச்சேன்னு ஃபீல் பண்ணதுதான் அதிகமாம். உண்மையான ஊனம் காலையோ இல்ல கையையோ இழக்கிறப்ப இல்ல, தன்னுடைய கனவுகள் அழிஞ்சு போறதுதான்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்த போது கூட மனசு முழுக்க வாழ்க்கை இப்படியே முடங்கிடக் கூடாது, இதுல இருந்து எப்படியாவது மீண்டு வந்து நிச்சயமா பெருசா எதையாவது சாதிக்கணுங்கிற இவங்க எண்ணம் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துதாம். இந்த மாதிரி ஒரு சூழல்ல எந்த எண்ணங்கள் உங்களை எதையாவது சாதிச்சே ஆகணுங்கிற உங்க வெறிய ஏத்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எங்க எல்லாரையுமே ஒரு நிமிஷம் வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. நம்ம கிரிக்கெட் பிளேயர் யுவராஜ் சிங் தான் அருணிமாவோட இன்ஸ்பிரேஷனா. கேன்சர்ல இருந்து மீண்டு மறுபடியும் கிரிக்கெட் ஆட வந்த அவரை போலவே என்னாலையும் சாதிக்க முடியும்னு நம்பினாங்களாம். ஆனா எந்த துறையில சாதிக்க முடியும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சிந்திச்சாங்களாம். காலையில எழுந்ததும் சாப்பிடும் போதும் ஏன் தூங்கும் போதும் கூட இதே யோசனையா தான் போயிட்டு இருந்ததாம். இன்னைக்கு வரைக்கும் எவரெஸ்ட் சிகரத்துல ஏறணுங்கிற ஆசை எப்படிதான் வந்ததுன்னே தெரியலையாம் அருணிமாக்கு. பல நேரம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஆசைய அம்மாட்ட சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அம்மா பயங்கரமா திட்டினாங்களாம். இப்போதான் உசுருக்கு போராடி திரும்பி வந்திருக்க, அதுக்குள்ள ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு திட்டி தீத்துட்டாங்களாம். ஆனா அவங்க அம்மா திட்டின ஒரு வார்த்தையும் அருணிமாவோட கனவை அசைக்க முடியலையாம். மாறா, எத்தனை நாள் தான் இப்படி இறப்புக்காக பயந்து பயந்து வாழறது, இறப்புக்கு நான் பயத்தை உருவாக்குறேன்,
இன்னொரு தடவை அது என்ன பயமுறுத்த கூடாதுன்னு யோசிச்சாங்களாம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதும் அருணிமாக்கு செயற்கை கால் பொருத்தினாங்களாம். எவரெஸ்ட் ஏறி சாதனை படைச்ச முதல் இந்திய பெண்ணான பச்சேந்திரி பால் மேடம சந்திச்சாங்களாம். அவங்க அருணிமாவோட அந்த நிலைய பார்த்து வருத்தத்துல மூழ்கலையாம். மாறா, அருணிமா, இந்த மாதிரி நடந்தது ஏதோ உனக்கு கடவுள் எடுத்துரைக்கத்தான். இந்த மாதிரி மலைகள் ஏறி சாதனை செய்யணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. அதுலயும் இந்த மாதிரியான ஒரு நிலையில கடவுள் உனக்கு யோசனையை கொடுத்திருக்காருனா நிச்சயமா உன்னால இதை செய்ய முடியும். நீ எட்டாத மலைகள் உச்சிய எட்டி தொட போற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம தைரியமா நீ எடுத்த முடிவுல பயணத்தை தொடங்குன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, அதுக்கான அத்தனை வழிகளையும் ஆலோசனைகளையும் சொல்லி தந்தாங்களாம் பச்சேந்திரி பால் மேடம். உத்தர்காசியில உள்ள நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் மவுண்டனியரிங்ல பச்சேந்திரி பால் மேடம் கிட்டேயே 28 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டாங்களாம். அந்த கடுமையான பயிற்சிக்கு அப்புறம் தன்னால நிச்சயமா இதை செய்ய முடியுங்கிற அவங்க நம்பிக்கை அதிகமாச்சாம் அருணிமாக்கு. 2012ஆம் ஆண்டு எவரெஸ்டுக்கான ஒரு முன்னோட்டம் 6150 மீட்டர் உயரத்துல உள்ள ஐலாண்ட் பீக்ல ஏறினாங்களாம் நம்ம அருணிமா. 2013ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி எவரெஸ்ட அடைஞ்சாங்களாம். அருணிமாவோட கனவு நினைவான அந்த தருணத்தை இன்னும் மறக்க முடியலையாம். அவங்க அத சொல்லும் போதே அவங்க முகத்துல பூரிப்பும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சுதுங்க. அந்த எவரெஸ்ட் மலை உச்சியில ஏறி நின்னு பார்த்தப்ப இந்த உலகமே அவங்க ஆசைக்கும் லட்சியத்துக்கும் முன்னாடி ரொம்ப சின்னதா தெரிஞ்சுதாம். 58 நாள் முயற்சிக்கு பிறகு கிடைச்ச அந்த வெற்றி அது வரைக்கும் நான் பட்ட எல்லா கஷ்டத்தையும் காணாம போக வச்சிருச்சுன்னு கண்கள் விரிய பேசினாங்க நம்ம அருணிமா. உயரத்தை தொட்டதன் பின்னணியில உள்ள வலி நிறைந்த ரத்தம் சிந்திய தருணங்களையும் நமக்காக சொன்னாங்க. முதல் விஷயம், செயற்கை கால் என்ற விஷயமே அவங்களுக்கு புதுசு. அதுக்கு பழகவே அருணிமாக்கு பெரிய சவாலா இருந்துச்சாம். அருணிமா கூட எவரெஸ்ட் ஏறின மத்தவங்க எல்லாம் ஸ்பீடா மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். செயற்கை காலோட ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சு போக அவங்களுக்கு ரொம்ப நேரம் எடுத்துதான். மேல போனவங்க திரும்பி வந்த போதுதான் அருணிமா பாதி தூரத்தை கூட கடக்காம மெதுவா நகர்ந்துட்டே இருந்தாங்களாம். இத பார்த்துட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணி சிரிச்சாங்களாம் மத்தவங்க. உனக்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு விபரீத ஆசைன்னு முகத்துக்கு நேராவே கேட்பாங்களாம். ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க கவனத்தை ஏறி முடிக்கிறதுல மட்டுமே செலுத்தினாங்களாம். நம்மளால எதை செய்ய முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்களோ அதை முடிச்சு காட்டுறதுல இருக்க சந்தோஷமே தனின்னு சொல்றாங்க நம்ம அருணிமா. அவங்களோட அந்த கேலி பேச்சு கூட பல நேரங்கள்ல அருணிமாக்கு தூண்டுகோலா இருந்துருச்சாம். அது மட்டும் இல்லைங்க, எவரெஸ்ட் ஏறும்போது எத்தனையோ முறை அருணிமாவோட செயற்கை கால் கழண்டு போயிருக்காம். கூட போனவங்க எல்லாம் அருணிமாவை தனியா விட்டுட்டு போயிருக்காங்களாம். ஆக்சிஜன் சிலிண்டர் காலியாகி என்ன பண்றதுன்னே தெரியாம தவிச்சு போயிருக்காங்களாம். ஆனாலும் இது எதுவுமே அருணிமாவோட லட்சியத்தை கொஞ்சம் கூட அசைக்கல. எப்படியும் நினைச்சதை செய்வேன்னு தன்னையே இல்ல தன்னை மட்டுமே நம்பினாங்களாம். அதே மாதிரிதான் நினைச்சதை சாதிச்சாங்க அருணிமா. மீடியா வெளிச்சம் முழுக்க அருணிமா மேல தானா. கேலி செஞ்சவங்க அவமானப்படுத்தினவங்களும் தேடி வந்து பாராட்டினாங்களாம். தனக்கு நடந்த எல்லாத்தையும் வெற்றிக்கு மைல்கல்லா மாத்திருக்காங்க நம்ம அருணிமா. உடம்புல உண்டாகிற ஒரு ஊனம் மனச எந்த வகையிலும் பாதிக்கிறது இல்லைன்னு நிரூபிக்க நினைச்சாங்க. அதே மாதிரி நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சதுக்கு அப்புறமும் தன்னடக்கத்தோட தன் கதைய சொன்ன அருணிமாவுக்கு கனவுகள் இன்னும் மிச்சம் இருக்கு. இதுதான் என் சாதனைன்னு திருப்தி அடைய முடியல. செய்ய வேண்டிய விஷயங்கள் இந்த உலகத்துல நிறைய இருக்குன்னு மனசு சொல்லிட்டே இருக்குன்னு நம்மள ஆச்சரியத்துல தள்ளுறது இவங்களோட பேச்சு. இது மட்டும் இல்லைங்க, மாற்றுத்திறனாளி குழந்தைகளை ஸ்போர்ட்ஸ்ல சாதிக்க வைக்க இலவசமா ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஆரம்பிக்கிற ஐடியாவும் இருக்காம். என்னோட தனிப்பட்ட செலவுகளுக்காகவும் ட்ரீட்மெண்ட்காகவும் வரும் பணத்தை இந்த அகாடமிக்காக ஒதுக்கி வச்சிட்டு இருக்கேன்னு சொன்னது என்ன வியப்புல ஆழ்த்திருச்சுங்க. ஒருத்தர் 10 பேர் முன்னாடி ஒரு ஜோக்க சொன்னாராம். முதல் முறை சொன்னப்போ 10 பேரும் சிரிச்சாங்களாம். 2வது முறையும் அதே ஜோக்க சொன்னாராம். 5 பேர் மட்டும்தான் சிரிச்சாங்களாம். அதே ஜோக்க 3வது முறை சொல்லும் போது யாருமே சிரிக்கலையாம். சிரிப்பை ஏற்படுத்தின ஒரு விஷயமே அடுத்தடுத்த நிமிஷங்களை மாறிடும் போது சோகத்துக்கு காரணமான விஷயங்கள் மட்டும் ஏன் அப்படியே மனசுலயே இருக்குன்னு இவங்க கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தெரியாம தான் நம்ம எல்லாருமே இருக்கும். நமக்கு எது கஷ்டத்தை தந்துச்சோ அதையேதான் பிடிச்சிட்டு தொங்கிட்டும் இருக்கும். இந்த எண்ணத்தை மாத்தினா நம்மளும் நம்ம வாழ்க்கைய கிளியரா தீர்மானிக்க முடியும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு. அதை தாண்டிட்டா நிச்சயமா ஒரு சந்தோஷமும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த காத்திருப்புக்காகத்தான் யாருமே தயாரா இருக்கிறது இல்ல.
கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்குமான அந்த சின்ன பாதையை கடக்கிறத ரிஸ்க்னு நினைச்சு அலட்சியம் பண்றவங்க அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க எத்தனையோ நல்ல விஷயங்களை மிஸ் பண்றாங்கன்னு சொல்லுறாங்க நம்ம மலைகளின் செல்ல பிள்ளை அருணிமா. அருணிமாவின் அழகான வார்த்தைகள் வாழ்க்கையை அர்த்தப்படுத்துகின்றது. என்ன நேயர்களே, அருணிமாவோட வாழ்க்கை பயணம் நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கையை தந்திருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. வல்லுனர் பார்வை. பல்துறை பகிர்வுகள், வல்லுனர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுனர் பார்வை. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி வல்லுனர் பார்வை. வல்லுனர் பார்வை நிகழ்ச்சியில ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு வல்லுனர் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய துறை சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய அனுபவங்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட யார் பேச போறோம்னு பாத்தீங்கன்னா கே சண்முகநாதன், ப்ராஜெக்ட் ஆபீசர், ICCW, அதாவது இந்தியன் கவுன்சில் ஃபார் சைல்ட் வெல்ஃபேர். இந்த நிறுவனத்துல ஒரு ப்ராஜெக்ட் ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் சார், நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். வணக்கம் சார். சரி சார், உங்களோட ICCW மூலமா எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார்? செல்ஃப் ஹெல்ப் குரூப் தொடங்குறது, ஸோ அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது, எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நீங்க பண்றீங்க ஃபர்தரா? அதுக்கு அதை தவிர்த்து சார், நாங்கள் வந்து காட்பாடி மற்றும் வேலூர் பகுதியில் வந்து மகளிர் சுய உதவி குழுக்களை ஆரம்பிக்கிறோம். இதில் வந்து முதல்ல வந்து வறுமை கோட்டில் இருக்கிறவங்கள வந்து சர்வே பண்ணி அவங்களிருந்து 18 வயது முதல் 60 வயதுக்குள்ள மகளிர் குழுக்களை கணக்கெடுத்து 12 முதல் 20 வயது உள்ள மகளிர் குழுக்களை எடுத்து அதன் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களை நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறோம். இவங்களை ஆரம்பித்த பிறகு அவங்களுக்கு நியரஸ்ட் வங்கியில் வந்து அவங்களுக்கு வங்கி கணக்கு குழு பெயர்களாக நாங்கள் தொடங்குகிறோம். ஆரம்பத்தில் 100 ரூபாய் முதல் அவங்க வந்து முடிந்த அளவு அவங்க சேமிப்பை வந்து மாதந்தோறும் வங்கியில் செலுத்துவார்கள். இதன் மூலம் அவர்களுக்கு வருவாய் பெருக்க திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். காட்பாடி மற்றும் வேலூர் பகுதிகளில் வந்து கிராமம் மற்றும் நகர் பகுதியில் இருந்து அவர்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களை ஏற்படுவதற்கான அடிப்படை தேவைகளை நாங்கள் செய்கிறோம். சரி சார், இக்குழுக்கள் வந்து உருவாக்குறீங்க, அவங்களுக்கு வங்கி மூலமா கடன் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கறதா சொன்னீங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை குழுக்களை நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க? அவங்களோட குழு உறுப்பினர்களை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இது வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா 250 குழுக்களை உருவாக்கிறோம். இவர்களுக்கு வந்து பயிற்சிகள் அரசாங்கத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது. அதில் வந்து ஊக்குனர் பிரதிநிதி என்ற 2 பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அந்த பயிற்சிகள் 6 நாட்கள் நடைபெறும். ஊக்குனர் பிரதிநிதிக்கு அந்த பயிற்சியில் அவர்களுக்கு என்ன அளிக்கப்படுகிறது என்றால், வங்கியில் எப்படி செல்வது, வங்கியில் பணத்தை எப்படி செலுத்துவது, வங்கியில் இருந்து கடனை எப்படி திருப்பி வாங்குவது போன்ற பயிற்சிகள் அவருக்கு அளிக்கப்படுகிறது. உறுப்பினர்களுக்கு வந்து 4 பயிற்சிகள் அரசாங்கத்தின் மூலம் அளிக்கப்படுகிறது. அவருக்கு குழுவில் எப்படி அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எந்த நேரத்துக்கு வரணும், எப்படி உட்காரணும், எப்படி வந்து வட்ட முறையில் உட்காரணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், அது போன்ற பயிற்சிகள் அவருக்கு அளிக்கப்படும். இதன் மூலம் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து அந்த வேலை வந்து 100 நாள் வேலையில் இருப்பாங்க, இல்லை சிறு சிறு தொழில்களில் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வேலை கட்டிடும். அப்போ என்ன பண்ணும், அரசாங்கத்தின் மூலம் அவர்களுக்கு அன்னைக்கு வந்து 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை அவங்களுக்கான காசு வந்து நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. சரி சார், அவங்க தொழில் தொடங்கணும். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எந்த மாதிரியான பயிற்சிகளை அவங்களுக்கு கொடுக்குறீங்க சார்? அவங்களுக்கு தொழில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலம் பல்வேறு விதமான பயிற்சிகள் உள்ளது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏரியாவில் எந்த தொழில் செய்தால் அவர்களுக்கு வளர்ச்சி அடைய முடியும் என்பதை கண்டறிந்து அந்த குழுக்களுக்கு தகுந்த பயிற்சிகள் நாங்கள் அளிக்கின்றோம். குறிப்பாக மெழுகுவர்த்தி தயாரித்தல், டிஃபன் கடை வைத்தல், துணி வியாபாரம் செய்தல், பெட்டி கடை வைத்தல், மற்றும் இந்த பேப்பர் பேக்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்கும். இது மாதிரி பயிற்சிகள் கொடுத்து அது விற்பனை முறை எப்படி செய்வது, வெளியில் போய் மார்க்கெட்டிங் எப்படி செய்வது போன்ற பயிற்சிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலம் அவர்கள் பொருளாதார துறையில் வெளியில் கடன் வாங்காமல் அவங்க முன்னேற்றம் அடைகிறாங்க. ஸோ அதுக்காக அந்த மாதிரியான பயிற்சி முறைகள் கொடுக்குறீங்க. சரி சார், இப்போ வந்து நார்மலாக ஒரு பர்சன் போய் ஒரு தனியாளாக போயிட்டு வங்கியில் வந்து கடன் பெறுறது வந்து ரொம்ப சுலபமான காரியம் இல்லை. நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஒரு குழு ஆரம்பிச்சாச்சு, நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க வந்து வங்கிகள் மூலமாக அவங்களுக்கு கடன் பெற்று தர்றது அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ வங்கிகளில் எந்த மாதிரியான கடன் வாங்கி தரீங்க? உள்கடன் இருக்கும், அந்த சுயநிதி குழுலே உள்கடன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வங்கி கடன் வாங்குறது, அந்த ப்ரொசீஜர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? முதல்ல குழு ஆரம்பித்த உடனே 3 மாதம் கழித்து அவர்களுக்கு உள்கடன் கொடுக்கப்படுகிறது. அதை வந்து சரியான முறையில் திருப்பி செலுத்துகிறார்கள் என்று கண்காணிக்கப்பட்டு அவர்களுடைய கணக்கு பதிவேடுகளை பார்வையிடப்பட்டு 6 மாதம் கழித்து வங்கிக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் லெட்டர் கொடுக்குறோம்.
அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் லெட்டர் எடுத்து வங்கியில் காமிச்ச உடனே மேனேஜர் வந்து அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இந்த குழுக்கு லோன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லோன் வாங்கின பிறகு அவங்க வந்து சரிசமமாக எல்லா உறுப்பினர்களும் பகிர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பகிர்ந்து எடுத்துக்கொண்டு அவர்கள் சரியான முறையில் 1 வருடம் முதல் 2 வருடம் வரை அந்த வங்கி கடனை சரியான முறையில் திருப்பி செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தினால்தான் அடுத்த லோனுக்கு வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ண முடியும், திருப்பி வாங்க முடியும். அவங்க இதில் வந்து உள்கடன் வந்து சரியான முறையில் அவங்க செலுத்தி இருக்கணும். உள்கடன் சரியாக செலுத்தவில்லைன்னா வங்கி கடனை அவர்கள் நிச்சயம் பெற முடியாது. சரி சார், இதனுடைய வட்டி விகிதங்கள் பற்றி சொல்ல முடியுமா? ஏன்னா வந்து நிறைய வங்கிகளில் வந்து கடன் பெறும்போது அதனுடைய வட்டி விகிதங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து இப்போ கடன் பெற்று தரீங்க, உங்களோட குழுக்களுக்கு மற்ற குழுக்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு முதல் முறையாக வந்து வங்கி கடன் வாங்கி கொடுக்குறீங்க. இந்த வங்கி கடன் மூலிமா அவங்களுக்கு அந்த வட்டி விகிதம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? இப்போ வந்து வெளியில் கடன் வாங்கினாங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் அது மாதிரி கந்து வட்டியில் கடன் வாங்கினீங்கன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்கு 100க்கு 5 ரூபாய் தான் வட்டி வசூல் பண்ணுறாங்க. ஆனால் அதை தவிர்க்க வேண்டாம் என்பதற்காக என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு நாங்கள் வங்கிகள் மூலம் குறைந்தபட்சம் 100க்கு 90 பைசா வீதம் வட்டி வந்து அவங்க வாங்கி தருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெளியில் கடன் வாங்கினாங்கன்னா குறைந்த காலத்திலே வந்து அவங்க கட்டி முடிக்கணும். வங்கியில் அப்படி கிடையாது. இவங்க எந்த டைம் எவ்வளோ கட்ட முடியும், எவ்வளோ காலத்தில் முடிக்க முடியும் என்றது வங்கி குழு உறுப்பினர்களிடம் கேட்டறிந்து அது தகுந்த மாதிரி அந்த டியூரேஷன் வந்து அதிகப்படுத்திக்கிறோம். அந்த டைமில் வந்து அவங்க கட்டிடுவாங்க. குறைந்தபட்சம் வந்து 90 பைசாலேருந்து ₹1 வரைக்கும் வந்து வங்கியில் வந்து அவங்களுக்கு வட்டியாக வசூல் செய்யப்படுகிறது. சரி சார், இப்போ வந்து ஒரு குழுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறீங்க. ஒரு தனி மனிதராக வந்து ஒருத்தர் வந்து இந்த குழுவில் வந்து அவங்க பயிற்சி அடையிறாங்க. அதுக்கு முன்னாடியும் அதை பயிற்சி பெறுவதற்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் இருந்த எப்படி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எப்படி வந்து வாழ்வில் உயர்வடைந்திருக்காங்க. ஏன்னா வந்து தொடங்கும் போது வந்து நிறைய பிரச்சனைகளோட வராங்க, வந்து அங்கே வந்து பயிற்சி பெறுறாங்க. அதுக்கப்புறம் கடன் வங்கி மூலமாக அவங்களுக்கு கடன் கிடைக்குது, வேற ஏதாவது தொழில் தொடங்குறதுக்கான ஃபினான்ஷியல் ஹெல்ப்போ இல்லை வந்து கைடன்ஸ் அந்த மாதிரியான விஷயம் வந்து உங்கள் சைட்லேருந்து கிடைக்கும். ஸோ அது பெற்றவுடன் வந்து அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குது அதை பற்றி சொல்ல முடியும்? முதல்ல பார்த்தீங்கன்னா குழு தொடங்குறதுக்கே வந்து அவங்களுடைய கணவன்மார்கள் அனுமதி தருவது இல்லை. மகளிர் குழு சேர்ந்துட்டா நீ கெட்டுடுவேன் அப்படின்னு அவங்க வந்து பெரும்பாலான கணவர்கள் ஒத்துக்கிறது இல்லை. இதிலிருந்து அவங்களிருந்து கொண்டு வந்து மகளிர் குழுவில் சேர்த்த பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா மகளிர் குழுவில் சேர்ந்த பிறகு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொள்கிறார்கள். சுதந்திரமாக எந்த ஒரு செயலையும் செயல்வதற்கு அவர் முயற்சி செய்கிறார்கள். அன்றாட வீட்டுக்கு தேவையான பொருட்களை அவர்கள் வாங்கிக் கொள்ள அவர்களுக்கு உரிமை உள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தின் மூலம் நல்ல புது அறிவை வளர்த்துக்கொள்ள ரேடியோ கேட்கறது, டிவி பார்க்கறது, அதை வந்து குழு மீட்டிங்கில் வந்து சொல்றது, ஹெல்த் பற்றி பேசுறது, இதன் மூலம் வந்து தகவல் தொழில்நுட்பம் நல்ல அறிவை வளர்த்துக் கொள்கிறார்கள். பெண் குழந்தைகளை முக்கியமாக அதிகம் படிக்க வைக்க வேண்டும். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் தான் படிக்க வைப்பாங்க. குழுவில் சேர்ந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வந்து அதிகமாக படிக்கணும், பெண் குழந்தைகள் அதிகமாக படிக்கணும், குறைந்தபட்ச கல்வி தகுதி +2 வரைக்குமாவது படிக்கணும், அப்போதான் வந்து அரசாங்கத்தின் கிடைக்கக்கூடிய திருமண உதவி திட்டங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றதுனால அவங்க வந்து +2 வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க. அதுக்கான கல்வி தொகையை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சேமிப்பு மற்றும் வங்கி கடனிலிருந்து அவங்க பெற்றெடுத்துக் கொள்கிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பெண் குழந்தைகளை 21 வயதுக்கு மேல் தான் அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து சொல்கிறோம். எதுக்காக அப்படின்னா அவங்க உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் முழுமையாக வளர்ச்சி அடைகிறார்கள் 21 வயசில் அப்படின்றத மகளிர் குழு ஆரம்பித்த பிறகு அவங்க முழுமையான பயனடைகிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராம சபாவில் கலந்து கொள்கிறார்கள். அரசாங்கத்தில் வந்து பெண்கள் வந்து தலையிடக்கூடாதுன்ற ஒரு காலம் இருந்தது. இப்போ வந்து உள்ளாட்சி தேர்தல்களில் மகளிர் குழுக்கள் சேர்ந்து எத்தனையோ மகளிர் குழு உறுப்பினர்கள் வந்து கிராம உறுப்பினர்களாகவும் கிராம தலைவர்களாகவும் அந்த பஞ்சாயத்து தலைவர்களாகவும் தற்சமயம் இருக்கிறாங்க. அதன் மூலம் அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய அறிவை அவர்கள் முழுமையாக பெற்றுக்கொள்கிறார். பெண்கள் எல்லா துறைகளிலும் தாம் இருக்க வேண்டும் என்பதை அவங்க நிரூபிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கன்சீவ் ஆக உடனே, அதாவது திருமணம் ஆக உடனே அது பெண் குழந்தை இருந்தால் உடனே நம்ம கலைச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதை வந்து நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்திட்டோம். பெண் சிசு கொலையை என்பதையே தடுத்து நிறுத்திவிட்டோம். எந்த குழந்தையாக இருந்தாலும் 2 முடிந்தாலும் 2 குழந்தைகளுக்கு மேலே நீங்கள் பெறக்கூடாது என்பதை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம். இது போல பல விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மகளிர் குழுவில் சேர்ந்த பிறகு முழு விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அதாவது வந்து வெறும் கடன் மட்டும் தொழில் பயிற்சி மட்டும் கொடுக்காம பல சமூக விஷயங்களும் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ தான் படிக்கலைனாலும் தன்னோட பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும்னு பல மகளிர் நினைக்கிறேன். சுயநிதி குழுனாலே வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பெண்களை வந்து மையப்படுத்தியான ஒரு விஷயம் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சார், இப்போ இந்த மகளிர் சுய உதவி குழு வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கிறது, அதனுடைய எத்தனை உறுப்பினர்கள் தேவை, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ண, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும்? அதாவது ஒரு கிராமம் அல்லது ஒரு நகரத்தில் ஒரே பகுதியை சேர்ந்த பெண்கள் இருக்கணும். இதில் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 12 முதல் 20 உறுப்பினர்களை கொண்டு மகளிர் சுய உதவி குழுக்களை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இவங்க படிச்சு இருக்கணும்னு அவசியம் இருந்தல. இவங்க ஏற்கனவே
குறைந்தபட்ச கல்வி தகுதி இருந்தாலே போதும், எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும். அவங்கள வச்சு 12-20 உறுப்பினர்களை கொண்ட மகளிர் சுய உதவிக்குழு ஒன்று சேர்த்து அவர்களுக்கு ஊக்குனர் பிரதிநிதி என்ற பொறுப்பை ஏற்படுத்தி அந்த குழுவை ஆரம்பித்து வங்கியிலிருந்து கணக்கு துவங்கப்படுகிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக அதாவது இந்த ICCW மூலயமா வந்து பயன்பெற்ற ஒரு சுயநிதி குழுலேருந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்திருக்காங்க, சங்கரி. அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம்மா, நிகழ்ச்சிக்கு உங்களோட அனுபவம். வணக்கம் சார். நீங்கள் சொல்லுங்கம்மா, அதாவது நீங்கள் வந்து இந்த ICCW மூலயமா வந்து பயிற்சி பெற்ற ஒரு சுய உதவி குழுலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் எப்படி இந்த தொடர்பு எப்படி ஏற்பட்டுச்சு, யார் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுமா? வணக்கம் சார், என்னோட பேர் சங்கரி. நான் வந்து 1996 எங்கள் வீட்டு எதிர்க்கு ICCW நிறுவனம் நடந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ எங்கள் வீட்டு சூழ்நிலை அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த பால்வாடி பள்ளி அங்கே இருந்தது. அதோட மேடம் வந்திருந்தாங்க. அப்போ வீட்டு கஷ்டத்தை பற்றி நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் குழுவில் உறுப்பினராக சேருமா, உனக்கு பகுதி நேரமாகவும் ஒரு வேலை தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதை கேட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு குழுவில் சேர்ந்தேன், பகுதி நேர வேலையில சேர்ந்தேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்களோட குழு பேர் சொல்ல முடியுமா? என்னோட குரூப் பேர் ஸ்ரீராமஜெயம். ஓகேம்மா. அந்த குரூப்பில் சேர்ந்த பிறகு அவங்க எங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தாங்க. முதல்ல குரூப்பு தொடங்குறதுக்கு அவங்க பயிற்சி கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் பகுதியில் அப்போ குரூப்பில் யாரும் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. பிடி வேலை தான் எங்கள் ஊரில். நாங்கள் குரூப்பில் சேரணுன்னா எங்ககிட்ட வாரமானால் தான் காசு வரும், மாதம் மொத்தமாக கட்ட முடியாதுன்னாங்க. அப்போது மேடம் சொன்னாங்க, இல்லை நீங்கள் வாரமே கட்டுங்க, நாங்கள் பேங்க்கில் சொல்லி உங்களுக்கு பர்மிஷன் வாங்கி தரோம்னாங்க. அதே மாதிரி வாரம் சேமிப்பு அப்படின்ற கணக்கில் எங்களுக்கு வங்கியில் கணக்கு தொடங்கி கொடுத்தாங்க. தொடங்கி கொடுத்த பிறகு அவங்க எங்களை எல்லாரையும் வர வச்சு 3 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு பயிற்சி கொடுக்குறோம் நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அது பிரகாரம் கொடுத்தாங்க. அதில் சில பேர் எழுத படிக்க தெரியாத கை நாட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு எழுத படிக்கிறதுக்கு உங்கள் பேரை மட்டும் எழுத கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலேட்டெல்லாம் வாங்கி கொடுத்து கையெழுத்து போடுறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எந்த மாதிரியான பயிற்சிகள் உங்களுக்கு தந்தாங்க, உங்கள் குழுக்கு கொடுத்து? எங்களுக்கு பயிற்சிகள்னு பார்த்தோம்னா தலைமை பண்புகள், அதாவது குழுவை எப்படி தலைவர் செயலாளர் நடத்துறதுன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை தைரியம் வர்றதுக்காக அவேர்னஸ் பயிற்சின்னு ஒன்று கொடுத்தாங்க, விழிப்புணர்வுன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தொழில் முனைவோர் பயிற்சின்னு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. அதில் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி தொழில் தொடங்குறது, அதை எப்படி நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வங்கியில் கடன் வாங்குறதுக்கு நம்ம எப்படி பதிவேடுகள் பராமரிக்கிறது அப்படின்ற பயிற்சியும் கொடுத்தாங்க. அது பிரகாரம் வங்கியில் கடன் பெற்று கொடுத்தாங்க. நாங்கள் இருந்த குழுவில் உறுப்பினர் 12 பேர் இருந்தோம். அவங்க ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி அதை முன்னேற்றத்துக்கு வந்தோம். சரிம்மா, எந்த மாதிரியான தொழில்முறை பயிற்சிகள் சொன்னாங்க? அதாவது இப்போது சார் சொன்னார், அதாவது மெழுகுவத்தி எப்படி தயாரிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் டெய்லரிங் பயிற்சி, அழகு கலை பயிற்சி, அந்த மாதிரியான விஷயங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான பயிற்சிகள் உங்கள் குழுக்கு அவங்க தந்தாங்க? எங்கள் குழுவில் ஜவுளி வியாபாரம், துணி கடை வைக்கிறதுக்கான பயிற்சி, ஹோட்டல் சிறு மெஸ் நடத்துறதுக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க. இப்போ மெஸ் ஒரு உறுப்பினர் வச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ஜவுளி வியாபாரம் ஒரு உறுப்பினர் செஞ்சிட்ருக்காங்க. அதில் வந்த வருமானத்தை வச்சு நாங்கள் குழு ரன் பண்ணிட்டு இருக்கோம். தொழில் செஞ்சு வருமானத்தை வங்கி கடன் பெற்று திரும்ப செலுத்திட்டு வரோம். சரிம்மா, நீங்கள் குழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் குழுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும், அதாவது அவங்க பயிற்சிகள் பெறுவதற்கு முன்னாடியும் இப்போயும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள், உங்கள் வாழ்க்கை எந்த மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? முதல்ல குழு தொடங்குறதுக்கு முன்னாடி நான் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, நம்ம போனோமேன்ற மாதிரி. ஆனால் அந்த குழு தொடங்கினதுக்கப்புறம் அது ஒரு இன்ட்ரெஸ்டாக, அதாவது ஒரு ஆர்வமாக நம்ம கண்டிப்பாக குழு மீட்டிங்க்கு போகணும், அதே மாதிரி பயிற்சி நடக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அப்புறம் நம்ம கிராமத்தில் நடக்கிற விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக கிராம சபை கூட்டுக்கு போயிட்டு நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களில் நம்ம கேட்க முடியும், செய்துக்க முடியும். அப்போ எங்கள் தெருவில் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு, நாங்கள் குழா போட வச்சோம், எழுதி கொடுத்து குழா போட்டோம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் நானே ஒரு உறுப்பினர், வார்டு உறுப்பினருக்கு நின்னேன். ஜெயிக்கல, ஆனால் உறுப்பினராக நிற்கிற அளவுக்கு தைரியம் வந்துச்சு, நின்று பண்ணியிருக்கேன். பல விஷயம் சங்கரி மேடம் சொன்னாங்க. அதாவது அவங்க வாழ்க்கையில் எந்த அளவு இந்த சுய உதவி குழுவால் அவங்களுடைய வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, அந்த மாதிரியான விஷயம். அப்புறம் சண்முகநாதன் சார் இந்த ICCW மூலமா எவ்வளோ மகளிர் சுய உதவி குழுவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 சுய உதவி குழு இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சு நிற்குது. பல விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக பண்பலை சார்பாக அவங்க 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
நேயர்கள் இதுவரை கேட்டது பல்துறை பகிர்வுகள், வல்லுநர் தரவுகள், மக்களின் சந்தேகங்களுக்கான சான்றுகளோடு விஐடி பண்பலை 90.8 வல்லுநர் பார்வை. நன்றி, வணக்கம். மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி, மானங்கருக்குதடி. காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மானங்கருக்குதடி. மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், மானாமதுரச்சந்த மறிக்கொழுந்து வாங்கி வாரே, தஞ்சாவூர் மேளம் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி, மேகம் ஊருளுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி மாறி மழை பெய்யுதடி. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம், எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி.
festivity, இதுவே விஐடியின் festivity, festivity, oh festivity. நாமெல்லாம் ஒரு குடும்பம், விஐடி நம் குடும்பம், உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம், மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. பல வண்ண பாடல்கள், மயிலாடும் மாட்டங்கள், பளிச்சிடும் திறமைகள், ஒளிர்விடும் சிகரங்கள், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும், விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும். ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி. வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். வண்ணமய குதூகலம், வானதிரும் கொண்டாட்டம், கலைகளின் சங்கமம், கவிஞர்களின் கைவண்ணம். எண்ணங்கள் தொடும் உயரம், விண்ணளவு நாம் அறிவோம், ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி, ஃபெஸ்டிவிட்டி, ஓ ஃபெஸ்டிவிட்டி. விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் இது மருத்துவ நேரம். பல்வேறு மருத்துவ துறைகளிலிருந்து தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களுடன் கலந்துரையாடும் நேரம் இது. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8 விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மருத்துவ நேரம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில மக்களுக்கு உள்ள சந்தேகங்களை அந்த மருத்துவர்கள் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். எங்கள் மூலமாக உங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் தீர்த்துட்ருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஸ்ரீ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ரிசர்ச் சென்டர் அங்கே இருக்கிற மருத்துவர்கிட்ட தான் பேச போகிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கிறது டாக்டர் அரவிந்தன் நாயர். அவங்க கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களை அறிமுகம் பண்ணிக்கோங்க சார். நான் டாக்டர் அரவிந்தன் நாயர். மிந்தி சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அண்ட் ஹெட் ஆஃப் எண்டோக்ரைன் சர்ஜரியில் இருந்தேன். அங்கேருந்து ரிட்டையர் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸாக இப்போ நாராயணி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பணியாற்றுகின்றேன். இப்போ என்னோடய மெயின் ஸ்பெஷாலிட்டி ஜென்ரல் சர்ஜரி. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரினா அறுவை சிகிச்சை. அது இல்லாமல் அந்த ஜென்ரல் சர்ஜரியில் எண்டோக்ரைன் சர்ஜரி என்னோடய ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். எண்டோக்ரைன் சர்ஜரினா தைராய்டு, பிரெஸ்ட்டு, பேராதைராய்ட்ஸு, அட்ரீனல் கிளாண்டு, பேன்க்ரியாஸ், அந்த மாதிரி ஹார்மோன் செக்ரீட் பண்ணுற கிளாண்ட்ஸோட வியாதிகளுக்கு நான் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்.
சரி சார், இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதாவது வந்து சர்ஜரி சொன்னாலே மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரின்னு ஒரு 2 டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை மக்களுக்கு எப்படி சார் விளக்க முடியும்? அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும்? அறுவை சிகிச்சைனாலே நிறைய மக்கள் அதை பற்றி பயப்படுறாங்க. ஆனால் அதை முந்தி காலத்தில் மயக்கம் கொடுக்கறதுக்குனா மண்டையில் ஒரு கல் வச்சு அடித்து இல்லாட்ட கம்பு வச்சு அடித்து மயக்கப்பட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. மயக்கம் தெளியறதுக்குள்ளே ஆப்ரேஷன் முடிச்சிருவாங்க. அதனால் அவசரமாக பண்ணுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மயக்கம் கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல வசதிகள் வழிகள் இருக்குது. அந்த ஒரு இடம் மட்டும் மறுக்க வைக்கிறதுக்கு மறுத்து வைக்கலாம். இல்லைன்னா மொத்தம் ஒரு கால் இல்லாட்ட ஒரு கை ஒரு பகுதி மறுக்க வைக்கலாம். இல்லாட்டா ஃபுல் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணலாம். அதனால் மயக்கம் கொடுத்து ஆப்ரேஷன் பண்ணால் அது யூஸ்வலி அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மயக்கம் கொடுக்காம அந்த 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 பகுதி மட்டும் சின்ன சின்ன கட்டிகளை, சிஸ்ட்டுகளை, இந்த கொழுப்பு கட்டிகள் ரொம்ப சின்னதாக இருந்தால் ஃபுல் மயக்கம் கொடுக்காம அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு ஆப்ரேஷன் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் மைனர் சர்ஜரி. அதை வெளி நோயாளியாக வந்து சொல்லுவாங்க அவுட் பேஷண்ட்டில். அதை அங்கே ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் 1 மணி நேரத்தில் திரும்பி வீட்டுக்கு சென்றுக்கிடலாம். அதுக்கு பேர் தான். எந்த பேஷண்ட்டுக்கு சின்ன ஒரு ஆப்ரேஷன் பண்ணி மயக்கம் இல்லாமல் அந்த இடம் மட்டும் மறக்க வச்சு பண்ணுறது, அதே பேஷண்ட்டுக்கு உடனே 1 மணி நேரம் 2 மணி வீட்டுக்கு அனுப்பலாம். அது மைனர் சர்ஜரி. இன்னொரு சர்ஜரி இருக்குது, அதுக்கு பேர் டே கேர். பகல் ஒரு நாள் மட்டும் காலையில் பேஷண்ட் வந்தால் சின்ன ஒரு மயக்கம் கொடுத்து சின்ன சின்ன கட்டிகள், சின்ன சின்ன ஆப்ரேஷன் அது பண்ணி திருப்பி அதே பேஷண்ட்டுக்கு சாயங்காலம் வீட்டுக்கு, அதுக்கு டே கேர் சர்ஜரி. அப்புறம் சில பேஷண்ட்டுக்கு மயக்கம் கொடுத்து மயக்கம் தெளியறதுக்கு நேரம் ஆகும், 2-3 மணி நேரம் ஆகும். அப்புறம் ஃபுல் ஆப்ரேஷன்லேருந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த பேஷண்ட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள், சின்னவங்களுக்கு 1 வாரம் பெட்டில் இருக்கணும். மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும், ஃபுல் மயக்கம் கொடுத்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு பேர் மேஜர் சர்ஜரி. மைனர் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி, அதுதான் வித்தியாசம். சரி டாக்டர், இப்போ வந்து ஜென்ரல் சர்ஜரி இருக்குது. அதை தவிர்த்து எந்த விதமான டைப்ஸ் ஆஃப் சர்ஜரிஸ் இருக்குது? ஜென்ரல் சர்ஜரினா அந்த பழைய ஆரம்ப சர்ஜரி, அறுவை சிகிச்சை ஆரம்ப காலத்தில் ஜென்ரல் சர்ஜரி மட்டும்தான் இருந்தது. எல்லா ஸ்பெஷாலிட்டிஸ் ஜென்ரல் சர்ஜரி வந்தது. ஒரு 40 வருஷம் 50 வருஷம் முன்னாலே ஜென்ரல் சர்ஜன் தான் பிரெயினுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவார். ஜென்ரல் சர்ஜன் தான் எலும்பு நொறுங்குனா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஜென்ரல் சர்ஜன் தான் டெலிவரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 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 ஸ்பெஷாலிட்டியில் நிறைய நாலேஜ் வந்துச்சு, புது புது விதமான ட்ரீட்மெண்ட் வந்துச்சு. அப்போனா ஒரு ஜென்ரல் சர்ஜன்னாலே அதெல்லாம் சமாளிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. அதனால தான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ எலும்பு பிரிவு தனியாக வந்துட்டாங்க. எலும்பு பிரிவுனா கை கால் எலும்பு நொறுங்கிச்சுன்னா, இல்லாட்டா எலும்பில் கட்டி இருக்குது, இல்லாட்டா எலும்பில் சத வளர்ச்சி இருக்குது, அதுக்கு தனிப்பட்ட டாக்டர். அதுக்கு பேர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன்ஸ். ஆர்த்தோபெடிக்ஸில் இப்போ நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் ஆச்சு. இப்போ ஜாயிண்ட்டு, இடுப்பில் கஷ்டம் இருந்தால் இடுப்பு மட்டும் மாற்றி வைக்கிறாங்க. முட்டில் கஷ்டம் வந்தால் முட்டு மாற்றி வைக்கிறாங்க. அது ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. அப்போ சிலவங்க அந்த ஜாயிண்ட்டு, முட்டு, இடுப்பு அதுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. சிலவங்க கைக்குள்ள வியாதிகள் மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ண, அது ஹேண்ட் சர்ஜரி. அதே மாதிரி வயிற்றுக்குள்ளே பார்த்தா கிட்னிஸ் இருக்குது. கிட்னினா சிறுநீர் பிரிவு, அதுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அதை யூராலஜி சொல்லுவாங்க. அதுக்கு மருத்துவத்துறையில் நெஃப்ராலஜி சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சை துறையில் அதுக்கு யூராலஜி சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியில் ஜென்ரல் சர்ஜரி, முந்தி ஜென்ரல் சர்ஜன்னா எல்லாம் செய்வாங்க. இப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ அந்தந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் இன்னும் ஜென்ரல் சர்ஜரி தான் ரொம்ப நிறைய ஆப்ரேஷன் பண்ண ஒரு பிரிவு. ஏன்னா ஒரு நோயாளி அதுக்கு அறுவை சிகிச்சை எந்த இடத்துல இருந்தாலும், கழுத்தில் இருந்தாலும் சரி, முகத்தில் இருந்தாலும் சரி, வயிற்றில் இருந்தாலும் சரி, காலில் இருந்தாலும் சரி, ஜென்ரல் சர்ஜன் அதெல்லாம் செய்யக்கூடிய தகுதி இருக்குது. சரி டாக்டர், இப்போ வந்து ஒரு நோயோடைய முன்ன அறிகுறி, அதாவது சிம்டம்ஸை கண்டுபிடிச்ச உடனே முதல்ல இப்போ ஒரு கேன்சர் கட்டி வருது, ஒரு டியூமர் ஏதோ வருதுன்னா அது பிகினிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா வந்து சர்ஜரி போகிற அளவுக்கு முக்கியமான சூழல் ஏற்படாது. ஆனால் அந்த அவேர்னஸ் இப்போ மக்களுக்கு இருக்கா? அது அவேர்னஸ் இருக்குது. ஆனால் நம்மளோட இந்தியாவில் என்ன நேச்சர்னால் அவங்களுக்கு, நம்ம இந்தியன் ஜனங்களுக்கு எப்போவுமே அந்த தாங்கக்கூடிய சக்தி நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம வலி தாங்க முடியாத அளவுக்கு வரும்போது, இல்லைன்னா கட்டி ரொம்ப பெருசாக இருக்குது, அவங்களால நடக்க முடியும், அந்த அளவு தான் அது வரை அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் ஆப்ரேஷன் வர்றாங்க. ஆனால் அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம வந்தால் அதை நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதும் சுலபமாக இருக்கும். அப்புறம் கேன்சர் கட்டி மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக கவனம் க்யூர் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. இப்போ அவங்களுக்கு அந்த அந்த சிம்டம்ஸ் வரும்போது, இப்போ சிலவங்களுக்கு சொல்கிறாங்க வயிற்றில் பசி எடுக்கலை, சாப்பிட்றது பிடிக்கலை, அது சூழ்நிலையில் இருக்கலாம், சாப்பாடுனால இருக்கலாம், அது நினைக்க. ஆனால் அந்த மாதிரி வயிற்றில் சாப்பாடு சாதாரண சாப்பாடு பிடிக்கலை,
சாப்பிட்டா சரியாக ஜீரணம் ஆகலை, வாந்தி வருது ரொம்ப லேட் ஸ்டேஜ். ஆனால் சாப்பாடு பிடிக்கலை, ஜீரணமாகலை, பசி சரியாக எடுக்கலைன்னா அதை வயிற்றில் புற்றுநோயோட ஆரம்பம் அறிகுறி. சிலவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இப்போ கறி பிடிக்கிறது இல்லை சிலவங்களுக்கு வேறு ஏதோ பிடிக்காது, அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் எண்டோஸ்கோப்பி சொல்லுவாங்க, ஒரு குழாய் போட்டு வயிற்றுக்குள்ளே பார்த்தா அந்த கட்டி ஆரம்ப ஸ்டேஜை கண்டுபிடிச்சா அந்த கட்டி ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் நம்ம வாந்தி சிலவங்களுக்கு வாந்தி வரும், ரத்த வாந்தி வரும், எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும். அந்த ஸ்டேஜில் ரொம்ப அட்வான்ஸ்டு. அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் சிலவங்களுக்கு அதை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி எல்லா வியாதிக்கும் ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இருக்குது. கழுத்துக்கு முன்னாலே தைராய்டு கிளாண்ட் சொல்லுவாங்க. அந்த தைராய்டு கிளாண்டில் சின்ன கட்டியாக இருக்கும், நம்ம எச்சி மெழுங்கும்போது சாப்பிடும்போது ஏதோ உருண்டை மாதிரி தெரியும். சிலவங்க அதை கவனிக்கிறதில்ல, சிலவங்க கண்ணாடியில் பார்க்குறாங்க அது சின்ன கட்டி மாதிரி இருக்குது. அந்த ஆரம்ப ஸ்டேஜில் வந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணால் கம்ப்ளீட்டாக குணமாகும். ஆனால் சிலவங்க பெருசாக எச்சி சாப்பிட முடியாத, மூச்சு விட முடியாத, குரல் கம்ப்ளீட்டாக போயிடும். அந்த ஸ்டேஜில் வரும்போது அதை குணப்படுத்துறது கஷ்டம். ஆனால் முயற்சி பண்ணலாம். ஆனால் அதே ஆரம்ப ஸ்டேஜ் ஆப்ரேஷன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இருக்காது. அப்புறம் பேஷண்ட்டுக்கும் ஆப்ரேஷன் முடிச்ச பிறகு கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இப்போ சமீப காலமாக ரொம்ப ஒரு மிகப்பெரிய நோயாக வளர்ந்துட்டு வருது கேன்சர். சாதாரண சின்ன வயசு குழந்தையிலேருந்து சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப இயல்பாக அந்த கேன்சர் நோய் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த கேன்சர்னா ஒரு ஜென்ரல் டேர்ம். ஒவ்வொரு கேன்சர்னா எந்த ஆர்கன் வேணால் பாதிக்கலாம். அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த கேன்சருக்கு ரத்தத்தில் கேன்சர் வந்தால் அது லிம்ஃபோமா, லுக்கீமியான்னு சொல்லுவாங்க, பிளட்டில் உள்ளது. அதே மாதிரி தைராய்டு கிளாண்டில் தைராய்டு கேன்சர், பிரெஸ்ட்டில் வந்தால் பிரெஸ்ட் கேன்சர், அந்த வயிற்றுக்குள் வந்தால் ஸ்டமக்கு, சிறுகுடல், பெருகுடல், எல்லா இடத்துலையும் கேன்சர் வேணும். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஆரம்பத்திலே தான் அறிகுறி இருக்குது. அதை நம்ம கவனிக்காமல் விட்டுறனால தான் அது அட்வான்ஸ் ஸ்டேஜாக போகுது. இப்போ நான் சொன்ன மாதிரி சிலவங்களுக்கு காலில் சின்ன கட்டி வரும், அது கொஞ்சம் ஏதோ அடிபட்டு நினச்சா அவங்க விட்டுருவாங்க. அதை கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு அது கேன்சராக மாறலாம். சிலவங்களுக்கு மாறல ஒன்றுமே இருக்காது, மாறல கொஞ்சம் வலி இருக்கும், இல்லைனா காம்புலேருந்து லேசாக ரத்தம் வரும், இல்லை நீர் வரும். அது ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ் அறிகுறி. லேசாக வலி இருக்குது, இல்லை சின்ன கட்டி இருக்குது, அதை உடனே செக்கப் பண்ணலாம். பிரெஸ்ட்டில் ஏதாவது டியூமர் வந்தால் அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணுவாங்க, மேமோகிராம் பண்ணுவாங்க. அதை வச்சு அதை கேன்சராக சாதாரண கட்டியாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் சின்ன ஒரு ஊசி போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் நீடில் டெஸ்ட்டு, ஃபைன் நீடில் ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி. சின்ன ஊசி போட்டு அது அணுக்கள் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போகுது சாதாரண கட்டியா கேன்சர் கட்டியா. அந்த மாதிரி ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட்டில் எடுத்தானா பிரெஸ்ட் கேன்சர் ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் கம்ப்ளீட் க்யூர் பண்ணலாம். ஆனால் அதை முத்து போன ஸ்டேஜில் வந்தால் சிலவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் வந்துடும். அது வெடித்து அதில் ரத்தம் சீல் ரொம்ப வாசனை அந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் ஆரம்ப ஸ்டேஜிலே வந்தாச்சுன்னா அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ அந்த மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட் மூலமாக ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிச்சானா கூட ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியதில்லை. அந்த கட்டி உள்ள பிரிவு மட்டும் ரிமூவ் பண்ணி கரண்ட் கொடுத்து ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து அதை கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். ஆனால் கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். எந்த வியாதி எடுத்தாலும் அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். சிலவங்களுக்கு அந்த ஆரம்ப ஸ்டேஜில் பண்ணால் ரேடியேஷன், கீமோதெரப்பி கூட தேவையில்லை, அறுவை சிகிச்சை மட்டும் போதும். ஆனால் சிலவங்களுக்கு ரொம்ப முத்தின வியாதி வந்தால் முதல்ல ஸ்பெஷல் கீமோதெரப்பி கொடுத்து கரண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி கூட குணப்படுத்தலாம். ஆனால் கேன்சர் வியாதியில் என்னன்னா இப்போ இந்த நிறைய ரீசெண்ட் அட்வான்சஸ் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கு. அதனால எந்த பேஷண்ட்டுக்கும் நம்ம சொல்ல முடியாத கேன்சர் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டாக எல்லாருக்கும் எந்த விதமான ஏதாவது ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் இல்லாட்ட முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். சிலவங்களுக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜ் வந்தாலும் குணப்படுத்தலாம். அதனால் கேன்சர் வந்தால் நம்ம சாக போகிறோம்னு நினைக்கவே கூடாது. கேன்சர் வந்தால் ஒரு வியாதி, சாதாரண வியாதி, காய்ச்சல், ஜுரம், அதே மாதிரி வியாதி மாதிரி நினச்சி அதுக்கு ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணால் நிறைய பேருக்கு ஈவன் முத்தின ஸ்டேஜில் அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்தாலும் அது வியாதியோட வியாதி குறைக்க. హాయ్ హలో శుభోదయం అందరికీ నమస్కారం.
మీరు వింటున్నారు విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. ఇది మీ షో. మరొకటి ఫన్ అండ్ ఇంట్రెస్టింగ్ ఎపిసోడ్తో వచ్చేసాం. నేను మీ ఆర్జే దర్శిని. నేను మీ ఆర్జే శ్రీనివాస్. నేను మీ ఆర్జే సింధు. ఏ ఇంట్రడక్షన్ అయిపోయింది. సో ఇవాళ స్టూడియోలో నాతో పాటు నా ఫ్రెండ్ వచ్చింది సింధు. హాయ్. హాయ్ దర్శిని. గురించి చెప్పు. హాయ్ అందరికీ నమస్కారం. నా పేరు సింధు. నేను విఐటీలో ఇంటిగ్రేటెడ్ ఎంఎస్సి కెమిస్ట్రీలో సెకండ్ ఇయర్ చదువుతున్నాను. నేను పక్కా కోస్తాంధ్ర అమ్మాయిని. ఇంకా నా గురించి ఎందుకులే, షో మొదలెడదామా? నీ గురించి వింటూనే ఉండొచ్చు తెలుసా. అంటే కొత్తగా ఆర్జే ఉంటారంటే వాళ్ళ గురించి ఎక్కువగా చెప్పాలి కదా. అంటే ఆర్జే అంటే ఆ సీన్ ఉండాలి కదా. ముందు ముందు తెలుసుకుందులేండి నా గురించి. మన కేజీఎఫ్ ఎంట్రీ ఏం ప్లాన్ చేయలేదా మీరు ఇక్కడ? అయ్యో లేదండి. డాన్ డాన్ అని అరిచేలా. అయ్యో అలా అయితే మనం కాస్త మనుషుల్ని పెట్టుకోవాలి కదా అవన్నీ చేయడానికి. నేను చెప్తుంటే నేను అరేంజ్ చేసి ఉంటాను కదా, లేదా నేనైనా చేసేవాడు కదా. చాలా థ్యాంక్స్ అండి. సో సింధు ఫస్ట్ షోకి అప్లాస్. థ్యాంక్ యూ. ఇంకా ఎక్కువ షో చేయడానికి మా విషెస్. థ్యాంక్ యూ సో మచ్. ఫస్ట్ ఎపిసోడ్ రేడియోలో ఎలా అనిపిస్తుంది నీకు స్టూడియోలో ఉండడం? చిన్నప్పటి నుంచి రేడియోస్లో విచిత్రమైన ఫ్రీక్వెన్సీలు మార్చేసుకొని రకరకాల షోస్ వింటూ ఉండేదాన్ని, కానీ ఫస్ట్ టైం నేను ఆర్జేలో ఇంకో షో చేస్తానని అస్సలు అనుకోలేదు. కొంచెం నర్వస్గా ఉంది, కానీ ఇక్కడ నా ఫ్రెండ్ దర్శిని ఇంకా శ్రీనివాస్తో ఉన్నా కదా, చాలా ఎగ్జైటింగ్గా కూడా ఉంది. చాలా ఆనందంగా ఉంది ఇది వినడానికి. ముందుగా కూడా ఇలాంటి షోసే చేస్తూ వి విల్ రాక్ ఇట్. సూపర్. అందుకే మనకు వచ్చి చూసారంటే రేడియోలో వచ్చి యాజ్ ఎ లిజనర్గా మన ఎక్స్పెక్టేషన్స్ వేరేలా ఉంటుంది, యాజ్ అన్ ఆర్జే వచ్చి మన ఎక్స్పెక్టేషన్స్ వేరేలా ఉంటాయి. అంటే దానికి డిఫరెన్సియేషన్ వచ్చి నన్ను అడిగితే అంత డిఫరెన్స్ లేదు. బికాస్ వెన్ యూఆర్ ఎ లిజనర్ మనకు ఎలా ఉంటుందంటే, ఇప్పుడు మనం ఒక మూవీ చూస్తున్నామంటే ఒక మంచి సీన్ వస్తుందంటే మనమే ఒక హీరో కింద పడిపోతాడంటే హీరోతో చేరి మనం కూడా ఆ అంటాము, ఇంకా హీరో గెలిచాడంటే ఓ అంటాము. సో అలా వచ్చి మూవీతో మనం రియాక్ట్ అయ్యేలా ఒక షోలో కూడా మన లిజనర్గా ఉండేటప్పుడు కూడా సరే ఈ కంటెంట్ ఇలా చెప్పి ఉండొచ్చు, ఈ కంటెంట్ ఇలా ఇవ్వచ్చు అని మనలో ఒక ఐడియా వస్తుంది. సో ఒక్కొక్క ప్రతి లిజనర్ లోపు ఒక ఆర్జే ఉంటాడు. సో మనమే బయటికి తీసుకురావాలి. సో సింధు ఈరోజు మీరు వచ్చారు, చాలా ఆర్జేస్ ఇలా వచ్చి వెయిటింగ్ లిస్ట్లో ఉన్నారు. దానికి మనకు ఒక మంచి ప్లాట్ఫామ్లో మన కాలేజ్లోనే మన రేడియో ఉంది. అదే వచ్చి మనకు వీ షుడ్ బి వెరీ ప్రౌడ్ అండ్ వీ షుడ్ చెరిష్ దిస్. మనకి చాలా ఆపర్చునిటీస్ కూడా వస్తాయి ఫ్యూచర్లో. దానికి ఎక్స్పీరియన్స్ అంటూ కావాలి కదా, అది ఇక్కడి నుంచే మొదలవుతుంది. నాకు కూడా పెద్ద ఎక్స్పీరియన్స్ ఏం లేదు. నేను లాస్ట్ వీకే ఫస్ట్ ఎపిసోడ్ కూడా చేశాను. అసలు నాకు కూడా నీలాగే ఎంతో నర్వస్ ఉండింది, ఎక్సైట్మెంట్ ఉండింది, కానీ మొత్తానికి ఒక బిలాంగింగ్నెస్ అని ఒక ఫీలింగ్ వచ్చింది. అరే మనలో ఇది ఉంది, ఇది చేయగలం అని ఈ ఆపర్చునిటీ ద్వారా మనం మనలో ఉన్న ఏదైతే స్కిల్స్ ఉన్నాయో బయట పెట్టగలుగుతున్నాం. అవును, మనలో కూడా ఒక ఆర్జే, ఒక హీరో, ఒక హీరోయిన్ ఉన్నట్టు ఫీల్ అవుతాం. అదే ఇప్పుడు ఆర్జేకు ఎక్స్పీరియన్స్ అంటారు. ఎక్స్పీరియన్స్లో అంటే ఏముంటుంది, సేమ్ మైక్ ఉంటుంది, స్టూడియో ఉంటుంది, అలాగే కదా. అంటే అంత చేంజెస్ వచ్చి ఉండదు. సో ఒక ఆర్జేకి ఎక్స్పీరియన్స్ కన్నా ఏం ఇంపార్టెంట్ అంటే ఆ ఫ్లో వచ్చి మనం డెలివర్ చేస్తాం కదా. అంటే మీకు మాట వచ్చి అంటే మీరు ఒక ఆర్జే అంతే. మనకు వచ్చి మాట్లాడాలి, మనం లోపల మనం తలుచుకున్న కంటెంట్ బయట మిగతా వాళ్ళకి ఇంట్రెస్టింగ్ అనిపించేలా మనం డెలివర్ చేయాలి అంతే. మనం మాట్లాడేది మన చుట్టూ ఉన్న జనాలతో కనెక్టెడ్గా ఉంటేనే అది మనలో ఉన్న ఏదైతే మాట్లాడుతున్నామో అందరికీ రీచ్ అయ్యేటట్టు ఉంటుంది. అంతే అంటూ ఉంటాం కదా, మాటలతో మాయం చేసేస్తాడని. అంతే మనం చేస్తూనే ఉన్నాం కదా ఇక్కడ. ఇప్పుడు మనం మన లాస్ట్ ఎపిసోడ్ రీక్యాప్ ఇద్దామా? ఏం చేసాం లాస్ట్ ఎపిసోడ్లో మనం కార్గిల్ విజయ్ దివస్ గురించి మాట్లాడుకున్నాం. చాలా చాలా గొప్ప మన రాష్ట్రానికి గొప్పైన దినం అంటే అది చెప్పొచ్చు. మనం ప్రతి సంవత్సరం వచ్చి తలుచుకోవాలి, వాళ్ళని గౌరవించాలి. సో దాని గురించి మనం చూసాము, వాళ్ళ కోసం ఆ రోజు మనం మౌనం పాటించాము. సో ఇప్పుడు దాని తర్వాత మనం చాలా ఫన్ కంటెంట్ ప్లాన్ చేసాం కదా దర్శిని, నీకేమైనా గుర్తుందా? మనం పిజ్జా పార్టీ తప్ప వేరేమైనా ఫన్ కంటెంట్? ఫన్ కంటెంట్ అంటే మనం ఖచ్చితంగా ఫ్యూచర్లో గేమ్ షోస్ ప్లాన్ చేయొచ్చు. మనం ఇంకేదైనా టాపిక్స్ గురించి లేదా ఫుడ్ గురించి. నేను ఒక క్వశ్చన్ అడగాలి, ఈ షో పేరేంటి? మీకు అర్థమవుతుందా? అసలు షో పేరు పెట్టుకోవడమే చాలా వరకు డిఫికల్ట్గా ఉంది. సో అదే వచ్చి మీకు అర్థమవుతుందా అనేదే మన షో నేమ్. అది ఫస్ట్ మనకు అర్థం అవ్వాలి. మనకే అర్థం కాలేదు, లాస్ట్ 2 ఎపిసోడ్స్గా షో నేమ్ మార్చి చెప్తున్నాము. సో మీకు అర్థమవుతుందా అని మన షో ఎందుకు మనం టైటిల్ పెట్టామంటే,
మనకు ఏం కంటెంట్ ఇంట్రెస్టింగ్ అనిపిస్తుందో, మనం దేని గురించి మనం ఎక్కువగా ఆలోచిస్తామో దాన్ని మన ఆడియన్స్కి డెలివర్ చేయడానికి. సో ఇది వచ్చి ఒక జనరల్ టాక్ రాదర్ దెన్ టెక్నికల్ షో. మనం ఇక్కడ మనకు అనిపించింది మాట్లాడడానికి ఇది ఒక ప్లాట్ఫామ్. ఏంటి మీ అందరికీ అర్థం అవుతుందా? మాకు అందరికీ అర్థం అవుతుంది సింధు మేడం. అంటే ఎక్కువగా ఇంగ్లీష్ పదాలు వాడాను కదా, అందరికీ అర్థమవుతాయి. ఎలాగో తెలుగులో ఉండదు. మీరు తెలుగు బాగానే మాట్లాడతారు. సర్కాజమా? అది కూడా ఇంగ్లీష్ వర్డే వాడారు. అదే చెప్పాను కదా. వెటకారమా? అది సర్కాజం అంటే వెటకారమా? అంతే కదండి. ఓకే, నేను వేరేమో అనుకున్నాను. అవును, అసలు ఫస్ట్ వీక్ అయిపోయింది సెకండ్ ఇయర్లో కదా. అసలు కళ్ళు మూసుకొని తెరిసేలోపు ఒక ఇయర్ అయిపోయిందంటే నేను నమ్మలేకపోతున్నాను. లాస్ట్ ఇయరే మేము జూనియర్స్లా ఉండేవాళ్ళం, ఇప్పుడు సెకండ్ ఇయర్కి వచ్చేసాం. కానీ దర్శిని, లాస్ట్ ఇయర్కి డిఫరెన్స్ ఒకటి చూసావా, అబ్జర్వ్ చేసావా? నాకు అసలు మైండ్ బ్లాంక్ అయిపోయింది, నాకేం గుర్తులేదు, నువ్వే చెప్పు. లాస్ట్ ఇయర్ మనం జూనియర్స్ కదా, కొంచెం జాలీగా ఎంజాయ్ చేసేసాము, ఆటల పాటలతోటి ఇయర్ మొత్తం గడిపేసాం. కానీ ఇప్పుడు సెకండ్ ఇయర్ అనగానే రెస్పాన్సిబిలిటీస్ అనేవి బాగా పెరుగుతున్నాయి. అందుకే నా మైండ్ బ్లాంక్ అయిందేమో. అదే మెచ్యూరిటీ అంటామండి దాన్ని. ఫైనల్ ఇయర్లో నేనేం చెప్పేది, ఇక్కడ ప్లేస్మెంట్ ఓరియంటేషన్ అటెండ్ చేసి వస్తున్నాను. ఇదే ఫైనల్ ఇయర్ కాలేజ్లో. సో స్ట్రెస్ ఉంటుందో మేము ఊహించుకోలేమన్నా. అంటే అయిపోయింది కాలేజ్ లైఫ్, ఇంకా అయిపోయింది. తర్వాత మనం లైఫ్లో వచ్చి కాలేజ్ లెవెల్ రెస్పాన్సిబిలిటీ వేరు, లైఫ్ లెవెల్ రెస్పాన్సిబిలిటీ వేరు కదా. కాలేజ్లో అయితే మనకి మెంటర్ చేయడానికి ప్రొఫెసర్స్ ఉంటారు, మేనేజ్మెంట్ ఉంటుంది, ఫ్రెండ్స్ ఉంటారు. సో వీఆర్ స్టిల్ యంగ్. అంటే బయట అలా కాదు, మనకు వచ్చి మనం వెతుక్కోవాలి. యాజ్ అన్ ఇండివిజువల్ పర్సన్ మనం వేరేలా వచ్చి మన బాధ్యత పెరుగుతుంది. సో అలా వచ్చి మనం ప్లాన్ చేసుకోవాలి. సో ఫైనల్ ఇయర్ స్టూడెంట్గా వచ్చి ఫోకస్ చాలా ఇంపార్టెంట్ ఇప్పుడు. ఎస్, ఫోకస్ అంటే గుర్తొచ్చింది. అసలు మన వెకేషన్ వదిలే నీ ఫ్యాట్స్ ఎలా జరిగారా ఫస్ట్ ఇయర్లో? అస్సలు అడగకు దర్శిని. ఫస్ట్ ఇయర్ ఫ్యాట్స్ అంటావా? అసలు స్కూలింగ్ నుంచి కాలేజ్ లైఫ్కి వచ్చిన తర్వాత ఎక్కడ ఏం జరుగుతుందో అర్థం అవ్వట్లేదు, అర్థమయ్యే లోపతి అయిపోతుంది కూడాను. అసలు ఆ ఉండే సిలబస్ ఏంటి, ఆ పీపీటీలు ఏంటో, అయ్యో అసలు నా ఫోకస్ తప్పిపోవడం తప్ప నాకు అసలు డిస్ట్రాక్షన్స్. చుట్టూ ఉన్న ప్రతి చిన్న విషయం చూసి ఇదొద్దు, నేను చదవను, ఇప్పుడు అది చూసుకుంటా అని వెళ్ళిపోవడమే. అది కాదు కానీ ఎగ్జామ్స్ అనగానే ఆ ముందు రోజు నైట్ అందరికీ ఫోన్ చేసి నాకు ఈ నోట్స్ పంపించావా, ఆ నోట్స్ పంపించావా అనుకొని అన్నీ చదివేద్దాం అనుకుంటాము, కానీ లాస్ట్కి ఏం జరుగుద్దో కూడా మనకి తెలియదు. మనం యూజువల్లీ ఎవరికి ఫోన్ చేస్తామంటే మనకు తెలిసిన టాప్ ఎగ్జిక్యూటివ్స్ అనమాట. శ్రీనివాస్ అన్న, మీకు బోల్డ్ ఫోన్ కాల్స్ వచ్చి ఉంటాయిగా? నేను చేశాను, నాకు రాలేదు. నువ్వు చెప్పు దర్శిని, నీకు రాలేదా ఏమి ఫోన్ కాల్స్? మనం సగం టైం ఉండేదే ఫోన్లో, ఇంకా పుస్తకాలు ముట్టుకోవడం లేదు. అయినా మనకు పుస్తకాలు ఎక్కడిది, మొత్తం ల్యాప్టాప్లోనే కూర్చొని చూసుకోవాలి, యూట్యూబ్ వీడియోలు వేరేలా అయిపోయింది మన జనరేషన్కి. మొత్తం ల్యాప్టాప్లోనే నోట్స్, యూట్యూబ్లో కంటెంట్. క్లాస్ మిస్ అయినా కూడా సేమ్ కంటెంట్ని మనం యూట్యూబ్లో చూసి నేర్చుకుందాము. ఏంటి ఆ కంటెంట్ రాస్తే మనం ఫ్యాకల్టీస్ వచ్చి కొంచెం హర్ట్ అవుతారు. నేనేం క్లాస్లో తీసాను, నువ్వేం రాసావు ఇక్కడ. కానీ ఇది కూడా ఒక రకంగా ఒక స్ట్రెస్ లాగా అనిపించింది. గంటల సేపు ల్యాప్టాప్ ముందర కూర్చుంటూ కళ్ళు స్ట్రెయిన్ అయిపోవా మీకు? అవుతాయి, అందుకే కదా స్పెక్స్ పడ్డాయి నాకు. ఫస్ట్ ఎవరు కంటెంట్ లిసన్ చేస్తారు? యూట్యూబ్లో కూడా ఒక 20 minutes లెక్చర్స్ ఆన్ చేస్తే 5 minutes గడపడమే అసలు టఫ్. ఆ తర్వాత నేను టైర్డ్ అయిపోయి వద్దు, ఐ టేక్ ఎగ్జామ్ ముందు రోజు నేను చూసుకుంటాను, ఫైనల్ ఏమైనా రివిజన్ నోట్స్ ఉంటే టాపర్స్ ఎవడైనా నోట్స్ పంపిస్తే ఆ నోట్స్ రివైజ్ చేసి రాసేద్దామని. ఆ యూట్యూబ్ వీడియోస్ కూడా నేను ప్లేబ్యాక్ స్పీడ్ని పెంచేసుకొని మరీ చూస్తానండి బాబు. ఇలాంటి లెజెండ్స్ అంతా మనం ఇక్కడ తీసుకురావాలి. మంచి చాయిస్ దర్శిని. ఖచ్చితంగా. థ్యాంక్ యూ అండి. నీకేమైనా టెక్నిక్స్ ఉన్నాయా ఈ స్ట్రెస్ మేనేజ్ చేయడానికి? నీకు మొన్నటి నుంచి దీని గురించి చెప్దాం అనుకున్నాను దర్శిని. యాక్చువల్గా ఎగ్జామ్స్ టైంలో మనకి బాగా స్ట్రెస్ ఉంటుంది కదా. స్ట్రెస్ దేనివల్ల? సిలబస్ కంప్లీట్ చేయాలి. ఆ సిలబస్ కంప్లీట్ చేస్తూనే అయ్యో నేను ఈ టాపిక్ చదవలేదు, అయ్యో నేను ఇంకా ఆ టాపిక్ చదవాలనుకొని ఉంటాం. ఏదో ఒకటి చదువుతూ ఉంటాం, మధ్యలో ఏదో కొత్తది వచ్చేస్తుంది, మనకు అర్థం కాదు, మళ్ళీ మొదటికి వచ్చేస్తాం. అయితే నేను ఒక టెక్నిక్ని ఫాలో అయ్యాను. అవునా? దాని పేరు నేనే పెట్టుకున్నా అనుకో, డిస్ట్రిబ్యూటివ్ టైం మేనేజ్మెంట్ అని. యూజువల్గా అయితే గంటలు కూర్చొని మనం ఎవరం చదవలేం. సో ఎవ్రీ 1 hour చదివి ఒక 5 minutes బ్రేక్ తీసుకుందాం. అలాగ డైలీ ప్లాన్ చేసుకుంటే నీకున్న సిలబస్ కూడా పార్ట్స్ కింద కంప్లీట్ అయిపోద్ది, మళ్ళీ నువ్వు ఈ టాపిక్ చదువుకోలేదే అన్న ఆలోచన కూడా నీకు రాదు. అంటే నాకు తెలియకుండా నేను ఇదే ఫాలో అవుతూ ఉన్నాను అనమాట. అవునా? నాకెలా అయిందంటే, ఇలాగే ఒకసారి పుస్తకాలు ఏమి ముట్టుకోకుండా ల్యాప్టాప్ పక్కన పెట్టేసి ఫోన్లో ఇన్స్టాగ్రామ్ చూస్తూ ఉన్నాను అనమాట. అలా చూస్తూ ఉంటే ఒక రీల్ వచ్చింది.
వాడెవడో పోమోదోరో టెక్నిక్ అన్నాడు. అవునా, అదేంటి పోమోగ్రానైట్ లాగా ఇంట్రెస్టింగ్ గా ఉంది కదా. పోమోగ్రానైట్ అంటే నాకు వినపడింది. పోమోగ్రానైట్ కాదు అప్పుడు. పోమోదోరో అంట. ఓ ఏంటి జాపనీస్ నేమ్ ఇది? ఇటాలియన్ నేమ్ అది. అస్సలు తెలీదు. ఏమో అదే ఏదో ఒక ఏషియన్ ఒరిజిన్ నుంచే వచ్చింది. కానీ ఆ టెక్నిక్ కూడా నువ్వు చెప్పినట్టే మనం కాసేపు పని చేసి కాసేపు బ్రేక్ తీసుకోవాలి. అది ఒక రేషియో లాగా ఉంటుంది. ఎలా అంటే మీరు ఒక 25 minutes చదువుకున్నా ఏ పని చేసినా వెంటనే ఒక 5 నిమిషాలు బ్రేక్ తీసుకోవాలి. ఇలా చేస్తూ ఉంటే అది ఇంకా బాగా ఎఫెక్టివ్గా మన మీద పనిచేస్తుందని స్టడీస్ కూడా ప్రూవ్ చేసాయంట. సో నేను ఇంతవరకు అదే చేస్తున్నానని అసలు నాకు అర్థం కాలేదు. కాకపోతే మనకి ఎలా అంటే 5 నిమిషాలు చదువుకోవడం, 25 నిమిషాలు ఫోన్లో చూసుకోవడం సరిపోతుంది. అవునా, అయ్యో నేను ట్రై చేయాలి అయితే ఇది 5:1 రేషియో. చూసారంటే 25 minutes చదవడమే యాక్చువల్లీ టఫ్. అవును. ఎందుకంటే ఇప్పుడు జనరేషన్స్ ఉంటాయి కదా, జనరేషన్ ఎక్స్ ఉంది, జనరేషన్ వై ఉన్నారు, తర్వాత మనం జనరేషన్ జీ. జనరేషన్ ఎక్స్లో చూసారంటే యావరేజ్ అటెన్షన్ స్పాన్ వచ్చి 40 minutes, జనరేషన్ వైలో వచ్చి 26 minutes, అండ్ జెన్ జీలో ఎనీ గెసెస్ మన యావరేజ్ అటెన్షన్ స్పాన్ 8 minutes, 5 to 10 minutes. వావ్, భలే కరెక్ట్ గా గెస్ చేసావు దర్శిని. జెన్ జీ అంటాం అందుకే మనల్ని. ఎన్ని రీసెర్చ్ పేపర్స్ గో త్రూ చేశారు? ఒక 1500. అమ్మో, ఇంకా స్టార్ట్ చేయకండి, నేను స్టార్ట్ చేయాలేమో. మొత్తం టాపర్స్ ని తీసుకొని రేడియోలో పెడితే ఇలాగే ఉంటుంది. అసలు కరెక్ట్ ఆన్సర్ చెప్పడానికి కూడా నాకు ఛాన్స్ లేదు. ఎనీవే 8 minutes యావరేజ్ అటెన్షన్ స్పాన్. ఇప్పుడు కూడా చూడండి, మనం వేరేదో మాట్లాడుతున్నాం, ఫోకస్ గురించి మాట్లాడుతున్నాం, వి డ్రిఫ్టెడ్ బ్యాక్ టు ఎస్ గ్రేడ్స్. సో మన అటెన్షన్ స్పాన్ చాలా తక్కువగా ఉంటుంది. ఎందుకంటే ఆ రోజుల్లో వాళ్ళు ఎలా చదువుతారంటే ఒక 1000 pages టెక్స్ట్ బుక్ ఉంటుంది. ఆ 1000 pages టెక్స్ట్ బుక్ చదివితేనే ఎస్ గ్రేడ్ వస్తుంది, ఎస్ గ్రేడ్ కావాల్సిన వాళ్ళకి. సో ఇప్పుడు ఏ గ్రేడ్ కావాలన్న వాళ్ళు, బి గ్రేడ్ కావాలన్న వాళ్ళు దే విల్ స్టడీ అరౌండ్ 500 pages, లేదంటే నోట్స్ చదువుతారు. ఆ నోట్స్ కూడా వచ్చి వి మస్ట్ వర్క్ హార్డ్. అప్పుడు అయితే ఈ ల్యాప్టాప్ అనేవి ఉండేవి కాదు, పెద్ద పెద్ద లైబ్రరీస్ ఉండేవి. మన తాతగారు పుస్తకాలు తీసుకుని వాటి నుంచి నోట్స్ రాసుకుంటూ రెఫర్ చేసి చదువుతున్నాం. ఇప్పుడు అన్ని మొత్తం నానో టెక్నాలజీ, మొత్తం మైక్రో చేసేసారు. సో ఇప్పుడు ఏమైందంటే మనం ఎస్ గ్రేడ్ వాళ్ళు ఎవరు ఎస్ గ్రేడ్ తీస్తారు? 100 slides పీపీటీ ఉందంటే 100 slides పూర్తిగా చదివే వాళ్ళకి ఎస్ గ్రేడ్ వస్తుంది. అవును. సో ఎలా 1000 pages టెక్స్ట్ బుక్స్ నుంచి ఇప్పుడు 100 slides వచ్చేసింది. సో అటెన్షన్ స్పాన్ అలాగే వచ్చి జనరేషన్ టు జనరేషన్ తగ్గిపోయింది. సో 8 minutes ఆ అటెన్షన్ స్పాన్ని మనం ఎలా వచ్చి వాడతాము, ఎలా వచ్చి మనం దాన్ని 100%గా మనం యూటిలైజ్ చేయాలి అనేది మనకి చాలా ఇంపార్టెంట్. చాలా ఫ్యాక్టర్స్ ఉంటుంది. మీరు ఫోమో అని ఏమో చెప్పారు కదా, అలా చెప్పేటప్పుడు నాకు ఫోమో గుర్తొచ్చింది. అయ్యో, ఫోమో అనేది ఒక టెక్నిక్. ఫోమో అనేది ఇట్ ఇస్ వన్ ఆఫ్ ద నెగటివ్ ఫ్యాక్టర్స్ మన ఫోకస్ కి. ఫియర్ ఆఫ్ మిస్సింగ్ అవుట్ అవును. ఎక్కడ ఎస్ గ్రేడ్ పోతుందో, ఫెయిల్ అయిపోతాము. అసలు మనం ఎగ్జామ్ హాల్లోనే ఎంటర్ కాలేదు. అరే అసలు ఎగ్జామ్ ఇంకా 3 రోజులు దూరం ఉంది, అయినా కూడా అరే మనం పాస్ అవుతామా ఫెయిల్ అవుతుందా, ప్లేస్మెంట్స్ లో మనకి సూపర్ డ్రీమ్ ఆఫర్ రాదా, ఇలా అలా అని నెక్స్ట్ మనం మ్యారేజ్, గ్రాండ్ చిల్డ్రన్ అలా వెళ్ళిపోతుంది మన థాట్స్. సో అంత మనం ఓవర్ థింక్ చేస్తున్నాము. ఓవర్ థింక్ చేసేసి ఏమవుతుందంటే మనకే వచ్చి ఎందుకు మనం చదవడానికి కూర్చునేటప్పుడు బికాస్ ఆఫ్ దిస్ ఫోమో వీఆర్ గెటింగ్ డైవర్టెడ్. మనకు వచ్చి వేరే దాని మీద కాన్సన్ట్రేషన్ వెళ్ళిపోతే ఏమవుతుంది, ఓవర్ థింక్ చేస్తాము. ఓవర్ థింక్ చేశాక ఏమవుతుంది, మనకే వచ్చి ఒక నెగటివ్ ఫీలింగ్ డెవలప్ అవుతుంది. చదవడానికి వీ నీడ్ అ పాజిటివ్ వైబ్. నేను ఒక పెద్ద ఓవర్ థింక్ అని తెలుసా? నేను ఆ ఓవర్ థింకింగ్ ని సర్పాస్ చేయడానికి ఒక టెక్నిక్ ని కూడా ఫాలో అవుతాను తెలుసా? అవును, చెప్పండి ప్లీజ్. యూజువల్గా మీరు అన్నట్టు మన ఎన్వైరన్మెంట్ కూడా మన మీద చాలా ఇన్ఫ్లుయెన్స్ చేస్తుంది. సో నాకు ఎప్పుడైతే అమ్మ నేను ఇంకా చదవలేను, నా వల్ల కాదు అని అనుకుంటానో ఒక 5 నిమిషాలు కళ్ళు మూసుకొని పడుకుంటాను. వెంటనే కళ్ళు తెరిచి లెగిసి నా చుట్టూ ఉన్న సామాన్లన్నీ సర్దుకోవడం స్టార్ట్ చేస్తాను. నేను అంటే ప్లేస్లో ఉన్న వస్తువుల్ని కూడా తీసి మళ్ళీ ప్లేస్లో పెట్టుకుంటాను. అంటే దీన్ని స్ట్రెస్ క్లీనింగ్ అంటారు కదా. ఫ్రెండ్స్ లో వచ్చి మౌనిక ఎక్కువగా చేస్తుంది. నేను స్ట్రెస్ ఈటింగ్ చేస్తాను. నన్ను చూస్తే తెలుస్తుంది. నేను 2 చేస్తానండి. అందుకే మీరే టాపర్ అన్నమాట ఇక్కడ. అయ్యో అంత లేదులేండి, చాలా ప్రొడక్టివ్ మీరే ఇక్కడ. స్ట్రెస్ క్లీనింగ్ నాకు కూడా చాలా హెల్ప్ఫుల్ గా ఉంటుంది. అది ఒక మంచి ఆఫ్టర్నూన్ సెలెక్ట్ చేసుకుంటాను, ఎందుకంటే నాకు ఆఫ్టర్నూన్స్ లో చదవడం అస్సలు నచ్చదు. నిద్ర తప్ప ఏం రాదండి నాకు ఆఫ్టర్నూన్. లైఫ్ గురించి అయ్యో సిఏ ఇన్ని పేపర్లు ఉంది, ఏసీసీ ఎలా ఉంది, మా ఫ్రెండ్స్ ఇలా చేస్తారు, నేనేం చేయలేదని ఏం చేస్తాను, రూమ్ క్లీన్ చేయడం స్టార్ట్ చేస్తాను. ఆ రూమ్ క్లీన్ చేయడప్పుడు ఎలా అవుతుందంటే దీన్ని స్ట్రెస్ క్లీనింగ్ అంటారు, బట్ యాక్చువల్లీ దీన్ని స్ట్రెస్ బస్టర్ అనాలి. దీనికి ఇంకొక పేరు కూడా ఉంది తెలుసా? ఏంటది? ప్రొడక్టివ్ ప్రొక్రాస్టినేషన్ అంటారు. ఈ మధ్య ఇన్స్టాగ్రామ్ లో దీని గురించి రీల్స్ కూడా ఎక్కువగా పెరిగింది కదా.
దాన్నే ప్రొడక్టివ్ అంటారు. ఎందుకంటే ఇప్పుడు మన ఇన్స్టాగ్రామ్ అది ఒక ప్రొక్రాస్టినేషన్, కానీ అందులో కూడా మనం ఏదో ఒకటి నేర్చుకుంటున్నాం. లాస్ట్కి అది అలా కూడా ఉపయోగపడుతుంది అనమాట. డిసెప్టివ్ అనే చెప్పాలి, బికాస్ మన ఒరిజినల్ గోల్ ఏంటి? ఇప్పుడు చదవడం. ఒక ఎగ్జామ్ ఏమైనా ఉంది మ్యాథమెటిక్స్ అంటే ఆ పేపర్కి 7 మోడ్యూల్స్లో 4 మోడ్యూల్స్ క్యాట్ 2 ఉందంటే అది కవర్ చేయాలి, అది మన గోల్. దాన్ని అచీవ్ చేయకుండా మనం వేరే గోల్ వేరే పేపర్లో 4 మోడ్యూల్స్ కంప్లీట్ చేసినా కూడా అది వచ్చి మన ఒరిజినల్ గోల్ కాదు కదా. సో ఇట్ ఈస్ నాట్ రెలవెంట్. ఏం మనం ప్రొడక్టివ్గా చేసినా మన యాక్చువల్ గోల్ వచ్చి మనం రీచ్ చేయలేము. సో మనం ప్రొడక్టివ్గా వచ్చి ప్రొకాస్టినేట్ చేసినా లేదు అన్ప్రొడక్టివ్గా ప్రొకాస్టినేట్ చేసినా సేమ్ స్టిల్ ప్రొకాస్టినేషనే కదా. సో దీనికి మెయిన్ రీజన్ ఓవర్ థింకింగ్. నేను ఓవర్ థింకింగ్ కొన్నిసార్లు ఒక టు డూ లిస్ట్ పెట్టుకుంటా. ఒక టు డూ లిస్ట్ పెట్టుకుంటే చిన్న చిన్న విషయాల నుంచి మనం స్టార్ట్ చేయొచ్చు. సపోజ్ సింధు చెప్పినట్టే మనం చుట్టూ ఉండే వస్తువుల్ని అరేంజ్ చేయడం అవ్వచ్చు, లేకపోతే మనం ఒక మంచి లాంగ్ వాక్కి వెళ్ళాలనిపించవచ్చు. ఎప్పటి నుంచో చేయాల్సిన విషయాలు ఇంకా చేయకుండా దాన్ని స్టాగ్నేట్ చేయడం వల్ల కూడా స్ట్రెస్ వస్తుంది. అరే మనం ఇంకా అది చేయలేదు ఇది చేయలేదని బోల్డ్ విషయాల గురించి ఆలోచిస్తూ అందులో మనం ప్రెజెంట్గా పనిచేసే దాని గురించి మర్చిపోతూ ఉంటాం. దాని మీద ఫోకస్ పెట్టలేక పాత విషయాలు చేయలేక కన్ఫ్యూజన్లో ఉండిపోయి ఇంకేం చేయం, మొత్తానికి జీరో ప్రొడక్టివ్ అయిపోతుంది. అవును. ఇంకా నేనైతే ఒక టు డూ లిస్ట్ పెట్టుకుంటాను అనమాట. సో ఇది కూడా ఒకలాంటి టెక్నిక్ అనే నేను ఎక్కడో విన్నాను. చిన్న చిన్న విషయాల నుంచి మనం పూర్తి చేసుకుంటూ పెద్ద పెద్ద విషయాలకి వెళ్తూ ఉంటే మనకి అది ఒక సెన్స్ ఆఫ్ గ్రాటిట్యూడ్ వస్తుందని చెప్తారు. మనల్ని మనకే ఒక విధంగా సెలబ్రేట్ చేసుకోవడము, చిన్న చిన్నగా మన ఒక టాస్క్ని పూర్తి చేశాక మనకు ఒక చిన్న ట్రీట్ ఇవ్వడము, అలాంటిది మనకి మనమే ఒక సెల్ఫ్ ఎక్నాలెడ్జ్మెంట్తో పనిచేస్తూ ఉంటే మన ప్రొడక్టివిటీ బాగా పెరుగుతుందని నేను చదివాను. అంటే దీనికి సెల్ఫ్ కంట్రోల్ ఎక్కువగా కావాలి కదా. ఇప్పుడు ఫర్ ఎగ్జాంపుల్ ఆ చాక్లెట్ ఒక చాప్టర్ కంప్లీట్ చేస్తే ఒక చాక్లెట్ అలా మనం పెట్టుకుంటామంటే ఎలాగో మనమే కదా కంట్రోల్ చేస్తున్నాము, ఎందుకు ఆ చాప్టర్ చదవాలి అలా అనిపిస్తుంది. కొన్ని సమయాల్లో అసలు సెల్ఫ్ కంట్రోల్ లేదు. సో ఏమవుతుందంటే నాకు ఎక్కువగా ప్రెషర్ ఉంటేనే నేను చేయగలుగుతాను. ఏం చేస్తానంటే ఇప్పుడు అందుకే నేను చాలా వల్ల ఏం చేస్తానంటే ఇప్పుడు నేను సిఏ చేస్తున్నాను. సిఏ కంటే మీకే తెలుస్తుంది చాలా ఉంటుంది చదవడానికి. సో ఇప్పుడు సిఏలో నా ఫ్రెండ్స్ ఏం చేస్తారంటే వాళ్ళు ఇన్స్టిట్యూట్ జాయిన్ చేశారు. ఇన్స్టిట్యూట్లో వాళ్ళకి ప్రెషర్ ఇస్తారు, డైలీ టార్గెట్స్ ఉంటుంది, వీక్లీ అసెస్మెంట్స్ ఉంటుంది. సో గోల్ వాళ్ళకి షార్ట్ టర్మ్ గోల్స్ సెట్ చేసేటప్పుడు వాళ్ళ లాంగ్ టర్మ్ గోల్ వచ్చి ఈజీగా అలైన్ అవుతుంది. ఆ షార్ట్ టర్మ్ గోల్స్ అన్ని అలైన్ అయ్యి వాళ్ళ లాంగ్ టర్మ్ గోల్ కి రీచ్ అవుతారు. సో మనం ఒక లాంగ్ టర్మ్ గోల్ ఫిక్స్ చేసేసి షార్ట్ టర్మ్ ప్రోగ్రెస్ లేకుండా ఆ గోల్ మనం అచీవ్ చేయలేక ఏం చేయలేము. మనం ఫైనల్గా మనకి వచ్చి ప్రోడక్ట్ రిజల్ట్ రాదు మనకు. సో నేనేం చేస్తానంటే అందుకే వచ్చి నా ఫ్రెండ్స్కి చెప్తాను, లైక్ మనం ప్లాన్ వేసుకుందాము, ఈ వీక్లో వచ్చి ఈ మోడ్యూల్ కంప్లీట్ చేయాలి. సో బిఫోర్ క్యాట్ మనం సిలబస్ కంప్లీట్ చేశాక మేబీ వీ కెన్ అంటే ఇప్పుడు ఎస్ గ్రేడ్స్ కావాలంటే ఎక్స్ట్రా కంటెంట్ రాయాలి కదా, ఎక్స్ట్రాగా మనం వచ్చి థింక్ చేయాలి కదా. సో ఇప్పుడు దానికి ఏం చేయాలని ఆలోచిస్తాము. దాన్ని అవుట్ ఆఫ్ ద బాక్స్ థింకింగ్ అంటారు. అంటే గ్రూప్ ఎఫర్ట్స్, మనం ఒక్కరు వచ్చి కష్టపడడానికి ఇది చేయడానికి లైక్ కంట్రోల్ ఉండదు కదా, మనకు వచ్చి ఒక పుష్ కావాలి. సమ్ టైమ్స్ వచ్చి కాంపిటేటివ్ ఫ్యాక్టర్స్, మన క్లాస్లో కాంపిటీషన్ ఉంటే మనకి అదే వచ్చి మోటివేట్ అవుతుంది. ఏ లిస్ట్ అవసరం లేదు, ఏం అవసరం లేదు. ఇంకో మన ఫ్రెండ్ ఒకటి చదువుతున్నాడంటే అయ్యో వీడు చదువుతాడు, మనం చదువుకోవట్లేదు అని అది కూడా ఎక్కువ అయిపోతుంది. మనం చదవలేదన్న బాధ కన్నా వాడు చదువుతున్నాడే అనే మన బాధ ఎక్కువగా ఉంటుంది. నేను కూడా ఇలానే రోజుకి ఏ టాపిక్ అయితే ఆ టాపిక్ ఫినిష్ చేసేస్తాను. సో నాకు ఎగ్జామ్స్ టైంకి నా అంతా ఫినిష్ అయిపోద్ది కదా, ఒక ఓవర్ వ్యూ అనేది చేసేసుకుంటాను. అప్పుడు మనకి అయ్యో తెలియదే అనే టెన్షన్ కూడా ఉండదు. అవును. అంటే చిన్నప్పటి నుంచి మనకి స్కూల్స్లో రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్ అంటూ ఉంటాయి, కానీ ఇక్కడికి వచ్చిన తర్వాత స్కూల్ అంత టఫ్గా ఉండవు రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్. మనకి మనమే రూల్స్ అండ్ రెగ్యులేషన్స్ పెట్టుకొని పాటిస్తే మన ఫ్యూచర్ మనకే బాగుంటుంది. అవును. ఇప్పుడు చాలా సీరియస్ అయిపోయింది. అంటే కొంచెం ఫన్ చేయడానికి ఒక గేమ్ ఆడదాం. ఇప్పుడు మీ ఇద్దరిని క్వశ్చన్స్ అడుగుతాను అనమాట, కానీ మీరు మొత్తం తప్పు ఆన్సర్లే చెప్పాలి. అదేంటది? మీరు చాలా ఇది అంత ఈజీ గేమ్ కాదు, దీనికి కూడా ఫోకస్ కావాలి, అందుకే ఈ గేమ్ పెట్టాను. తప్పు ఆన్సర్లా నాకు ఆల్రెడీ చెప్పావు. చీటింగ్ చేయకూడదు ఇప్పుడు. అయ్యో నాకు ఇదేం తెలియదే, అసలు ఆ గేమ్ అప్పుడే రాలేదు, ఇప్పుడే వస్తుంది. ఓకే, నేను ఎప్పుడు ఇలాంటి గేమ్ ఆడలేదు, చూద్దాం. మీ ఇద్దరికి ఆల్ ది బెస్ట్. ఇప్పుడు నేను క్వశ్చన్స్ అడుగుతున్నాను, రూల్ ఏంటంటే తప్పు ఆన్సర్ చెప్పాలి. సరే, ఓకే. ఫస్ట్ క్వశ్చన్ సింధుకి. అడుగు. జుట్టు బ్లాక్ కలర్ లో ఉంటుంది. కాదు. ఓకే, వేరే కంట్రీస్ లో ఉన్న వాళ్ళకి ఉండదు కదా, సో పార్షియల్లీ ట్రూ కదా అది. పర్లేదులే, మనకు తెలిసిన వాళ్ళు మెజారిటీ బ్లాక్ అనుకుందాం. మన ఇండియన్స్ అందరికి బ్లాకే ఉంటుంది. సరే, ఓకే. ద కలర్ ఆఫ్ ద స్కై ఇస్ బ్లూ.
లేదు. ఓకే. పాలు తెల్లగా ఉంటాయి. లేదు. ఆ పిల్లి రోడ్ క్రాస్ చేస్తుంది కదా, మీకు కనిపిస్తుంది అక్కడ? అరే అవును. అవును కదా, నల్లగుంది కూడా అది. అదే కోట్ సూట్ అంతా వేసుకుంది. బాగా చెప్తున్నారు. చూస్తున్నా ఫోకస్ చేస్తున్నామండి మేము కూడా. ఐఫోన్ లోగో యాపిల్. కాదు. ఒక్క నిమిషం, నేను పిల్లి దగ్గరే ఉన్నాను. నేను కాదు, సగం తినేసిన యాపిల్ కదా. ఆరెంజ్ కలర్ లో ఉంటుంది. అట్లా ఏమంటారు? ఆరెంజ్ కలర్ లో ఉంటుంది. ఎస్ ఆర్ నో? నేను కొన్ని ఆరెంజెస్ గ్రీన్ కలర్ లో కూడా చూసానండి. అలాంటివి వద్దామా, మనకు తెలిసిన విషయాల గురించి మాట్లాడుకుందాం. అంటే మనం ఇప్పుడు ఫాస్ట్ గా ఆన్సర్ చేయాలి కదా, అప్పుడే తెలుస్తుంది. Yes. ఫోకస్ ఉంది. ఓకే, ర్యాపిడ్ ఫైర్ పెట్టుకుందాం అప్పుడు. ఓకే. ఇప్పుడు ఎన్ని క్వశ్చన్స్ అయ్యాయి? ఏమైనా లెక్క తెలుసా? 2. ఆహా, 1. అడిగారా అసలు? ఆహా, బాగా చెప్తున్నారుగా. అయితే మీ ఫోకస్ చాలా బాగుందన్నమాట. నేను యాక్చువల్లీ కౌంట్ చేస్తుండే నా లోపల ఎన్ని క్వశ్చన్స్. నేను యాక్చువల్గా నిజంగా కౌంట్ చేయలేదు. నేను మీకు చెప్పాను కదా సింధు చెప్పేస్తుందని. లాస్ట్ టైం దాంట్లోనే ఓడిపోయాను. అవును. ఇదే మేము ప్రాక్టీస్ చేస్తుంటే సింధు చెప్పేస్తుందన్నా నేను చెప్పాను, నువ్వు అలాగే చెప్పేశావు. థ్యాంక్స్ దర్శిని. నిజంగానే మంచి ఆర్జే, ఒక నాలా లేకుండా మంచి ఫోకస్ ఉన్న ఆర్జే తీసుకొచ్చా. ఇంకా ఇలాంటి బోల్డ్ టెక్నిక్స్ ఉంటాయి, బోల్డ్ టెస్ట్స్ ఉంటాయి. మనమే టెస్ట్ చేసుకోవచ్చు మనకి ఎంత ఫోకస్ ఉందో ఆన్లైన్లో. అది అంత ప్రామిసింగ్గా ఉండకపోవచ్చు, కానీ మనకి కొంచెం ఐడియా ఉంటుంది. అంటే ఇప్పుడు మెయిన్గా మనకు ఫోకస్ ఇంపార్టెంట్. అంటే ఫోకస్కి ఏవేవి బ్యారియర్స్ ఉంటుంది. లైక్ ఇప్పుడు ఫోమ్ ఒకటి చెప్పాను, ఏవైనా ఏ ఫియర్ అయినా వచ్చి అది ఒక బ్యారియరే. సో అప్పుడు దాన్ని మనం ఎలా వచ్చి ఇది చేసుకోవచ్చు? లైక్ అప్పుడు ఇంకా సెల్ఫ్ మోటివేట్ చేసుకోవడమే. మనం అంటూ సెల్ఫ్ మోటివేషన్ ఇచ్చుకుంటూ ఉండాలి. నేనైతేనండి మొన్న మాకు ఒక ఫ్యాకల్టీ వచ్చారు, ఆయన ఒక్క మాట అన్నారు, అది నాకు అలా మైండ్లో ఉండిపోయింది తెలుసా. ఏమన్నారంటే, ఇఫ్ యూ విష్ ఫర్ సంథింగ్ యూ షుడ్ డిజైర్ ఫర్ ఇట్. నువ్వు ఏమైనా కావాలనుకుంటుంటే దాని గురించి నువ్వు పని చేయాలి. జస్ట్ కోరుకొని వదిలేసుకోకూడదు. లైక్ ఇఫ్ యూ వాంట్ సంథింగ్ యూ షుడెంట్ విష్ ఫర్ ఇట్, యూ షుడ్ డిజైర్ ఫర్ ఇట్. చెప్పారా? అయ్యో అది లేదండి. ప్లానింగ్ లో మనకి ఏం ప్రాబ్లం లేదు. చాలా బాగా అంటూ ఉంటారు కదా, దారి మాత్రమే చూపించగలము, నడిపించలేమని. అవంతా చాలా బాగా డిజైన్ చేశాను, ఇంప్లిమెంటేషన్ లోనే ప్రాబ్లం నాకు. అవును, అది కూడా కొంతమందికి కష్టాలు ఉంటాయి. ఎందుకంటే కొంతమందికి కాన్ఫిడెన్స్ ఉండదు వాళ్ళ లోపల. పక్కన ఉండే వాళ్ళ గురించి ఆలోచిస్తూ అరే వీడికి అది ఉంది నాకు అది లేదు, అలా కంపారిటివ్ మైండ్ సెట్తో ఉండిపోయి వాళ్ళలో ఉండే స్కిల్స్ని అక్నాలెడ్జ్ చేయకుండా వాళ్ళని తక్కువ చేసుకుని మాట్లాడేస్తారు. అది కూడా ఒక బ్యారియర్గా ఉండొచ్చు. కొంతమంది చాలా ఎక్కువగా ఉంటుంది బ్యారియర్. ఎస్పెషల్లీ చూసారంటే ఈ ఎక్కువగా స్కోర్ చేస్తున్నారు కదా, కొన్ని వాళ్ళకి ఆ సాటిస్ఫాక్షన్ ఉండదు. ఏరా 9.5 ఉంది, 9.6 ఉందంటే దీంట్లో ఏముందిరా ఇంకా ఎక్కువగా తీయాలి, ఆ అమ్మాయికి 9.8 ఉంది చూడు, అలా అంటారు. సో అలా ఉండేటప్పుడు వాళ్ళకి వచ్చి బాగా చదివినా మంచి స్కిల్స్ ఉండినా వచ్చి ఫియర్ ఉంటుంది ఫోకస్లో వచ్చి. అది ఒక బ్యారియర్గా ఉంటుంది ఫోకస్కి. నేను కొన్నిసార్లు నా ఫోకస్ తప్పిపోయింది, అసలు నా వల్ల కాదు, నేను చదవలేను, అసలు నా బుక్స్ వద్దు, నాకేమొద్దు, పక్కన పడేసి నిద్రపోదాం అనే టైంకి నేనేం చేస్తానంటే యూజువలీ నా బ్రెయిన్లోనే ఒక్కసారి ఒక కౌంట్ డౌన్ ఇచ్చుకుంటాను. ఈ కౌంట్ డౌన్ లోపలే నేను లేచి మళ్ళీ మొత్తం రీసెట్ చేయకపోతే ఇంక నేను అది చేయను. నేను రీసెట్ చేయగలను, అలా నేను మళ్ళీ మొత్తం నా బ్రెయిన్ని రీబూట్ చేసి ఫోకస్ మళ్ళీ తెచ్చుకోగలనంటే దెన్ ఐల్ గెట్ బ్యాక్ టు ద వర్క్. సో యూజువలీ మనకి ఎలా అంటే సైన్స్ హ్యాస్ ప్రూవెన్ దట్ మనకి ఏదైనా ఒక టైమర్ లాంటిది పెట్టినా, ఏదో ఒక సౌండ్ బాంబ్ లాంటిది ఏదైనా పెట్టినా, అది ఒక ఇంటర్వెల్లో టిక్ 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 అంటూ ఉంటుంది కదా, అది మన లోపల యాంగ్జైటీ లాంటిది క్రియేట్ చేస్తుందంట. అది ఎక్కడో అయ్యో టైం అయిపోతుంది త్వరగా చేసేయాలి అని. మన రియాలిటీలోనే రేడియో షో కూడా టైమర్ పెట్టేసుకున్నాం కదా. నేను ఇంకా మినిట్స్ అయ్యేలోపు ఇంట్రొడక్షన్ మనకు అయిపోయాలి. ఇంకా 25 మినిట్స్ లోపు మెయిన్ కంటెంట్ అయిపోయి ఇది కన్క్లూషన్ స్టార్ట్ చేయాలి. సో అలా వచ్చి ప్లాన్ చేస్తున్నాం. సో అది వచ్చి చాలా బాగా వర్క్ అవుతుంది. మనమే ఒక టైమర్ సెట్ చేసుకుంటే అది మనకు ఒక భయం వస్తుంది. ఈ భయం అందరికీ ఉండాలి. ఒక టాస్క్ని మనం టైంలో కంప్లీట్ చేయడమే కావాల్సింది. అవును, భయం ఉంటేనే మనం ఏదైనా సాధించగలం. నీకు ఇప్పుడు ఏదైనా కావాలి అనుకున్నావు అనుకో, నువ్వు 100% ఎఫర్ట్ పెడితే నీకు 90% రిజల్ట్ అనేది కనిపిస్తుంది.
నువ్వు నీ ఫుల్ ఎఫర్ట్ పెట్టకుండా నాకు అయ్యో మార్క్స్ రాలేదని అనుకుంటే ఎవరి తప్పది? నీ తప్పే. సో నువ్వు ఏం తప్పులు చేసినా కూడా దాని గురించి ఆలోచించకుండా ఆ తప్పుల నుంచి ఏం నేర్చుకున్నావో నెక్స్ట్ టైం అది రిపీట్ చేయకుండా గోల్ కోసం పని చేయాలి. మన సీనియర్స్ని అడగచ్చు, మెంటర్స్ని అడగచ్చు, ఎవరికైనా ఏదైనా హెల్ప్ కావాలంటే అది ఖచ్చితంగా అడగాలి. మనకి మనం బెటర్ అవడానికే కదా మనం అడిగేది, మనని తక్కువ చేసుకోవడానికి ఏం లేదు ఇక్కడ. అవును, మనం వాళ్ళ దగ్గర నుంచి ఇన్స్పిరేషన్ తీసుకుంటున్నాం అంటే వాళ్ళు ఒక మంచి పొజిషన్లో ఉన్నారు. మనం కూడా ఆ పొజిషన్ దాకా రీచ్ అవ్వాలంటే మనం ఖచ్చితంగా వాళ్ళు వెళ్ళిన జర్నీలో ఎలా ఉండింది అంటే వాళ్ళకు కూడా కష్టాలు వచ్చి ఉంటాయి. సో ఎవడేమి ఒక రాత్రిలో ఒక ఐన్స్టైన్ లాగా అది గుర్తించలేడు, డిస్కవరీలు చేయలేడు. ప్రతిదానికి ఒక జర్నీ ఉంటుంది. సో ఈ జర్నీ మొత్తంలో మనకి ఫోకస్ పోతుంది, ఫోకస్ వస్తుంది, డిస్ట్రాక్షన్స్ ఉంటాయి. ఇక్కడ చాలా జనరేషన్స్ వేరియేషన్స్ వల్ల మనకి చాలా డిఫరెన్సెస్ వస్తున్నాయి, కష్టాలు వస్తున్నాయి. అయినప్పటికీ ఇలాంటి బోల్డ్ టెక్నిక్స్ ఉన్నాయి ఫాలో చేయడానికి. ఈ రకరకాల చిన్న చిన్న విషయాలతో మనం మొదలుపెట్టి ఆ చిన్న చిన్న టాస్క్ని పూర్తి చేసుకుంటూ వెళ్తే మనం చాలా సులభంగా మన టాస్క్ని పూర్తి చేయగలం. అవును, నిజమే. అండ్ నువ్వు ఎప్పుడు కూడా ఇంకొకరితో నిన్ను కంపేర్ చేసుకోకూడదు. ఎందుకంటే ప్రతి ఒక్కళ్ళ జర్నీ యూనిక్గా ఉంటుంది, ప్రతి ఒక్కళ్ళ జర్నీ డిఫరెంట్గా ఉంటుంది. సో నీకు ఒక కాంపిటేటివ్ స్పిరిట్ ఉండాలే తప్ప కంపారిజన్ అన్నది ఉండకూడదు. మన చిన్నప్పటి నుంచి మనకి స్కూల్లో ఈ కంపారిజన్ అనేది ఉంది, అందువల్ల మనకు బ్రెయిన్ వాష్ చేసేసారు మనల్ని అలాగా. అంతే తప్ప మనం ఇంకా దాని గురించి ఆలోచించకూడదు. అదే ఇప్పుడు చెప్పారు కదా కంపారిజన్ గురించి, అంటే ఒక్కొక్కరు జర్నీ డిఫరెంట్గా ఉంటుంది. సో ఇప్పుడు సినిమాలో హీరో చూస్తాము, హీరో ఎలా ఫైట్ చేస్తాడు, హీరో సీన్స్ ఎలా ఉంటుంది, కాలేజ్లో ఎలా ఉంటాడంటే హీరోలాగే మనము ఉండాలి. హీరో స్టాండర్డ్ ఫిగర్ కన్నా మన క్వాలిటీస్ కొంచెం తక్కువగా ఉండినా మనం వచ్చి డిప్రెస్ అవ్వకూడదు. ఎందుకంటే అన్నిట్లో మనం స్టాండర్డ్ వచ్చి ఫాలో చేయలేము కదా. మనకి కావాల్సింది ఎండ్ రిజల్ట్. అవును, అట్ ది ఎండ్ మనకు వచ్చి ఇలా డిగ్రీ కావాలి, ప్రొఫెషనల్ క్వాలిఫికేషన్ కావాలి, లేదు గోల్డ్ మెడల్, ఏవైనా ఏం కావాలన్నా మనకు వీ హ్యావ్ టు ఫోకస్ ఆన్ ది ఎండ్ రిజల్ట్. పాత్ ఎలా కావాలన్నా ఉండొచ్చు, ఎనీవేస్ ఏం కాలేదు కదా, ఇట్స్ నాట్ ఓవర్ యట్. మనం వచ్చి కంటిన్యూ చేసే దాంట్లోనే లైక్ మన ఎండ్ రిజల్ట్ ఉంటుంది, మనం ఎలా చేస్తామో దాంట్లోనే ఉంటుంది. అవును, ఒకవేళ నువ్వు ఫస్ట్ అనుకున్న పాత్లో ఏమైనా కష్టాలు వచ్చాయంటే ఇంకొక పాత్ క్రియేట్ చేసుకో. అండ్ ఇప్పుడు అంతే, ఏది పెద్ద విషయం అయినా కూడా దానికి ఎప్పుడు ఒక కష్టమైన పాత ఉండాలనే లేదు. అవును, కొంతమందికి ఒక సులభమైన పాతవే ఉంటుంది, కొంతమందికి కష్టంగా ఉండదు. అవును, కొంతమంది హార్డ్ వర్క్ చేస్తారు, ఇంకొంతమంది స్మార్ట్ వర్క్ చేస్తారు. అంతే అంటే అన్ని ఒకేలా అందరికీ ఒకేలా ఇదే స్టాండర్డ్ ఇదే వచ్చి ఇలాగే ఉంటుందని మనం అనుకోకూడదు. అలా ఉండదు కూడా. అందుకే కదా మనకి గ్రేడ్ సిస్టమ్ పెట్టారు కదా. మనకి మనం ఎక్కడున్నామో మనం తెలుసుకోవడానికి. ఎవరు ఇక్కడ నిన్ను కంపేర్ చేసి నీకు తక్కువ వచ్చింది వాడికి ఎక్కువ వచ్చింది అని చెప్పట్లేదు. మనం సెల్ఫ్ ఇంప్రూవ్మెంట్ కోసమే ఇలాంటి గ్రేడ్ సిస్టమ్ పెడతారు, టెస్ట్ పెడతారు. మనం బెస్ట్ ఉండాలి అంతే. ఇంకా అయిపోయిన దాని గురించి ఆలోచించకూడదు, ముందు జరిగే దాని గురించి ఏం చేయాలో మనం ఆలోచించాలి. ఇంకా శ్రీనివాస్ అన్న, మీకేమైనా సెల్ఫ్ మోటో లాంటిది ఉందా? నాకు సెల్ఫ్ మోటో లేదు. నాకేమంటే మోటివేషన్కి నేనేం చేస్తానంటే ప్రాబబ్లీ నేను ఫ్యాకల్టీస్తో ఎక్కువగా మాట్లాడతాను. సో అదే మోటో అని లైన్స్ ఏం లేదు నాకు. మేబీ నాట్ హ్యావింగ్ అ సెల్ఫ్ మోటో ఇస్ మై సెల్ఫ్ మోటో. ఇన్నోవేటివ్గా ఉంది. ఎందుకంటే ప్రస్తుతానికి ఒకటి మనం ఫిక్స్ చేసేసామంటే అలాగే మనం ఉంటామని ఎవరికి తెలుసు. చేంజెస్ ఉంటుంది కదా, ఒక్కొక్క స్టేజ్లో మనం ఒక్కొక్కలా ఉంటాము, డ్రీమ్స్ చేంజ్ అవుతుంది, లైఫ్ పాత్ చేంజ్ అవుతుంది. అదే, సో ఇప్పుడు ఒక స్టేట్మెంట్ ఫిక్స్ చేసేసి అయ్యో మనం ఆ స్టేట్మెంట్ మనం ఫాలో చేయలేదు, ఇప్పుడు మనం టోటలీ డిఫరెంట్గా ఉన్నామని అదే ఒక డిమోటివేషన్ ఫ్యాక్టర్ అయిపోతుంది. సో మనం ఎంత డైనమిక్గా ఉండగలుగుతామో అలా ఉండేది మనకి. అది కాదు కానీ దర్శిని, అందరికీ ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఉంటుంది కదా. నాకంటే మా అమ్మ నా ఇన్స్పిరేషన్. తను పడ్డే హార్డ్ వర్క్, తన పడ్డే హార్డ్ వర్క్ మొత్తం చూస్తే నేను అదే హార్డ్ వర్క్ డిఫరెంట్ ఫీల్డ్లో చేయాలి. నేనున్న ఫీల్డ్లో నేను ఆ హార్డ్ వర్క్ చేస్తే నా ఎండ్ రిజల్ట్ వరకు నేను వెళ్తానని అనిపిస్తుంది. అలా నీకు ఎవరైనా ఉన్నారా? నాకు కూడా మా అమ్మ అంతే, ఇంకెవరు లేరు. అంతే, అమ్మకు మించిన ఇన్స్పిరేషన్ ఎవరు ఉండరంటారు. నాకు నేనే ఇన్స్పిరేషన్. దాంట్లో కూడా నేను నన్నే చూస్తాను. ఎందుకంటే నాకు అమ్మ ఉందంటే, అమ్మ అయితే అమ్మ కూడా ఏం చెప్తుందంటే ఇలా ఉండు, లైక్ మీ కజిన్లా ఉండు, మీ ఫ్రెండ్లా ఉండు. ఎవరికైనా వచ్చి కంపేర్ చేస్తూనే ఉంటారు. సో ఎవరు మన ఎందుకు మిగతా వాళ్ళ ఉండాలి, మనం మనలా ఉండొచ్చు. అది లేకుండా ఇన్స్పిరేషన్ అనేది వై ఓన్లీ వన్ ఇన్స్పిరేషన్, ఎందుకు ఓన్లీ వన్ రోల్ మోడల్.
సో డిఫరెంట్ రోల్ మోడల్స్, వేరియస్ రోల్ మోడల్స్ మనకు ఉన్నారంటే మనకి ఈజీగా ఉంటుంది. సరే, మరి చాలా టైం మనం బాగానే మాట్లాడుకున్నాం అనుకుంటా. అసలు పోయేది తెలియదు కదా మనకు. అస్సలు తెలియలేదు. ఈ రోజు అయితే మనం ఫోకస్ గురించి చూసాము, ఎలా ఫోకస్ చేయము, లైక్ ఎస్పెషలీ ఫోకస్కి ఏమేమి నెగటివ్ బ్యారీస్ ఉంది, దాన్ని మనం ఎలా డీల్ చేయొచ్చు, ఎలా వచ్చి మనం ముందు వచ్చి జరగవచ్చు అని అలా ఇలా మాట్లాడుకుంటూ మన ఒకళ్ళొకళ్ళ గురించి కూడా బాగా తెలుసుకున్నాం. అదే ఎలా ఉండింది, నచ్చిందా ఫస్ట్ ఎపిసోడ్ ఎక్స్పీరియన్స్ ఎలా ఉంది? చాలా ఎక్సైటింగ్ ఉండిందండి. ఇంకా ఎపిసోడ్స్ చేయాలనిపిస్తుంది దీని తర్వాత. స్క్రిప్ట్ ప్లానింగ్ చేసావు, స్క్రిప్ట్ డిజైన్ చేసావు, ఎలా ఉండింది ఆ స్క్రిప్ట్ ప్లానింగ్ డిజైనింగ్, షో మొత్తం హోస్ట్? ఫస్ట్ ఆఫ్ ఆల్ అసలు మీకే థ్యాంక్స్ చెప్పాలి. నాకైతే ఫస్ట్ షో తర్వాత చాలా కాన్ఫిడెన్స్ వచ్చింది. ఇంకా నేను ఎక్కడెక్కడ ఇంప్రూవ్ చేయాలో అది కూడా నేను బాగా చూసుకుని ఈ మొత్తానికి స్క్రిప్ట్ ఏదో ఒక రకంగా చెప్పాను కదా, మాట వస్తే మనం కూడా ఒక ఆర్జే, మనకు వచ్చి ఏమంటే మాట్లాడాలి అంతే, మన లోపల ఉండేది బయట తీసుకురావాలి. ఈ ఎపిసోడ్ తర్వాత నా మాటలతో ఇంకొకరిని ఇన్స్పైర్ చేయగలను అన్న ఫీలింగ్ వచ్చిందండి నాకు. ఫాలోవర్స్ పెరుగుతారు. నాకంతా ఇన్స్టాగ్రామ్లో వచ్చి ఆఫ్టర్ ఈ ఎపిసోడ్స్ తర్వాత చాలా పెరిగారు. 1 or 2 ఫాలోవర్స్ వస్తూనే ఉంటారు. వచ్చే షోలో కూడా మీరే రావాలి, అలాగేనా? పక్కా, మీరుంటే ఏమి అన్నీ చేసేద్దాం. ఒక డైలాగ్ చెప్పాలి. అయ్యో, డైలాగా? తగ్గేదేలే. సరే, ఇప్పుడు ఫ్రీక్వెన్సీ తగ్గించుకుందాము. ఓకే. సో మరికొత్త విషయాలతో ఇంకా మనం ప్లాన్ చేసేసి ఇంకా నెక్స్ట్ ఎపిసోడ్ కంటెంట్ ప్లాన్ చేసావా దర్శిని? కొన్ని టాపిక్స్ ఉన్నాయి, మనం ఇంకోసారి డిస్కస్ చేసుకొని ఫైనలైజ్ చేసుకుందాం. అప్పుడు స్క్రిప్ట్ రాసేసి ప్రేక్షకులు మీకు నెక్స్ట్ ఎపిసోడ్లో ఏం కంటెంట్ అని చెప్తున్నాను. ఇప్పుడు అసలు నేనేం మాట్లాడుతున్నానని నాకే తెలియలేదు. సో నెక్స్ట్ కంటెంట్ మోస్ట్ ప్రాబబ్లీ ఫుడ్ రిలేటెడ్ ఉంటుంది. ఫుడ్ రిలేటెడ్? yes, ఫాస్ట్ ఫుడ్స్. నైస్, చాలా బాగుంటుంది. అప్పుడు మనం అసలుకి పిజ్జా పార్టీ పెట్టుకుందాం. నేను అసలు షో చేయను, నేను తినడానికి వెళ్ళిపోతాను హాఫ్ లోనే. లేదులేండి, ఇక్కడికి తెప్పించేసుకుందాం, తింటూ మాట్లాడదాం. అప్పుడు తింటూ మాట్లాడతాము. సో మన ప్రేక్షకులందరూ అసలు తిట్టుకుంటూ ఉంటారు, ఇంకా మన నోరు ఊరిపోతుంది అనమాట అందరికి అప్పుడు. సరే, అప్పుడు దీంతో పాటు మనం నెక్స్ట్ వెన్స్డే 11:30 to 12:30 మళ్ళీ కలుద్దాం. ఇది మీ ఆర్జే శ్రీనివాస్, ఆర్జే దర్శిని, ఆర్జే సింధు సైనింగ్ ఆఫ్. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம், வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. புத்தக புழுக்களாய் இருந்த நம்மை மாற்றி பழைய ஏட்டுக்கல்விக்கு பூட்டு போட்டு செயல் வழியின் மூலம் கற்றலை எளிதாக்கி மாணவர்களின் கற்றல் ஆர்வத்தை தூண்டும் ஏபிஎல் திட்டத்தை பற்றி நம் வில்லுப்பாட்டின் மூலம் பாட வரும் வில்லுப்பாட்டு குழுவினர்கள் சக்திவேல், அபிநயா, பூபால், அக்பர் பாஷா, சூப்பியா, சல்மான். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு சார்பாக வணக்கம். நாங்கள் எளிய செயல்வழி கல்வி திட்ட முறையை பற்றி ஒரு வில்லுப்பாட்டு பாட வந்துள்ளோம். நம்ம கல்வித்துறையே மிக பெரும் வளர்ச்சியே தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமாம் வில்லினை பாட வந்தருள்வாய் காலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமாம் வில்லினை பாட வந்தருள்வாய் காலை மகளே. அண்ணே, இந்த இனிமையான மாலை பொழுதுல நாம எல்லாம்
கண்ணே கூடி வந்திருக்கோம். சொல்றேன் நம்ம அரசாங்க பள்ளிகள்ல 1 முதல் 5 வகுப்பு வரை எளிய செயல்வை கல்வி திட்ட முறையில நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்துறாங்களாம். அப்படியே அத பற்றி தெளிவா மக்களுக்கு சொல்லலான்னு தான் வந்திருக்கோம். அப்படியே எளிய செயல்வழி கல்வி திட்டமா அப்படின்னா? தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தந்தானே தானே தன தந்தானே தானே புதுமையான கல்வி திட்டம் செயல்வழி கல்வி திட்டம் 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 தமிழ்மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தமிழ்மாநில அரசு திட்டம் மாறாத நல்ல திட்டம் தன்னானே நானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே தானே தன தன்னானே தானே தன்னானே தானே தன தன்னானே தானே மாநில முழுமைக்கும் செயல்வழி கல்வி திட்டம் 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 ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் ஏற்றமுடன் செயல்படும் நம்ம கல்வி திட்டம் தன்னானே வணக்கம் மக்களே, இது பண்பலை 90.8 விஐடிஎன் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே யசோமதி அண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஷோ அறியாத புதிர் அண்ட் என் கூட என் கோ ஆர்ஜேஸ். ஹாய், திஸ் இஸ் ஆர்ஜே காவ்யா. ஹாய், திஸ் இஸ் ஆர்ஜே ஆகாஷ். அறியாத புதிரோட 2வது எபிசோடுக்கு எல்லாருக்கும் வெல்கம். அண்ட் நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஃபோமோனா வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதுதானே? எக்ஸாக்ட்லி. அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கூட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சஞ்சனா. ஹலோ, வணக்கம். வணக்கம் சஞ்சனா. தேங்க் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஸோ ஹாப்பி டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் யாராவது ஒருத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் இது பயன்படும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நாங்கள் தான் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நாங்கள் 3 பேருமே எங்கள் கதையை சொல்லிகிட்டே இருந்தால் மக்களுக்கு அப்படியே போர் அடிச்சிடும். உங்களை மாதிரி யாராச்சும் வெளியேந்து வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சொன்னால் அப்போ அவங்களுக்கு தெரியும், நான் எங்களை மாதிரியும் கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க, இட்ஸ் ஓகே, நம்மளை மாதிரி இருக்கிறதுல தப்பில்லை அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நம்ம சொல்கிறது விஷயம் வந்து ரிலேட் ஆகுதில்ல, அதுவே ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். அதையும் தாண்டி வந்து இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், அதாவது எஃப்ஓஎம்ஓன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தமிழில் சொன்னோன்னா வந்து ஒரு சில விஷயங்களால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பயம் இருக்கும், நமக்குள்ளேயே வந்து ஒரு சில பயங்களானது நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நமக்குள்ளே இருக்க ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வந்து நம்மளால் வெளியே எடுத்துகிட்டு வர முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பாடவோ அல்லது ஆடவோ பிடிக்குது அப்படின்னா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ நம்ம ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த ஒரு பர்டிகுலர் பயத்தினாலே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செய்ய வருமோ அதை என்னால் பர்டிகுலராக செய்ய முடியாது. அதனால் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது ஒரு நிறைய விதத்தில் வந்து நம்மளுக்கு பாதிப்புகள் ஏற்படுது நமக்குள்ளே இருக்க பயத்தினால. பட் உண்மையாக சொல்ல போனோம்னா நம்ம வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக செஞ்சாலே வந்து சூப்பராக செய்வோம். ஆனால் அந்த பயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த விஷயம் செய்ய விடாமல் தடுக்குது. ஸோ அந்த பயம் வர்றதுக்கு ரீசன் என்ன? இப்போ நான் சொன்னது வந்து என்னை பற்றி தான். பட் என்ன மாதிரியே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு விஷயத்தில் பயம் இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காமல் இருப்பாங்க பயத்தினால. ஸோ அது வந்து அதுக்கான ரீசன்ஸ்லாம் என்னென்ன, எதனால் இந்த மாதிரி பயமானது வருது, அதையும் தாண்டி வந்து அந்த பயமானதை நம்ம அவாய்ட் பண்ணி நம்மளோட டேலண்ட்ஸையும் நம்மளை என்னென்னலாம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தோணுதோ எல்லாத்தையும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொல்கிற மாதிரி இந்த ஷோ ஆனது இருக்க போகுது. ஸோ யசோமதி, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். போன ஷோ நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க அண்ட் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனாங்க நம்ம ஷோஸ் கேட்டு. அண்ட் பட் எல்லாருமே கேட்கல. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பேசுனது நாங்கள் கேட்கல, ஏன்னா வந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டோம், எங்களுக்கு எதில் போய் வந்து பார்க்குறது, அதை வந்து மறுபடியும் எப்படி பார்க்குறது எதுவுமே தெரியலன்னு சொன்னாங்க. பட் ஸோ வந்து அவங்களுக்காக ஒரு குட்டி ரிக்கப் போவோமா? கண்டிப்பாக போகலாம். நம்ம லாஸ்ட் ஷோவில் என்ன பேசணுங்கிறது ஆகாஷ் நம்மளுக்கு சொல்வார் இப்போது. ஆக்சுவலி வந்து நம்ம லாஸ்ட் ஷோவில் வந்து நமக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே வந்து ஒரு பர்டிகுலர் டேலண்டானது இருக்கும், அதாவது திறமையானது இருக்கும். அந்த திறமையானது பார்த்திங்கன்னா நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியாது. அதாவது இப்போது ஒரு சிலவங்க வந்து இதை மட்டும் தான் செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி தான் படிக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து, அதாவது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க திறமைகளை வந்து நம்மளால் வெளிப்படுத்த முடியாமல் போயிடும். அதாவது அந்த ஒரு 1% கிளப்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு தனித்துவமான அந்த ஒரு கிளப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேட்டகரிக்குள்ளே நம்மளால் வர முடியாமல் போகிறதுக்கான காரணங்கள் என்ன, நம்ம எப்படி வந்து நமக்குள்ளே இருக்க திறமைகள் எல்லாம் வெளிக்கொண்டு வரதுன்றதை பற்றி லாஸ்ட் ஷோவில் பேசியிருந்தோம். இதை பேசினப்போ தானே நீங்கள் சொன்னீங்க ஏதோ வந்து வீடியோலாம் போட முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து பழைய கதை, அதை பற்றி திருப்பி ஞாபகப்படுத்தினா திருப்பி டிப்ரெஷன் போயிடுவாங்க. ஓகே ஃபைன். ஆகாஷோட மனநிலைமையை கருதி நம்ம இன்னையோட ஷோவோட டாபிக் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோமோ. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஃபோமோ என்ன டாபிக் இது? 99% வந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பயம்ங்கிறது இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. மீதி 1% நம்ம இருக்கோம். நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் நமக்குள்ளவே இருக்குது. அந்த பயம் வந்து நம்மளை தடுக்குது நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு. அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய ஷேர் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஆக்சுவலி. ஏன்னா வந்து இந்த 1%ல் வந்து என்னாச்சுன்னா வந்து நம்ம வந்து இந்த 1% இருக்கிறது வந்து காசுக்காகவோ இல்லை வந்து ஒரு ஃபேம்காகவோ கிடையாது. இது நம்ம ஏன் பண்ணுறோன்னா நம்ம ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, நம்ம ஒரு மன நிம்மதிக்காக, நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோமோ அதை நம்ம பயப்படாமல் பண்ணுன்றதுக்காக. இந்த ஒரு பயத்தினால நம்ம வந்து நமக்கு பிடிச்சதை பண்ண வேணான்னு கிடையாது, நம்ம பண்ணலாம். ஸோ இந்த ஷோவில் இதை பற்றி தானே பேச போகிறோம், இல்லை வேறு ஏதாச்சும் பற்றி பேச போகிறோமா? எக்ஸாக்ட்லி காவ்யா. இது ஆக்சுவலி நம்மளோட ஒரு நமக்குள்ளே இருக்க ஒரு பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வரதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐடியா கொடுக்குற மாதிரி தான் இந்த ஷோவானது இருக்க போது. நமக்குள்ளே இருக்க திறமைகள் எப்படி நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரது, அதையும் தாண்டி அந்த பயம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மாயை, அதாவது மிராஜை எப்படி நம்ம உடச்சி வெளியே வந்து நமக்குள்ளே என்ன இருக்கோ அதை எப்படி வெளியே எடுத்துகிட்டு வரதுங்கிறத பற்றி தான் இந்த ஷோ முழுக்க இருக்க போது. கண்டிப்பா பயம்ங்கிறது நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு சிறையா இருக்கு. அந்த சிறையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வர முடியும், நம்மளால எப்படி வெளியே வந்து நிறைய விஷயம் சாதிக்க போறோங்கிறத நம்ம இன்னைக்கான ஷோல கண்டிப்பா பேசலாம். அண்ட் நம்ம கெஸ்ட் இங்கே இருக்காங்க, அவங்க ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே. நீங்கள் சொல்லுங்கள் சஞ்சனா, உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சி, இல்லை எனக்கு பயமாக இருக்க ஒரு வேலை யாராச்சும் வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சி பண்ண முடியாமல் இருந்த ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா? இல்லை பல விஷயம் கூட இருந்தால் கூட சொல்லலாம். டெஃபினட்டாக எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் வந்து என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயம் இந்த மாதிரி சின்ன டே டு டே இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு மேஜர் ஈவெண்ட்டால் நான் அதை அஃபெக்ட் ஆனப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு பயம் என்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்துச்சு அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் ஒரு மேஜர் அந்த மாதிரி ஒரு நான் ஃபீல் பண்ண நான் வந்து அதுக்குள்ளே கேஜ்ட் ஆகியிருந்தேன் அப்படின்னு நினச்ச ஒரு ஃபீல்னா, எனக்கு பேசுகிறது பிடிக்கும், ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் வந்து நான் எங்கள் ஸ்கூல்லே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாரும் மாதிரியும் எனக்கு ஸ்கூல்லே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது ஒரு பப்ளிக் ஸ்பீச்சில் பேசணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் ஒரு 2-3 ரவுண்ட்லாம் செலக்ட் ஆகி போயிட்டு லாஸ்ட் ரவுண்டில் நான் போகாமல் விட்டதுக்கு ஒரே ரீசன் வந்து என்னோடய பயம் தான். ஒரு அசம்பிளியில் ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக முன்னாடி நின்று பேசணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்த ஒரு பயம், அந்த முன்னாள் நாள் நைட்டு வந்த பயம் வந்து மறுநாள் காலையில் போய் என் மேம் கிட்ட
இல்லை மேம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதோ ரீசன் சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் அதை பற்றி நான் லேட்டர் நினைக்கிறப்போ எவ்வளோ ஒரு கோழியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எல்லா சான்சஸுமே வந்து எங்கேயாவது இடத்துல போய் ஏதாவது பேசணுன்னா கூட நான் வந்து பேசிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஐ தாட் ஓகே இது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி நான் வந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். தட்ஸ் ரியலி கிரேட் சஞ்சனா. கவலைப்படாதீங்க. ஐ மீன் இப்போ புதுசாக வந்து மறுபடியும் விசிஆரில் வந்து ஆர்ஜேஸ்லாம் எடுப்பாங்க. மறக்காமல் நீங்களும் ஜாயின் பண்ணி எங்களை மாதிரி இது மாதிரி பேசுங்களேன். கண்டிப்பாக நீங்களும் எங்களை மாதிரி ஆர்ஜேஸாக ஆகலாம். ஆல் த பெஸ்ட் ஃபார் தேட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட பயத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணதுக்கு கண்டிப்பாக கங்க்ராச்சுலேஷன். சரி, பயத்தை பற்றி பேசுகிறப்ப எனக்கும் ஒரு சில பயம் இருக்குது, நானும் சொல்லலான்னு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் செம்மில் நடந்துச்சு. அப்போ வந்து எல்லா கிளப்ஸ்லேயும் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க கிளப் மெம்பர் ஆகிறதுக்காக. ஸோ நானும் ஒரு ஆசையில் வந்து ஒரு 4-5 கிளப் போடணும்னு சொன்னாங்கள்ல. நான் என்ன பண்ணேன், மியூசிக் கிளப் போடலாம். அது லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி தான். எனக்கு மியூசிக் டான்ஸ் எவ்வளோ பிடிக்கும்னு ஆடியன்ஸ் கேட்டிருந்தா உங்களுக்கு தெரியும். மியூசிக் கிளப்பில் வந்து நான் வந்து ஆடிஷன் பண்ணலான்னு போனேன். லைக் நேமெல்லாம் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு போனால் வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருந்துச்சு. ஒரு குட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. ஒரு 5, 6, 7, 8 அது மாதிரி நம்பர் பீப்புள் தான் இருந்தாங்க. நான் போய் என்ன பண்ணேன், ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து கோஆர்டினேட்டர் அந்த அண்ணா இருந்தாங்க, மியூசிக் கிளப்போட அண்ணா. ஸோ வந்து நான் வந்து அவங்க நேம்ஸ் எல்லாம் கொடுங்க, நீங்கள் வீட்டாப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா அவங்க நேம்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் என் நேம் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு நான் போய் உக்காந்துட்டு இருந்தேன். என் கூட என் ஃப்ரெண்ட் தர்ஷினியும் வந்து ஆடிஷன் பண்ண வந்தா. லைக் வந்து ஒவ்வொருத்தராக பேர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நடுவில் வந்து புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தர்ஷினி வந்து அவளுக்கு வந்து ரொம்ப பாடணுன்னு ஆசை இருந்ததுனால அவள் வந்து போய் வந்து ஆடிஷன் கொடுத்துட்டு வந்தாள். நாங்கள் 1 hour அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், போகலாமா வேணாமா. ஏன்னா வந்து எனக்கு முன்னாடி பாடினவங்களாம் என்னை விட பெட்டராக பாடினாங்க. நான் வந்து ஒரு ஸ்ரேயா கோஷல் அளவுக்குலாம் சொல்லிக்க மாட்டேன். ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பேசலாம், கொஞ்சம் டீசெண்டாக பாடுவேன். ஸோ வந்து நான் என்ன நினச்சேன், ஓகே நம்ம பாடிடலான்னு நினச்சேன். ஆனால் வந்து என் பயம் வந்து என்னோடய திறமையை காட்டுறதை விட பயம் கொஞ்சம் அந்த இடத்துல அதிகமாக இருந்ததுனால நான் இன்னும் 1 hour உட்காந்து போகலாமா வேணாமான்னு யோசிச்சு கடைசியில் போகல. நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க நான் போயிருப்பேனே, ஆனால் நான் போவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 2-3 months கழித்து நான் ஃபீல் பண்ணேன், நம்ம ஏன் வந்து போகல, நம்ம ஏன் அதை பண்ணல. ஒருவேளை நம்ம பண்ணியிருந்தா நம்மளும் வந்து அந்த கிளப்பில் மெம்பராக இருந்திருப்போம்ல. நம்ம ஒன்றும் மற்றவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம், நமக்கு நல்லா தானே பாடுறோம், நம்ம ஏன் போகல அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இது மாதிரி வந்து நீங்களும் ஏதாச்சும் யோசிச்சிருக்கீங்களா 2 பேரும்? ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் எனக்கும் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செமஸ்டரில் எனக்கு நடந்தது. ஆக்சுவலி எங்கள் சாஃப்ட் ஸ்கில் பீரியட்லாம் வந்து ஒரு சிலவங்களை ஜென்ரல் ஆக்டிவிட்டி வைக்கும்போது முன்னாடி வந்து பாட சொல்லுவாங்க. ஸோ நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னோட லைஃப் டைமில் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் போயிட்டு நான் ஆக்சுவலாக நிறைய பேசியிருக்கேன், பட் யார் முன்னாடி பாடினது கிடையாது. ஸோ நான் போயிட்டு சரி பாடலாமே அப்படின்னு சொல்லி சாஃப்ட் ஸ்கில் பீரியடில் போயிட்டு நான் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்கிட்ட வந்து நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ஓகே நல்லா பாடுறான்னு சொல்லிட்டு நிஜமாலே நிறைய பேர் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நல்லா தானே பாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு என்ன ஒரு ஆசை இருந்ததுன்னா, சரி நம்ம ஏன் வந்து விஐடி எதனா வந்து சம்திங் ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி எதனா ஒரு விஷயம் கண்டக்ட் பண்ணால் நம்ம ஏன் அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஸோ அப்போ கரெக்டாக என்ன ஆச்சுன்னா, அந்த க்ரீன் ஹவுஸில் ஆக்சுவலி ஒரு மியூசிக் ஈவெண்ட் மாதிரி யார் வேணால் வந்து பாடலாம், தென் டான்ஸ் ஆடுற மாதிரி சம்திங் ஏதோ ஈவெண்ட் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அது என்னைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த பாடுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. என்னையுமே சொன்னாங்க இந்த மாதிரி ஆகாஷ் ரிஜிஸ்டர் பண்ணடா நீ, சரி ஓகே ட்ரை பண்ணலாம்ல அட்லீஸ்ட் நீ வந்துன்னு சொன்னாங்க. பட் எனக்கு நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, மேபி நான் பாடினா எதனா தப்பாயிருமோ, அங்கே போயிட்டு மொக்க வாங்கிட போகிறேன் அப்படி தான் யோசிச்சுட்டு நான் என்ன பண்ணேன்னா வந்து சரி போகலாமா வேணாமான்ற அந்த யோசனையிலே வந்துட்டு அந்த ஒரு பயத்தினால மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு டைம் போய் பாடுறதுனா தப்பாயிருமோன்ற பயத்தினாலே நான் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல போய் பாடல. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலவங்க போய் ட்ரை பண்ணி உண்மையாகவே வந்து நல்லா பாடி அவங்களுக்கு நிறைய ரெகக்னைசேஷன், அதே மாதிரி வந்து அவங்களுக்குமே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆனது ஃபீல் ஆயிருக்கு. பட் நான் என்னதுக்கு அப்புறம் என்ன யோசிச்சேன்னா, இந்த மாதிரி நம்மளும் போய் பாடிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டேன் அந்த ஒரு சான்ஸை. கவலைப்படாதீங்க, இங்கே பாடிடுங்க, நெக்ஸ்ட் ஷோவில் பாடிடலாமா? வெயிட்டிங் ஃபார் யுவர் சிங்கிங் ஸ்கில்ஸ். காட்டுங்க, நாங்க கேக்குறோம். என் ஃபேன்ஸ் எல்லாம் உங்க ஃபேன்ஸ் ஆயிடுவாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம எல்லா வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயமானது வந்து நம்மளை வந்து புஷ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்த செய்யாமல். ஸோ வந்து அந்த பயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரீசன்ஸ் ஆனது இருக்கும். இதனால தான் பயம், அதனால தான் பயம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பயம் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் தான். அது அந்த ஃபீலிங் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறதுனா அதை பிரேக் பண்ணி நமக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக யசோமதி நம்ம என்ன பற்றி பேச போகிறோம்? கண்டிப்பாக சஞ்சனா சொன்ன மாதிரி எனக்கும் வந்து
ஸ்பீக்கிங் பண்ணணும்னு வந்து ரொம்ப ஆசை இருந்தது. ஆனால் வந்து அத்தனை பேர் முன்னாடி போய் மேலே ஏறி பேசணும்னா நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோன்னா நம்மளை எல்லாரும் தப்பாக நினச்சிட மாட்டாங்களான்னு ஒரு பயம் எனக்கும் இருந்தது. அப்போது வந்து என் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் சொன்னாங்க, இதெல்லாம் எதுக்கு பயப்படணும், நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து நீ மேலே போயிட்டேன்னா உனக்கு வந்து அந்த ஃபீலே இருக்காது, நீ வந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னு என்னை நம்பி அவங்க புஷ் பண்ணாங்க. எல்லா டைமும் ஒருத்தங்களை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது புஷ் பண்ண சொல்லி. பயத்தை விட்டு வெளியே வர நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். எல்லா டைமும் எனக்கு இருந்த மாதிரி ஒரு டீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு பாயிண்டில் நம்மளை புஷ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ புஷ் பண்ணி நம்ம அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நம்மளுக்கே அந்த உந்துதல் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் இப்போது. அண்ட் ஆகாஷ், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி வந்து நம்ம பயம் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லிடுறோம். பட் வந்து எக்கச்சக்கமான ரீசன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து இந்த பிரித்து வச்சுருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் வருது அப்படின்னு. ஆமாம், லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் பேசினப்போ அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னலாம் காரணமாக இருக்கும்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறது. நம்ம யூஸ்வலாகவே நம்ம இருக்க சொசைட்டியில் 90% ஆஃப் த பீப்புள் மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒருவேளை நம்மளை ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்களோன்னு வந்து நம்ம எவ்வளவோ விஷயத்த நம்ம இழந்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை நம்ம வந்து நமக்கு வேண்டிய அந்த ரெகக்னிஷன் கிடைக்காம போயிடுமோ. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இவ்வளோ தூரம் வந்து நானே பயந்து வந்து என்ன சொல்ல வரேன்னா வந்து நம்ம மற்றவங்க என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கிட்டோம், நமக்கு கரெக்டாக இருக்க வரைக்கும் நம்ம தான் நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்சன், பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒருவேளை வந்து நம்ம ஜெயிச்சிட மாட்டோமோ, ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லிக்கிறேன், நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஜெயிக்கிறது தோக்குறது ரெண்டாவது விஷயந்தான். நம்ம எப்படி வந்து நம்ம தைரியத்தை கொண்டு வந்து நம்ம அதில் போய் ஒரு பங்காக இருக்கமோ அதுதான் வந்து ஒரு பெட்டர் ஆஸ்பெக்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம வந்து இப்போ வந்து மெயின் ரீசன்ஸ் என்ன தடுக்குதுங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து எல்லாருக்கும் வந்து எதை பற்றி முதல்ல பெருசாக பயம் இருக்குன்னா தோற்றுருவோமோங்கிற ஃபர்ஸ்ட் பயம் தான் இருக்குது. ஆமாம், கரெக்டு தான். நான் கூட நிறைய டைம் வந்து தோற்றுருவேனோன்னு பயம் இருந்திருக்கு. கண்டிப்பாக. அப்புறம் வந்து மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கங்கிற இன்னொரு பயம் இருக்குது கண்டிப்பாக. அப்புறம் வந்து பர்ஃபெக்ஷன், நம்ம வந்து பண்ணுறத கரெக்டாக பண்ணுவோமாங்கிற ஒரு சந்தேகம், நம்ம வந்து அதை கரெக்டாக பண்ணுறோமான்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ளேயே எழுந்துடுது. சரி, பண்ணுறத ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணி பார்க்கலாமே, அது கரெக்டாக தப்பான்னு அப்புறமா திருத்திக்கலாம். அதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட் தான். ஆக்சுவலி வந்து இதெல்லாமும் தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான 3 விஷயத்தை ஆக்சுவலாக நான் சொல்லலான்னு இருக்கேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா வந்து இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம், ஆரம்பிக்க போகிறோன்னா அதுக்கு முன்னாடியே வந்து ஒருவேளை நம்ம தோற்று போயிட்டா என்ன ஆகுறது, மற்றவங்க என்ன சொல்ல போகிறாங்க, நம்மளால் இந்த விஷயத்தை சரியாக செய்ய முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம தள்ளி போட ஆரம்பிப்போம். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு வச்சுட்டு தள்ளி போடுறதுல வந்து பிரயோஜனமே இல்லை. நமக்கு அந்த விஷயம் அந்த ஸ்பாட்டில் வருதோ இல்லையோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு கரெக்டாக நம்மளுக்கு என்ன வருதோ அதை செஞ்சோம் அப்படின்னாலே மேபி நம்ம நினச்சதை விட சூப்பராக கூட செய்யலாம். நமக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் வந்து இன்னும் பயங்கரமாக வெளியே வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி வந்து நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஒன்று இருக்குது, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லாத ஒரு லெசன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாமல் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத லெசனை வந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டா, ஐயோ ஒருவேளை நம்ம நிறைய தேவையில்லாத விஷயத்தை படித்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து நம்மளால் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம எல்லாருமே தள்ளப்படுவோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒருவேளை நம்ம ஒரு விஷயம் செஞ்சு அது ஃபஸ்ட்டு டைமே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலைன்னா உடனே நமக்குள்ளே என்ன தோணும், ஒருவேளை நம்ம தப்பான விஷயத்தில் டைமை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே அந்த பயத்தை ஏற்படுத்துறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. அதையும் தாண்டி இப்போ செல்ஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில். குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா மற்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஹேவியர் இருக்கும், ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஸோ நம்ம எதனா ஒரு விஷயத்தை ஆடுறமோ அல்லது பாடுற போதோ இருந்தால் ஒருவேளை நம்ம வந்து ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருக்கோம், மற்றவங்களாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்காங்க, நம்ம வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணியிருப்போம் மற்றவங்க முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முக்கியமாக வரக்கூடிய அந்த பயத்துக்கான ஒரு சில ரீசன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் உடைச்சாலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை நமக்குள்ளே கலர்ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு வர முடியும். இது அடுத்தது சஞ்சனா, ரொம்ப நேரம் சும்மாவே இருக்கீங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு சில பாயிண்ட்ஸ் ஆனது இதை பற்றி தெரியும்ல, அதை பற்றி ஷேர் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆமாம், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே தான். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு ஆரம்பித்தது தான். பட் ஒவ்வொரு லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போதும் ஒவ்வொரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போதும் ஒவ்வொரு பயம் இருக்கும்.
மெயினாக இப்போ சொல்ல போனோன்னா நார்மலாக நம்ம வயசில் இருக்க பசங்களுக்கு இருக்கிறது என்னென்னா நம்ம சிப்ளிங்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஏதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம்னா அப்பா அம்மாவையும் சரி யாருனா வந்து அண்ணாவோடையோ இல்லை தம்பியோட கம்பேர் பண்ணிடுவாங்களோன்ற அந்த கம்பேரிசன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து இப்போ ரொம்பவே ஒரு பயத்துக்கு ரீசனாக இருக்குது. அது அடுத்து பார்த்தோன்னா இப்போது ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் யூர் கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க. உனக்கு வந்து உன்னோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராத வரைக்கும் நீ நினச்சதோ நீ நடக்கணும்னு ஆசைப்படுற எதுவுமே நடக்காதுன்றது வந்து நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த பயத்தை நம்ம போக்க முடியும். அடுத்து பார்த்தோன்னா இப்போது ஏதாவது ஒரு பெரிய ஈவெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எங்கே வந்து அதுக்கு இன்சார்ஜான யாரோ ஒருத்தர் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ இல்லை இவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே வர நம்ம செல்ஃப் டவுட்டிங் கூட நான் சொல்லுவேன் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது ஒரு பயத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 2-3 விஷயம் இந்த மாதிரி சில விஷயம்னால தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அதை பண்ணாமல் ஸ்டெப் பேக் வாங்கி நிற்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோட கேஸ்லேயே நான் சொன்ன மாதிரி. ஸோ அதை மட்டும் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளால் முடியும் அப்படின்னு நம்மளே நம்ம கொஞ்சம் இருக்கிற கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர் நம்ம லைஃப்பில் மீட் பண்ண போகிற டேயில் மீட் பண்ண போகிறவங்க வந்து அதை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. பட் மோட்டிவேட் ஆகி நம்ம மார்னிங் கிளம்புற அதே மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் நம்மளே ஹைப் பண்ணி போனோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நினச்சதை நம்மளால் பண்ண முடியும், அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் எல்லாம் சொன்னது கரெக்டு தான். இவ்வளோ காரணம் இருக்குது ஃபியருக்கு. இதில் வந்து நோட்டீஸ் பண்ணதெல்லாம் பாதி எனக்கே இருக்குது. ஸோ வந்து இதுக்கு சொல்யூஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கணும்ல. கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். இந்த பயத்தை நம்ம வந்து எப்படிலாம் வந்து அதுலேருந்து வெளியே வர்றதுங்கிற சொல்யூஷன்ஸை வந்து நம்ம இப்போ பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும். அது வந்து சக்ஸஸ்ங்கிறது வந்து எல்லாருக்கும் முதலே கிடச்சிடாது. நம்ம வந்து தோத்தாலும் பரவாயில்ல, இன்னும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஜெயிப்போங்கிற ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மனசில் எடுத்துக்கிட்டு வர வைக்கணும். அடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட தோல்வியை வந்து நம்ம ஏற்றுக்கிற மனப்பான்மைக்கு நம்ம மாணவர்களை நம்ம வந்து ஊக்கப்படுத்தணும். அதனால் கரெக்ட். நம்ம மாணவர்களை வந்து தோல்வி ஏற்றுக்கிறது நம்ம எப்படி வந்து வெற்றியை கொண்டாடுறோமோ அதே மாதிரி தோல்வியும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை நம்மளுக்கு கண்டிப்பாக வரணுங்கிறத நம்ம மாணவர்கள்கிட்ட புரிய வைக்கணும். ஆமாம், ஏதாச்சும் சின்ன விஷயம் நம்ம பண்ணால் கூட வந்து நம்மளா அப்ரிஷியேட் பண்ணிக்கிறோம். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துக்கிறது அது மாதிரி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஆமாம், கண்டிப்பாக. ஆக்சுவலாக வந்து ஒரு மிகப்பெரிய தாட் ஆனது இருக்குது. அது என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி அதாவது இந்த ஃபெயிலியர் வந்து சக்ஸஸோட ஆப்போசிட் கிடையாது, அது வந்து சக்ஸஸோட இன்டர்மீடியட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான அர்த்தம் என்னென்னா அதாவது இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறத தோல்வி அப்படின்றது வெற்றிக்கான நடுநிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தோல்வியை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி வந்து அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இருக்கணும். ஸோ வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அதாவது ஊக்குவிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நாங்கள் தானே அந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொல்லலாம். சோ ஆகாஷ் நீங்க என்ன மறந்துட்டீங்க? உங்களுக்கு மட்டும் ஆமா சொன்னீங்க. நான் ஜிபே பண்ணேன், நீ பண்ணியா? எல்லாரும் தான். ஓகே ஃபைன். ஸோ அடுத்ததாக வந்து இன்னொரு முக்கியமான சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மற்றவங்க ஒரு விஷயமானது நம்ம ஒரு புதுசாக செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் ரிவ்யூ கேட்டுட்டு நான் நல்லா பண்ணனா நான் நல்லா பண்ணலையான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்களை தவிர்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வரதான் போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக தான் செஞ்சுருக்கோன்ற செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது சுயநம்பிக்கை வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரிவ்யூ கேட்கலாம், ஆனால் வந்து நம்ம கேட்குற பர்சன் கிட்ட இருக்கிற நம்ம வந்து கேட்குறவங்க கிட்ட அவங்க நம்மள்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அது பாசிட்டிவாக இருந்தால் அஃப்கோர்ஸ் டேக் இட் டு யுவர் ஹார்ட். அவங்க நெகட்டிவாக சொன்னாங்கன்னா நம்ம அதை நிறைய எடுத்துக்கிட்டு நம்மளே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது. எஸ். ஸோ இதையும் தாண்டி வந்து நம்மளை சுற்றி முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளை சுற்றி வந்து நம்ம யாரும் வந்து இவன் இந்த மாதிரி ஆள் தான் அவங்க அந்த மாதிரி ஆள் தான் சொல்லிட்டு ஜட்ஜ் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது சஞ்சனா, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போது நீங்கள் சொன்ன மாதிரியே தான் நிறைய கோட்ஸ் நிறைய இது பயத்தை பற்றி இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு கோட் இருக்குது, அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் நம்ம காலையில் படிச்சுட்டு வரும்போது நல்லா தான் இருக்கும், பட் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் அதோட ப்ராப்ளம் என்ன அதோட ஃபியர் என்னன்னு தெரிய வருது. இப்போ சொன்ன மாதிரியே தான் இப்போது மேபி நம்ம இந்த பயத்தினால நம்ம இவ்வளோ மூடி வைக்கிறதுனால வர ஒரு ப்ராப்ளம் என்னென்னா உங்களோட டேலண்ட் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு நியூ பெர்ஸ்பெக்டிவோ இல்லை நியூ ஒரு ஐடியாவையும் கொடுக்கலாம். அதை நீங்கள் அதை நீங்களே சப்ரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இது. ஸோ
அது ஒன்று. ஸோ இது அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஸ். கண்டிப்பாக அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணால் கூட நம்மளால் வந்து ப்ராப்ளமை ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகி நம்ம நினச்சதை அடைய முடியும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பாயிண்ட். கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும், பயத்தை பற்றி பேசணும், அதோட காரணங்களை பற்றி பேசணும், அதை எப்படி நம்ம எதிர்கொள்கிறது அப்படிங்கிற பல விஷயத்த நம்ம இன்றைக்கி பேசணும். நம்ம வந்து ஷோவோட முடிவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட், ஆகாஷோட டேலண்ட்ஸை பற்றி பேசணும். நெக்ஸ்ட் ஷோவில் சிங் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக அதை நம்ம எப்படி மறக்க முடியும். ஆகாஷ், நீங்கள் அடுத்த ஷோ கண்டிப்பாக பாடுறீங்க, நாங்கள் எல்லாம் அதை கண்டிப்பாக கேட்கணும். வோக்கல் ரெஸ்ட் எடுங்க, பேசாதீங்க. ஓ கமா, நிறைய பேசாதீங்க ஆகாஷ். வோக்கல்ஸ் போதும். ஓகே, ஆக்சுவலி வந்து இந்த ஷோவில் நம்ம நிறைய விஷயம், அதாவது என்ன காரணங்கள், அதுக்கான சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ஆக்சுவலி பார்த்துட்டோம். கண்டிப்பாக இந்த ஷோ கேட்டவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிறது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்குங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்னதெல்லாம் உடனே போய் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் என் லைஃப்பில். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே நம்ம சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஆக்சுவலாக அந்த விஷயங்களை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கு போவோம். கஷ்டமாக இருக்குது. ஓகே ஃபைன். ஓகே, ரொம்ப நன்றி மக்களே எங்களோட ஷோ கேட்டதுக்கு. இது அறியாத புதிர் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் ஆர்ஜே யசோமதி அண்ட் என் கூட ஆர்ஜே காவ்யா, ஆர்ஜே ஆகாஷ் அண்ட் என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட் சஞ்சனா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பை பை. பை. இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மாணவிகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும். ஆம், சோகத்தை சுமையாக்கி உன் மனதை பூட்டாதே. சிரிப்பு எண்ணம் திறவுகோல் கொண்டு திறக்க வாய்விட்டு சிரித்து பழகு. உன் ஆயுளை அதிகமாக்கு என நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைக்க வரும் சிறார்கள் சக்திவேல், நூர்ஜஹான், அபிநயா, ராஜேஸ்வரி, அக்பர் பாஷா. சிரித்து வாழ வேண்டும். உண்ணும் உணவிற்கு அறுசுவை வேண்டும். உடலும் உள்ளமும் நலமாக இருக்க நகைச்சுவை வேண்டும். நம் உடல் நலத்திற்கு அறுசுவை உணவு முக்கியம். நம் உள்ளம் நலத்திற்கு நகைச்சுவை முக்கியம். வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழைய மொழி. வாய்விட்டு சிரித்தால் நோயற்று வாழலாம் என்பது புதிய மொழி. பஸ் சார்ஜ் எவ்வளோ ஏறினாலும் எனக்கு கவலையே இல்லை. நிஜமாவா? ஆமாம், செக்கிங் ஏறினாதான் கவலை. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு என் மனைவியை கூட்டிட்டு போகிறதுக்குள்ள
வாசப்படியிலே பிரசவம் ஆயிடுச்சு. அப்ப டோர் டெலிவரின்னு சொல்லு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டேய், எவன்டா தமிழ் டீச்சர் காலை பிடிச்சு வாரி விட்டது? சார், நேற்று ஸ்கூல் விட்டதும் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டே மச்சான், உங்க வீட்டுக்கு போய் உன்னை எங்கன்னு கேட்டேன். அதுக்கு உங்க அப்பா அந்த மாடு எங்கேயாச்சும் மேய போயிருக்கோன்னு சொன்னாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுடா. அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள. நான் திரும்பி போனதும் உன்னை தேடி ஒரு எருமை வந்துச்சுன்னு என்று சொன்னார்டா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என் மனைவி திருவள்ளுவரோட வசந்தவ. எப்படிடா சொல்ற? திருவள்ளுவர் எதுவா இருந்தாலும் 2 அடியில புரிய வைப்பாரு. ஆனா என் மனைவி ஒரே அடியில புரிய வைப்பா. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னங்க, செருப்பு காலை கடிக்குது. அப்ப சாயங்காலமா போட்டுக்கோ. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. 10 விரலையும் நீட்டிட்டியா? இப்போ இதுல 8 போச்சுன்னா என்ன வரும்? ரத்தம் வரும் சார். டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்ன தைரியம் இருந்தா பிச்சை கேட்க ஆபீஸுக்கே வருவேன். வீட்டில் போய் கேட்டேன். அம்மா தான் ஐயா ஆபீஸ்க்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. என்னப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேங்கிற? கேட்டா ஒண்ணுமே தெரியல. என்ன பண்றது சார், நான் படிச்ச வருஷம் ஃபுல்லா கரண்ட் கட்டு. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. நகைச்சுவை உடலுக்கும் மனதிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த அருமையான டானிக். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 400 முறை சிரிக்கின்றன. வளர்ந்த மனிதன் 10 தடவை கூட நாளொன்றுக்கு சிரிப்பதில்லை. வாய்விட்டு சிரிக்கும் பொழுது நுரையீரல் அதிக ஆக்சிஜனை உள்ளிட்டு இரத்தத்தில் கலந்து மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கிறது. எனவே சிரிப்பு இதன் சிறப்பை சீர்தூக்கி பார்ப்பது நமது பொறுப்பு. நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மனதின் கவலைகள் மறந்து போயிடும், மாயம் செய்திடுவே. இது காற்றின் அலை, பொங்கும் பாட்டின் அலை, நம் வீட்டோடும் நாட்டோடும் நடமாடி சுவை சேர்க்கும். விஐடி வானொலி உங்களின் செவிகளில் தேனை பாய்ச்சிடுதே. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய் அமைந்ததுதான் சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். இது இந்திய கல்வி முறையின் ஓர் மணிமகுடம். இம்மகுடத்தை அணிந்துள்ள நம் தேசம் கல்வித்துறையில் சாதித்து காட்டியுள்ளதை தன் குயிலோசையால் பாடல்களால் பாட வருகிறார்கள் அபிநயா, சாருலதா, மொய்சன், சல்மான், நந்தினி. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தினோம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும், நாளெல்லாம் நன்மை பிறக்கும்.
SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். கல்வி கற்கும் பிள்ளைகளின் கண் திறக்கும் சிறந்த திட்டம். எதிர்வரும் தடைகளையே நீக்கும். எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எதிர்வரும் தடைகளையே நீக்கும். எல்லையில்லா மகிழ்ச்சி தன்னை சேர்க்கும். எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. எப்போதும் தயங்காமல் என்னாலும் கற்றிடவே கையில் வரும் நல்ல நல்ல வாய்ப்பு. பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும். எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். பொன்னான எதிர்காலம் பின்னாலே உருவாகும். எத்தனையோ உள்ள முன்னை வாழ்த்தும். வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. வழிமுதலும் வனப்பு இதற் களைப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. இதை விரும்பு உனக்குள் வரும் சிறப்பு. SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். இந்திய தேசமதில் ஏற்றி வைத்த திருவிளக்காய். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். எல்லோரும் கற்று பயன் பெறுவோம். தேசத்திற்கு பெருமை தன்னை சேர்ப்போம். தேசத்திற்கு பெருமை தன்னை சேர்ப்போம். SSA தந்த திட்டம் எளிதான கற்றல் திட்டம். ABLS எல்லாமே நல்ல திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நல்லவங்க வாழ்த்தி நாம் கையில் தந்த திட்டம். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நாளெல்லாம் நன்மை பிறக்கும். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மாணவிகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம். பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. ஐயிரண்டு திங்களாய் தம் கருவறையே குடிலாக்கி பத்தியங்கள் பல இருந்து பத்திரமாய் ஈன்றெடுப்பவள் தாய். தாயில் சிறந்த கோயில் இந்த தரை மீதெங்கும் இல்லை. தோயும் அன்பு தொண்டால் அவள் தோறும் போற்றி ஏற்று. இத்தகைய தாயை புகழ வார்த்தைகளே இல்லை என புகழ்பவர் ஜே. சந்துரு. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து புத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம துசு சும்பு சேராம தொப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா. கண்ணரக்கம் பாலாம கஞ்சி தண்ணி இல்லாம பாலம் சோறும் ஊட்டி வளர்த்த அம்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. உன் அன்புக்கு முன்னால எல்லாமே சும்மா. அல் காட்டி விரலை பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த. அண்டால கூலை குடிச்சு நெல்லு சோறு பொங்கி கொடுத்த. கடை வெட்டி நட உனக்கு கால் சட்டை சட்டி கொடுத்த. சிலுவாறு சேர்த்து வச்சு சிலைட்டொன்னு வாங்கி கொடுத்த. கொஞ்ச நேரம் காணலன்னா அங்கமே பதறி நிற்பேன். காய்ச்சல் வந்து நாம் படுத்தா காசாயத்தை குடிக்க வச்ச. என் புள்ள கலெக்டருன்னு 8 ஊர் சொல்லி வச்ச. தாலியை வித்து கூட தாயே என்ன படிக்க வச்ச. உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவும். காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. காலடி மண்ணுக்கு முன்னால திருநீர் சும்மா. ஆராரிராரோ ஆராரிராரோ
ஆராரி ராராரிரோ. குடிகாராப்பனுக்கு அடிமாடா வாக்கப்பட்டேன், கோபுரமா என் உசுர கொடுமையும் தாங்கிக்கிட்டேன். 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கும் காடன் பட்டேன், அத்தனையும் நான் படித்தேன், ஆயுசத்தை தாங்கி புட்டேன். பட்ட தும்பு போதும் முன்னா பாவியில உசுர விட்டேன். பட்ட ஜொட்டில் கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வெட்டு விட்டேன். ஆறாரோ சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட, பள்ளிக்கூடத்தில் சுமந்த என்ன குடம் ஓடிக்க வச்சு புட்ட. பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன், பாதிமாவ சும்மா பாலூத்த வந்திருக்கேன், பாவிமாவ சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. மழலைகளின் மொழிகளோடும் மாணவர்களின் திறன்களோடும் வாராவாரம் ஆர்ப்பாட்டம், பள்ளி பிள்ளைகளின் கொண்டாட்டம். உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆரோக்கியமுள்ள ஒருவனால் மட்டுமே இன்ப வாழ்வை எய்த முடியும். போதைக்கு அடிமையாகி தன் குடும்பத்தை தவிக்க விடும் அறிவில்லா மாந்தரின் அழிவை பற்றி கானா பாடலால் கவிதை பாட வருபவர் ஜே. சந்துரு. பிரிச்சு பிரிச்சு கொட்டிக்கிறான்டா வாயில, மவாவன் வாயில அதை போட்டு போட்டு காமிக்கிறான்டா டிவியில. மச்சான் டிவியில மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரைக்கும், சும்மா இருக்கிற உதட்ட உள்ள அம்ச போட்டு அமுக்கும். கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். கோண வாய் போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். நல்லா கீரை மூஞ்சி கூட குரங்கு போல இருக்கும், மஞ்சா கலரு பாக்கிட்டு கஞ்சா போல அரிக்கும். சும்மா இருக்கிற உதட்ட உள்ள ஆன்சை போட்டு கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். கொண வாயி போல சிரிக்கும், நரம்பு தலைச்சி ஆயி நடுங்கும். நல்லா கீரை மூஞ்சி கூட நாங்கள் பாம்பு போல இருக்கும், சுண்ணாம்பு கலந்த பாக்கு செத்து போயிட நாக்கு. போட போட வைத்த உள்ள ஸ்டேந்து 2 ஸ்டாக்கு, உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான். உள்ள பை போட்டு ஈப்பான் உன் வைத்த தானே கீப்பான். பைச்ச காசை எல்லாம் டாக்டருக்கு ஐப்பான். சிகரெட்டை தான் கொளுத்திடும், வாயில் வச்சு ஈத்திடும். தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும். இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து. கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, சிகரெட்டை தான் கொளுத்திடும், வாயில் வச்சு ஈத்திடும். தீஞ்சி போன வெங்காய போல நுரையீரல் சுருங்கிடும். இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து, இது எல்லாத்தையும் மறந்து இனிமேலாவது திருந்து. கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து, கேன்சர் நோய்க்கு தான் இல்லை மச்சா மருந்து. நேர்கள் இதுவரை கேட்டது உங்கள் விஐடி பண்பலை 90.8 பள்ளிக்கூடம் வேலூர் நகரின் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி. All marriages are sacred, but all are not safe. Around 70% of women in India are victims of domestic violence. National Crime Records Bureau reveals that a crime against a woman is committed in every 3 minutes and a dowry death occurs in every 77 minutes. And one case of cruelty committed by either the husband or the relative of the victim occurs in every 9 minutes. According to the UNICEF Global Report on Adolescence 2012, 57% of boys and 53% of girls in India think a husband is justified in hitting or beating his wife. If the numbers we see in domestic violence were applied to terrorism or gang violence, entire country would be up in arms and it would be the leading story every day and night.
Latika belongs to a poor family of Dashpur village. She completed her graduation and is working as a teacher in a school in Mahanagar city. Raj, coming from a well-off family, is also working in the same school as a teacher. They both are in love and are planning to marry each other. Latika, my parents would like to see you to decide upon our marriage. We'll be coming tomorrow to your house. Okay, Raj, I'll make the arrangements. Raj, along with his family, comes to see Latika. Latika is very well brought up and a simple educated girl. She is the only educated girl from our village. I am happy to give my daughter to you, Raj. We'll take care of her, Papa. I never thought that my son would ever go for a love marriage. Even though we are agreeing for this marriage, only because we are sure that you will give your daughter a handsome amount of money so that they can lead a happy married life. All that I have made is for Latika only. I will be happy if she is happy. We will be happy if you give us 1 lakh rupee and a two-wheeler. I will make sure that you will get it before the marriage. Marriage is over and the scene follows the next very day of marriage. Latika, how's the environment here? I know you will be homesick. No, Maji, I'm happy and I feel like being at home. After 1 month of marriage. Latika, where's my tea? Wait, Maji, I'm bringing it. Don't you know that I need my tea at 4 in the evening? Maji, sorry, I had to correct some answer sheets. It was a very urgent work. Here is your tea. Already a lot of work is pending. Raj comes back home. Latika, tea. I had just made tea for Maji and I have lots of work to do. Ask your mom to make it for you, please. Latika moves towards the study room. Why should I make tea for you? That's the reason I got you married. Latika is having a lot of work in school. Still, she manages to do all the household chores. If she can't do all this, then ask her to quit the job. Quit the job? At any cost, I won't leave my job. It's 2 years of my hard work that I ended up in this job. I'll somehow manage to do all my duties, but I won't quit the job. पहले घर का काम, फिर बाहर का. Similar things happen for a couple of days. Suddenly, one day the situation turns very tense. Latika, you have to leave the job. Because you are not doing any household work and not taking care of my mom. She has become unhealthy and weak. I want you to quit the job. I did not know that you will also support your mom and go against me, Raj. I did not expect this from you. If you are so insistent, then okay, I'll quit my job. After 2 weeks, the whole family is in a monetary crisis. Latika, see, Raj's salary is not sufficient to run the house. You only asked me to quit the job, na? And now what do you expect me to do? Should I go on the streets and beg? How can you talk to me like this? Is this the way you talk to elders? We are facing crisis only because of you, and you will have to bring the money. What? This is ridiculous. Already my father has given you all his life savings. Now where will I get money from? I don't want to hear all that shit. And it's from anywhere. All I need is 30,000 by the end of this week. No, Maji, please don't do this to me. Already I have quitted the job for you people, for your happiness. My father is already in debt. No excuses. I need the money. Hello? Hello, Beti. How are you? I'm fine, Papa. No. Beta, I know you very well. What happened to you? Dear, please tell me. Papa, I quitted my job because Maji and Raj were too adamant. Now they're asking me to pay 30,000 rupees within a week. What? We had already fulfilled their demands. Anyway, don't worry, Beti. I will find out a way to solve this situation. But Papa, from where will you get this huge amount in a week? I love you, Beti, and I can do anything for your happiness. Papa, the dam is now overflooded. I think we should report the matter to the police. No, Beti, you are now married, and that is your home, and you must do all the things needed to keep it intact. Don't worry about me.
I will manage the money somehow. After 1 week, Latika's father visits Raj's house. He somehow manages to pay them 10,000 rupees. Only 10,000? I told you to bring 30,000. Where's the rest of it, Latika? Maji. Latika, wait. Let me say. It is not Latika's fault. Sorry, I got this much money only. And for getting this much money, I have mortgaged my house, my field, everything. Now I don't even have a roof over my head to live. If you can't give 30,000, then take your girl with you. Raj, how can you say this? Your drama won't work here. Now stop crying and get lost. We don't need you here. Get out of my life. No, Raj, please don't do this to me. I am sorry. It's my fault. Please don't punish my daughter. I will get you the money within 2 days. 2 days? At the dining table. Is this how you make dal? Didn't your mother teach you? How dare you say anything about my mother? आजकल तेरे नखरे बहुत देख रहा हूँ मैं. क्यों और कोई मिल गया है क्या साली? Latika got injured very badly. They locked her up in her room. She calls up her father. Hello. Latika. Latika, why are you crying, my dear? Please forgive me. I've given you a lot of troubles. And now further I won't. Papa, I'm leaving. Beti! Hello. Hello. Police team and girls dad in Raj's house. Mother-in-law opens the door. Raj, police! Police in our house! Stop your melodrama. Where's this girl? We have to search your house. No, she's not in the house. She went to the market. No, he is lying. She is here only. She had called me before. Constable, search the house. Constable breaks Latika's bedroom lock. Latika! Stay away from the crime scene. You both are under arrest. The danger is real. Domestic violence hurts all family members. When a person is abusive, he or she eventually loses the trust and respect of his or her partner. Abused partners are afraid to communicate their feelings and needs. Everyone has a right to feel safe in a relationship. Disagreement develop from time to time in relationship. Domestic violence is not a disagreement. It is a whole pattern of behavior used by one partner to establish and maintain power and control over the other. These behaviors can become more frequent and intense over time. They are destructive and dangerous. The abusive person is responsible for this behavior. That person is the only one who can change them. Don't wait until you and the one you love get hurt. You are not alone. Raise your voice. Patterns left uninterrupted can continue forever. Domestic violence is a pattern that unless something significant changes, it will go on and affect everyone around you, your friends, family, and your children. No man can know where he is going unless he knows exactly how he arrived at his present place. தமிழ்ச்சுடர் வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8 இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. சற்று நேரம் கற்பனை உலகத்தில் சுற்றி வருவோமா? நம் வாழும் இந்த உலகத்தையே கற்பனையில் வைத்து பார்ப்போம். பெற்றோர் தன் பிள்ளைகளை வெறுக்கின்றனர். அண்ணன் தம்பியையும், தம்பி அண்ணனையும், அக்கா தங்கையையும், தங்கை அக்காவையும் வெறுக்கத் தொடங்கிவிட்டனர். இவ்வாறே மக்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் வெறுக்கின்றனர். மக்கள் மட்டுமா? விலங்குகளும் பறவைகளும் ஒன்றை ஒன்று வெறுக்கத் தொடங்கிவிட்டன. அப்பொழுது இந்த உலகம் எப்படி இருக்கும்? எங்கும் குழப்பம், எங்கும் கலவரம், அழிவு. இவற்றை தவிர வேறு ஏதேனும் நிகழுமா? எப்படி இருக்க முடியும்? ஒருவரை ஒருவர் வெறுக்கத் தொடங்கியதுமே அமைதியும் மகிழ்ச்சியும் ஓடி மறைந்து விடுமே. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இந்த நிலைமை இல்லை. இது எதனால்? தங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ
பெரும்பாலானோர் ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துகின்றனர். இந்த அன்பென்கின்ற உணர்வு நாட்டிலும் காட்டிலும் நிலவுவதால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது. இன்று உலகின் சில இடங்களில் போரும் பூசலும் குழப்பமும் கொந்தளிப்பும் பகையும் இருக்க காரணம் என்ன? அந்த இடங்களில் அன்புணர்ச்சி குறைந்திருப்பதுதான். அன்புணர்ச்சியின் விளைவாக இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய செயல்கள் நிகழ்ந்திருக்கின்றன. உலகத்தில் உள்ள உயிர்களின் மீது புத்தர் அன்பு கொண்டார். உயிர்களின் துன்பங்களை துடைக்கும் வழியை ஆராய்ந்தார். திருவள்ளுவர் உலக மக்களின் மீது கொண்ட அன்பின் விளைவாக பிறந்ததே திருக்குறள். காந்தியடிகள் இந்தியாவின் மீதும் மக்கள் மீதும் கொண்டிருந்த அன்பின் விளைவே அவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட செய்தது. அன்புணர்ச்சி இல்லாதவனிடம் இரக்கம் இருக்காது. இரக்கம் இல்லாதவன் விலங்கிலும் கொடியவன். அவன் பிறர் படும் துன்பத்தை உணரமாட்டான். மற்றவர்களுக்கு துன்பம் செய்யவும் தயங்க மாட்டான். அன்புடையவர்களோ தங்களுக்கென எதையுமே வைத்துக்கொள்ள ஆசைப்பட மாட்டார்கள். எல்லாவற்றையும் பிறருக்கே கொடுப்பார்கள். தங்களிடம் உள்ள பொருள்களை மட்டுமல்ல, தங்களது உயிரையும் கூட பிறருக்கு உரியதாக செய்வார்கள். நம் இராணுவ வீரர்கள் நம் மீதும் நம் நாட்டின் மீதும் கொண்டுள்ள அன்பின் வெளிப்பாடுதான் தன் உயிரை தியாகம் செய்தல். இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்ய தூண்டுவது எது? அன்பே. நீங்கள் சாப்பிடும் ஒருவேளை பிட்சாவிற்காக நீங்கள் கொலை செய்யப்படலாம் என்ற கற்பனை வாசகம் நிஜமாகும் சூழ்நிலைகள் இன்றைய சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இன்று இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கிதான் இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்று ஒரு மனிதன் சிரமம் இல்லாமல் எதைத்தான் செய்ய முடிகிறது? ஆக ஒருவேளை உணவிற்கே மனிதன் சிரமப்பட வேண்டியிருக்கிறது. நம்மால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய்து கொண்டே இருக்க பழக வேண்டும். உதவி என்பது வெறும் பொருள் பணம் கொடுப்பது என்றில்லை. நமது கண் முன்னே ஒருவர் மிகவும் மனமுடைந்து காணப்படுகிறார் என்றால் அவருக்கு ஆதரவாக சற்று கரிசனமாக பேசுவது கூட உதவிதான். நம்முள் எத்தனை பேர் இன்று நம்முடைய அண்டை வீட்டாருடன் இணக்கமாக நட்புடன் இருந்து வருகிறோம்? இன்று ஏன் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வாழ்ந்தது மாறி ஒரே வீட்டினுள் தனித்தனி அறைகள் என்ற சுவர்களுக்குள் குடும்பம் சிறைப்பட்டிருக்கிறது? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசுவதில் கூட முனைப்பிருப்பதில்லை. நம்மால் முடிந்தவரை நம்மை சுற்றி உள்ளவர்களுடன் மிகுந்த அன்புடன் இருக்க பழக வேண்டும். ஏனெனில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் வரை நமக்கு எந்த தீங்கும் வராது என்பது ஒரு பழமொழி. நமது கலாச்சாரத்தின் 2 கண்கள் அன்பும் பண்பும். இவை இரண்டையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். பிறரிடத்தில் நாம் காட்டும் அன்பு நமது மனதில் ஒரு நேரடி வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இன்னமும் ஒரு திரைப்படத்தை பார்த்து கண்ணீர் சிந்துகிற எத்தனையோ மக்கள் நம்மிடையே இருக்கின்றனர். அந்த கண்ணீர் கூட அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அன்பின் வெளிப்பாடுதான். ஆக ஒரு பிம்பத்தின் மீது நம்மையும் அறியாமல் அன்பு வெளிப்படுகிறது. அன்பின் அழகு அதனை வெளிப்படுத்துவதன் மூலமே இருக்கிறது. எனவே நம் ஒவ்வொருவரின் மனதிலும் உறங்கி கிடக்கும் அன்பை எந்த தடையுமின்றி வெளிப்படுத்த வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் பொருந்தி வாழ்வதற்கு பயன்படும் ஒரே துணை அன்பே என்பதை இனியும் விளக்கி கூற வேண்டுமா? அன்பு செல்வமின்றி வாழ்க்கை பயணம் தொடங்குபவர் எந்த நன்மையையும் அடைய மாட்டார். உடம்பின் உள்ளே இருந்து செயல்படக்கூடிய ஒரே உறுப்பு அன்பு. அன்பே மற்ற உறுப்புகளை பயனுள்ள வழியில் இயங்க செய்கிறது. அது இல்லாவிடில் மற்ற உறுப்புகள் தத்தம் விருப்பம் போல் இயங்கும். நன்மை தீமைகளை பார்க்காது. இத்தகைய உண்மைகளை உணர்ந்த காரணத்தாலேயே நம் முன்னோர்கள் கடவுளை அன்பு வடிவாக கொண்டனர். அன்பென்னும் இந்த அருமையான செல்வத்தை பெற்றுள்ளவனே இறைவனை தன் மனதில் இருத்தி வைப்பவன் ஆவான். இதையே வள்ளுவர் அன்போடு இயைந்த வழக்கு என்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு என்கிறார். அன்பு செலுத்துவோம், ஒரு வலிமையான சமுதாயத்தை உருவாக்குவோம். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. It's story time. In VAT Community Radio 90.8, you're going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VAT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time,
betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo. She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyat festival. It's a local temple festival of South Kanyakumari. But only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal,
My younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she's grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. Dear listeners, for the next hour, you are going to listen to the program Team Speak Time in VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இன்றைய தினம் ஒரு வேளாண் செய்தி. தினம் ஒரு வேளாண் செய்தியை தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்பவும் நல்லதுங்க. அந்த வேளாண் குறிப்பை நான் ஒரு கதையாக சொல்ல போகிறேன். ஒரு நாள் ஒரு விவசாயி தினம் அவர் வயலுக்கு போய் அந்த வயலை சுற்றி பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு தினசரி ஒரு வேலையாக இருந்ததுங்க. அந்த வயலை பார்த்தா பச்சை பசேன்னு அழகா பச்சை கலரில் ஒரு போர்வை போத்தின மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமாங்க. காற்றுல அசைஞ்சாடுற அந்த நெல் பயிரை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குமா. இந்த அழகு எல்லாமே அந்த விவசாயி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு அழுக குரல் கேட்டுச்சான். என்ன ஏதுன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு நெல் பயிர் அழுதுகிட்டு இருந்ததை அவர் பார்த்தாராம். ஏன் அழுவுற? எனக்குள்ள ஏதோ நிறைய மாற்றம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. புழுவெல்லாம் என்னோட பயிரில் தொலை போட்டு நிறைய நாசம் விளைவிச்ச மாதிரி எனக்கு தெரியுது. என் நெற்கதிரில் வளர்ச்சியே இல்லை. என் இலை எல்லாமே வெங்காய இலை மாதிரியே காட்சி அளிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன காரணமாக இருக்கும்? ஏதோ ஒரு பூச்சியோட தாக்குதல் மாதிரி தெரியுது. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அது ஆனைக்கொம்பு ஈ மாதிரி எனக்கு தெரியுது. அது பொருளாதார ரீதியாக 10% நாசம் விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ என்னதான் நான் பண்ணுறது? என் நிலைமையை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கவலைப்படாத, என்கிட்ட ஒரு யோசனை இருக்குது. என்ன? இப்போது அந்த பூச்சி வந்துருச்சு. அதை நம்ம அழிக்கிறதுக்கு விளக்கு பொறி வச்சு நம்ம அந்த பூச்சிங்களை கட்டுப்படுத்தலாம். இன்னொன்று இல்லைனா பயிர் விளை வைக்கிறதுக்கு முன்னாடியே தழைச்சத்து உரங்கள் தேவைப்படுற அளவு மட்டும் நம்ம போட்டிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பூச்சிக்கொல்லி தெளிச்சா அது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் சிலதை நான் சொல்கிறேன். கார்போசல்ஃபான், குளோரோபைரிபாஸ், பிப்ரோனில், தைரமாக்சிம்,
இதில் ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியை நான் உன் மேலே தெளிக்கிறேன். அது பூச்சியோட தாக்குதலை ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது இனிமேல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு இயற்கை வழியை நம்ம முயற்சி செஞ்சு பார்க்குறேன். அதாவது பூச்சி தாக்கக்கூடிய மாற்று வகை பயிர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். மற்றபடி அறுவடை செஞ்சதுக்கப்புறமா நிலத்தை நல்லா உடனடியாக உழணும். அப்போ தான் நமக்கு நிறைய மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி, மிக்க நன்றி. இந்த செய்தி நெற்பயிர் விளைவிக்கும் விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்கள் குணப்பிரியா, விஐடியின் வேளாண் துறை மாணவி. இது உங்கள் விஐடியின் பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு தினம் ஒரு வேளாண் செய்தி நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. हेलो एवरीबॉडी, आप सुन रहे हैं वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 एफएम और ये है आपका ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। मैं हूँ आपकी होस्ट श्राव्या और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी। अरे यार, ये क्या हो रहा है? हम लोग यहाँ पे जर्मन सीखने आ रहे हैं और हम क्या नॉर्मल भाषा में बात कर रहे हैं। तो ठीक है, चलो मैं शुरू करती हूँ। Ich bin श्राव्या। तुमने अगर जर्मन में खुद को इंट्रोड्यूस किया है तो मैं भी अपने आप को जर्मन में इंट्रोड्यूस करता हूँ। Ich bin हिमांशु मंघानी और मैं हूँ हिमांशु मंघानी। तो श्राव्या, आज हम क्या करने वाले हैं? भाई, हमने तो लास्ट शो में बोला था कि हम बहुत सस्पेंस लाने वाले हैं, तो इस शो तो बहुत थ्रिलिंग होने वाला है। तो आई गेस हम सीधा जाएंगे WH सेंटेंसेस पर। WH क्वेश्चन में ऐसा क्या थ्रिल है? अरे, तुम्हें कुछ पूछना है किसी से या कुछ बताना है तो तुम कैसे बताओगे? WH बिना यूज करके बताओ मुझे। WH बिना यूज करे कौन बता सकता है श्राव्या, बट इसमें ऐसा थ्रिलिंग क्या है? अरे, कुछ नया सीखने को मिलेगा, वही थ्रिल है। ओके, हम अप्रिशिएट करते हैं श्राव्या की पॉजिटिविटी को। लगता है लिसनर्स भी अच्छी तरह से इसको सुनेंगे, समझेंगे। और हमारा ये एपिसोड 4 जो कि क्वेश्चन टैग के ऊपर है, तो शुरू करते हैं। सबसे पहले हम छोटे छोटे शब्द, छोटे छोटे वर्ड्स आपको जर्मन में बोलना सिखाएंगे, जैसे कि वेयर, फ्रॉम वेयर, टू वेयर, वाई और ऑल, ये सारी चीजें। तो सबसे पहले वेयर को क्या बोलते हैं श्राव्या? वेयर को बोलते हैं वो, WO, वो, राइट। सो वेयर को बोलते हैं वो। और फ्रॉम वेयर को? वेयर या कमिंग फ्रॉम, मतलब उसको हम बोलते हैं वोर, WOHRE, वोर। और टू वेयर को? वोहिन। अच्छा, ये थोड़ा मतलब पोएटिक टाइप है। वो जैसे वोयर था, फ्रॉम वेयर यानी वो हर, वो ही है, पर उसमें हमने हर और जोड़ दिया। It's WOHER। HRE हिमांशु, HRE। अच्छा, मैंने गलत लिख रखी है स्पेलिंग। नहीं, वोहर है। ओके, मैंने स्पेलिंग गलत लिख रखी है, चूक हो जाती है। सही। और जैसा कि हम हमेशा बोलते हैं कि आप अगर बोलेंगे गलतियां करेंगे, बट गलतियों से ही आप सीखेंगे। और सच्ची जो गलती करके सीखता है इंसान, उसको जल्दी से जल्दी वो चीज ज्यादा समझ आती है और याद भी अच्छी तरह रहती है। हाँ, जैसे कि हम बोल रहे हैं, हमें याद हो रही है कि मैंने जैसे गलती अभी वो हर बोला। वो हर मतलब कुछ नहीं होता, वो हर, यही अब सही बोला मैं? हाँ, सही बोला। ओके, तो इसका मतलब है फ्रॉम वेयर। हाँ, और देखिए, गलती से मुझे याद आ गया हिमांशु का साई सी वाला मिस्टेक, मुझे अभी तक याद है। सही है। साई और सी, जी है वो, ना ही साई है। हाँ, जी, ना ही साई है, ना ही सी है, वो जी है। बढ़िया, काफी अच्छा चल रहा है। गुड। तो चलिए, अभी वेयर टू को हम वोहिन बोलते। वेयर टू को वोहिन, जैसे कि ये पूरा पीरियोडिक है। वेयर यानी वो, फ्रॉम वेयर वोहर, और वेयर इन टू वेयर, राइट। ओके, कूल। 3 शब्द सीख गए, बढ़िया। अरे यार, 3 से क्या, हम काफी नहीं है, और बहुत कुछ सीखना है हमें। हाँ, जरूर। चलो, अब वॉट को क्या बोलते हैं श्राव्या? वॉट को बोलते हैं वॉस। अरे ये तो बहुत इजी है, बस थोड़ा वॉट है और ये वॉज है। वॉज भी इंग्लिश वर्ड है, ऐसे सोच लो। इंग्लिश में जो वॉज है
वो जर्मन का वॉट है। बट भाई हम लोग ना इंग्लिश और जर्मन को कंपेयर ना करें, वही बेहतर है, क्योंकि हम बहुत कंफ्यूज हो जाएंगे। सही है, बहुत कंफ्यूज हो जाएंगे क्योंकि लैंग्वेज बहुत कंफ्यूजिंग होती है अगर तुम उसे एज इट इज रिलेट करोगे। इससे बेहतर है कि हम कुछ रियल लाइफ का कुछ एक्सपीरियंस लें और उससे रिलेट कर लें, तब हमारी काम बहुत आसान हो जाएगा। ओके, तो अगर मेरे को बोलना हो कि व्हाट आर यू डूइंग, उसको कैसे बोलेंगे? मैं बोलूंगी व्हाट मतलब वॉस, आर इज जिन, बिस्ट ओके, बिस्ट दू, व्हाट वॉस बिस्ट दू। तो इश बिन, आई एम, इश बिन। रिकॉर्डिंग ही बोल दो भाई, रिकॉर्डिंग बाद में सीखेंगे इसका जर्मन वर्ड क्या है। रिकॉर्डिंग, रेडियो, रेडियो तो रेडियो ही रहेगा जर्मन में। हाँ सही है, क्योंकि जर्मन में एक ऐसा क्लॉज है कि जैसे कि रेडियो, होटल, पार्क और कैमरा, ऐसे जो सारे इंग्लिश वर्ब्स हैं वो ऐसे ही उन्होंने अडेप्ट कर लिया, ताकि हमें अभी देखिए संस्कृत से हमने हिंदी में बहुत सारे शब्द अडेप्ट किए हैं, ऐसे ही जर्मन में उसने इंग्लिश के वर्ड्स अडेप्ट कर लिए। एडॉप्शन चलता रहता है जिंदगी में, हाँ। चाहे वो वर्ड्स का हो या किसी और चीज का। ओके, तो फिर एक चलो रेडियो बताया, तो रेडियो एक न्यूट्रल वर्ड है, जैसे कि हमने हमारे पहले एपिसोड में भी बताया था कि न्यूट्रल वर्ड्स के लिए हम देर दी दास में से क्या यूज करेंगे? दास यूज करेंगे। दास, तो हमारा सबसे मेन चीज क्या है? रेडियो, तो हम इसको क्या बोलेंगे? दास रेडियो, द रेडियो, द वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, तो इसको बोलेंगे दास वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM, जो कि आपका चहीता रेडियो स्टेशन है। ठीक है, तो चलो अभी मैं तुम्हें पूछूं कि हिमांशु वेयर आर यू, तो तुम क्या बोलोगे? वेयर आर यू, ओके, वेयर मतलब वो, और वो बिस्त दू, राइट। अभी जो तुमने मुझे सिखाया तुमने भी सीख लिया, अच्छा है। हाँ सही है, सही है, एक दूसरे को ही सिखाएंगे तभी सीखेंगे और तभी समझ पाएंगे और तभी इम्प्लीमेंट कर पाएंगे। एग्जैक्टली। और अभी मैं तुम्हें पूछूं कि व्हाट आर यू डूइंग? व्हाट आर यू डूइंग, ये मैं तुमसे शायद पूछ चुका हूँ, तो इसलिए व्हाट आर यू डूइंग, व्हाट मतलब वॉज, आर मतलब बिस्ट, यू मतलब डू, वॉज बिस्ट डू। एग्जैक्टली राइट। तो ठीक है, अभी हम थोड़े और नए वर्ड सीखते हैं, यानी कि WH में हमने एक छोड़ दिया था, वो कि व्हेन। अभी बहुत सारे छूटे हुए हैं पर व्हेन, ओके ठीक है, तो व्हेन बोलेंगे वॉन, वॉन बोल, WANN, व्हेन मतलब वॉन। वाई को क्या बोलेंगे? वाई को वॉरम। स्पीक श्राव्य, दो बार बोल। वाई को हम बोलते हैं वॉरन, वॉरम, वॉरम। वाई को मतलब वॉरम, वाई इज वॉरम, वाई इज वॉरम, ओके। और विच को विच को बोलते हैं वेल्शे। वो क्या था? वेल्शे, वेल्शे, WELSCHE। ओके, तो विच बन गया वेल्शे, या विच वेल्शे, थोड़ा सा उससे मिलता जुलता है जैसे विच का वेल्शे, हालांकि बहुत इमेजिनेशन करना मुश्किल है, अगर मैं बोलूं बिल्कुल इंग्लिश से सेम है, पर थोड़ा कुछ आप प्रेडिक्ट कर सकते हो कि विच मतलब वेल्शे। यार इस सबसे बढ़िया तकनीक है इसको याद करने का, दोस्तों के साथ सीखो। हाँ, जैसा कि मैं और श्राव्य इस समय कर रहे हैं, हम आपस में बोल रहे हैं, बातचीत कर रहे हैं और जितना हो सके हम इन वर्ड्स को यूज कर रहे हैं। तो आशा जब आप सुन रहे होंगे तो आप भी अपने दोस्तों के साथ थोड़ा फन लीजिए, थोड़ा मजा कीजिए, क्योंकि लैंग्वेज एक मजा करने का भी जरिया बन सकता है अगर उसको सीखे सही तरीके से, क्योंकि कुछ कुछ ऐसी गलतियां हो जाती है। हम तो पहले दिन से बोल रहे हैं कि भाई मजे करो, दोस्तों के साथ सीखो। हाँ, क्योंकि क्लास में तो समझ आने वाला है नहीं, वही बोरिंग लेक्चर्स होंगे, तो क्यों ना साथ में सीख लो। लेक्चर्स होते ही बोरिंग है, बट इट डिपेंड्स अपॉन यू कि तुम उसको कितना इंटरेस्टिंग बनाते हो। हाँ, जैसे कि हम अभी लेक्चर्स ही ले रहे हैं बट थोड़ा इंटरेस्टिंग ले रहे हैं। ये लेक्चर नहीं है, मैं इसको लेक्चर नहीं बोलूंगी। ओके, चलो तुम्हारी जो डेफिनेशन श्राव्या, चलो वापस से मैं तुम्हारा रिवीजन कराता हूँ और हो सकता है शायद लिसनर्स जो सुन रहे हो वो भी रिवीजन करें। तो वॉरम मतलब क्या था? वॉरम मतलब कि वाई। गुड। वेल्शे? वेल्शे इज विच, वो इज वेयर, वोहर, वोहरा, वोहरा इज वेयर फ्रॉम, वोहरिन, वोहिन, इट्स नॉट वोहरिन, इट्स वोहिन। ओके, वोहिन। वोहिन इज वेयर टू। वॉस, वॉस, वॉस मतलब व्हाट। और ये मैंने अभी शब्द नहीं बताया है, वी को क्या बोलेंगे? WIE को हाउ बोलेंगे। मतलब हाउ का मतलब हो गया वी, WIE, वी। इसका एक नॉर्मल सेंटेंस मैं भी है। अभी बोलूंगी हाउ आर यू। हाँ, वी गेट्स, वी गेट्स, ये एक मतलब टैगलाइन समझ लीजिए। अब मैं अगर अपने रिस्पेक्टफुल पर्सन से बात करूंगा जो मुझसे बड़ा है, तो आई विल नॉट यूज वी गेट्स, मैं नॉर्मली यूज करूंगा कुछ दूसरा शब्द, उसके लिए हम नेक्स्ट एपिसोड में देखेंगे। बट आज के लिए अगर आपको अपने दोस्तों से या आपके जो नॉर्मल एज वाले, आपके जो एज वाले ग्रुप हैं उनसे बात करोगे तो आप क्या बोलोगे हाउ आर यू को श्राव्या? वी गेट्स। वी गेट्स, तो अभी वी गेट्स
अच्छा मैंने तुमसे क्वेश्चन पूछा, वी गेट्स, आई एम फाइन, तो इश बिन गुड। ओके आई एम गुड, आई एम फाइन के लिए तभी हमें वर्ब नहीं पता, तो हम आई एम गुड बोलेंगे, तो इश बिन गुड। ओके, मैं और श्राव्य भी व्हाट्सएप पे बात कर रहे थे, तो फाइन का मतलब भी नहीं होता है, बट उसकी स्पेलिंग में थोड़ा डिफरेंस है। FIEN, राइट? या ग्रेट गुड श्राव्य। अरे नहीं, मैं कल जर्मन ऐसे कुछ वर्ड सीखने की कोशिश कर रही थी, तो मुझे ये सेंटेंस आ गया कि वी हाइस्ट डू। सो हाउ आर यू कॉल्ड, सही है बोला मैं? हाउ आर यू कॉल्ड, that's nothing but what's your name in yeah short. what's your name in short, but हाइजन का एग्जैक्ट मतलब होता है कॉल्ड, how you called means एक तरह से हाइजन। बट अभी अपन मतलब बेसिक जर्मन सीख रहे हैं, तो अपन इतना टिपिकल नहीं जाएंगे, तो हम बोलते हैं वी हेज डू मींस हाउ आर यू कॉल्ड, तो इश बिन हिमांशु, आई एम हिमांशु। और अगर आपको बिल्कुल उसकी टोन में रखना है जिस तरह से आप क्वेश्चन पूछा गया है, तो आप बोलेंगे आई हेज ए हिमांशु, सॉरी इश हेज ए हिमांशु। ओके, जैसे कि श्राव्या भी बोल चुकी है, एक मूवी से आता है इश सॉन्ग, बट इतना मूवी नहीं जाना है क्योंकि इट्स बेसिकली कम्युनिटी रेडियो। सो नेक्स्ट हम एक और शब्द है हु को क्या बोलेंगे? हु को हम बोलते हैं वेर, WER। वेर या वर? वेर। पक्का? हाँ। लॉक कर दिया जाए? हाँ। फ्रीज कर दिया जाए? कर दो, अभी तुमने बोला कि हम कम्युनिटी रेडियो में हैं, तो केबीसी क्यों ला रहे हो बीच में? केबीसी अब क्या करे, लोग तभी जुड़ पाएंगे जब उनको उनसे जुड़ी चीज के बारे में थोड़ा बताएंगे, और केबीसी भी उनसे जुड़ी हुई चीज है, तो फ्रीज लॉक्ड ऐसे शब्द है जो वो कुछ ज्यादा जल्दी सुन पाएंगे, समझ पाएंगे, और हमें भी अप्रिशिएट करेंगे, आई बिलीव। कंग्रेचुलेशंस, आपने 1 करोड़ जीत लिया। आय हाय छोड़ो ये इंजीनियरिंग, कौन करे अब ये इंजीनियरिंग? 1 करोड़ आ गया, बस छोड़ो इंजीनियरिंग। हाँ, मैं बस फैक्ट्री सेट कर लूंगा, अब क्या, फिर कोई जर्मन सीख रहे हैं, जर्मन कंपनी में ही चले जाएंगे बस मुझे पार्टनर बनाना मत भूलना। जरूर यार, तुमसे ही तो मैं ज्यादा सीख पाया था जर्मन। चलो ठीक है, वापस आते हैं काम पे। चलो अब तुम मुझसे क्वेश्चन पूछो, ये कुछ शायद 9 वर्ड्स सीखे हैं अपन ने, तुम मुझसे पूछो क्या बोलते हैं उनको जर्मन में। अच्छा हिमांशु, अब ये बताओ कि वो को क्या बोलते हैं? वो को इंग्लिश में हम क्या बोलते हैं? वेयर। ओके, फ्रॉम वेयर? वोर। वोर, ओके, टू वेयर? वोन। वोहन, राइट। अभी व्हाट? वॉस, राइट। हु मींस वर, WER। फाइन, इट्स वो वर नहीं, इट्स वेर। वेर, राइट। वेर, राइट। हाउ? वी गेट्स, ये कैसे भूल सकते हैं, ये तो टैगलाइन है, हाउ आर यू, वी गेट्स। और वाई? वाई मींस वॉरम तो व्हेन होता है, वाई मैं भूल गया यार, वापस बताओ। नहीं, वॉरम वाई ही होता है okay. और वॉन वेन होता है। अच्छा, तो इसको ऐसे कर सकते हैं, वेन पहले W और N है, तो वॉन में भी W और N है लास्ट में, तो इसलिए वॉन इक्वल टू वेन, और वॉरम मींस वाई। अब ये बोल दो कि विच का क्या है? वेल्शे। वेरी गुड, वेल्शे। ये कैसे याद रख सकते हैं इसको, वेल्शे? विच पता नहीं यार, बहुत बार देख लिया तो याद है, तुम बताओ कोई ट्रिक हो तो। ठीक है, अब तक तो कोई ट्रिक याद नहीं है, अगर कुछ याद आ जाएगा तो अगले शो में बता दूंगी। जरूर। तो चलो अब थोड़े सेंटेंस से पूछ लेते हैं, मैं तुमसे कुछ क्वेश्चन पूछता हूँ और तुम बताओ इसका इंग्लिश में क्या मीनिंग है। ठीक है, स्टार्ट करें। हाँ। वी हेस्ट डू। वी हेस्ट डू, वी का मतलब है हाउ, गेस, सो इट्स नथिंग बट हाउ आर यू। नो, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। अच्छा हाँ, सॉरी भूल गई, हाउ आर यू इज वी गेस, या सो हमने यू ऐड कर दिया, तो वी हेस्ट डू, हाउ आर यू कॉल्ड। हाउ आर यू मतलब वी गेट्स, स्पेलिंग इसमें GEHTS है, पर मैंने तुम्हें बोला वी हेस्ट डू, हेस्ट मैंने यूज किया है इसके इसमें, यानी HEI और फिर SS और फिर T। अरे वो हेस्ट नहीं है, वो हाइस्ट है। ओके, तो वी हाइस्ट डू। ओके, सो इट्स वी हाइस्ट डू, माय बैड। योर बैड, और तुम मुझे अभी डांट रहे थे मैं डांट नहीं रहा था यार, मैं तुम्हें समझा रहा था यार, डांटना अलग होता है, मुझे बहुत सुबह डांट पिटी थी। ओ क्यों? पता नहीं, लेट हो गया था, टीचर ने बाहर निकाल दिया, और फिर बाद में मेरे को बस हर रोज की कहानी है भाई, हर रोज की कहानी हो तो वी हेज डू, इसको मैं चाहूंगा तुम जर्मन में बोलो। ओके, मतलब इसका आंसर जर्मन में बोलो। वी हाइज डू मतलब हाउ आर यू कॉल्ड, तो आई एम कॉल्ड श्राव्या, सो माय नेम इज श्राव्या, तो इश बिन श्राव्या, या फिर इश हाइजे श्राव्या। इश हाइजे श्राव्या। वो वुंस डू, वो वुंस डू इज, वो मतलब वेयर, सो वेयर आर यू वर्किंग, क्योंकि वोन का मतलब है काम करना। नो, अर्बाइटे इज वर्क करना। हाँ, वोन्स तो मतलब स्टे, वेयर यू स्टे। हाँ भूल गई। जल्दी बताओ श्राव्या, तुम रहती कहाँ, लिसनर्स जानना चाहते हैं। इश वोना इन हैदराबाद।
इश होना इन हैदराबाद। हाँ। अभी तो तुम वेलोर में हो तो ठीक है भाई, मुझे घर जाने का मन कर रहा था, हैदराबाद बोल दिया। ओके, तो इश होना इन हैदराबाद। अभी मैं पूछती हूँ, रुको। चलो पूछ लो यार, तुम भी क्या याद रखोगी। One comes do. One comes do. When you came या when you are coming. Okay. ठीक है। तो इश कॉमे बाल्ड, बाल्ड मीन्स सून, तो I'll come soon. Okay. I come soon, क्योंकि अभी हम प्रेजेंट टेंस ही बात कर रहे हैं। यहाँ तो पे I come लिसनर्स soon. को मैं 2 शब्द और बता दूं। बाल्ड का मतलब है सून, नॉट टकला, सून जल्दी आना। और स्पार्ट का मतलब है लेट। स्पार्ट का मतलब है लेट। स्पेलिंग बोलो। SPA उमलाउट T। उमलाउट क्या होता है? उमलाउट ऐसे होता है कि हम अगर जर्मन में किसी लेटर पे स्ट्रेस करना चाहते हैं तो हम उमलाउट यूज करते हैं। तो Okay, वो तो अभी हम आपको सुनाई में तो एक्सप्लेन नहीं कर सकते, तो आप इसको ऑनलाइन में देख सकते हैं, शायद आपकी कुछ मदद मिल जाए उमलाउट के बारे में। और जैसे कि अगर हेस्ट जो हमने बोला था उसमें डबल एस को अपन उमलाउट से रिप्लेस करेंगे तो एक बीटा साइन होता है और उसके ऊपर 2 डॉट्स होते हैं, तो डबल एस को रिप्लेस कर लेते हैं बीटा और डबल डॉट से जर्मन में। तो तुम चाहो तो HEI बोलो या HEI बीटा T बोलो, इट्स द सेम थिंग। हाँ एग्जैक्टली। तो अभी चलो हम काम पे आते हैं। अब मैं पूछता हूँ अरबाइटिस डू। अरबाइटिस डू, अरबाइट का मतलब है काम करना, सो डू यू वर्क। तो अभी मैं बोलूंगी इश अरबाइटर रेडियो जॉकी। ओके, आई वर्क रेडियो जॉकी। हालांकि थोड़ा टूटा फूटा है, हमें बोलना चाहिए कि आई वर्क एज रेडियो जॉकी। अभी एस को जर्मन में क्या बोलोगे? अब इतना रहने दो टाइम के हिसाब से, बस तुम, क्योंकि हम पहले स्टार्टिंग से शो में बोलते हैं कि हम आपको पूरा तो नहीं सिखा पाएंगे पर इतना सिखा पाएंगे कि अगर आपको कोई जर्मन बंदा आपसे कुछ आगे चल के बात करना चाहता है तो आप फिगर आउट कर लोगे कि वो क्या बोलना चाहता है, या वो फिगर आउट कर लेगा कि आप क्या बताना चाहते हो। अगर आपसे बोलें कि इश अरबाइते रेडियो जॉकी तो वो सामने वाला समझ जाएगा, ठीक है, मतलब आप रेडियो जॉकी की जैसे काम करते हैं। तो अभी मैं पूछूं कि वास मार्क्स डू, तो मतलब व्हाट यू डू। अब इसका मतलब हुआ व्हाट डू यू डू, क्योंकि मार्क्स तो माखन अपने देखा है कि वो बटर वाला माखन नहीं, माखन जो एग्जैक्ट है, मतलब कि मेक, आप क्या बना रहे हैं या क्या काम कर रहे हैं, मेक या फिर डू, मार्क्स का मतलब होता है। So what do you make और what do you do? ओके, तो मैं बोलूंगा इश हो रे म्यूजिक, सो आई एम मेकिंग म्यूजिक। हो रे नहीं, तुमने मेरे को गलत को सही कैसे बोल दिया श्राव्या तुमने। हो रे का मतलब ये नहीं होता। हो रे का मतलब है to listen. Yeah, good. I am listening to music. इश हो रे म्यूजिक। तो आगे बढ़ते हैं। तो अच्छा चलो, इतने क्वेश्चन पूछ लिए तो मैं तुम श्राव्य एक पर्सनल क्वेश्चन पूछूंगा। बिस्त दू ग्लूकिश। यस, उसका मतलब तो ये है कि आर यू हैप्पी। सोचा है कि हमारे लिसनर्स भी ग्लूकिश होंगे, यानी कि हैप्पी फील कर रहे होंगे, तो अपन लिसनर से बहुत फोर्सफुली पूछते हैं, ठीक है ना, अच्छी तरह से पूछते हैं। दोनों साथ में बोलेंगे 1 2 3 गो। बिस्त दू ग्लूकिश। तो मैं तो यही जवाब सुना चाहती हूँ कि या इश बिन ग्लूकले। ओके, तो आई एम गुड मीन्स यस आई एम गुड। हमने यस और नो अगर आपको आंसर बोलना हो तो यस के लिए बोलते हैं जा नहीं, जा मतलब तो इसकी स्पेलिंग होती है JA, बट हम बोलते हैं या मीन्स यहाँ से गले से निकलना चाहिए, एपिग्लॉटिस या। और तो या इश बिन ग्लूकलिश मीन्स आई एम हैप्पी। और नो को हम बोलते हैं 9। थोड़ा ध्यान रखिए, 9 इंग्लिश में है नंबर 9 हिंदी का, नंबर 9 को बोलेंगे जर्मन में 9, पर वही अगर आपको नहीं बोलना है तो जर्मन में 9, इंग्लिश वाला 9। चलो वापस से रिवीजन करवाते हैं। वी हिस दू, इसको पहले इंग्लिश में बताओ क्या है इसका मतलब। वी हिस दू, इट्स नॉट हिस हिमांशु, तो वापस बोल रही हूँ हाइस दू। ओके, सो व्हाट आर यू कॉल्ड, सो इश हाउ आर यू कॉल्ड, सॉरी हाउ आर यू कॉल्ड और व्हाट आर यू कॉल्ड, तुम्हारा जवाब तो एक ही होगा कि तुम्हारा नाम क्या है। पर हम जर्मन स्पीकिंग सीख रहे हैं, यहाँ पे ट्रांसलेशन बहुत मायने रखता है। अगर तुमने बोला है वी हिस दू तो वी का मतलब यहाँ हाउ होगा। अगर तुम बोलना चाहती हो कि व्हाट आर यू कॉल्ड तो इसके लिए व्हाट के लिए यूज करेंगे वॉज, तो वॉज हिस दू, पर हम बोलेंगे वी हिस दू। मान ली हार, मैंने मान ली। इश बिन ग्लूकलिश, आई एम हैप्पी। तो ठीक है, तुम्हारा जवाब मैं दे देती हूँ। इश हाइसर श्राव्या। इश हाइसर श्राव्या, डांके श्राव्या। बाइटर हिमांशु। ओके, सो वो वोंट्स डू, वो वोंट्स डू। वेयर डू यू लिव, वेयर डू यू स्टे और वेयर डू यू लिव। तो इश वोनर इन हैदराबाद। ओके, वन कोम्स डू, व्हेन आर यू कमिंग, राइट। और व्हेन यू कम,
और when do you, हमने आपको पहले ही बोल दिया हम प्रेजेंट टेंस पे रह रहे हैं, तो हम प्रेजेंट या प्रेजेंट कंटिन्यू सिंपल प्रेजेंट में हम कंसिडर करेंगे एज ऑफ नाउ। तो अभी मेरा जवाब होना चाहिए इश कॉमा स्पार्ट, स्पार्ट इज लेट, या इश कॉमा बाल, बाल मतलब सून। ऐसे सुनाई देता है कि इश्क में बाल मतलब मैं कुछ बाल दूं मैं। ओ नहीं नहीं नहीं, अपनी सोच अपने पास रखो। ओके, इश्क में बाल। एक और मैं बात बताना चाहूँगा लिसनर्स को कि मैं और श्राव्या कल डिस्कस कर रहे थे जैसे कि व्हाट्सएप जो कि बहुत चीप तरीका है, मतलब अफोर्डेबल तरीका है, तो इसलिए उसने मेरे को बोला, मैंने इसको बोला कि तुम्हें कल आना है रिकॉर्डिंग पे लिए, जो भी रिकॉर्डिंग का टाइम था हमारा, तो श्राव्या मैडम हमको बोली बिस बाल मतलब सी यू सून, सी यू सून। तो क्यों ना हम अपनी कभी भी अगर बंद करेंगे शो तो ऐसे बोलते हैं, ऐसे बोलेंगे बिस बाल लिसनर्स। हालांकि जर्मन वर्ड नहीं रहेगा पर तो भी हम बोलेंगे ताकि आपको मेन वो 2 शब्द याद रखें जो हम आपको याद करवाना चाहते हैं। और वो कौन से शब्द हैं? बिस बाल, बिस बाल। ये भी पोएटिक है थोड़ा। सी यू सून। अरे जर्मन ही पूरा पोएटिक है। एवरी लैंग्वेज इज पोएटिक। रागिनी में घुल जाओ यार। नहीं, ऐसे भी तो सोच सकते हो या फिर ऐसे भी सोच सकते हो, जो तुम्हें समझ में नहीं आती वो भी पोएट्री है। हाँ। जो तुम्हें समझ नहीं आती वो भी पोएट्री है। या मींस JA या। Ich bin glücklich, I am happy कि हम मजा कर रहे हैं। तो चलो नेक्स्ट क्वेश्चन। Bist du glücklich? Ja, ich bin glücklich. Was magst du? Ich höre Musik. मतलब? What magst du? तुम अभी क्या कर रही हो? तो ich höre Musik. I am listening to music. Arbeitest du? Arbeitest du? Do you work? You work? Okay, you work. So, nein, ich arbeite nicht. Means? No, I don't work. Okay, तो अब अगर आप सिर्फ no बोलते हैं तो आप बोलेंगे nein. Nein. पर अगर आप don't बोलते हैं तो nicht. हाँ, nicht का मतलब है no. It is a form of अभी हम जैसे बोलेंगे कि मैंने अभी एक यहीं पे एग्जांपल लिया कि डू यू वर्क, तो नो आई डोंट वर्क, तो हम डोंट के बजाय हम डोंट के प्लेस में निश्ट यूज करते हैं। ठीक है, तो बहुत अच्छी बात है। ये नॉर्मली लोग आपसे पूछेंगे अर्बाइतेस डू मींस यू वर्क क्वेश्चन मार्क, तो बोलेंगे आप इस तरह से बोलेंगे नाइन इश अर्बाइते निश्ट मींस आई डोंट वर्क। तो बेसिकली अब ये सेंटेंस हमने बोल दिए हैं। अगर आपको कुछ समझ नहीं आता तो लिसनर से कुछ आप और जानना चाहते हैं तो आप ऑनलाइन देख सकते हैं ये सारी चीज़ें। पर आशा करते हैं कि आपने जो अभी सीखा होगा, जो सुना होगा, उससे कुछ ना कुछ तो इतना सीखा होगा कि अगर आप ऑनलाइन जाना चाहें तो आप फिगर आउट कर सकेंगे कि हमने क्या सीखा आज। या फिर आप हमारा रिपीट टेलीकास्ट भी सुन सकते हैं। हाँ, रिपीट टेलीकास्ट भी होता है। तो पर सबसे पहले क्विक रिविजन। 9 शब्द हमने सीखे आज, कौन से WH वाले और एक हाउ वाला। तो उसको क्या जर्मन में बोलते हैं, तो उसको 2 तरीके से हम अभी रिवीजन कराएंगे। श्राव्या पहले ऐसे करेंगे कि तुम मुझसे क्वेश्चन पूछो, मैं 2 बार उसको जर्मन में बोलूंगा और फिर मैं आपको वही शब्द जर्मन में बोलूंगा और आपको उसका हिंदी मतलब बताना है 2 बार। ठीक है, या फिर इंग्लिश में स्टार्ट करो। तो वेयर को क्या बोलते हैं? वेयर वो, वेयर फ्रॉम वोवर, वेयर टू वोरन, ओके, और हु वर, इट्स नॉट वर इट्स वेयर, वेयर, और व्हाट was, ठीक है, when, won, won, why, warm, how, we, हमने कुछ और छोड़ दिया, which, हाँ, which is welche, welche, welche। तो अब मैं तुमसे पूछता हूँ where, वो, where, where from, when, where to, was, what यानी क्या, won, यानी कि when कब, we यानी कि how कैसे, where यानी कि who कौन, warm यानी कि why क्यों, welche यानी कि which कौन सा। ठीक है भाई, Ich bin glücklich, I am good। कि तुम्हें कुछ तो समझ आया श्राव्या। कुछ तो नहीं, बहुत कुछ समझ आया। हाँ, ये तो पक्का हो गया क्योंकि मैं इतने आंसर्स नहीं दे पाया जितने तुम आंट वॉटन कर सकी। आंट वॉटन मतलब आंसर दे सकी। Ich bin glücklich। गुड। तो चलिए एक बार वापस से हो जाए, अब तो मैं सही तरह से बोल के बताऊंगा। ठीक है, तो शुरू। तुम मुझे ऐसे बोलो, तुम मुझे जर्मन में बोलो, मैं उसका इंग्लिश बोलूंगा क्योंकि जर्मन से इंग्लिश इज वेरी इजी। ओके, तो इस बात का बताओ, welche, which, warum, when, no, why। वापस से दोहराती हूँ, warum, why, why are you forgetting, Himanshu? I am sad। सैड का वो हमें नेक्स्ट क्लास में बताएंगे। तो अभी वो, where, woher, from where, wohin, to where, wann,
When? Where? Who? Was. What? और क्या बच गया? We. How? We gets. How are you? Right. ठीक है, आशा करते हैं कि आप सबने भी WH क्वेश्चन सीख लिए हैं। और ठीक है, दिस इश बिन श्राव्या एंड इश बिन हिमांशु मंघानी, और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी, और आप सुन रहे थे हमारा ब्रांड न्यू शो लर्निंग जर्मन। और प्लीज 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 सुनते रहिए VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. Hello, hi, Namaste VIT. You're listening to VIT Community Radio 90.8. This is Rujana. Welcome to the show Vijaya Bata. ప్రతి ఒక్కరి జీవితంలో విజయం చాలా ముఖ్యమైనది. మనం దేని కోసం ప్రయత్నించినా అది విజయం కోసమే కదండి. ఇలాంటి విజయం ఒక రోజులో వస్తుందా? రాదు. ఎంతో కృషి చేయాలి, మళ్ళీ కృషి చేయాలి. ఎన్నో అవరోధాలు వస్తాయి, వాటిని ఎదుర్కొనాలి. అప్పుడే విజయం మన సొంతం అవుతుంది. అప్పుడే ఆ విజయానికి మనం నిజమైన వ్యక్తులుగా మారుతాం. ఇన్నోవేషన్ డిస్టింగ్విషెస్ బిట్వీన్ అ లీడర్ అండ్ ఫాలోవర్ అన్నారు ఒక వ్యక్తి. ఈ వాక్యం వినగానే మీకెవరు గుర్తొచ్చారండి? అవును, స్టీవ్ జాబ్స్ గారే. ఈ రోజు మనం మాట్లాడబోయే వ్యక్తి స్టీవ్ జాబ్స్ గారి గురించే. ఒకానొక సమయంలో కంప్యూటర్ వెలుగులోకి వచ్చినప్పుడు ఆ కంప్యూటర్ ఒక రూమ్నే ఆక్రమించిందండి. కానీ ఇప్పుడు అదే కంప్యూటర్ ఇంకా బెస్ట్ ఫీచర్స్తో మన జోబులో పెట్టుకునేంత చిన్నదిగా మార్చేశారు. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదు, ఎంతో మంది చాలా కృషి చేశారు. అటువంటి వ్యక్తుల్లో స్టీవ్ జాబ్స్ గారు ఒకరు. స్టీవ్ జాబ్స్ గారు ఒక మంచి మనిషే కాదండి, వ్యాపారవేత్త, యాపిల్ వ్యవస్థాపకుడు, పర్సనల్ కంప్యూటర్ విభాగంలోనే విప్లవం తెచ్చిన మహామేధావి. యాపిల్ సృష్టించిన ప్రభంజనం యావత్ ప్రపంచానికే పాకేసింది. స్టీవ్ జాబ్స్ కృషి ఎంతో ఉందని ప్రపంచం కొనియాడుతుంది. ఇదంతా ఒక్క రోజులో వచ్చిన విజయం కాదండి, మళ్ళీ చెప్తున్నా. ఆత్మస్థైర్యం, దీక్ష, పట్టుదల, శ్రామికత ఇవన్నీ కలగొలిపితేనే వచ్చింది ఆ విజయం. మానవాళికి అద్భుత బహుమానం స్టీవ్ జాబ్స్ గారు. ఫిబ్రవరి 24, 1955లో శాన్ ఫ్రాన్సిస్కోలో జిందలీ అండ్ శబ్దలీలకు జన్మించారు స్టీవ్ జాబ్స్. ప్రతి ఒక్కరి కుటుంబంలో గొడవలు సహజం. ఇలానే ప్రేమించి పెళ్లాడిన జిందలీ అండ్ శబ్దలీ గారులకు కూడా గొడవలొచ్చాయి. కానీ ఆ గొడవలు ఎంత దారుణానికి ఒడిగట్టాయంటే వాళ్ళు స్టీవ్ జాబ్స్ గారిని అడాప్షన్కి ఇవ్వడానికి కూడా వెనుకాడలేదు. కానీ శబ్దలీ గారు చదువు అంటే మక్కువ కాబట్టి బాగా చదువుకున్న ఒక కపుల్కి అడాప్షన్కి ఇవ్వాలని నిర్ణయించుకున్నారు. ఈ రోజు మనం చూస్తున్నాం, ఎవరైనా పేరెంట్స్ పిల్లలు వద్దు అంటే డస్ట్బిన్స్ దగ్గర, ప్లాట్ఫామ్స్ దగ్గర వదిలేస్తున్నారు. కానీ ఈ కపుల్ చాలా దూరదృష్టి కలవారు. అందుకే స్టీవ్ జాబ్స్ ని పాల్ అండ్ క్లారా అని బాగా చదువుకున్న వ్యక్తులకు దత్తక్కిచ్చారు. పాల్ అండ్ క్లారా శబ్దలీ గారికి మాట ఇచ్చిన విధంగానే స్టీవ్ జాబ్స్ ని చాలా బాగా చదివించారండి. ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎంతో మంది చదువు లేక తిండి లేక బతుకుతున్నారు. అడాప్షన్ తీసుకున్న వాళ్లకు మళ్ళీ పిల్లలుంటే వీళ్ళని సరిగ్గా చూసుకోరు. కానీ పాల్ అండ్ క్లారా వీళ్లకు భిన్నం. ఎంతో బాగా చూసుకున్నారు స్టీవ్ జాబ్స్ గారిని. నచ్చిన వస్తువులు కొనించి మంచి చదువులు చదివించడానికి ప్రయత్నించారు. చిన్నప్పటి నుంచి ప్రతిభావంతుడైన స్టీవ్ జాబ్స్ గారు ఇప్పుడు మనం చూస్తున్నాం, ఎవరైనా బాగా ఇంటెలిజెంట్ గా ఉంటే కొంతమంది ఉంటారు, మార్కులు వస్తే చాలు, డిగ్రీ వస్తే చాలు, ఇంకేమీ అవసరం లేదని. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు వీళ్ళకంతా వ్యతిరేకమండి. తను ప్రతిభను గుర్తించుకున్నాడు. ఆయన మనసులో ఎన్నో సంఘర్షణలు, ఏదో చెయ్యాలి, ఇంకా సాధించాలి, ప్రపంచం కోసం ఏదైనా చెయ్యాలి అని తన మనసులో ఎప్పుడూ ఒకటి ఉండేది. అలానే చదివేవాడు. తన క్లాసులో ఉండేటప్పుడు ఆయన చదువు మీద కంటే ఏదో ఒకటి చెయ్యాలి అనే తపనే ఎక్కువగా ఉండేది. కాబట్టి ఆ చదువు అతని ప్రతిభకు సరిపోలేదని ఆయన భావించాడు. కాబట్టి 1972లో రీడ్ కాలేజ్ నుంచి డ్రాప్ అవుట్ అయ్యాడు స్టీవ్ జాబ్స్ గారు. ఈ రోజు మనం అంటుంటాం, స్టీవ్ జాబ్స్, బిల్ గేట్స్ వీళ్ళంతా డ్రాప్ అవుట్స్, కాబట్టి మేము కూడా కాలేజ్కి వెళ్ళకపోతే ఇలాంటి యాపిల్, మైక్రోసాఫ్ట్ అనుకుంటామని. కాదండి, అలా అనుకునే వాళ్ళు ఇది వినండి. డ్రాప్ అవుట్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు ఇంటికెళ్లలేదు. ఏదో ఒకటి సాధించాలి అనే తపన ఆయనను వెంటాడింది కదా. నవ్య భావాలకు నిలయమైనది ఆయన బ్రెయిన్. అక్కడ ఫీజు ఎక్కువైంది కాబట్టి వాళ్ళ పేరెంట్స్ కట్టలేకపోయాడు. ప్లస్ ఆయనకు అక్కడ చదువు నచ్చలేదు, ఆయన ప్రతిభకు సరిపోదని భావించాడు. కాబట్టి తన ప్రతిభకు తగినది ఏదో ఒకటి చేయాలనుకున్నారు కదా స్టీవ్ జాబ్స్ గారు. కాబట్టి తనలాగే తన ఫ్రెండ్స్ కొందరు ఉండేవాళ్ళండి.
కాబట్టి ఆ ఫ్రెండ్స్ని దగ్గర తీసుకున్నాడు. వాళ్ళతో కలిసి ఏదో ఒకటి చేయాలని భావించేవాడు. స్టీవ్ జాబ్స్ గారిలాగే సేమ్ ఆలోచనలు కలిగిన వాళ్ళు వాళ్ళ ఫ్రెండ్స్ కూడా ఉన్నారు. మనం అంటుంటాం కదా, ద బర్డ్స్ ఆఫ్ సేమ్ ఫెదర్ ఫ్లాక్ టుగెదర్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారి ఫ్రెండ్స్ కూడా ఇటువంటి ప్రతిభ కలిగిన వాళ్ళు, ఏదో చెయ్యాలనే తపన కలిగిన వాళ్ళు ఇంకా ఇద్దరున్నారండి. కాబట్టి వీళ్ళ ముగ్గురు కలిసి కార్ గ్యారేజ్ లో ఒక ల్యాబొరేటరీని ఏర్పరచుకున్నారు. నేల మీద పడుకునే వాళ్ళు, చెప్పాను కదా కోక్ బాటిల్స్ అమ్మినప్పుడు వచ్చిన డబ్బులు చూసి ఆనందపడేవాళ్ళు. ఇటువంటి ఈ కష్టం చూసినప్పుడు ఒక వ్యక్తి అనుకున్నారు, ఇంత యూత్కి, ఇంత ప్రతిభ కలిగిన వాళ్ళకి మనం ఏదో చేయాలి అని వాళ్ళ కోసం ఇన్వెస్ట్ చేశారు. రెట్టించిన ఇంట్రెస్ట్తో ఇంకా ఇంకా ఎక్కువ కృషి చేశారు. స్టీవ్ జాబ్స్ గారు ఇంతే కాదండి, ఖాళీ సమయంలో ఇష్టమైన క్లాసులకు వెళ్ళేవాడు. అదే కాలిగ్రఫీ ఏంటా అనుకుంటున్నారా? అదేనండి, అందంగా అక్షరాలను రాయడం. సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ అయిన స్టీవ్ జాబ్స్ గారు అందమైన అక్షరాలు నేర్చుకుని ఏం చేస్తారు అనుకుంటున్నారా? కానీ కాలిగ్రఫీ నేర్చుకున్న తర్వాత స్టీవ్ జాబ్స్ గారు ఎప్పుడూ అనుకోలేదు, ఎందుకు ఆ క్లాస్కి వెళ్ళాను, అనవసరంగా డబ్బులు వేస్ట్ చేశా, అనవసరంగా టైం వేస్ట్ చేసుకున్నా అనుకోలేదండి. కాలిగ్రఫీ అంటే అందమైన అక్షరాలు రాయడం. లేట్రాన్ స్టీవ్ జాబ్స్ గారు కొన్ని పరికరాలను కనుక్కున్నారు కదా, ఆ పరికరాల్లో ఫాంట్ ఫేసెస్ అని ఉన్నాయి. అంటే డిఫరెంట్ టైప్స్ ఆఫ్ లెటర్స్ ఉంటాయి. ఆయన చెప్తుంటారు, ఆ రోజు నేను కాలిగ్రఫీ క్లాసులకు వెళ్ళకపోయింటే ఈ రోజు అందమైన అక్షరాలు ఈ పరికరాల్లో ఉండేవి కాదు అని. దీన్ని బట్టి ఏం అర్థమవుతుందండి, జీవితంలో మనం ఏం చేసినా అది ఒక మంచి రీజన్ కోసమే. దేనికి ఎప్పుడు రిగ్రెట్స్ ఉండవు. మీరు తెలివిని సంపాదించుకున్నా, ఏమైనా విజ్డమ్ని సంపాదించుకున్నా అవి మనకు ఫ్యూచర్లో ఎప్పుడో ఒకప్పుడు యూజ్ అవుతాయి. కాబట్టి అందుకని మీరేమి టైం వేస్ట్ చేయడం, తాగడం, తిరగడం ఇలాంటివి కాదు. ఇలాంటి మంచి విషయాలను నేర్చుకోండి. ఇవి ఏదో ఒక పాయింట్ ఆఫ్ టైంలో మీ జీవితంలో యూజ్ అవుతాయి. ఇటువంటి చిన్న కార్ గ్యారేజ్ నుంచి బయటకు వచ్చిందే యాపిల్ కంప్యూటర్. మొదట్లో ఎప్పుడైనా తప్పులు సహజమే కదండి. ఈ యాపిల్ కంప్యూటర్లో కూడా కొన్ని తప్పులుండేవి. హరే రామ్ హరే కృష్ణ అని హిప్పీ కల్చర్ ఉర్రూతలూగిపోతుందండి. అలాంటి సమయంలో స్టీవ్ జాబ్స్ గారు అనుకున్నారు, మనం కూడా ఏదో ఒకటి చెయ్యాలి అని. కానీ ఆయన వెళ్ళి అలా చేయలేదు. మంచి ఆహారం దొరుకుతుందని వారానికి ఒక్కసారి కిలోమీటర్లు మేర నడిచి లార్డ్ కృష్ణ టెంపుల్కి వెళ్ళి తినేవాళ్ళు. దీన్ని బట్టి అర్థమవుతుంది, ఆయన రిలీజియస్గా కూడా ఒకచోటే డివియేట్ అవ్వలేదు. ప్రతి ఒక్కరిని గౌరవించడం స్టీవ్ జాబ్స్ గారి అద్భుత లక్షణం. అదే అంటారు కదండి, సింప్లిసిటీ ఇస్ ద నేచర్ ఆఫ్ గ్రేట్ సోల్స్ అని. ఇది నేను మొన్నెక్కడో ఎవరో స్టేటస్ అప్డేట్ చేస్తే అనుకున్నాను. అప్పుడు నాకు మొట్టమొదటిగా గుర్తొచ్చింది స్టీవ్ జాబ్స్ గారే. సైన్స్ పట్ల ఆసక్తి, అభిమానం, ఏదో చెయ్యాలని తపన, ఇవన్నీ ఒక్క రోజులో రాలేదండి. ప్రతి ఒక్కరి జీవితంలో ప్రతి ఒక్కరూ విజయం సాధించాలనుకునే వాళ్ళలో ఒక ఇన్స్పిరేషన్ అంటూ ఎక్కడి నుంచో వస్తుంది. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారికి కూడా ఒక ఇన్స్పిరేషన్, ఒకటి చూసి ప్రభావితుడయ్యాడు. ఏంటా అని ఆలోచిస్తున్నారా? అదేనండి, స్టీవ్ జాబ్స్ గారు చదువుకునేటప్పుడు ఒక శీర్షిక ఉండేది, ద లాస్ట్ హోల్ ఎర్త్ క్యాటలాగ్ అని. ఆ శీర్షికను ఎప్పుడూ చదివేవాళ్ళు స్టీవ్ జాబ్స్. మనలాగా ఆ బుక్ ఈ బుక్ అనవసరమైనవి కాకుండా చాలా సెలెక్టెడ్ గా మంచి పుస్తకాలు చదివేవాడు. అదే అంటారు కదా, బుక్స్ ఆర్ ఆర్ బెస్ట్ ఫ్రెండ్స్ అని. అలాగే స్టీవ్ జాబ్స్ గారు కూడా దీన్ని మంచి స్నేహితుడిగా చేసుకున్నాడు. దాంట్లో ఉన్న విషయాలను తనలోకి తీసుకున్నాడు. ఒకనొకప్పుడు ఆ బుక్ ఆగిపోయిందండి. అప్పుడు బుక్ వెనక తిప్పి చూశాడు. దాన్ని చూసి చాలా మెస్మరైజ్ అయ్యారు స్టీవ్ జాబ్స్ గారు. అక్కడ ఉన్నది ఒక రోడ్డు బొమ్మ. దాన్ని చూసి ఆయన ఎంతగా ఆలోచించారంటే అప్పుడు అనుకున్నాడు, ఆకలితో ఉండండి, మూర్ఖంగా ఉండండి, కానీ మీ పట్టుదలను విడవకండి. అదేనండి, ఇప్పుడు మనం కవర్ పేజెస్ పెట్టుకుంటాం కదా, స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్. అది స్టే హంగ్రీ స్టే ఫూలిష్ అంటే అలా ఉండడం కాదు, రెట్టెంతించిన బలంతో పట్టుదలతో ముందుకు సాగాలి అని దాని అర్థం. స్టీవ్ జాబ్స్ గారు ఒకసారి ఇండియాకు వచ్చారు. ఇండియా అంటే ఎంత కల్చరల్గా, ఎంత సైంటిఫిక్గా ఎంతో ముందుకు ఉంటుందని స్టీవ్ జాబ్స్ గారు భావించారు. ఇక్కడికి వచ్చిన తర్వాత పువర్ పీపుల్ని చూశాడు. పావర్టీని చూసి చలించిపోయారు స్టీవ్ జాబ్స్. ఇంత హై ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్న ఇండియాలో ఇలా ఉండడం ఏంటి అని చాలా బాధపడ్డాడు. మనసులో ఏదో తపన, సాంకేతిక విజ్ఞానంతో ఇండియాని ఇంకొంచెం పెద్దగా చేయాలి అని అనుకున్నాడు. ఎవ్రీ డ్రాప్ ఆఫ్ ఓషన్ స్టార్ట్స్ విత్ అ సింగిల్ డ్రాప్ అన్నారు మదర్ తెరెసా గారు. ఇదే ఈయన జీవితంలో కూడా ఉంది. ప్రపంచాన్ని మొత్తం మార్చలేనేమో, కానీ నా అంత కృషి నేను చేయాలి అనుకున్నారు. ఇలా మనలో ఎంతమంది అనుకుంటున్నామండి? కానీ స్టీవ్ జాబ్స్ గారు అలా అనుకున్నారు. అతనిలో అద్భుత శక్తి జ్వలించింది. దీనికి కారణమే ఆయనను యాపిల్ సీఈఓగా చేసింది. కొన్ని కారణాల వల్ల యాపిల్లో ఉన్న తన ఫ్రెండ్స్ తో కొన్ని కారణాల వల్ల ఆయన బయటకు వచ్చేయాల్సి వచ్చింది. కానీ తను పెంచి పోషించిన యాపిల్ కంపెనీయే అతని బయటికి తరిమేయడంతో స్టీవ్ జాబ్స్ గారు చాలా కుంగిపోయారు. కానీ ఆయన ఎప్పుడు బాధపడలేదు. ఆయనను మాత్రమే తొలగించింది యాపిల్, ఆయన తెలివిని, పట్టుదలను కాదు. అవే ఆయన బలం, అవే ఆయన సంపద. మార్కెటింగ్ లో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు
ఆలోచించడంలో దిట్ట అయిన స్టీవ్ జాబ్స్ గారు తన ప్రతిభకు మెరుగులు దిద్దారు. యాపిల్ని ఇంకొక సంచలనం చేయడానికి ప్రయత్నించారు. బయటికొచ్చాడు. నెక్స్ట్ కంప్యూటర్ కనుక్కున్నారు. ఇంతతో ఆగలేదండి స్టీవ్ జాబ్స్ గారు. అతని ఫ్రెండ్స్ జాన్ కాలే అనే అతను పెప్సీలో పనిచేసేవాళ్ళు. ఇతన్ని ఎలాగైనా తనలోకి తీసుకొని రావాలి అని అనుకున్న స్టీవ్ జాబ్స్ గారు రెచ్చగొట్టారు. చక్కెర నీళ్ళే అమ్ముతూ బతుకుతావా, ప్రపంచాన్ని ఏమైనా మారుస్తావా అని. అంతే, రెచ్చిపోయిన ఆలోచనతో జాన్ కాల్ స్టీవ్ జాబ్స్ తో చేతులు కలిపారు. 1980లో బయటకు వచ్చిన స్టీవ్ జాబ్స్ గారు గ్రాఫిక్స్ అని సరికొత్త ప్రపంచం పిక్సార్ ని కనుక్కున్నారు. ఇక్కడేనండి కార్టూన్స్, అందరికీ ఎంతో ఇష్టమైన కార్టూన్స్ ని కనుక్కున్నారు. టాయ్ స్టోరీ అనే ఫిల్మ్ ని తీశారు. టాయ్ స్టోరీకి ఎన్నో ఆస్కార్ అవార్డులే వచ్చాయి. ఇంతే కాదండి, సంగీతం, చిత్రకళను నవీన యంత్రంలో ఉంచిన అభినవ బ్రహ్మగా మనం స్టీవ్ జాబ్స్ గారిని కొనియాడుతున్నాం. అవరోధాలను అధిరోహించి ఓటమిని తరిమి కొట్టాడు స్టీవ్ జాబ్స్ గారు. అంతా సజావుగా సాగిపోతుంది అన్న స్టీవ్ జాబ్స్ గారి జీవితంలో ఒకానొక భయంకరమైన సంఘటన తెలుసుకున్నారు. అదే ఆయనకు ప్యాంక్రియాటిక్ క్యాన్సర్ ఉందని. ఈ కాలంలో మనం చిన్న జ్వరం వస్తేనే చాలా బాధపడిపోయి ఇంకా ఏమి చెయ్యలేము అనుకుంటున్నాం. అదే క్యాన్సర్ వస్తే మన జీవితం అయిపోయింది అని బాధపడిపోతుంటాం. దీనితోనే చావు తొందరగా వస్తుంది. కానీ స్టీవ్ జాబ్స్ గారు బాధపడలేదు. ఇవన్నీ లైఫ్ లో సహజం అనుకున్నారు. కాబట్టి దాన్ని క్యూర్ చేయడానికి లివర్ ని సర్జరీ చేయించుకున్నారు. లేట్ ఆన్ ఆయనకు తెలిసి ఆయన హెల్త్ క్షీణించిపోతుందని. కాబట్టి తను వాలంటరీగా యాపిల్ కంపెనీ నుంచి బయటకు వచ్చేశారు. ఆయన బయటకు వచ్చారు ఊరికే కాదు, తన సంపదను, అదే తన తెలివితేటలను ప్రపంచానికి వదిలేసి. విన్నారు కదండి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి. అవరోధాలను అధిరోహించిన స్టీవ్ జాబ్స్ గారు ప్రతి ఒక్కరికి రోల్ మోడల్. ఇటువంటి స్టీవ్ జాబ్స్ గారి గురించి మనం ఎంతో నేర్చుకోవాలి. ఈయనలా కాకపోయినా ఈయనలో ఉన్న కొన్ని విషయాలను మనం తెలుసుకొని మంచి పొజిషన్లోకి రావాలి. కాబట్టి స్టీవ్ జాబ్స్ ఈజ్ ఆర్ హీరో, హీఈస్ ద లెజెండ్. ఇలాంటి స్టీవ్ జాబ్స్ గారిని ఎన్నో అవార్డులు వరించాయి. అత్యంత ప్రతిభావంతుడిగా ప్రపంచం గుర్తించింది. మనము గుర్తించాం కదండి. సో ఇప్పటి నుంచి టైం వేస్ట్ చేయకుండా టైం ఇస్ ప్రెషియస్ అని నేర్చుకొని మనం కూడా విజయానికి మెట్లేద్దాం, విజయ బాటలో పయనిద్దాం. ఇలాంటి ఎంతో మంది గొప్ప వ్యక్తుల గురించి తెలుసుకోవడానికి, మన జీవితాలను మార్చుకోవడానికి వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8. నేను మీ సృజన. Dear listeners, you're listening to Vit Community Radio 90.8 and this program is Team Speak Time. हेलो फ्रेंड्स, यू आर लिसनिंग टू वीआईटी कम्युनिटी रेडियो 90.8 FM और ये है आपका शो लर्निंग जर्मन और मैं हूँ आपका होस्ट एंड दोस्त हिमांशु मंघानी और मैं हूँ आपकी होस्ट श्राव्या. यार बहुत हो गया इंग्लिश और हिंदी. चलो I'll start in German. Hallo Freunde. Dies ist VIT Community Radio 90.8 FM und ihre Zohyorte Learning German. Ich bin हिमांशु मंघानी und ich bin Shravya. ओके, तो हमने जो पहले हिंदी और इंग्लिश का मिक्सचर बोला था तो हमने उसको जर्मन में बोला. हमने बोला कि Dies ist VIT Community Radio 90.8 FM, मतलब That means this is VIT Community Radio 90.8 FM. और फिर बाद में हमने बोला Here is Zohyor Learning German. So Zohyoren मतलब to listen. So, you are listening to VIT Learning German show. और Ich bin हिमांशु मंघानी मतलब मैं हूँ हिमांशु मंघानी. Und ich bin Shravya मतलब and this is Shravya. ओके, तो देखिए अब धीरे धीरे हमने इंट्रोडक्शन तो तुम्हें बता ही दिया है. तो आज सबसे पहले हम क्या पढ़ने वाले हैं? सबसे पहले मुझे तो सुबह सुबह ये याद आ गया कि हम होंगे कामयाब. क्यों, ऐसा क्यों? ऐसे ही, मतलब विल पावर बढ़ गया बहुत. तो तब मुझे याद आया कि भाई हमने तो अपने लिसनर्स को विल, शैल और ऐसे मॉडल वर्ब्स के बारे में तो बताया ही नहीं. तो ठीक है, आज सोचा हम आज मॉडल वर्ब्स कवर अप कर लेते हैं, यानी कि विल, शैल, लाइक, वुड, माइट, मे एंड ऑल. ओके, तो इसको बोलते हैं मॉडल वर्ब्स. चलो ठीक है, अब धीरे धीरे हम इतना आगे बढ़ चुके हैं तो अब ये इस मॉड पे आ गए हैं कि हम आज ये पढ़ेंगे. तो
सबसे पहले रिवीजन करा देते हैं कि लास्ट 2 क्लासेस में हमने क्या किया। हाँ. हमने कुछ 10 रूट वर्ड्स पढ़े थे, तो वो कौन से थे श्राव्या? 10 रूट वर्ड्स? रूट वर्ड्स जैसे कि मतलब पॉजिटिव प्रोनाउन। अरे हाँ, मेरा का, हाँ, माइन। भूल गए। तो फॉर हम मेरा का बोलेंगे माइन, तुम्हारा, यानी कि जब हम एक बंदे को स्पेसिफाई कर रहे हैं तब हम बोलेंगे दाइन, पर जब हम बहुत सारे लोगों को स्पेसिफाई कर रहे हैं हम यूज करेंगे यूर। ओह कूल। तो इसको ऐसे बोल सकते हैं, आई के लिए बोलेंगे माइन, और आर के लिए बोलेंगे उनसेर, और यू के बोलेंगे, हाँ, यू के लिए बोलेंगे दाइन, और यू ऑल के लिए बोलेंगे यूर। हाँ, और फिर बाद में ही और इट के लिए सीन, साइन, और फिर जी के लिए बोलेंगे ईयर। ईयर, ठीक है। सारे जी के लिए मतलब हाँ। फॉर्मल इनफॉर्मल जो कुछ भी हो हम ईयर ही यूज हाँ, करेंगे। क्योंकि जी लड़कियों के लिए भी बोलते हैं, रिस्पेक्ट के लिए भी बोलते हैं, और दे ऑल के लिए भी बोलते हैं, यानी थर्ड पर्सन प्लूरल के लिए भी बोलते जी हैं। हाँ। और फिर- कल हमने आर्टिकल्स भी किए थे, डेफिनेट और इनडेफिनेट आर्टिकल्स के लिए हम कौन सा प्रोनाउन यूज करते हैं। तो द के लिए देर दी दास, मस्कुलिन, फेमिनिन और न्यूट्रल के ऑर्डर था। और फिर ए और एन को बोलेंगे आइन। आइन में ही हम मास्कुलिन और न्यूट्रल के लिए यूज करेंगे आइन, और फेमिनिन और प्लूरल के लिए यूज करेंगे आइन। ठीक है, तो बेसिकली 10 वर्ड्स हो गए। आई के साथ माइन, यू ऑल के साथ यूर, और यू सिर्फ सिंगुलर है उसके लिए डाइन, आर के लिए उनसे, ही और इट के लिए सीन, और जाय के लिए सीन नहीं साइन हिमांशु। ओके, साइन। तुम्हारा ये आई और ई का चक्कर कब चलेगा मुझे नहीं पता। अब पता नहीं, कभी तो सही होगा ही होगा। देखते सही करा देती हूँ, मैं ही सही कराऊंगी तुम्हें। जरूर। और जी के लिए बोलेंगे आयर। हाँ, ठीक है, चलो बहुत बढ़िया। तो अब मॉडल वर्ब से बोलते, सबसे पहले बताओ कि वोलन का मतलब क्या होगा? वोलन मतलब विल। तो अच्छा ठीक है, मैं अभी आपको याद होगा कि हमने पिछले थोड़े बहुत क्लासेस के पहले हमने आपको ये बताया कि हम डिफरेंट काइंड्स ऑफ वर्ब्स यूज करते हैं और उसमें डिफरेंट केसेस होते हैं, यानी फर्स्ट पर्सन सिंगुलर, फर्स्ट पर्सन प्लूरल, ऐसे। तो वापस से हम विल यानी कि वोलन एज इन जर्मन हम ऐसे ही करेंगे। तो अभी मैं इश के लिए बोलूंगी विल, डू के लिए बोलूंगी विल्स्ट, यानी कि विल में एस टी डालो, एर जी और एस उसमें भी बोलूंगी विल। वियर के लिए बोलूंगी वॉलन, यू रूट वर्ड को कोई छेड़खानी नहीं करेंगे, याद रख लेना भाइयों। और ईयर के लिए बोलेंगे वॉल्ट, और फिर जी के लिए बोलेंगे विल। ओके, तो मतलब कुछ इसको ऐसे ही याद करें ना, क्योंकि ये ऑर्डर तो हमेशा सेम ही रहने वाला है। हाँ। क्यों ना इनको याद ही कर लें, क्योंकि इसमें थोड़ा सा चेंज है, क्योंकि हमने बोला था कि जो थर्ड पर्सन सिंगुलर है ही, शी और इट, उसमें टी लगता है, हाँ। ये हटा के, बट इस केस में नहीं है। तो ये वोलन वाला जो वर्ड है, ये मॉडल वर्ब्स को हम आपको एक पैरोडी की तरह याद करा देंगे, क्योंकि आपको ऐसे सोचना नहीं होगा कि फर्स्ट पर्सन सिंगुलर है या सेकंड पर्सन सिंगुलर। अगर आपको अपने आप ये शब्द एक जुगलबंदी में याद हैं, रटे हुए हैं, तो आप आगे चल के भी इन्वेंट कर सकते हैं, कुछ डिस्कवर कर सकते हैं किसी सेंटेंस में, और कुछ समझ सकते हैं उस सेंटेंस के थ्रू। हाँ, और लिसनर्स ने आपको ये भी बता दूं, हमने आपको पहले जब हम आपको वर्ब सिखा रहे थे, हमने आपको ये बोला कि अगर मैं लूंगी गेहन यानी टू गो, तो उसमें से मैं ईएन हटा दूंगी और मेरा गे बन जाएगा मेरा मॉडल, मतलब मेरा रूट वर्ड। सही, एकदम। पर यहाँ पे ऐसा नहीं है, मैं यहाँ पे मेरा विल का मतलब है वॉलन, बट मैं वॉल यूज नहीं कर रही हूँ यहाँ पे, मैं विल ही यूज कर रही हूँ यहाँ पे। तो इसलिए इसका मतलब ये हुआ, इन शब्दों को याद ही कर लीजिए, क्योंकि ये बहुत ज्यादा यूज होते हैं, और इसलिए आप यार हमें कामयाब होना है तो हाँ, हमें ये शब्द सीखने पड़ेंगे। हाँ, जरूर, क्यों नहीं सीखेंगे। तो लो चलिए, आज हम विल को भी सबसे पहले स्टार्ट करते हैं। विल को वांट, विल या वांट, इन दोनों के लिए आप बोल सकते हैं वोलन, रूट वर्ड। इश के साथ लगेगा विल, डू के साथ लगेगा विल्स्ट, ईयर एस जी के साथ लगेगा विल, और वेयर जी जाय के साथ लगेगा वोलन, और आयर के साथ लगेगा वोल्ट। तो उस केस में आप आयर के साथ लगेगा यहाँ पे, चलिए ठीक है, वोल्ट। और तो इस केस में यूँ भी देख सकते हैं कि दो चीज़ें अलग है, बाकी वही रूल फॉलो कर रहा है। डू के लिए हम एस टी लगाते हैं तो वो विल्स्ट है ही, और थर्ड पर्सन प्लूरल के लिए जाय होता है, तो इस केस में भी कोई छेड़खानी नहीं है, और ना ही फर्स्ट पर्सन प्लूरल के लिए। और रही बात आयर यू ऑल के लिए, तो टी लगता है, तो इसमें भी टी लगा है। तो दो केस बिल्कुल अलग हैं जो रूल को फॉलो नहीं कर रहे, जैसे कि इश का वोल नहीं है, इश का विल ही है, और एयर एस जी का भी विल ही है। हाँ, यहाँ पे बस चेंज हुआ है इश में और एस जी एस में, बाकी सब में जो हम नॉर्मल कंडीशंस लेते हैं वही है।
तो देखिए एक ये चीज़ भी ऑब्जर्व करी है कि अगर आप इश, एयर, एस और जी के लिए बोलेंगे तो ये जो 6 मॉडल वर्ब्स हम पढ़ने वाले हैं उन सब में कोई चेंज नहीं होता, चारों के लिए एक ही है। जैसे कि वोलन के लिए विल है तो इश विल, एयर विल, एस विल, जी विल। और यही अगर आप कोनन बोलेंगे तो उसका कान है तो इश कान, एयर कान, जी कान, एस कान। ठीक है, कॉनन को तो बगल में रखो, अभी पहले विल का तो क्लैरिफाई कर दो। बट ये प्रिंसिपल अच्छा है काफ़ी कि मतलब आप उसी ऑर्डर में तो याद कर सकते हैं जो आपके रूल है, पर मेन बेसिकली याद ये रखिए कि आई यानी कि जो फर्स्ट पर्सन सिंगुलर है और जो थर्ड पर्सन सिंगुलर है उनके लिए एक ही यूज होगा। कहने का मतलब एक बात बोलूं, तुम इतना ग्रामर ना तुम जितना रटोगे उतना ही मुश्किल हो जाएगा, तुम जितना प्रैक्टिस करोगे एग्जाम्पल्स लेके उतना ही तुम्हारे लिए आसान हो जाएगा। हाँ बट ये एक बचपन में तुमने तो याद नहीं किया कि हम ए एप्पल बोलेंगे या एन एप्पल बोलेंगे, वो बस तुम सीखते रहे, मतलब हर रोज तुम दोस्तों से बात करते रहे, तो तुम्हें आया। तो वापस हम अपने जीपी, वो क्या था तुमने क्या बोला था लास्ट क्लास में, हमारा सिग्नेचर, अच्छा हमारे शो का सिग्नेचर, जीवीपी, ग्रामर, वोकैबुलरी एंड प्रैक्टिस। तो जीवीपी फॉलो करते रहिए और सीखते रहिए। हाँ बट जिससे जो पर अपन ने वॉवल्स जो पढ़े रहे थे क्योंकि हमको पता था ए ई आई ओ यू, तो उस बेस पे अपन सब लगा देते थे। हाँ, तो अब इस केस में भी हाँ तो इस केस में भी ये बेसिक हो सकता है कि जो इश और एयर जी एस है तो उसके लिए कोई चेंजेस, मतलब चारों के लिए एक ही वर्ड है, कोई मतलब चेंज नहीं है। तो इसलिए आपका थोड़ा मतलब याद करने का लोड कम हो जाएगा। आप मतलब देख सकते हैं कि अगर आपको इश पता है विल, तो इसका मतलब आपको एयर जी और एस का भी मतलब पता ही है कि उसके लिए क्या यूज करेंगे, विल ही यूज करेंगे। तो सबसे पहले चलिए इन दोनों केसेस को ही हम कवर करते हैं। अब सबसे पहले 6 वर्ब्स पढ़ा देते हैं और उसके बाद इश, एयर, जी के लिए क्या बोलेंगे वो बता देंगे, फिर उसके बाद हम दूसरे केसेस पे आएंगे। ठीक है? तो हमने वोलन का बता दिया कि इश, एयर, एस और जी यानी कि फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए विल लगेगा। तो अब सेकंड वर्ड करते हैं कोनन। कोनन का मतलब बताओ। कोनन का मतलब होता है कैन, आई कैन। सो उसके लिए हम इश, एयर, जी, एस के लिए यूज करेंगे कान, KANN, राइट, कान। और मे और अलाउ को बोलेंगे डुरफन, ड्यूरफन। और उस केस में इश के लिए और एयर, हाँ, और म्योखन का मतलब है वुड लाइक टू। सो उसके लिए हम इश और एरजीएस के लिए यूज करेंगे म्योखे, मोक्टे, मोक्टे यूज करेंगे। और एक और है कौन सा है जिसको हम बोलते हैं लाइक टू, हाँ, मॉगन। नहीं, यहाँ पे सब यूजुअली कंफ्यूज हो जाते हैं। मॉगन का मतलब है लाइक, और जब हम बोलते हैं मॉकटेन उसका मतलब है लाइक टू। मॉगन मतलब MOGEN। सो उसके लिए हम यूज करेंगे लाइक। अगर मैं बोलूंगी आई लाइक द बुक, सो मैं बोलूंगी इश माग दास बुक। और अगर मैं बोलूंगी वुड यू लाइक टू हैव समथिंग, सो वहां पे वुड यू लाइक टू, उस केस में मैं यूज करूंगी म्योक्टन। हाँ, तो अब वापस से मैं आपको एक और बार मॉडल वर्ब्स रिवाइज करा देती हूँ। तो ठीक है, हमने अब तक क्या सीखा था, मैं आपको ये बोलूंगी कि इश, एर, जी, एस के लिए हम कौन से वर्ब्स यूज करेंगे। तो वॉलन मतलब विल, उसके लिए हम यूज करेंगे विल। कैन के लिए हम यूज करेंगे कान, जिसका रूट वर्ड है कॉनन। और डुरफन मतलब कि मे और अलाउ, और सोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉक्टन मतलब वुड लाइक टू, और मागन मतलब लाइक टू। तो ठीक है, सबसे पहले 7 वर्ड्स के मीनिंग याद करा देते हैं। तो मैं तुमसे बोलूंगा, तुम उसका इंग्लिश बताना कि क्या बोलते हैं। ठीक है श्राव्या, तैयार हो? 3, 2, 1, 0। वूलन, वॉलन, वॉलन मतलब विल। और कॉनन, कॉनन मतलब कैन। सोलन मतलब शुड। मॉक्टन मतलब वुड लाइक टू। मूसन मतलब मस्ट। और डुरफन मतलब मे। मागन लाइक टू। ओके, कूल। इट्स नॉट मागन, इट्स मॉगन। ओके, तो अब ऐसे कर सकते हैं। वोलन के लिए क्या है जो हमने केसेस पढ़े हैं, विल। सोलन के लिए सोल, मूसन के लिए मूस, मॉक्टन के लिए मॉक्टे, हाँ, और डॉर्फन के लिए डार्फ, और कोनन के लिए कान। ठीक है, कॉनन के लिए कान और सोलन के लिए शुड, सोल। और रही बात अब इस केस में डू पे आ जाते हैं, जो कि सेकंड पर्सन सिंगुलर है। तो उस केस में रूल वही लगेगा, EN हटा के ST लगाना है। बट एक जगह डिफरेंट है, जो कि है मोसन वाला केस, उसमें मुस्ट बोलेंगे, मूसन नहीं बोलेंगे, मुस्ट। तो एक ही इसका एक्सेप्शन है, बाकी वही रूल हैं जो हमने आपको पहले बता चुके हैं कि EN हटाकर ST लगाना है।
तो वोलन का हो जाएगा वोल्स्ट, कोनन का हो जाएगा कोन्स्ट, सोलन का हो जाएगा सोल्स्ट और डुर्फन का हो जाएगा डार्फ्स्ट। और फिर रही बात मॉकटन की तो उस केस में हो जाएगा मॉकटेस्ट और मूसन, मूसन के लिए हो जाएगा मूस, मूस्ट। ओके, कोई इसमें एक्सेप्शन नहीं है, मैं शायद गलत बोल गया। नहीं है क्योंकि यहाँ पे तुम एसटी लगाओ, मूस में ऑलरेडी डबल एस है तो तुम तीसरा एस तो लगाओगे नहीं, तो इसलिए वो बनेगा मोस्ट। ओके, तो काम अपना आसान हो गया। आपने 3 केसेस पकड़ लिए सिंगुलर वाले, जिसमें फर्स्ट पर्सन सिंगुलर और थर्ड पर्सन सिंगुलर के लिए एक ही शब्द यूज करना है जो कि रूल से थोड़ा सा अलग है। और रही बात सेकंड पर्सन सिंगुलर की मतलब डू की, तो उस केस में हमें एसटी ऐड कर दो। वही हमारा पुराना रूल। फर्स्ट पर्सन के लिए जो हमने वर्ड यूज किया उसके लिए एसटी ऐड कर दो, सिंपल। ठीक है, और अब थर्ड केस आ जाते हैं जो कि है हमारा थर्ड पर्सन प्लूरल और फर्स्ट पर्सन प्लूरल। जिस केस में हमने बोला था रिस्पेक्ट करते हैं तो इसके लिए कैपिटल एस लगा देंगे जी में। और अगर थर्ड पर्सन प्लूरल की बात करें तो जी है नॉर्मल, मतलब दे ऑल, और यूं बोलेंगे वेर मतलब आर फर्स्ट पर्सन प्लूरल के लिए। तो इस केस में भी कोई टेंशन नहीं, कोई भी दिक्कत नहीं होगी। तुमने जो पहले के रूल्स पढ़ रखे हैं वही पता होने चाहिए, तो इसमें भी कोई चेंज नहीं है। और बस तुम्हें रूट वर्ड पता होना चाहिए क्या है। तो ठीक है, तो सबसे पहले रूट वर्ड भी बताओ श्राव्या, और उसको क्या बोलेंगे वो भी बताओ श्राव्या, ठीक है? हाँ। याद रखिए दोस्तों, अभी हम विर और जी को पकड़े बैठे हैं और उसके लिए कोई भी रूट वर्ड में चेंज नहीं है। तो आपके पास एक अच्छा मौका है कि आप रूट वर्ड के मीनिंग्स भी जान सकें, क्योंकि अब जो यूज कर रहे हैं हम रूट वर्ड्स वो एज इट इज वाले रूट वर्ड्स हैं, कोई चेंज नहीं है। क्योंकि ग्रामर कहती है जब एकता है तो कोई चेंज नहीं है, कोई भी तुम्हें बदल नहीं सकता। एकता एंड ऑल, ओके फाइन। तो ठीक है, चलो शुरू करते हैं। अभी मैं शुरू से करती हूँ वॉलन। वॉलन मतलब विल या वांट। सो मैं इश और एस दी एस के लिए यूज करूंगी विल, डू के लिए यूज करूंगी विल्स, विर जी जी यानी कि सारे प्लूरल्स, आर एंड दे ऑल उनके लिए यूज कर, ईयर यानी कि यू ऑल उसके लिए मैं यूज करूंगी वॉल। श्राव्या ये बाद में करेंगे, अभी सिर्फ उस वाले केस को पकड़ो, विर जी और जाए वाले केस को, क्योंकि तुम्हें सिर्फ रूट वर्ड बताना और उसके मीनिंग बताना है। चलो ठीक है श्राव्या, तुम रहने दो, मैं ही स्टार्ट कर लेता हूँ, ठीक है? तो विर जी जी, विर मतलब वी, जी मतलब दे, और जी यानी कि एस जिसमें छोटा है मतलब यू विथ रिस्पेक्ट। अगर मुझे बोलना हो वी विल, यू विल और दे विल, तो मैं बोलूँगा विर वोलन, जी वोलन, जी वोलन। कॉनन के लिए बोलूँगा विर जी जी कोनन। और डुर्फन के लिए बोलूँगा जिसका मतलब है मी और अलाउ। कहने का मतलब अगर मैं बोलना चाहूँ वी मे अलाउ तो विर डुर्फन। अगर मैं बोलूँ शी मे अलाउ तो मैं बोलूँगा जी डुर्फन, मतलब स्मॉल एस आई और ई, जी डुर्फन। अगर मैं बोलना चाहूँ दे मे अलाउ तो उसके लिए बोलूँगा जी डुर्फन। फ़र्क सिर्फ इतना सा है कि जो छोटा जी था, कहने का मतलब जिसमें छोटा एस था, जिसके लिए हमने बोला था शी, अगर उस छोटे एस में बड़ा एस कर दो यानी कि जी, तो वो हो जाएगा यू विथ रिस्पेक्ट, यानी अगर रिस्पेक्ट देना हो। वेरी सिंपल। चौथा वर्ड सोलन। जोलन मतलब शुड। अगर मुझे बोलना हो वी शुड तो मैं बोलूँगा विर जोलन। अगर मुझे बोलना हो शी शुड तो मैं बोलूँगा जी जोलन। ठीक है, बहुत इजी है। जो वर्ड था वो रूट वर्ड बिल्कुल चेंज नहीं हुआ, जैसा कि मैं हमेशा बोलता आया हूँ कि एकता में रहो, तो इसलिए कोई चेंज नहीं है। अब आगे बढ़ते हैं। मूसन। श्राव्य, तुमने बताया था कि म्यूजन का मतलब होता है मस्ट, तो उस केस में अगर अपन बोलना चाहें वी मस्ट तो अपन बोलेंगे विर मूजन। अगर बोलना चाहें शी मस्ट तो क्या बोलेंगे? अरे भाई बहुत सिंपल है, मतलब जी मूजन। अब आगे बढ़ते हैं। मॉकटन मतलब वुड लाइक टू। अगर बोलें हम वी वुड लाइक टू तो क्या बोलेंगे? हम बोलेंगे विर मॉकटन। अगर हम बोलना चाहें शी वुड लाइक टू तो वो भी बहुत इजी है, सिंपल से बोल दो जी मॉकटन। तो अब तुम अच्छी तरह से समझ गई होगी श्राव्या, और मुझे लगता है हमारे लिसनर्स भी अच्छी तरह से समझ गए होंगे कि अगर विर जी जी वाला केस है, जो कि हम बोलते हैं एकता वाला, रिस्पेक्ट वाला, तो उसमें कोई भी छेड़खानी नहीं है, रूट वर्ड ऐसा का ऐसा ही रहेगा। तो अब मैं वापस से एक क्विक रिकैप दे देता हूँ जो हमारे लिसनर्स के लिए बहुत 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 ही अच्छा होगा। कुछ भी मैं गैप नहीं दूंगा, सीधा वर्ड बोलूँगा
उसका मीनिंग बोलूँगा और कॉन्जुगेशन बता दूंगा, ठीक है? तो स्टार्ट करते हैं। 3, 2, 1 स्टार्ट। वोलन मीन्स विल या वांट। इश विल, डू विल्स्ट, एर एज जी विल, विर जी जी वोलन, इहर वोल्ट। सेकेंड वर्ड कोनन। कोनन मीन्स कैन। इश कान, डू कांस्ट, एर एज जी कान, विर जी जी कोनन, इह कोंट। अब आगे चलते हैं। थर्ड वर्ड डुरफन, विच मीन्स मे और अलाउ। इश डाफ, डू डाफ्स्ट, एर एज जी डाफ, विर जी जी डुरफन, इह डुर्फ्ट। अब हम आगे बढ़ते हैं हमारे चौथे शब्द पर, यानी कि फोर्थ वर्ड, जो कि है जोलन। जोलन मीन्स शुड। सो इश जोल, डू जोल्स्ट, एर एज जी जोल, विर जोलन, इहर जोल्ट। वंडरफुल। फिफ्थ वर्ड जो कि है म्यूजन। म्यूजन का मतलब मस्ट। आई मस्ट, इश मुज, यू मस्ट, डू मुस्ट, ही शी और इट मस्ट, इसको बोलेंगे एर जी एस मुस। वी मस्ट या फिर शी मस्ट, उसको बोलेंगे विर जी मुजन। यू मस्ट, उसको बोलेंगे इहर मुस्ट। अब आखिरी वर्ड जो कि बहुत सिंपल है, मॉकटन, वुड लाइक टू। तो इसका कॉन्जुगेशन है इश मॉकटे, डू मॉकटिस्ट, एर एज जी मॉकटे, विर जी जी मॉकटन, इहर मॉकटेट। तो आशा है कि आपको अब सब समझ आ गया होगा और श्राव्या तुमको भी अच्छी तरह से समझ आ गया होगा कि मॉडल वर्ब्स क्या होते हैं और इनका यूसेज क्या है और इनका कॉन्जुगेशन किस तरह से होता है। 6 रूट वर्ड्स थे जो कि थे वोलन, कोनन, डुरफन, जोलन, मूसन, मॉकटन। वोलन मतलब विल और वांट, कोनन मतलब कैन, डुरफन मतलब मे और अलाउ, जोलन मतलब शुड, मूसन मतलब मस्ट, मॉकटन मतलब वुड लाइक टू। आशा करती हूँ कि हमने आज आप लोगों को बहुत कुछ सिखाया है। तो यहाँ पे हम साइन ऑफ करते हैं। मैं हूँ श्राव्या कर्रा और मैं हूँ हिमांशु मंघानी और आप सुन रहे हैं अपना फेवरेट शो लर्निंग जर्मन और ये है VIT कम्युनिटी रेडियो 90.8 FM। Dear listeners, you're listening to VIT Community Radio 90.8 and this program is Team Speak Time. హాయ్ హలో VIT, మీరు వింటున్నారు VIT కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. నేను మీ వైషు. ఈ చందమామ కథల ద్వారా మంచి మంచి కథలు చెప్పడానికి వచ్చేసానండి. ఈ ఆలస్యం చేయకుండా స్టార్ట్ చేసేద్దాం. కథ నిజాయితీ. సీతాపురం అనే ఊరిలో రామయ్య కట్టెలు కొట్టుకుంటూ జీవనం సాగించేవాడు. రోజులాగానే అడవికి వెళ్ళాడు. చెరువు గట్టు మీద ఉన్న చెట్టు ఎక్కి కట్టెలు కొడుతుండగా తన చేయి జారి గొడ్డలి చెరువులో పడిపోయింది. తన జీవన ఆధారమైన గొడ్డలి నీటిలో పడిపోవడంతో రామయ్య చాలా బాధపడ్డాడు. విచారంతో ఇంటికి వెళ్లకుండా చెరువు గట్టు మీద కూర్చొని ఏం చేయాలో తెలియక ఆలోచనలో పడ్డాడు. అతని బాధ చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి రామయ్యకు దర్శనమిచ్చింది. జలదేవత రామయ్య విచారానికి గల కారణం తెలుసుకొని నీటిలోకి వెళ్లి వెండి గొడ్డలి తెచ్చి రామయ్యకు ఇచ్చింది. రామయ్య ఆ వెండి గొడ్డలి తనది కాదన్నాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోనికి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటికి వచ్చింది. దానిని రామయ్యకు ఇచ్చింది. కాని రామయ్య ఆ గొడ్డలి తనది కాదు అన్నాడు. జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి మామూలు ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. తన ఇనుపగొడ్డలిని చూసిన రామయ్య సంతోషంతో ఆ గొడ్డలి తనదే అంటూ రుణపడి ఉంటానంటూ చెప్పాడు. తన నిజాయితీని మెచ్చిన జలదేవత రామయ్యకు వెండి, బంగారం మరియు ఇనుపగొడ్డలి 3 ప్రసాదించింది. రామయ్య సంతోషంగా ఇంటికి వెళ్ళాడు. రామయ్య జరిగిన విషయాన్ని తన భార్యతో చెబుతుండగా దొంగచాటుగా సీతయ్య విన్నాడు. సీతయ్య కూడా ఆ మరునాడు రామయ్య లాగానే అడవికి వెళ్ళాడు.
సీతయ్య చెరువు గట్టు మీద ఉన్న అదే చెట్టును ఎక్కి కట్టెలు కొడుతూ కావాలనే తన గొడ్డలిని నీటిలో పడేశాడు. కావాలనే గట్టు మీద కూర్చొని గట్టిగా ఏడ్చాడు. ఇది చూసిన జలదేవత నీటిలోంచి బయటకు వచ్చి సీతయ్య బాధకు గల కారణం తెలుసుకుంది. దీంతో జలదేవత నీటిలోకి వెళ్లి ఇనుపగొడ్డలితో బయటకు వచ్చింది. కాని సీతయ్య అది తనది కాదంటూ అబద్ధం చెప్పాడు. దీంతో జలదేవత మళ్లీ నీటిలోకి వెళ్లి బంగారు గొడ్డలితో బయటకు వచ్చింది. బంగారు గొడ్డలి చూసిన సీతయ్య అది తనదే అంటూ ఆనందించాడు. నిజం తెలిసిన జలదేవత, మూర్ఖుడా, అతి ఆశ పడతావా, నిజాయితీగా బతకాలి అంటూ కోపగించుకుంది. ఈ కథ ద్వారా మనకు ఏం తెలిసింది? అతి ఆశ పడకూడదు, ఇతరుల వస్తువులకు ఆశపడకూడదు, నిజాయితీగా ఉండాలి. అప్పుడు రామయ్యలా మనకు మంచే జరుగుతుంది. ఇంకా మంచి కథలు వినాలనుకుంటే వింటూనే ఉండండి విఐటి కమ్యూనిటీ రేడియో 90.8 FM. మీ వైషు. Dear listeners, you had listened to the program Team Speak Time in VIT Community Radio 90.8. Thank you for listening. காரசாரம் விஐடி பண்பலையின் விவாத மேடை. ஆரோக்கியமான வாதங்களுடன், அன்றாட நிகழ்வுகளின் தரவுகளுடன், மக்களின் குரல்கள் ஒன்றிணையும் கருத்துக்களம். வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போற தலைப்பு பெற்றோர் குழந்தைகளின் உறவு முறை. இதை பத்தி பேச நம்ம கூட 3 தோழிகள் இருக்காங்க. அவங்கள அறிமுகப்படுத்திக்கலாம். வணக்கம், நான் ஜனனி. வணக்கம், நான் சுபஸ்ரீ. வணக்கம், நான் சௌபாக்கியா. வணக்கம், நான் சஞ்சு. இந்த காலத்துல பெற்றோர்களும் குழந்தைகளும் அவங்களுக்குள்ள இருக்க உறவு முறை எப்படி இருக்கு அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பாண்டிங் நல்லா இருந்தது, பேரண்ட்ஸ்குள்ளவும் சில்ட்ரன்ஸ்குள்ளவும். இன்னைக்கு அப்படி இருக்கிறது இல்லை. அதுக்கு ஏன் அது முக்கியமான காரணம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, பேரண்ட்ஸ் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியமான தடையா இருக்கிறது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பேசிக்கிறது இல்லை. நல்ல கான்வர்சேஷன்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா, இல்லை பேரண்ட்ஸ்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா? இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தை விட இந்த காலத்தில் பெற்றோர்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க உறவு முறை கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2 பேரும் ஒர்க்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையுமே வந்துருச்சு. சிட்டிஸில் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ ப்ரீகேஜி அப்படின்ற ஒரு ஸ்கீம் வர ஆரம்பிச்சதுலேருந்து சில்ட்ரன்ஸ்லாம் என்ன ஆனாங்கன்னா, அவங்களோட லைஃப்பை சின்ன வயசுலேருந்தே அவங்களே மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவையானது என்னன்னு அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதை அவங்களே எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரே ஒரு காரணம் தான் நான் நினைக்கிறேன் பெற்றோர்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்க்கு. ஜனனி கேட்ட மாதிரி இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் ரொம்பவே ஃப்ரீயாக பசங்களை விட்டுடுறாங்க. ஃப்ரீயாக விடலாம், ஆனால் அதுக்கும் ஒரு கடைசியில் ஒரு பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்பவும் நம்ம பசங்களை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம பசங்க பெற்றோர்களை பார்த்து தான் எப்பவுமே வளருவாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதை பின்பற்றி தான் அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. சோ நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது. ஒரு 20 வயசு வர வரைக்கும் பசங்கள் நம்ம கிட்ட தான் நிறைய விஷயங்களை கத்துப்பாங்க. அதனால நம்ம தான் பசங்களுக்கு ஒரு முன்னோடியா இருந்து எல்லாத்துக்கும் நம்ம வழி நடத்த வேண்டியதா இருக்கு. அதே சமயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்க கூடாது. அவங்களுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் தான் அவங்க சொல்றதான் பசங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க, எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. பசங்க சொல்றதையும் பெற்றோர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட, இல்ல பசங்களை படிக்க வைக்கிற முடிவுகள்லயும் பசங்களே அவங்களோட பங்கு எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நான் இதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்களோட ஆசைகள் எல்லாம் அவங்க முன் நிறுத்துறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வளர்ந்துட்டே வருது. அதே சமயம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா பசங்களை அவங்களுக்கு இந்த வயசுல எதுவுமே புரியாத வயசு, எந்த விஷயங்களும் நம்பக்கூடிய ஒரு வயசா இருக்கும். அதனால அவங்களுக்கு சொல்லணும், நீ இப்படிதான் இருக்கணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதனால 2 விஷயமே ரொம்ப முக்கியம். ரொம்ப ஃப்ரீயாவும் விடக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் இருக்கக்கூடாது. இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அவருடைய சொல்கிறபடி தான் இவர் நடந்துப்பார். எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டெசிஷன் எங்கள் அப்பா கேட்பார். அவர் அப்பா அவருடைய டெசிஷனை கேட்கறதில்ல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஃப்ரீயாக விடுறது தப்பா இல்லை ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்ட்டு. முன்னாடி இருக்க காலகட்டம் எப்படின்னா ரொம்ப சின்னது, குழந்தைகளோட உலகம் ரொம்ப சின்னதாக இருந்தது.
ஸோ வந்து பெற்றோர்கள் சொல்கிறது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மைண்ட் செட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியுது, நிறைய அட்வான்ஸாக போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு கண்டிஷன்ஸ், அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக விடணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்படி விடாத போது அவங்களுக்கு கோபம் இல்லை ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து இவங்க சொல்கிறத நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு இவங்களை மீறி போயிடுவாங்க. அது பெற்றோர்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பெற்றோர்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எல்லா விஷயத்துலையும் ஃப்ரீயாக விடுறதுனால நிறைய விஷயங்களில் வந்து தெரியறதில்ல சின்ன பசங்களுக்கு. இப்போ சஞ்சு சொன்ன மாதிரி எதையும் நம்பி போகிற வயசு தான் இது. ஒரு சின்ன வயசுலேருந்து டீனேஜ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது. அவங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா அவங்க பண்ணிடணும். ஸோ ஃப்ரீயாக விட வேண்டிய இடத்துல விடலாம். அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயம் தேவையாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் இடத்துல வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அதை வந்து பெற்றோர்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ ஒரு பழமொழியே இருக்கு, 5ல் விளையாதது 50ல் விளையாது அப்படின்ட்டு. அதாவது பெற்றோர்கள் எப்போ வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வளர்ற போது இருக்கும்போது, அதாவது 1லேருந்து 10 வயசுக்குள்ள இது நல்லது இது கெட்டது அப்படி சொல்லி வளர்க்கணும். அப்படி வந்து சொல்லி வளர்க்கணும். ஆனா அவங்களே என்ன பண்றாங்க, ஒர்க் பண்றதுனால மத்தவங்க கிட்ட குழந்தைங்களை வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல வந்து போர்டிங் ஸ்கூல்ல எடுத்துன்னு போய் சேர்த்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு அங்க நடக்கிறது தான் உலகம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடுது. அதனால வந்து அந்த குழந்தைக்கு வெளில ரிலேஷன்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. இப்ப யாருன்னா ஒரு தாத்தா பாட்டி வராங்கன்னா அவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியாது. வராங்களா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்டயும் பேச வேண்டியது. ஆனா வந்து அதை வந்து கண்டிப்பா ஒரு தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன இப்படிலாம் பேசுறான், என்ன வளர்த்து இருக்க குழந்தைய அப்படின்ட்டு தான் முதல் வந்து அம்மா அப்பா கேட்பாங்க. ஆனா வந்து இப்ப அம்மா அப்பாங்களாம் வந்து சொன்னா சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு என்ன, நாங்க தானே வளர்க்குற கஷ்டம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து அது எப்படி வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற பீரியடில் பார்த்தீங்கன்னா பாட்டி தாத்தா அப்படின்ற ஒரு விஷயமே தெரியாமல் போயிடுது. எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது பண்டிகை வரும்போதும் அந்த மாதிரி தான் போய் பார்க்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற பசங்க கேட்டால் என்ன கேட்டால் ரொம்ப ஷை, இல்லைன்னா வந்து அவங்க கிட்ட போய் எப்படி பேசுறது அப்படின்ற தெரியாதனாலேயே இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது இதுக்கு முன்னாடி இருக்கும் போது பேர பிள்ளைங்க யாராவது வந்தால் பாட்டி தாத்தா பார்த்தா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசுவாங்க. வீட்டில் நடக்கிறது அப்படின்னு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், பாட்டி தாத்தா கூட விளையாடுறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். இப்போ இருக்கிற பசங்க பேசுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன, பசங்களை எப்படி வளர்த்துருக்கா பாரு, அது பெற்றோர்களுடைய தப்பும் சொல்ல முடியாது. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அப்படி ஒரு நடைமுறை தான் நடந்துட்டு வருது. அந்த காரணத்தினால நம்ம குழந்தைகளையும் தப்பு சொல்ல முடியாது. பெற்றோர்கள் தான் குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க தான் வந்து சொல்லி வளர்க்கணும். இது மாதிரி பாட்டி தாத்தாக்கு இப்படிதான் நம்ம மரியாதை கொடுக்கணும், வீட்டுக்கு போனா இப்படி அவங்க கிட்ட பேசணும், நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும். அதனாலே இவங்களுக்குள்ளேயே இப்ப பாட்டி தாத்தா ஏதாவது ஒரு உரிமையில திட்டுறத கூட என்னோட அப்பா அம்மா திட்டினா பரவாயில்ல, நீங்களா எதுக்கு திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுது. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பெற்றோர்கள் தான் பசங்களுக்கு சொல்லி தரணும். அதனால இந்த விஷயத்துல பசங்களை குற்றம் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நானும் அதான் சொல்வேன். ஏன்னா வந்து ரிலேஷன்ஸ், அப்படி ஒரு ரிலேஷன் இருக்காங்கன்றத சின்ன வயசுலேருந்தே காமிச்சு வளர்க்கணும். திடீர்னு ஒரு நாள் ஃபோனில் வந்து இது உன்னோட பெரியப்பா பேசு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன பேசணுன்னே தெரியாது. இதுவே சின்ன வயசுலேருந்து பெரியப்பான்ற முறையில் அவரும் இந்த குழந்தைகிட்ட பழகி 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதுவாகவே ஓடி போய் பெரியப்பா எப்படி இருக்கீங்க, எப்போ வீட்டுக்கு வரீங்க, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ள மெயின்டைன் ஆகும். இதுக்கு முக்கியமான காரணமே வந்து இன்றைய ஜென்ரேஷன் தான் நான் சொல்லுவேன். இவங்களுக்கும் டைம் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் டைம் இல்லை. அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி அப்படி இப்படின்னு அவங்க மைண்ட் டைவர்ட் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே உலகத்தில் வந்து ஸ்கூலு, ஃப்ரெண்ட்ஸு, டீச்சர்ஸு, ஹோம்ஒர்க் பண்ணும், பேரண்ட்ஸ் வீட்டில் 2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே தெரியறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் இல்லாமல் போகிற ஒரு இடத்துல தான் எப்படி பேசணும், இவங்க எந்த முறையில் நம்மளுக்கு வராங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து குழந்தைங்களுக்கு தெரியறதே இல்லை. இப்போ ஒரு குழந்தை ஒரு தாத்தாக்கு மரியாதை கொடுக்காம பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ அப்போவே வந்து சொல்லணும், இப்படி பேசணும், இப்படி பேசக்கூடாதுன்னு. இப்போ அவங்க அப்பா அம்மாவும் சொல்லனா எங்கள் அப்பா அம்மாவே சொல்ல அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த தாத்தா கிட்ட ரெஸ்பெக்ட் இல்லாமல் தான் பேசணும். இப்போ இருக்கிற இவங்க சொன்ன மாதிரி வந்து இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன கேட்டால் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. தாத்தா பாட்டியை மதிக்காமல் பேசினா கூட எப்படி பேசிட்டு பாரு பையன்ற மாதிரி கைத்தட்டி சிரிக்கிற காலத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். அதே மாதிரி ஒரே முறைகளில் ஒரு பிரிவினை வந்துருச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்ம இருக்கிற வயசுல சித்தி, சித்தப்பா, அண்ணி, அண்ணா எவ்வளோ ஒரே முறைகள், அத்தை, மாமா அப்படி கூப்பிடுறது போய் இப்போ ஆம்பளைங்கன்னா அங்கிள், பொம்பளைங்கன்னா ஆன்டி இப்படி தான் எல்லாரும் கூப்பிட்டுட்டு வராங்க. இது கேட்டால் இது கூட ஒரு பெற்றோர்களுடைய தப்பு தான். எல்லா உறவு முறையும் நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்த்தாதான் யார் இவங்க, என்ன உறவு முறை எல்லாம் தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுக்கறதுனால தான். அந்த செல்லம் கொடுக்குற பேரண்ட்ஸ் வந்து 10 வயசு வரையும் அது பாவம் குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அதுவே ஒரு டீனேஜ் வயசு வரும்போது அதே குழந்தை அதை செய்யும் போது அதை தப்ப வந்து ரொம்ப பெருசா இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. எப்படி சொல்றோம்னா இப்போ வந்து டீனேஜ் வயசுல இருக்க குழந்தைக்கு வந்து நம்ம வந்து செல்லம் கொடுக்க முடியாது.
அவங்களுக்கு அப்பவே புரிய ஆரம்பிச்சிடும் இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு. அதையும் மீறி அவங்க தப்பு செய்யறாங்கன்னா அப்ப வந்து நம்ம தண்டிக்கணும். இப்ப 12 வயசு பையனுக்கு இல்ல 13 வயசு பையனுக்கு அவன் பைக் கேட்கறான்னு வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அவன் பைக் கேட்கறான்னு வாங்கி கொடுக்கலாம். ஆனா அது சமுதாயம் அக்செப்ட் பண்ணிக்குமா? முடியாது. பைக் கேட்கறான் ஓட்டட்டும் அப்படின்ட்டு நீங்க வந்து இல்லப்பா அதெல்லாம் தப்பு ஓட்டக்கூடாது உனக்கு இன்னும் ஏஜ் இருக்கு அப்படி சொல்லணும். அதையும் மீறி அவன் அடம் பிடிச்சானா அப்ப சரி பையன் அடம் பிடிக்கிறான் ஆசைப்பட்டுட்டான் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் தப்பு. டீனேஜ் பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டீனேஜ் பசங்க ஒழுங்கா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறது போய் அவங்களோட பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவங்களோட பொண்ணும் அவங்க பையனும் இந்த சொசைட்டில எப்படி டிராவல் பண்றா எப்படி இருக்கான்றது அவங்க பெற்றோர்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பையனுக்கு 12 வயசுல பைக் வாங்கி கொடுத்தாருன்னா எங்க அப்பா பாரு வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவன் வந்து வெளில சொல்லுவான். இது வந்து இவருக்கு கௌரவம்னு அவர் நினைக்காரு. ஆனா ஒரு லைசன்ஸ் இல்லாம ஒரு ப்ராப்பரா அவனுக்கு ஓட்ட கூட தெரிஞ்சிருக்காரு. ஒரு 12 வயசு பையனுக்கு எவ்வளவு பேலன்ஸ் பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுவும் இப்போ இருக்கிறதுல ஒரு பையன் பைக் வச்சு அதுல அவன் மட்டுமா போவான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் உட்கார வச்சுட்டு அது ஒரு தப்பான செயலா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பசங்களும் சரி பெற்றோர்களும் அதை வந்து கண்டுக்கிறதே இல்ல. என் பையன் கேட்டா ஆசைப்பட்டா நான் வாங்கி கொடுத்துட்டேன் அந்த ஒரு திங்க் வந்து அவங்களுக்கு வரவே கூடாது. அந்த தாட்ல இருந்து பெற்றோர்கள் வெளில வரணும். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா பசங்க என்ன கேட்குறாங்களோ அதை உடனே வாங்கி கொடுத்துடுறது. சின்ன வயசுல இருந்து வந்து இவங்க சொன்ன மாதிரி 5ல் விளையாதது 50லையும் விளையாது. இப்போ இருக்கிற பசங்க என்ன கத்துக்கிட்டாங்கன்னா நம்ம சின்ன வயசுல எந்த அளவுக்கு அழுது அடம்பிடிச்சு ஒரு பொம்மையோ இல்லை ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயத்த வாங்கணுமோ அதுதான் பெருசானும்போதும் நடக்குது. நம்ம அழுது அடம்பிடிச்சு ஏதாவது பண்ணா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பா சம்மதிச்சிருவாங்க நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு சென்ஸ் வந்து நம்ம மைண்ட்ல எப்பவும் இருந்துகிட்டே இருக்கு. புரிஞ்சுக்கிற தன்மைன்றது இப்போ இருக்கிற காலத்துல இருக்கிற பசங்க கிட்ட இருக்கிறதே இல்லை. ஏன்னா பேசுறது இல்லை. அப்பா அம்மா கிட்ட பேசாததுனாலதான் இந்த நிறைய விஷயங்கள் வருது. இன்னொரு விஷயமும் என்னன்னா பசங்க வந்து இந்த மாதிரி கேட்கறாங்க இல்ல இந்த மாதிரிலாம் வீட்டுல நடந்துக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் வெளில சொசைட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் பெற்றோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் அது இல்ல. சின்ன வயசுல பெற்றோர்கள் அவங்களை எந்த அளவுக்கு நடத்துறாங்களோ அதை பொறுத்துதான் அவங்க வளர்ப்பாங்க. நடுவுல திடீர்ல பசங்க யாரையும் அவங்களெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. நம்மளோட வளர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுபடிதான் பசங்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரிதான் வளர்வாங்க. நடுவுல வந்து எந்த ஒரு சிச்சுவேஷனுமே அவங்களை சேஞ்ச் பண்றது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா டீனேஜ் அப்படின்றது முக்கியமா பொண்ணோ இல்ல டைவர்ட் ஆகுற ஏஜ். இந்த ஏஜ்ல வந்து பெற்றோர்கள் தான் சொல்லணும் இது தப்பு இது கரெக்ட். பையன் வளர்ந்துட்டான் அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு சொல்லி கண்டிப்பா விட்டுறக்கூடாது. இப்போ ஒரு பொண்ணு வந்து கரெக்டா இருக்கணும்னா அதுக்கு அவங்க அம்மா வந்து கரெக்டா இருக்கணும். அவங்க அம்மா சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் என் பையன்கிட்டயும் பொண்ணுகிட்டயும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ரொம்ப ஓவரா கெடுக்கிறாங்க. பசங்க கிட்ட வந்து அம்மா ரொம்ப பாசம் காட்டுறது, பொண்ணுகிட்ட வந்து அப்பா ரொம்ப பாசம் காட்டுறது. பாசம் இருக்கலாம் ஆனா அது கூட ஒரு லெவலுக்கு தான் இருக்கணும். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு நம்ம என்ன சொன்னாலும் எங்க அப்பா என்ன சொல்ல போறாரு நம்ம என்ன பண்ணாலும் நம்ம அம்மா என்ன பண்ண போறாங்க எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது மாதிரி பண்றது மூலயமா அவங்க சில விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அதை யோசிக்கிறது இல்லை. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கலாம் அது ஓரளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய செல்லம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு விஷயம் உள்ள வந்த உடனே வந்து பசங்க அவங்க உலகத்தை மறந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பேரண்ட்ஸ் ஒரு காலத்துல வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தது போய் இப்ப அவங்களும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க ஒரு ரூம்ல இருந்து அம்மா அப்பாவுக்கு வெளில இருந்து மெசேஜ் அனுப்புறதும் சாப்பிட வர்றதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா மெசேஜ் மட்டும் தான் இருக்கு. டைரக்டா பேசுறது கிடையாது. என்ன கேட்டா இப்போ ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் கலந்துக்காததுக்கான முக்கியமான காரணமும் இதுதான். அப்ப இருக்கிற காலத்துல யார்கிட்டயும் அவங்க அவ்வளவு பேசிக்க முடியாது. அதனால இதுக்குன்னே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்ன வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சா ஃபேமிலிக்குன்ட்டு அதிலே பேசிக்கிறாங்க. அது வந்து ஒரு எப்படி சொல்றது ஃபேமிலி ப்ராப்ளமாவே அப்படின்ற மாதிரிலாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த காரணத்தினாலேயே வந்து பெற்றோர்களுக்கு இருந்து அவங்க ரொம்பவே விலகி போறாங்க. இப்ப எல்லாருக்கும் என்ன பண்றாங்க இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பேர்ல நாங்க ஃப்ரீடம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு தனியா ரூம் கொடுக்கறது. அந்த ஒரு விஷயத்தினால நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம பசங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்ற அளவுல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு தனியா விடுறதுனால பசங்க கெட்டு போறாங்கன்னு நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இன்னைக்கு போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க அவங்க வெல்விஷர்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஆனா அதே விஷயங்களும் ஒரு பெற்றோர்கள் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறது இல்லை. இந்த அளவுக்கு தான் நம்ம பசங்களை இந்த நிலையில வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் எதுக்கு வைப்பாங்கன்னா பார்த்து பேசிக்க முடியாது, மற்றவங்களால உறவினர்களால் பார்த்து பேசிக்க முடியாது, அதுக்காகவே வந்து எல்லா ஃபங்க்ஷனும் வச்சாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு சஞ்சு சொன்ன மாதிரி குரூப் சாட் பண்ணுறது அந்த மாதிரி சோஷியல் மீடியாஸில் எல்லாரும் இன்வால்வ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து ஒரு ரூம்குள்ளவே இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு நீங்கள் தனியாக விட்டுடும் போது அவனுக்கு இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்ல அங்கே யாருமே ஆள் கிடையாது. அப்போ அவன் செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு நினச்சிட்டு தான் செய்வான். அப்போ அங்கே வந்து அந்த மாதிரி தனியாக
விடக்கூடாது அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ வந்து வீட்டில் வந்து குழந்தைங்களை வந்து அவங்களோட பொண்ணு பையனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, இப்போ சொல்கிற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப ரேர். அப்படியே ரேரில் ஏதாவது ஒரு மேரேஜ் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அப்போ கூட நம்மளை எப்படி நம்ம காமிச்சிக்கணும், நம்மளை ட்ரெஸ்அப் பண்ணிக்கணும், நம்மளை 4 பேர் பார்த்து செம்மையாக இருக்கும் அப்படி சொல்லணும் அப்படின்ற மென்டாலிட்டியில தான் குழந்தைங்க ரெடியாகி போவாங்க. இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேரை பார்க்க போகிறோம், இத்தனை நாளாக பார்க்காதவங்களை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட் கூட வரதில்லை. இதுக்கு முக்கியமான காரணம் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க குழந்தைங்களை வந்து எப்படி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வளர்க்குறாங்க. அந்த ஒரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, முன்னாடி ஃபியூச்சரில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அந்த இடத்துல செல்ஃபிஷ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. நமக்கு எல்லாமே கிடைச்சா நம்ம போகிறோம், அடுத்தவங்களை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும், இப்படி தானே நம்மளுக்கு வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க, நமக்கு தானே எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்ற மென்டாலிட்டி வந்துடுது. தொடர்ந்து பேசலாம். இந்த நிகழ்ச்சி காரசாரம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். வானொலி ஒலித்திடுதே, மனிதத்தை வளர்த்திடுதே, சமுதாயத்தை நலமாய் மாற்றிடுதே, செவிகளை வருடுதே, கவிதைகள் வார்த்திடுதே, பண்பலைகளின் பயன்களை பரவிடுதே. வணக்கம் நேயர்களே, இது விஐடி பண்பலை 90.8. இது நம்ம நிகழ்ச்சி காரசாரம். பிரேக்குக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும், அதாவது டீனேஜர்ஸ் அப்படின்ட்டு எடுத்தோம்னா சொசைட்டில அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு டீனேஜர் பாத்தீங்கன்னா வீட்டிலே இருக்காங்க, இப்போ அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அதுக்கெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பேரண்ட்ஸோடைய இன்வால்வ்மெண்ட் இருக்கு. ஒரு டீனேஜர் வெளில போறானா அவன் வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லி பேச்சு கேட்டுதான் போறானா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ இருக்கிற டீனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே டைவர்ட் ஆகிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் பெற்றோர்கள் தான் சொல்லணும். ஒரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களுடைய வேலை ஏதாவது பிரச்சனைகளோ அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வீட்டில் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வளர்ந்தாச்சு, ஒரு டீனேஜ் ஏஜுக்கு வந்தாச்சு அப்படின்றத அவங்க யோசிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி டைமில் தான் வந்து மைண்ட் நிறையவே டைவர்ட் ஆகும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், அவங்க இந்த வயசுல பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசணும். ஏதாவது இன்னைக்கு காலேஜ் போனியே, இன்னைக்கு எப்படி இருந்தது, ஸ்கூல் போனேன், இன்னைக்கு என்னென்னலாம் நடந்தது, அந்த மாதிரி சின்ன வயசுல எந்த அளவுக்கு ரேங்க் கார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ பெருசான உடனே அவங்க எந்த அளவுக்கு பிஹேவ் பண்றாங்கன்ற விஷயத்துல கூட அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. கேட்டா வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க, எல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நிறைய டைவர்ஷன் இருக்கு. எப்படி சொல்லணும்னா வீட்டில் அஃபெக்ஷன் இல்லாம போற காரணம், அதுக்கப்புறம் வந்து யாரும் பேசுறதுக்கு இல்லாதனால அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட புதுசா யாராவது வந்து பேசினா கூட அவங்கள முழுமையா நம்புற ஒரு வயசு வேற. அதனால என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட முழு உரிமையை கொடுத்துறாங்க. சில பேர் வந்து அவங்களோட டிசிஷனை அவங்க கிட்ட கேட்டு மட்டும்தான் எடுப்பாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கூட கேட்க மாட்டாங்க. வெறும் வந்து இப்ப இருக்கிற காலத்துல இருக்கவங்க வந்து டிசைட் பண்ணிட்டு அதை போய் தான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஒரு ஸ்டடீஸ்ன்ற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட, நான் இதை படிக்கணும், வீட்லயே படிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட கண்டிப்பா நான் இதை படிச்சேதான் ஆவேன், இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டுவாங்க, நான் இல்லைன்னா படிக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதுக்காக பேரண்ட்ஸ் பயந்து நம்ம பையன் எதாவது பண்ணிப்பானோ, நம்ம பொண்ணு ஏதாவது ஆயிடுவாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு அவங்களுக்கு அதை செய்யறாங்க. என்ன கேட்டா இதை பண்ணவே கூடாது. நம்ம எந்த அளவுக்கு கண்டிப்பா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பசங்க ஒழுங்கா வருவாங்க. தயவு செஞ்சு இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற பெற்றோர்கள் வந்து பசங்க கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. ஸ்ட்ரிக்டா இருக்கிறது வேற, ஃப்ரீயா பேசுறது வேற. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பையன் கெட்டு போனானா அவன் திரும்பி வர்றதுக்கு வந்து ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஆனால் வந்து ஒரு பொண்ணு சப்போஸ் அவளுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் வெளில அட்மாஸ்பியர்ல கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை அவளால் கண்டிப்பாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு மறுபடியும் பேர் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து பெண்கள் டைவர்ட் ஆகிறதுன்றது வந்து அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயத்துல பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருக்கலாம், அதில் தப்பே கிடையாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாளைக்கு சமுதாயம் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது அப்படின்றத அவங்க புரிஞ்சு நடந்துக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பெண்களும் சரி ஆண்களும் சரி ஒரு டீனேஜ் அப்படின்ற ஒரு ஏஜ் வரும்போது, இப்போ சஞ்சு சொன்ன மாதிரி ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்சதான் படிக்கிறாங்க. அதை நான் வந்து தப்புன்னே சொல்லலை. இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்துலலாம் பார்த்தா பெண்களை வந்து படிக்கவே வைக்க மாட்டாங்க. அப்படியே படிக்க வச்சாலும் ஒரு 3 வருஷத்துக்குள்ள டிகிரி முடிச்சியா அடுத்தது உனக்கு கல்யாணம் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான், இதுக்குள்ள முடிக்கிறணும் அப்படின்றத பார்த்து தான் வந்து படிக்கவே அனுப்புவாங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு நல்ல
முன்னேறிச்சு. இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல விஷயமும் கூட. ஆனா இதே மாதிரி நிறைய டிராபேக்ஸும் இருக்கு. இப்போ பார்த்தோம்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும், அந்த ஆப்ஷன்ஸ்ல ஃப்ரீடம் இருக்கணும். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தைங்க வந்து பெற்றோர்கள் கிட்ட இதெல்லாம் நான் வச்சிருக்கேன், இதுல உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ற ஒரு கேட்கணுன்றது கூட கிடையாது. அவங்க வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு ஆப்ஷன்ல விட்டுடுறாங்க. சஞ்சு சொன்ன மாதிரி கேர் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை. இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து வீட்டுல அவங்க அம்மா உட்காந்து பேசும்போது தெரியற விஷயம் வந்து வேற யார்கிட்ட பேசினாலும் தெரியவே தெரியாது. அந்த விஷயத்தெல்லாம் கத்துக்கணும், அதெல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அவங்கள பெத்த அம்மாக்கு மட்டும்தான் இருக்கு. அவங்களாலதான் அவங்க பொண்ணை வந்து நல்லா புரிஞ்சுக்க முடியும். இப்ப இருக்க காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இப்ப நானே வீட்டுக்கு போனாலும், ஆனா இது எங்க அப்பாவோட சிச்சுவேஷன், நான் தப்பு சொல்லல. நான் வீட்டை விட்டு கிளம்பும் போது எங்க அப்பா வீட்டுல இருக்க மாட்டாரு. நான் வீட்டுக்கு நைட்டு போகும்போது எங்க அப்பா இருக்க மாட்டாரு. நான் தூங்கிட்டு இருக்க நேரத்துலதான் எங்க அப்பா வந்துட்டு போவார். நான் அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன். அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கணும்ல. ஏன்னா அவரை பார்த்துதான் நான் வந்து ஆண்கள்னா இப்படி இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்களாம் தப்பானவங்க அப்படின்றது தெரியறதே எனக்கு என் அப்பாவை பத்தி தான் தெரியும். நான் இப்ப அதையே வந்து எங்க வெளில தேடி கத்துக்கிறேன். ஓகே, இவங்க இது மாதிரி பிஹேவ் பண்ணா இவங்க நல்லவங்க. இதுவே எங்க அப்பா கிட்ட ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் அவர்கிட்ட இருந்து கத்துட்டு இருந்திருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து வீட்டுல பண்ணாம விடுறதுதான் வெளில வந்து குழந்தைங்க வெளியில இருக்கவங்க யாரோ மூணாவது மனுஷங்க கிட்ட வந்து சிலது கத்துக்கிறாங்க. அது தப்பான வழியிலும் போகுது இல்லையா. டிகிரி அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க லைஃப் அவங்களே டிசைட் பண்ணிக்கிறது வேற, அது வந்து வெற்றி இலக்கை நோக்கி போறது. உண்மையிலே சொல்லணும்னா வந்து ஆண்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெண்களுக்கு வந்து அது ஒரு கரை மாதிரி என்னைக்குமே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க பண்ண ஒரு சின்ன விஷயம் வந்து அது என்னைக்குமே நினச்சிட்டே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து பசங்களை ரொம்பவே வந்து ரொம்ப நான் என் பையனை கண்ட்ரோலில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயமும் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு அவங்கள ஸ்ட்ரிக்டாகவும் கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்ற நினைக்கிறோமோ, கையில் வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதுக்கேற்ற மாதிரியே அவங்க வந்து நம்ம கையை விட்டு விலகி ரொம்ப தூரம் போய்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் வேணாம், ரொம்ப ஃப்ரீயாகவும் அவங்கள விட வேணாம். ஏன்னா ஒரு ரொம்ப ஃப்ரீயாக விட்டு அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுறது போய் இந்த காலத்தில் வந்து பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இப்படிதான் இருக்கு சிச்சுவேஷன், இப்பெல்லாம் நீ எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க, அது மாதிரி வந்து ஒரு மரியாதை இல்லாம போச்சு, அவங்களுக்கான வேல்யூ இல்லாம போச்சு. இது வந்து ஒரு 60-50 வயசுல பெற்றோர்களுக்கு வர நிலைமை கூட கிடையாது. இப்ப இருக்கிற காலத்துல இருக்கிற சின்ன பசங்க அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் வேணாம், ரொம்ப ஃப்ரீயாவும் வேண்டாம். டீனேஜ் அப்படின்ற ஒரு ஏஜுக்கு குழந்தைங்க வரும்போது ஆட்டோமேட்டிக் அவங்களோட பெற்றோர்கள் மேல அவங்களுக்கு ஒரு மரியாதை வரணும். பயம் வேற, மரியாதை வேற. சின்ன வயசுல இருந்து அவங்கள எப்படி நடத்துனாங்களோ அந்த அந்த ஒரு வழி வச்சுதான் மரியாதை அப்படின்றது வரும். ஒரு பையன் அவங்க அப்பாவை பார்த்து இல்ல ஒரு பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து பயப்படுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பயம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம மனசுல நினைச்சது நம்ம வெளில சொல்லவே மாட்டோம். வீட்டுல வந்து மரியாதை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இவங்க தப்பான வழியில போக மாட்டாங்க. அதுக்கு வந்து பெற்றோர்கள் சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் இருந்து அவங்க கூடிய சில சிச்சுவேஷன்லாம் இருந்து அவங்கள ப்ராட்டப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அவளுக்கு ஒரு கஷ்டம் மற்றவங்க கிட்ட அதை சொல்கிறதுக்கு பயப்படுறான்னா அவளுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக யாராக இருப்பாங்கன்னா அவங்க அம்மாவை தான் இருப்பாங்க. அப்பா தான் வந்து திட்டுவார், அடிப்பார், எதுனா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அம்மா கிட்ட அந்த ஒரு பயமே இருக்காது. நல்லா ஜாலியாக ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. பசங்களாக இருக்கட்டும், பொண்ணுங்களாக இருக்கட்டும். ஒரு கஷ்டம் அப்படின்னு தோணுதா, இல்லை நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தோணுதா, குழந்தைங்க முதல்ல எடுத்துன்னு போய் யார்கிட்ட சொல்லணும்னா அம்மா கிட்ட சொல்லலாம். அம்மாவா அவங்க நல்ல ஒரு தாட்டை தான் சொல்லுவாங்க, நல்ல கருத்து தான் சொல்லுவாங்க. அதை கேட்டு நம்ம நடந்துக்கணும், அது புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அஃபெக்ஷனையும் நம்ம புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து ஜென்ரேஷன்ஸ், இப்போ எங்கள் அப்பா அம்மாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்பாங்க. இந்த மாதிரிப்பா நான் ஒரு ட்ரெஸ் வாங்க, அவங்களாம் தனியாக போக மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம எப்படி போகிறோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகிறோம். பட் அப்படி கிடையாதுப்பா, எனக்கு இந்த மாதிரிப்பா எனக்கு ட்ரெஸ் வேணும்ப்பா, ஒரு ஃபங்க்ஷன் இருப்பா அப்படின்ட்டு கேட்பாங்க. இப்போ எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு காசு கொடுப்பா, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடுச்சு. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் ஜென்ரேஷன்ல நிறைய கேப்ஸ் இருக்கு. ஒரு காசு கொடுத்து ஷாப்பிங் போக சொல்றது, அவன் உண்மையாலுமே ஷாப்பிங் தானா போறான்னு தெரியாம நம்ம பாட்டு காசு கொடுத்துறோம். அதெல்லாம் கொஞ்சம் தப்பு, அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்போ அந்த ஜென்ரேஷன்ல வந்து குழந்தைங்களுக்கு அவங்க பெற்றோர்கள் மேல இருந்தது வந்து மரியாதை, பயம்ன்றத மீறி மரியாதை. ஏன்னா நம்ம வீட்லயே பார்த்திருப்போம், நம்ம அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும், அவங்க அப்பா அம்மாக்கு அவங்க கொடுக்குற மரியாதை நம்ம அப்பா அம்மாக்கு கொடுக்குறோமான்னு எனக்கு தெரியல. சில வீட்டுல கொடுப்போம், சில வீட்டுல அதே மாதிரி தான் நடத்திட்டு வளர்த்துட்டு வருவாங்க. ஆனா சில வீட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரெண்ட்லியா இருக்கும், நமக்கு வந்து நம்ம பையன் வந்து ஃப்ரீயா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஃப்ரீயா இருக்கட்டும். இன்னும் இது முக்கியமா இதெல்லாம் எந்த வீட்டுல நடக்கும்னா ஒரே ஒரு பொண்ணு இல்ல ஒரே ஒரு பையன் இருந்து
இருக்கிறாங்கன்னா அவங்க தான் ரொம்ப மோசமாக இருப்பாங்க. அவ்வளோ செல்லம் கொடுப்பாங்க. அந்த என்ன ஆகிடும்னா, எஸ்பெஷலாக கேர்ள்ஸ்க்கு என்ன ஆகிடும்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நமக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நிறைய. ஸோ நமக்கு கிடைச்ச நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தாட் வந்து குழந்தைங்களுக்கு வந்திருக்கும். அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துல செல்லம் கொடுத்து வந்து பேர் சொல்லி கூப்பிடுற ஃபேமிலிலாம் கூட இருக்கு. அப்பாவை அப்பா அம்மான்னு வந்து பேர் சொல்லி கூட கூப்பிடுவாங்க. அது வீட்டில் கூப்பிட்டது கூட பரவாயில்ல, அது ஒரு மாதிரி வேற ஒரு வெளில 4 பேர் முன்னாடி கூட அப்படிதான் கூப்பிடுவாங்க. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ வந்து மரியாதை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லா ஃபேமிலியிலும் இருக்கணும். அது ரொம்ப அது இருந்தா மட்டுமே அவங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்களை நல்ல ஒரு வழியில கூட்டிட்டு போக முடியும். இப்போ எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து எங்கள் அம்மா வந்து படிக்க வைக்கல ஒரு அப்பா. எங்கள் அப்பா வந்து என்னை படிக்க வைக்கிறாரு. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் வந்து இருக்குது. இப்போ இருக்கிற காலத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஃப்ரீடம் அப்படின்றத விட மரியாதை ரொம்பவே குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி என்னோட பேரண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 பேர் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்லேயே வந்து என்னது அம்மா அப்பா பாட்டி தாத்தா இருந்தால் கூட அங்கே வீட்லேன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்கன்னு ஒரு 4 பேர் ரிலேஷன்லேயே இருப்பாங்க. எந்த ஒரு முக்கியமான விஷயம் முடிவு எடுக்கணும்னாலும் அந்த 4 பேர் வந்து முடிவு எடுத்து அவங்க சொன்ன அப்புறம் தான் மற்றவங்களே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு நடுவில் இவங்களுக்கே ஏதாவது அவங்க சொன்னது பிடிக்கல அப்படின்ற விஷயம் இருந்தால் கூட அவங்கள எதிர்த்து ஒரு வார்த்தை கூட அவங்க திருப்பி பேச மாட்டாங்க. இப்போ வந்து பெற்றோர் குழந்தைகள் ரிலேஷன்ஷிப் வந்து ஏன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் இல்லாததுனால தான். சோஷியல் நெட்வொர்க்ஸ் எல்லாமே வந்து அவங்கள வந்து தனியாக ஆக்கிடுது. இந்த ஜென்ரேஷன் பசங்களை வந்து எல்லாரையும் வந்து தனியாக ஆக்கிடுது. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள்லாம் வந்து நம்ம குழந்தை ஏதோ தனியாக ரூமில் உட்காந்துட்டு செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்க, நான் ஃபோனில் கேம் விளையாடிக்கிறேன், அவ்வளோதான், சரி வந்துருவாங்க. அதாவது கான்வர்சேஷன் இந்த அளவுக்கு தான் இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுவாங்க முன்ன காலத்துலலாம். இப்பெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு கூட அவங்கவுங்க தனித்தனியா எங்கன்னா உட்காந்து எனக்குமா பசிக்கலாமா, எனக்கு இப்ப சாப்பிட தோணலமா, சரிப்பா அப்புறம் தோணும் போது சாப்பிடு அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இப்ப கான்வர்சேஷன் இல்லாதது தான் ஒரு முக்கிய பிரச்சனையா இருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப். கண்டிப்பா வந்து பெற்றோர் குழந்தைகள் கான்வர்சேஷனுக்கு வந்து நல்லா இருந்துச்சுன்னா தான் வந்து அவங்களால புரிஞ்சிக்கணும். முதல்ல வந்து பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும், குழந்தைங்களும் வந்து பேரண்ட்ஸை புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பாண்டிங் இருக்கும். இதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட நோக்கமும். இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்த காரசாரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் உங்களை சந்திக்கிறோம். இது விஐடி பண்பலை 90.8. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது விஐடி பண்பலை 90.8 காரசாரம், மக்களின் குரல்கள் ஒன்றிணைந்த கருத்துக்களம். தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினவர் கடல் ஆழ்வார் என்னும் பழமொழியை நாம் அறிந்திருப்போம். எவரேனும் மற்றவர்களால் துன்பம் அடையும் போது ஆறுதலுக்காக இதை கூறுவார்கள். பெரியவர்கள் பொறுமை என்னும் இந்த பண்பு நம்மிடம் இருக்க வேண்டும் என்று விரும்பினர். பிறர் தரும் துன்பங்களை பொறுத்து கொள்ள அறிவு வேண்டும். பிறர் செய்யும் தீங்குகளை பொறுத்து கொள்பவர்கள் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். பொறுமை குணமுடையவன் அடிக்கடி உணர்ச்சி வசப்பட மாட்டான். அதனால் அவனுடைய உடல்நிலை ஒரே சீராக இருக்கும். உடலை ஒரே சீராக வைத்திருப்பவர்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்வார்கள். பொறுமை குணம் இல்லாதவர்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள். இதனால் உடலின் நலமும் அடிக்கடி சீர்குலைகிறது. ஒழுங்காக இருக்கும் இரத்த ஓட்டம் திடீரென விரைந்து பாயத் தொடங்குகிறது. இதனால் நாம் நீண்ட காலம் உயிரோடு வாழ இயலாமல் போகிறது. இது நானாக சொல்கிற கருத்தில்லை, மருத்துவ நூலார் கண்ட உண்மை இது. இப்படி பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு சில ஐயங்கள் தோன்றலாம். யார் எதை செய்தாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொள்வதா? நாம் அழிய நேரிட்டாலும் பொறுத்து கொள்வதா? எந்த நிலையிலும் பொறுத்து கொண்டிருந்தால் அதன் பிறகு என்ன இருக்கிறது என்ற வினாக்கள் உங்கள் உள்ளத்தில் எழும். பொதுவாக கூறினால் யார் எதை சொன்னாலும் செய்தாலும் எந்த நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பர் சிலர். இது தவறு. பொறுமைக்கு எல்லையே இல்லை. அப்படியே எல்லை உண்டு என்று கருதினாலும் அந்த எல்லை தீமை செய்பவன் திருந்தினாலும் செய்வனாக மாறுவதே பொறுமையின் எல்லை என்கிறார் முகமது நபி. நிலம் பயன்பாடுடையது, பயன்படு பொருள்கள் பல பல தருவது. இந்த நிலத்தையே நாம் அகழ்ந்து துன்புறுத்துகின்றோம். ஆயினும் நிலம் அகழ்வாருக்கு தீங்கு தருவதில்லை,
மாறாக பயன்களையே தருகிறது. ஒருவரால் பிறர் செய்யும் தீமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். அப்படிப்பட்டவனுக்கு முதலில் தோன்றுவது எது? சினம். சினம் தோன்றினால் என்ன ஆகும்? தான் எதை பேசுகிறோம் என்பதே அவன் உணரமாட்டான். எதை செய்கிறோம் என்றே சிந்தித்து பார்க்க மாட்டான். ஆகையால் அறிவு, ஒழுக்கங்கள் தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என ஒருவன் விரும்புவார் ஆயின் பொறையுடைமை தன்னிடம் நீங்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு தீங்கு செய்கின்றார். தீங்கு செய்யப்பட்டவர் அந்த தீங்கை பொறுத்து கொள்கிறார். இதையெல்லாம் அறிந்தவர்கள் தீங்கு செய்தவனையா பாராட்டுவார்கள்? அந்த தீமையை பொறுத்து கொண்டவனையே பாராட்டுவார்கள். அதே சமயம் பழிக்கு பழி வாங்கினால் அவனும் தவறு செய்தான், இவனும் தவறு செய்தான் என்று கூறுவர். பட்டப்படிப்பு படித்த ஒரு இளைஞன் அரசு வேலைக்கு முயன்று கொண்டிருந்தான். ஓய்வு நேரங்களில் தன் உடல் மன வலிமையால் பணிபுரிய முடிவு செய்தான். அதனால் கட்டட தொழிலாளியாக வேலைக்கு சேர்ந்தான். அங்கு ஒருவர் எல்லாரையும் வம்பு இழுப்பதையே வேலையாக கொண்டிருந்தார். அவர் அந்த இளைஞனை பார்த்து, "நீ போலீஸ் வேலைக்கு சேர போனியாமே, என்ன ஆச்சு?" என்று கிண்டலாக கேட்டார். "எல்லா தேர்வுகளும் நன்றாகத்தான் செய்தேன்" என்று அவன் கூறினான். "அப்படியா, சுவர் கட்ட சொன்னாங்களா?" என்று கேலி செய்தார் அவர். அதோடு நிற்காமல், "படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், இவன் எல்லாத்தையும் கெடுத்தான்" என்று பேசினார் அவர். இதை கேட்டு மற்றவர்களும் சிரித்தனர். அவனோ எதுவும் பேசவில்லை. அவன் வேலையை செய்து கொண்டிருந்தான். இப்படி அவனை கேலி பேசிக்கொண்டே தன் உணவை எடுத்த பொழுது கை தவறி உணவு கீழே விழுந்தது. உடனே அந்த இளைஞன் அவரை அழைத்து தன் உணவை அவருக்கு பகிர்ந்து கொடுத்து உண்டான். அப்போது மனம் திருந்தி அவர் இளைஞனை நோக்கி, "நான் உன்னை அடிக்கடி இகழ்ந்து பேசினேன், என்னை வெறுக்காமல் எனக்கு நல்லது செய்கிறாயே" என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், "நாம் இந்த பூமி தாயை குத்தி வெட்டினாலும் அவளே நம்மை தாங்குகிறாள். அதுபோல நம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ள வேண்டும்" என்று சொல்ல, அதே சமயம் அங்கு வந்த தபால்காரர் ஒரு கடிதத்தை அந்த இளைஞரிடம் கொடுத்தார். அது போலீஸ் வேலைக்கான உத்தரவாக இருந்தது. இதையே வள்ளுவர், "அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை" என்று கூறுகிறார். நாம் நம்மை இகழ்வார் மேல் கோபம் கொள்ளக்கூடாது. முடிந்தால் குற்றங்களை திருத்த வேண்டும் அல்லது பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்தாளும் பண்பு ஒரு வலிமை, வெற்றிகளை தருவது, இன்பத்தையும் தருவது. பொறுத்தாற்றல் பண்புகள் அனைத்திற்கும் மேற்பட்ட பண்பாகும். பொறுத்தாளும் பண்பை வளர்த்து உறுதிப்படுத்துவது நல்லது. நம்மை வளர்த்து கொள்வதே ஆகும். தூய்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். தகுதிகள் பலவற்றையும் முயன்று அடையுங்கள். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் விஐடி பண்பலை 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8. Greetings, this is VIT Community Radio 90.8. You are listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations. This is Manish Deo signing in. The Silver Lining Show serves to emphasize on the possibilities of change still present in our lives, possibilities of a better world, a happier and positive world. While the world as we know it is riddled with severe problems, ghastly situations abound in every nook and cranny, and we, the people, often victimized by the whims and fancies of a selected few, there also exist in this very world glorious rays of sunshine in the form of people who show us the light, who lead us on, who carve out a path for us to follow and teach us new things, new ways of life to follow. In a sense, we hope that our content rings some kind of a bell in your, our dear listeners' minds regarding what is happening in the world and what should be done about it. Also, we try to bring in instances of change already begun to happen. At the very least, our objective is to inspire people to stand up, face the situation head on, and live as honorably and compassionately as one should. There exists a silver lining to the clouds of morbid thought and deeds that cast a gloom over our world, and it is our duty to trap this ray of hope, and with that we aspire to reach heights. Today we develop a pan-Indian outlook. We address the idea and the importance of maintaining national unity. It is our motto, in fact.
unity in diversity, right? National unity means unity and unanimity among the people of India. India is a sovereign, secular, socialist, democratic republic. It is a vast country with a vast population. It is a country in which people speak different languages and profess different religions. The Hindus, Muslims, and Christians live here together. The Oriya, Bengali, Telugu, Tamil, Assamese, and Punjabis live together in this very country. What Jawaharlal Nehru wrote of as the idea of India, of national unity, is indeed thought-provoking. India is smaller than the United States of America, yet it is a vast country and its population is far larger than that of the US. Our problems, therefore, are continental. They are unlike those of the small countries of Europe. Till the advent of modern communications and modern methods of transport, it was very difficult for such a vast area to hold together politically for long. The United States grew and developed into a powerful unit despite the vast area involved because of the increase in transport and communications. If the US had long history going back hundreds and thousands of years before modern science and industry revolutionized life, probably the country would have been split up into many small national units, as happened in Europe. The fact that India was split up politically in the course of a long history was inevitable under the conditions then existing. Yet the idea always existed of the political unity of India, and kings and emperors sought to realize it. Ashoka indeed achieved unity 2000 years ago and built an empire far greater than that of Britain in India today. It stretched right into Central Asia and included Afghanistan. Only a tiny tip in southern India remained outside, and this because of the horror of war and bloodshed that overcame Ashoka in the full blood of victory and conquest. Other rulers in the past also tried to achieve the political unification of India and succeeded in various measures. But this desire for a unified political control of the whole country could not be realized in view of the lack of means and machinery. The coming of the British to India synchronized with the development in transport, communications, and modern industry, and so it was that British rule succeeded at last in establishing Indian political unity. In a way, the desire for political unity in India, as in other countries before the advent of nationalism around independence, was usually the desire of the ruler or the conqueror and not of the people as a whole. In India, where for long ages there had been a large measure of local self-government, the people were far more interested in their local freedom and rights than in the machinery of the government at the top. Kings changed at the top, but the newcomer respected local rights and did not interfere with them. Because of this, conflicts between kings and people did not take place as much as in Europe, and later, under this cover, kings gradually built up their autocratic power. And all India political unity thus was not possible in the past. What is far more important for us is to see what other more basic unifying or separatist features were there in Indian life. This will help us understand the present and shape the future. Superficial observers of India, accustomed to the standardization in which the modern industry has brought about in the West, are apt to be impressed too much by the variety and diversity of India. They miss the unity of India, and yet the tremendous and fundamental fact of India is her essential unity throughout the ages. Indian history runs into thousands of years, and of all modern nations, only China has a continuous and ancient background of culture. 5,000 to 6,000 years ago, the Indus Valley civilization flourished all over northern India and probably extended to the south in some extent. Even then, it was something highly developed, with millennia of growth behind it. Since that early dawn of history, innumerable peoples, conquerors, and settlers, pilgrims, and students have trekked into the Indian plains from the highlands of Asia and have influenced Indian life and culture and art. But always they have been absorbed and assimilated. India was changed by these contacts, and yet she remained essentially her own self. That is the character of our country. Like the ocean, she received the tribute of 1,000 rivers, and though she was disturbed often enough, and storms raged over the surface of her waters,
the sea continued to be the sea. It is astonishing to note how India continued successfully this process of assimilation and adaptation. It could only have done so if the idea of a fundamental unity was so deep-rooted as to be accepted even by a newcomer, and if her culture were flexible and adaptable enough to changing conditions. They differ from each other in various aspects. Although politically one, culturally and religiously, people here lead different lives. So it can easily be imagined how difficult it is to unite these people and rule them or govern them with equal laws and regulations. Hence, the need for unity. Unity in diversity is the basis of Indian culture. But the achievement of this unity in the midst of vast diversity is a great problem in the country now. No parliament can make any law to unite the Indians and to make them like the members of one family. It has to come from the people. Regionalism, parochialism, narrow patriotism pose great obstacles in the past. Regionalism, parochialism, narrow patriotism pose great obstacles in the path of unity. Lack of tolerance and fellow feeling add fuel to the fire of disintegration. So, the Indians must remember that united they stand, but divided they fall. To achieve this unity, they have to forget the ill feeling among themselves. They should be inspired by the spirit of universal brotherhood. They should remember that they are neither Oriya, nor Bengali, nor Kashmiri, nor Gujarati, nor Tamil. They are only Indians. Only one object should bind them together. They should aim at the peace and prosperity of the nation itself, and that should come down to the local level as well. They should break narrow domestic walls which destroy the unity of their nation. India believes, when I talk of India, I speak of the people as well as the country. India believes in this principle of coexistence. Integration of the Indians cannot be possible without the spirit of coexistence. Unity among Indians is highly essential to save our country from external aggression. Time has come for us to live together with a spirit of tolerance and cooperation. This Indian background and unity were essentially cultural. They were not religious in the narrow sense of the word. That culture was not exclusive or intolerant to begin with. It was receptive and adaptable, and long ages of preeminence gave it deep roots and a solidarity which storms could not shake. It developed an aristocratic attitude which, secure in its own strength, could afford to be tolerant and broad-minded, and this very toleration gave it greater strength and adaptability. There was in it till almost the beginning of the Christian era a certain rationalism, something approaching a scientific outlook, which refused to tie itself down to dogmas. True, this culture and rationalism were largely confined to the upper classes, but they percolated down to the masses to some extent. Superstitions and dogmas gradually crept in, and many an evil practice also. Buddhism was a revolt against these, but the old way of life was still powerful, and it is one of the wonders of history how India succeeded in absorbing Buddhism without any physical conflict. Buddhism, which had spread throughout India and had made progress from Western Asia right across Central Asia to the Far East, gradually faded out of the land of its birth. The man who is supposed to be largely responsible for this was Shankaracharya, who lived in the 8th century after Christ. This amazingly brilliant young man travelled all over India, arguing, debating, convincing large audiences, and in a few years, well, he died at the age of 32, changed the mental atmosphere of India as a country. The appeal was to reason and logic, and not to force. This practice of debate and conference over religious and other matters was common throughout India, and there are records of many gatherings from Kashmir in the north to the far south. Whatever the political divisions of the country, ideas spread rapidly and were hotly debated. India hung together culturally, and the mental background of the people everywhere was much the same. Even the masses in different parts of the country were not dissimilar in thought and outlook. The chief places of pilgrimage fixed by Shankaracharya were situated at the four corners of India.
Badrinath in the Himalayas in the north, Rameshwaram near Cape Comorin in the south, Dwarka in the west overlooking the Arabian Sea, and Puri in the east, washed by the holy waters of the Bay of Bengal. Thus, there was a continuous intercourse between the peoples of the different regions of India. India as a whole was their holy land, and people travelled far and wide, unifying. Coming back to the modern age, there are forces pushing India towards a greater sense of nationalism than ever before. Economic liberalization has created a national economy, and technology is creating a national culture. While there has been a proliferation of regional television channels for news and entertainment, there is also a growing set of national programs and media events, from cricket to Bollywood, to Tollywood to Collywood, and so many more. A common popular culture pervades every Indian's life. As India grows, its people will discover that there is much that distinguishes them from other Asian countries and that binds them together. Economic growth has created one more common element in the country, an urban middle class whose interests transcend region, caste, and religion. This is already having political consequences. Between 2011 and 2013, millions of Indians took to the streets to protest, first against corruption and then against the brutal gang rape and murder of a 23-year-old woman in Delhi. The people marching came from different cities and towns far and wide. In the past, mass agitations in India often originated in the countryside, with farmers petitioning for government largesse, or some groups defined by some caste or religion asking for some special rights. These recent protests have, however, a different quality. They ask the government to fulfill its basic duties. They seek an end to corruption that is rife throughout the Indian political and bureaucratic system. They ask not for special government programs for women, but rather simply that the police and courts function efficiently and effectively so that victims of any crime can get the justice that they deserve. Globalization has raised the expectations that this new urban middle class has for itself and its government. The opening of the Indian economy has exposed them to a new world, a world in which other countries like India are growing fast, building modern infrastructure and establishing efficient governments. Whereas they used to assume that to get rich one needed political connections, today they can dare simply to have good ideas and work hard. Technology is giving them the power to make their voices heard, even when outnumbered by other interest groups. India is unusual in combining the growth of an emerging market with the openness of a freewheeling democracy. China has the former, but not the latter. China isn't effectively a democracy. The result has been an information explosion. Our country boasts of more than 170 television news channels in dozens of languages. 3/4 of the population has mobile phones. Texting and similar methods have now become a routine way to petition government, to organize protests, and to raise awareness. As Fareed Zakaria of CNN says, we are watching the birth of a new sense of nationhood in India, drawing from the aspiring middle classes in its cities, towns, and even villages who are linked together by commerce and technology. They have common aspirations and ambitions, a common Indian dream, rising standards of living, good government, and a celebration of India's diversity. That might not be as romantic a basis of nationalism as it was in the days of old, but it is a powerful and durable base for a modern country that seeks to make its mark felt on the world. There exists to the silver lining to the murky clouds that shadow India's growth path, that differentiate people, but people now are coming together. We shall rise and we shall thrive. It is important for us to know that. This is Manish Dev signing out, and you were listening to the Silver Lining Show, a ray of hope in the direst situations, only on VIT Community Radio 90.8. Dear listeners, you had listened to the program Silver Lining Show. We will meet you with another interesting positive topic in our next show. Till then, tune in to VIT Community Radio 90.8.
My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. Hello VIT, you are listening to VIT Community Radio 90.8. And welcome to the brand new episode of My Bookshop, which introduces you to a program where we review some best-selling must-readable books. And we would like to inculcate a reading habit to our listeners, and by reviewing these best-selling books on our show, we wish to open the world of books to you all. This is Anne. And this is Sanjana. For today's episode, we have picked up the books One Flew Over the Cuckoo's Nest by Ken Kesey and Surely You Are Joking, Mr. Feynman by Richard Feynman. Talking more about One Flew Over the Cuckoo's Nest, Chief Bromden, the half-Indian narrator of One Flew Over the Cuckoo's Nest, has been a patient in an Oregon psychiatric hospital for 10 years. His paranoia is evident from the first lines of the book, and he suffers from hallucinations and delusions. Bromden's worldview is dominated by his fear of what he calls the Combine, a huge conglomeration that controls society and forces people into conformity. Bromden pretends to be deaf and dumb and tries to go unnoticed even though he is 6 feet 7 inches tall. The mental patients, all male, are divided into acutes who can be cured and chronics who cannot be cured. They are ruled by Nurse Rachel, a former army nurse who runs a ward with harsh mechanical precision. During daily group meetings, she encourages the acutes to attack each other in their most vulnerable places, shaming them into submission. If a patient rebels, he is sent to receive electroshock treatments and sometimes a lobotomy, even though both practices have fallen out of favor with the medical community. When Randall McMurphy arrives as a transfer from the Pendleton work farm, Bromden senses that something is different about him. McMurphy swaggers into the ward and introduces himself as a gambling man with a zest for women and cards. After McMurphy experiences his first group meeting, he tells the patients that Nurse Rachel is a ball cutter. The other patients tell him that there is no defying her, because in their eyes she is an all-powerful force. McMurphy makes a bet that he can make Rachel lose her temper within a week. At first, the confrontations between Rachel and McMurphy provide entertainment for the other patients. McMurphy's insubordination, however, soon stimulates the rest of them into rebellion. The success of his bet hinges on a failed vote to change the television schedule to show the World Series, which is on during the time allotted for cleaning cars. McMurphy stages a protest by sitting in front of the blank television instead of doing his work, and one by one the other patients join him. Nurse Rachel loses control and screams at them. Bromden observes that an outsider would think all of them were crazy, including the nurse. In part 2, McMurphy, flushed with victory, taunts Nurse Rachel and the staff with abandon. Everyone expects him to get sent to the disturbed ward. Nurse Rachel keeps him in the regular ward, thinking the patients will soon see that he is just as cowardly as everyone else. McMurphy eventually learns that involuntarily committed patients are stuck in the hospital until the staff decides they are cured. When McMurphy realizes that he is at Nurse Rachel's mercy, he begins to submit to her authority. By this time, however, he has unintentionally become the leader for the other patients, and they are confused when he stops standing up for them. Cheswick, dismayed when McMurphy fails to join him in a stand against Nurse Rachel, drowns in the pool in a possible suicide. Cheswick's death signals to McMurphy that he has unwittingly taken on the responsibility of rehabilitating the other patients.
He also witnesses the harsh reality of electroshock therapy and becomes genuinely frightened by the power wielded by the staff. The weight of his obligation to the other patients and his fear for his own life begins to wear down his strength and his sanity. Nevertheless, in part 3, McMurphy arranges a fishing trip for himself and 10 other patients. He shows them how to diffuse the hostility of the outside world and enables them to feel powerful and masculine as they catch large fish without his help. He also arranges for Billy Bibbit to lose his virginity later in the novel by making a date between Billy and Candy Starr, a prostitute from Portland. Back on the ward in part 4, McMurphy reignites a rebellion by getting into a fist fight with the aides to defend George Sorensen. Brompton joins in and they are both sent to the disturbed ward for electroshock therapy. McMurphy acts as if the shock treatments do not affect him, and his heroic reputation grows. Nurse Rachel brings him back to the ward so the other patients can see his weakened state. The patients urge McMurphy to escape, but he has arranged Billy's date for that night and he refuses to let Billy down. McMurphy bribes Mr. Turkle, the night aide, to sneak Candy into the hospital and they have a party on the ward. Billy has sex with Candy while McMurphy and the other patients smoke marijuana and drink. Harding tries to get McMurphy to escape with Candy and Sandy to Mexico, but McMurphy is too wasted and falls asleep. The aides discard the mess the next morning, setting off a series of violent events. When Nurse Rachel finds Billy and Candy, she threatens to tell Billy's mother. Billy becomes hysterical and commits suicide by cutting his throat. McMurphy attacks Rachel, ripping open the front of her dress and attempting to strangle her. In retaliation, she has him lobotomized and he returns to the ward as a vegetable. However, Rachel has lost her tyrannical power over the ward. The patients transfer to other wards or check themselves out of the hospital. Brompton suffocates McMurphy in his bed, enabling him to die with some dignity rather than live as a symbol of Rachel's power. Brompton, having recovered the immense strength that he had believed lost during his time in the mental ward, escapes from the hospital by breaking through a window. So that's all about the outline of the book. Alright, Anne, so can you tell us something about the author of the book? Cassie burst into the literary scene with A Cuckoo's Nest in 1962, which he wrote from his experience working at a veterans hospital. During this period, he volunteered for the testing on the drug LSD. After writing his second novel, Sometimes a Great Notion, he bought an old school bus dubbed Further. With Neil Cassidy at the wheel and pictures of LSD-laced Kool-Aid in the cooler, Cassie and a band of friends who called themselves the Merry Pranksters took a trip across America to New York's World Fair. It would be 28 years until Cassie published his major third novel, Sailor Song, in 1992, and he later said he lost interest in the novel as an art form after he discovered the magic of the bus. The bus ride was immortalized in Tom Wolfe's 1968 account, The Electric Kool-Aid Acid Test. The movie version of The Cuckoo's Nest swept the 1974 Academy Awards for Best Actor, Best Actress, Best Director, and Best Picture. But Cassie, who has never seen the film, sued the producers because it took the viewpoint away from the character of the schizophrenic American Indian Chief Brompton. Cassie was diagnosed with diabetes in 1992 and set down root in Pleasant Hill in the mid-1960s after serving 4 months in jail for a marijuana bust in California. His rambling red barn house has become a landmark of the psychedelic era, attracting visits from myriad strangers in tie-dyed clothing seeking enlightenment. So, Anne, who is the most favorite character in the book? Randall McMurphy, the protagonist in the novel, is my most favorite character in the book. Randall McMurphy is a big, red-headed gambler, a con man, and a backroom boxer. His body is heavily scarred and tattooed
and he has a fresh scar across the bridge of his nose. He was sentenced to 6 months at a prison work farm, and when he was diagnosed as a psychopath for too much fighting, he did not protest because he thought the hospital would be more comfortable than the work farm. McMurphy serves as the unlikely Christ figure in the novel, the dominant force challenging the establishment and the ultimate savior of the victimized patients. So, what do you think is the theme of this book? I think society's destruction of natural impulses can be the theme of this book. Cassie uses mechanical imagery to represent modern society and biological imagery to represent nature. By means of mechanisms and machines, society gains control of and suppresses individuality and natural impulses. The hospital, representative of society at large, is decidedly unnatural. The aides and nurse Rachel are described as being made of motley machine parts. In Chief Brompton's dream, when a plastic is disemboweled, rust, not blood, spills out, revealing that the hospital destroyed not only his life but his humanity as well. Brompton's realization that the hospital treats human beings in an unnatural fashion and his concomitant growing self-awareness occur as the surrounding fog dissipates. It is no surprise that Brompton believes this fog is a construction of machines controlled by the hospital and by nurse Rachel. Brompton, as the son of an Indian chief, is a combination of pure natural individuality and a spirit almost completely subverted by mechanized society. Early on he had free will, and he can remember and describe going hunting in the woods with his relatives and the way they spear salmon. The government, however, eventually succeeds in paying off the tribe so their fishing area can be converted into a profitable hydroelectric dam. The tribe members are banished into the technological workforce where they become hypnotized by routine, like the half-life things that Brompton witnesses coming out of the train while he is on fishing excursions. In the novel's present time, Brompton himself ends up semi-catatonic and paranoid, a mechanical drone who is still able to think and conjecture to some extent on his own. So, have you watched the movie version of One Flew Over the Cuckoo's Nest? Yes, I have. One Flew Over the Cuckoo's Nest is a 1975 American drama film directed by Milos Forman based on the 1962 novel One Flew Over the Cuckoo's Nest by Ken Kesey and starring Jack Nicholson, Louis Fletcher, and Will Sampson. The film was second to win all 5 major Academy Awards, that is Best Picture, Actor in Lead Role, Actress in Lead Role, Director, and Screenplay. Following It Happened One Night in 1934, an accomplishment not repeated until 1991 by Silence of the Lambs. The film is number 33 on the American Film Institute's 100 Years 100 Movies list. It was shot at Oregon State Hospital in Salem, Oregon, which was also the setting of the novel. So, how would you compare the book and the movie? The most notable difference between the film and the novel is the story's point of view. In the novel, Chief Brompton is the narrator who reveals the story of the Battle of Wills between Nurse Rachel and Randall Patrick McMurphy. In fact, Chief arguably is the novel's hero who undergoes the most notable changes in the novel. While detailing the events in the mental institution, Chief reveals biographical information of his own life because of his institutionalization. We learn that Chief is a paranoid schizophrenic, a war veteran, and a half-breed Indian whose white mother conspired with the US government to emasculate his proud father. Exhibiting pronounced differences from the novel, the film nonetheless retains the themes of natural versus institutional, the battle of creative nonconformity against arbitrary and autocratic authority, the redemptive qualities of unrepressed sexuality, and the desultory effects of unbalanced feminine dominance. Alright, so I guess that'll do. I will now move on to my book, Surely You're Joking, Mr. Feynman by Richard Feynman. Surely You're Joking, Mr. Feynman is an autobiography of the late physicist Richard P. Feynman, a very unconventional one.
Rather than relating the story of his life in a traditional manner, Feynman gives us a collection of unconnected anecdotes, loosely organized into this book. After reading the collection of anecdotes which focus more on mundane details of his life rather than on major life events such as marriages, births, for example, and great career accomplishments, what we end up with is a pretty good idea of the day-to-day life and personality quirks of this particular man, and insight into what makes him tick. At the end of the book, the unconventionality of format makes perfect sense, since we know its author is not the kind of person who will do anything the way everybody else does it. That said, it is possible, if a little confusing, to piece together the major events of Feynman's life, in roughly chronological order from the information garnered in this book. As a child on Long Island, Feynman is clearly highly intelligent and curious, qualities clearly encouraged and nurtured by his parents. He goes on to excel in his study of physics at MIT and Princeton. Upon completing his studies at Princeton, Feynman goes to work with the Manhattan Project in Los Alamos, New Mexico, to develop the nuclear bomb. Although young and obscure at the time, he is able to work among many of the most distinguished scientists of the time, most notably Niels Bohr. After the war, Feynman takes a job as a professor at Cornell. He works and teaches there for several years before moving to Caltech. He decides Caltech is everything he ever wanted in a workplace and settles down there permanently. He establishes a reputation as a brilliant and accomplished physicist and achieves worldwide recognition, including a Nobel Prize in 1965. Along the way to becoming a famous physicist, Feynman puts his inquisitive nature to work in many other areas, and learns a lot about the world outside of his department. He learns about biology, Mayan hieroglyphics, and the ins and outs of Japanese culture. He learns to speak Portuguese, plays the drums, profits from gambling, and achieves some recognition as an artist. Feynman is speaking to us from late in his life, when he has reached the very top of his profession. While he is clearly aware of his own intelligence, his tone is very accessible and encouraging. He encourages his readers to take pleasure in exploring natural and cultural phenomena for themselves. Wow, Sanjana, that does sound like a fun read. Can you tell us a little about Richard Feynman? Richard Feynman was an American physicist best known for his work in quantum mechanics and particle physics. While working on his PhD from Princeton, he was encouraged to participate in the Manhattan Project and assisted in the development of the atomic bomb. Feynman taught at Cornell University and California Institute of Technology. He also won the Nobel Prize in Physics in 1965. Was there anything you particularly liked about his autobiographical account? While Richard Feynman's autobiography has a lot of physics in it, it is hilarious, full of jokes, coincidences, and pranks. Throughout the book, he tells you how he came to be interested in physics and the everyday problems around us, but you do not get bored even for a minute. Right from his time in the dormitories at MIT, where he played pranks on his fellow students, whose door vanished one night thanks to Feynman, and waitresses who had to spill water all over to get their tips, to his time at Princeton where he continued his fascinating adventures. There is no one like Richard Feynman. This Nobel Prize winner led an unpredictable life. Could you elaborate on a few of his quirks that have been described in the book? Well, this is one of my favorites, and I'll read it out of the book directly. So, I often liked to play tricks on people when I was at MIT. One time in mechanical drawing class, some joker picked up a French curve, a piece of plastic for drawing smooth curves, a curly, funny-looking thing, and said, "I wonder if the curves on these things have some special formula." I thought for a moment and said, "Sure, they do. The curves are very special curves. Let me show you." And I picked up my French curve and began to turn it slowly. The French curve is made so that at the lowest point on each curve, no matter how you turn it, tangent is horizontal. All the guys in the class were holding their French curve up at different angles, holding their pencil up to it at the lowest point, and laying it along and discovering that, sure enough, the tangent is horizontal. They were all excited by this discovery.
even though they had already gone through a certain amount of calculus and had already learned that the derivative of the minimum of any curve is 0. They didn't put 2 and 2 together. They didn't even know what they knew. I don't know what the matter is with people. They don't learn by understanding, they learn by some other way, by rote or something. Their knowledge is so fragile. Could you tell us more about other books Feynman has written? What Do You Care What Other People Think is Feynman's sequel to Surely You're Joking, written with his friend and fellow drummer Ralph Layton. Among its many tales, some funny, others intensely moving, we meet Feynman's first wife, Arlene, who taught him of love's irreducible mystery as she lay dying in a hospital bed while he worked nearby on the atomic bomb at Los Alamos. We are also given a fascinating narrative of the investigation of the Space Shuttle Challenger's explosion in 1986, and we relive the moment when Feynman revealed the disaster's cause by an elegant experiment, dropping a ring of rubber into a glass of cold water and pulling it out. Mishappen. 6 not-so-easy pieces, Einstein's Relativity, Symmetry, and Space-Time, written by Feynman, are 6 additional lectures drawn from the celebrated 3-volume Lectures on Physics. Though slightly more challenging than the first 6, these lectures are more focused, delving into the most revolutionary discovery in 20th century physics, Einstein's theory of relativity. Don't You Have Time to Think collects the witty, eccentric, and moving letters of Nobel Prize-winning physicist Richard P. Feynman. He also wrote hundreds of letters to friends, family, critics, colleagues, and devoted fans around the world. These letters have been brought together for the first time, from down-to-earth advice to eager students to discussions of time travel and the atom bomb, and from blunt rebuttals to journalists to poignant exchanges with his first wife as she lay dying. They will introduce you to a unique person whose wisdom and lust for life inspired all those who came into his orbit. The Feynman Lectures on Physics is a 1964 physics textbook by Richard P. Feynman, Robert B. Lighton, and Matthew Sands, based upon the lectures given by Feynman to undergraduate students at the California Institute of Technology in 1961-63. It includes lectures on mathematics, electromagnetism, Newtonian physics, quantum physics, and the relation of physics to other sciences. The first volume focuses on mechanics, radiation, and heat. The second volume is mainly on electromagnetism and matter. The third volume on quantum mechanics shows, for example, how the double-slit experiment contains the essential features of quantum mechanics. The scientist and writer Alan Lightman had this to say about the Feynman lectures. The lectures ultimately fail to accomplish their intended purpose. Apparently simple on the surface, they are in fact deeply sophisticated. But they are a triumph of human thought and deserve a place in the history of Western culture, along with Aristotle's collected works, Descartes' Principles of Philosophy, and Newton's Principia. What are some things said by Feynman that you think will stay with you always? Being one of my role models, here are 2 special anecdotes that are my favorites. A poet once said, "The whole universe is in a glass of wine." We will probably never know in what sense he meant that, for poets do not write to be understood. But it is true that if we look at a glass of wine closely enough, we see the entire universe. There are the things of physics, twisting liquid which evaporates depending on the wind and the weather. The reflections in the glass and our imagination adds the atoms. The glass is a distillation of the Earth's rocks, and in its composition we see the secrets of the universe's age and the evolution of stars. What strange arrays of chemicals are in the wine? How did they come to be? There are the ferments, the enzymes, the substrates, and the products. There in wine is found the great generalization. All life is fermentation. Nobody can discover the chemistry of wine without discovering, as did Louis Pasteur, the cause of much disease. How vivid is the claret, pressing its existence into the consciousness that watches it. If our small minds, for some convenience, divide this glass of wine, this universe, into parts, physics, biology, geology, astronomy, psychology, and so on, remember that nature does not know it. So let us put it all back together, not forgetting ultimately what it is for. Let it give us one
more final pleasure. Drink it and forget it all. Also, another anecdote. I have a friend who's an artist and sometimes taken a view which I don't agree with very well. He'll hold up a flower and say, "Look how beautiful it is," and I'll agree. Then he says, "I as an artist can see how beautiful this is. But you as a scientist take this all apart and it becomes a dull thing." And I think that he's kind of nutty. First of all, the beauty that he sees is available to other people and to me too, I believe. Although I may not be quite as refined aesthetically as he is, I can appreciate the beauty of a flower. At the same time, I see much more about the flower than he sees. I could imagine the cells in there, the complicated actions inside, which also have a beauty. I mean, it's not just beauty at this dimension at 1 centimeter. There's also beauty at smaller dimensions, the inner structure, also the processes. The fact that the colors in the flower evolved in order to attract insects to pollinate it is interesting. It means that insects can see the color. It adds a question. Does this aesthetic sense also exist in the lower forms? Why is it aesthetic? All kinds of interesting questions which the science knowledge only adds to the excitement, the mystery and the awe of a flower. It only adds. I don't understand how it subtracts. So, Sanjana, it's very insightful. So, I guess this is enough for today's episode. Next week again, we'll catch you up with another 2 interesting, lovely books picked up from my bookshop. Meet you guys next week. Till then, bye and take care. From Vit Community Radio 90.8. My Bookshop in second look of VIT Community Radio 90.8 FM. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்: உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அட, என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க.
சரி சரி, அப்போ என் நிலத்துல நான் என்னெல்லாம் பண்றேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்றேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்துல மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்க செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்திச்சு அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்துல என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்துல நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சுச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கமா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. This song is presented by SparkX Music Band. தமிழர் கொண்டாடும் சொந்த நாளிது, நல்லதோர் முதுமொழியா நம் காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும்
விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய். This song is presented by Spark X Music Band. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். தூரிகை கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய். பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய். நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே. நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு. மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய். தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒலித்தாய். விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே, கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே. உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய். காலை கதிரே உன் பனித்துளி நான், தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய். மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய், அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு விஐடி பண்பலை 90.8. விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில். விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. தினம் ஒரு வேளாண் செய்தியில நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த். விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இன்னைக்கு நாம விஐடி வேளாண் துறையில இருக்கும் புதிய திட்டத்தை பற்றிய சுவாரஸ்யமான கலந்துரையாடலை கேட்போம். இடம்
உள்ளூர் சந்தையில் 2 இயற்கை விவசாயிகளுக்கு நடக்கும் உரையாடல். என்ன கலா இந்த பக்கம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை சீதாக்கா, எங்கள் தோட்டத்து மாம்பழத்தை வெளி மார்க்கெட்டுக்கு வண்டி ஏற்றி விட்டு காய்கறி வாங்கலாமேன்னு சந்தைக்கு வந்தேன். ஆமாம், நீங்கள் ஏன் உங்கள் மாம்பழத்தை எடுத்துட்டு இங்கே வந்திருக்கீங்க? நானே உன்கிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். மகசூல் அதிகமாக வர ஆசைப்பட்டு உயிர் உரத்தை நிறைய வாங்கி போட்டேன். ஆனால் கடைசியில் பூவெல்லாம் கருகி மகசூலே வராமல் போயிடுச்சு. ஏதோ மிச்சம் இருக்க இந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்த விலைக்கே வித்துட்டு போலான்னு வந்திருக்கேன். அட என்னக்கா இப்படி சொல்கிற? நானும் தான் உயிர் உரத்தை போட்டேன், ஆனால் எனக்கு நிறைய மகசூல் வந்திருக்கே, உங்களுக்கு மட்டும் ஏன் வரல? என்னடி சொல்கிற? என் நிலமும் உன் நிலமும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. உன் நிலத்தில் இருக்க அதே மண்ணு தான் என் நிலத்துலையும் இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? சரி விடுக்கா, நம்மள மாதிரி இயற்கை விவசாயிகளுக்கு இது மாதிரி அடி அப்பப்போ விழ தான் செய்யும். அடுத்த முறை பார்த்துக்கலாம், விடுங்க. அதே சந்தையில் விவசாயம் தொடர்பான சந்தை கணக்கெடுப்பதற்காக வந்த வேளாண் துறை மாணவி செல்வி இந்த உரையாடலை கேட்கிறாள். வணக்கங்க, என் பேர் செல்வி. நான் விஐடி வேளாண் துறை மாணவி. நீங்கள் 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்களை மாதிரி விவசாயிகளுக்கு இருக்க பிரச்சனையெல்லாம் ஆய்வு பண்ணி தீர்வு கொடுக்க தான் எங்கள் விஐடி வேளாண் துறையில் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த திட்டம் மூலயமா உங்களுக்கு தேவையான தீர்வை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். என்னம்மா சொல்கிற? இத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணுற எங்களுக்கே இது என்ன பிரச்சனை தெரியலம்மா. நீ இப்போதான் படிச்சுட்டு இருக்க, நீ எப்படிம்மா எங்களோட பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க முடியும்? நீங்கள் சொல்கிறதும் சரிதாம்மா. ஆனால் எங்கள் ஆசிரியர்கள்லாம் அவங்க துறையில் வல்லுநர்களாக இருக்காங்க. நான் உங்கள் பிரச்சனையை அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்லி அவங்க சொல்கிற தீர்வை உங்ககிட்ட வந்து சொல்லுவேன். அப்படியா? இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்போது நான் என் நிலத்தில் இருக்க பிரச்சனைலாம் சொன்னால் எனக்கு உடனே தீர்வு வந்துடுமா? ஆமாம்மா, அதிகபட்சம் 2 நாளில் சொல்லிடுவாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மற்ற விவசாய விஞ்ஞானிகள் கிட்ட கேட்டு அவங்க தீர்வை சொல்லுவாங்க. சரி சரி, அப்போது என் நிலத்தில் நான் என்னெல்லாம் பண்ணுறேன், என்ன பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்கிறேன், எழுதிக்கோமா. பல்கலைக்கழகத்தில் மாணவி செல்விக்கும் அவளுடைய ஆசிரியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல். வணக்கம் சார். சொல்லுங்கள் செல்வி, நான் உங்களை விவசாயிகளை சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்க சொல்லியிருந்தேனே, கேட்டிங்களா? அதை பற்றி தான் சார் பேச வந்தேன். நான் நேற்று சந்தைக்கு போயிருந்தப்போ 2 இயற்கை விவசாயிகளை சந்தித்தேன். அவங்க 2 பேருமே இயற்கை முறையில் மாந்தோப்பு பராமரிக்கிறாங்க. அதில் ஒருத்தருக்கு மகசூல் அதிகமாக வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கம்மியாக வந்திருக்கு. அப்படியா செல்வி? அவங்க நிலத்தில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்களா? அவங்களோட பிரச்சனையெல்லாம் விசாரிச்சிங்களா? சார், நான் எல்லாத்தையுமே தெளிவாக கேட்டு எழுதிட்டு வந்திருக்கேன். எங்கே கொடுங்க பார்ப்போம். இந்தாங்க சார். பூ கருகிருக்குன்னு போட்டிருக்கு, தண்ணி கரெக்டாக இருக்குது, பூச்சியோ நோய் தாக்கலோ இல்லை. அப்படி பார்த்தா இது அநேகமாக பொட்டாசியம் அப்படி இல்லைன்னா நைட்ரஜன் அளவு அதிகமானதுனால வந்திருக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமா, நான் என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கு உனக்கு தீர்வை சொல்கிறேன். சரிங்க சார். மறுநாள் ஆசிரியர் மாணவியிடம் விளக்கத்தை கொடுத்தார். செல்வி, நீ கொடுத்த விவரத்தெல்லாம் பார்த்தம்மா. நிலத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமானதுனால பூ கருகிருக்கு. நான் இந்த நோட்டில் விவரமாக எழுதியிருக்கேன், நீ படித்து அவங்களுக்கு புரிய வச்சிடுமா. சரிங்க சார், நான் அவங்கள பார்த்து சொல்லிடுறேன். பின் மாணவி இயற்கை விவசாயியான சீதாவை சந்தித்தாள். வாமா செல்வி, நான் என் பிரச்சனைலாம் சொன்னனே, இதெல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சா? நானும் எங்கள் சார்கிட்ட போய் இது எல்லாத்தையும் சொன்னேன். அவரும் சில குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. அதை உங்ககிட்ட சொல்லலான் தான் வந்தேன். முதல்ல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரே ஊரில் இருந்தாலும் வயலுக்கு வயல் மண்ணோட தன்மை மாறும். அதனால் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மண் பரிசோதனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் உயிர் உரம் போடும்போது அது கூட ஜீவாமிர்தத்தையும் சேர்த்து போட்டிருக்கீங்க. அதனால தான் நைட்ரஜனோட அளவு அதிகமாகி பூவெல்லாம் கருகியிருக்கு. ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? இதுக்கப்புறம் நான் கவனமாக இருக்கேம்மா. அப்படியே இந்த விஷயத்த அந்த கலாக்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன். அப்போ தான் அவளும் முன்னெச்சரிக்கையாக இருப்பா. இந்தாங்க என் நம்பர். வருங்காலத்தில் உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் இதே மாதிரி உங்களுக்கு உதவுறேன். நம்ம விஐடி வேளாண் துறையில் விவசாயிகள் இணைப்பு திட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் அட்டாச்மெண்ட் ப்ரோக்ராம் மூலமாக ஒவ்வொரு வேளாண் மாணவர்களையும் சீதா மாதிரி இருக்கிற விவசாயிகள் கூட இணைக்கும் போது கள பிரச்சனைகளை பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுது மற்றும் விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இந்த இருவழி கற்றல் திட்டத்தில் விவசாயிகளை ஆசிரியர்களாகவும் விஐடி வேளாண் துறை அங்கீகரிக்குது. மீண்டும் தினம் ஒரு வேளாண் செய்தியில் நாளை சந்திப்போம். நான் உங்கள் திவ்யநேகா, மதுமித்ரா, காயத்ரி, மாலினி, சஷாந்த், விஐடி வேளாண் துறை மாணவர்கள். இது உங்கள் விஐடி பண்பலை 90.8 விஐடியின் சமுதாய வானொலி. விவசாயி
விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழில் விஐடி வேளாண் துறை மற்றும் விஐடி சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் தினம் ஒரு வேளாண் செய்தி. இப்பாடலை வழங்குபவர் இளையகானம் சி இளையராஜா. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். ஆத்துக்குள்ள ஊத்து தோண்டி விளையாடினோம், கூட்டாஞ்சோறு ஆக்கி நாம பசியாரினோம். பள்ளி கூட பாடம் மறந்து அடி வாங்கினோம், அம்மா அப்பா பேர சொல்லி கதை பேசினோம். காலம் போட்ட கோணம் அழிஞ்சு தசை மாறினோம். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடு. நொங்குரோத வண்டி ஓட்டி நான் ஓடினோம், மண்குதிரை மேல நின்று சதிராடினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள அலப்பாயுதே, நஞ்சு போன ஞாபகங்கள் மனமாடுதே. பாதையெல்லாம் பார்த்து பார்த்து விழிவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். வெள்ளருக்கு வெட்டி வந்து பேயோட்டினோம், செங்கல் மேல பானை வச்சு தீ மூட்டினோம். அந்த நாலு நெஞ்சுக்குள்ள கடம் போடுதே, எந்த நாலு நீயும் வருவே விட தேடுதே. ஆசையெல்லாம் இதைய கேட்டு தினவாடுதே. கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். மதுரை மல்லி வாசம் உன்னை பார்த்தாலே பேசும், ஓம் கொலுசு சத்தம் கேட்டு அந்த கோயில் மணியாடும். கண்ணே ஒன்ன காணாம நான் கவி பாடுறேன், நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்சு தினவாடுறேன். இப்பாடலை வழங்கியவர் இளையகானம் சி இளையராஜா. This song is presented by SparkX Music Band. மாட்டை விடை பெற்றார் கைமகள் பிறக்கின்ற
விதைக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியா நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் மறைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றே வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் தீயதை எரித்து கொளுத்து அன்பினை நெருப்பை நிறுத்து எரிந்த தீயதை காற்றோடு அனுப்பிடு நேரம் நல்ல நேரம் மாற்றம் புது மனிதன் உன்னோடு உருவாகட்டும் மார்கழி விடை பெற்றாள் தெய்வங்கள் பிறக்கின்றாள் தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது நல்லதோர் முதுமொழியாம் நற்காலை பொழுதினிலே தமிழர் கொண்டாடும் சொர்க்க நாளிது உள்ளமும் உடலும் வாழ்க்கையில் வளர்ந்திட தைமகள் பிறந்து விட்டாளே கவலை கஷ்டங்கள் வாழ்க்கையில் வரைந்திட தைமகள் பிறந்து விட்டாளே வேரோடு வேராக வளரும் பயிருக்குள் ஒன்றே வாழும் உழவனே நம்பிக்கை விதைக்கின்றாய் கனிகளை விளைவித்து பிறர் வாழ உன் வாழ்வை தியாகம் செய்தாய் This song is presented by Spark X Music Band. வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி festivity இதுவே விஐடியின் festivity festivity oh festivity நாமெல்லாம் ஒரு குடும்பம் விஐடி நம் குடும்பம் உலகெங்கும் பரவி நிற்கும் விஐடி நம் குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் வேந்தரெனும் தலைமையின் கீழ் செயல்படும் ஒரு குடும்பம் மனமகிழ்ந்து எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி
பல வண்ண பாடல்கள் மயிலாடும் மாட்டங்கள் பளிச்சிடும் திறமைகள் ஒளிர்விடும் சிகரங்கள் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் அதுதொடும் உயரங்கள் என்றென்றும் நிலைத்திடும் விண்வியக்கும் ஒரு சொர்க்கம் இனி இங்கே அமைந்திடும் ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் வண்ணமய குதூகலம் வானதிரும் கொண்டாட்டம் கலைகளின் சங்கமம் கவிஞர்களின் கைவண்ணம் எண்ணங்கள் தொடும் உயரம் விண்ணளவு நாம் அறிவோம் ஒன்று கூடி எல்லோரும் கொண்டாடுவோம் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி இதுவே விஐடியின் ஃபெஸ்டிவிட்டி ஃபெஸ்டிவிட்டி ஓ ஃபெஸ்டிவிட்டி மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் கொண்டு தீண்டியே தூக்கங்கள் குறைத்தாய் பூமகள் என்று என்னையே போர்வைக்குள் இழுத்தாய் நிலவோடும் நிலம் மீதும் என்னை ஏந்தியே நீலவானிலே நெஞ்சோடு சாய்ந்தாடும் தென்றலே நம்மை கண்டு நட்சத்திரம் வெட்கப்பட்டு கண்மறைக்கு மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய் வானவில் வண்ணம் கூட்டியே வார்த்தைகள் வரைந்தாய் தேன் துளி என்று என்னையே நாக்கினுள் ஒளித்தாய் விழியோரம் நடை போடும் ஆசை மேகமே எந்தன் ஜீவனே கரம் சேர்த்து நடமாடும் சொந்தமே உன்னை போல மின்னல் கூட மின்னி மின்னி முத்தம் போடும் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய் அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டே மோகம் கொண்டாய் காலை கதிரே உன் பனித்துளி நான் தினம் என்னை கிள்ளியே நீ எழுப்பி விட்டாய் மேகம் மேகம் என்மேல் நீயும் பூவை பொழிந்தாய்
அதிலே என்னை கொஞ்சம் நனைய விட்டு மோகம் கொண்டாய். கேட்ட பாடலை இசையமைத்து பாடியவர் முருகானந்தம். பாடல் வரிகள் பவித்ரா. தயாரிப்பு VIT பண்பலை 90.8. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. थोड़ी आवारगी हल्की सी बंदगी चुटकी भर बेखुदी जरा सी गफलती. यारों का जो साथ हो, यारों का जो साथ हो, कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. शहरों की गलियों में चने की फलियों में लहरों में झाग है जैसे सिगरी में आग है जैसे. बुलन है अपनी यारी हो गम चाहे दुश्वारी पड़ी जब किस्मत भारी बांट ली हिस्सेदारी. चाहे शहर का हाला पिया बन के हम प्याला है रूठी प्रीतम जब जब मना लाया है तू तब तक. वो फटफटी की सवारी सड़कों पे लहरी मारी जीने का मरकज यारी है मौजों की फुलवारी. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. कहो यलगार है तब तक है अपना यार तू जब तक. It's story time. In VIT Community Radio 90.8, you are going to listen to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University. Title of the story: The Changes of Time. Time, the fastest and cruelest magician, did not spare her. I gazed at her for a long time. Mashing betel leaf, preparing pan, she did not notice me. With great seriousness and much care, she opened a small box lying beside her. From it, she took a polythene bag and carefully unwinded it, took out a pinch of tobacco, and crushed it along with other ingredients. 70% of her hair has lost its color. My curiosity about her grew more and more. As I sat there, inhaling the fresh smell of pan, I must talk to her, I said to myself. I got up and found a suitable place beside her. She smiled at me with her toothless gums, while her hands were busy rearranging the contents in the pan box. The skin of her arm seemed coarse like the epidermis of an old tamarind tree. She herself was like an old tree that had witnessed many springs and summers. Dressed in a white saree and without a blouse, she looked like a typical old woman from South Tamil Nadu. Each time she moved her head, her heavy pampadums, these are nothing but ornaments meant for the ear, moved to and fro rhythmically. She must not have felt the unease, used as she was to those two pampadums from her early teens. They were huge pieces of gold ornament, different shapes, cubes, circles, triangles, and horseshoes closely packed with the usual wax stuffing. She could often be seen seated on the veranda of that old house with tiled roof. Nobody knew her name. People called her member's wife, since her husband became a panchayat member. Being the senior most person in the area, people from the surrounding area called her great grandma in respect. She lived with her younger son's family. We both gazed at each other until I broke the ice by asking her about the tattoo on her arms. She had tattooed the picture of a peacock across her biceps. The peacock had lost its vigor as the skin that supported it has withered. For a fraction of a second flashed across my mind the modern tattoos that movie artists and DJs have on them. I asked her the intention behind her tattooing and why a peacock. She opened her mouth carefully, holding her head upwards so that the pan from her mouth did not spill. Son, while we live, we earn many things and lose many things. But we can never take anything to the grave except this tattoo.
She stressed that none could snatch it away from her. Saying this, she carefully spat out the pan juice. I was taken aback by the philosophical attitude she had for a simple tattoo. Her immediate and sharp answer was impressive, but her reply to my next question was only a stale smile. It was about her age. Might be she did not know her exact age, or she did not wish to reveal it. I don't know for sure. I did not question her anymore, but she started talking. She murmured the names of Tamil months: Thai, Margari, Pankini, Chittirai. It will rain today, she said to herself. She must have observed the casual smile and expression on my face. She continued, I am sure it usually rains on the final day of Mandakiyad festival. It's a local temple festival of South Kanyakumari, but only if the deity is pleased. She seemed to have memorized the dates of local festivals and the names of local deities. Soon she was interrupted by her daughter-in-law approaching her with a tumbler of tea. Placing the tea beside her mother-in-law, she disappeared into the house. Spitting out the remaining pan from her mouth, the great-grandma stared into the tea for a while. With a deep sigh, she lowered her voice to speak again. Today's women are indolent. They don't know the pleasure of working. They enjoy only staring at the television for hours together. When we were young, we never had the time to stare at anything. We took great pleasure in working for the family. During harvest season, my husband and I used to join the workers to make things easy. He worked hard till his end. There was a great pause. We used to work in full swing throughout the season. During the tamarind season, I buried myself in hectic work. Shelling the tamarind was my prime job then. My daughter and younger brother shared the work with me. We used to divide the heap of tamarind among ourselves and were confined to labor even till after midnight until our share of work was totally completed. Piercing out the seed from the ripe tamarind was the next task. Our happiness knew no bounds since the work was completed in the midst of the heaps of mangoes and jackfruit and other festive eatings. Hearing this from her, I said to myself that she is not aware of the multi-dimensional task that today's women handle. So much for the joys of an uncluttered childhood, she continued. Apart from all this, I had the regular task of preparing palm jaggery from palm juice. Early in the morning before dawn, palm tree climbers would collect palm juice from the small pots tied to the treetop. Those climbers would howl and shriek from the treetop to convey the message that their work was done. As soon as he received the signal, my younger brother would run to collect the juice and bring it home. It would be brought ice cold. I boiled it using dried leaves and finally prepared palm jaggery. During the peak season, we might even get 30 cakes a day. That was our prime source of income. Now all those things have become a matter of past. She sighed nostalgically. When great-grandma narrated these mundane events, I could visualize them in my mind. I said to myself, she is grieving over a lost culture. This culture must have been prevailed some 75 to 80 years back, roughly in the 1930s. Today, her granddaughter is working for a leading multinational IT company in Chennai. The sharp contrast from palm jaggery to an IT company shouts out loud that change is inevitable. Before she could continue, someone called out to me from behind. It was my friend for whom I had been waiting. We usually played cricket with a few others in a large ground behind the great-grandma's house. The match must have begun and I had to join them. I shook my head to her, telling that I had to leave. Her eyes wore a pathetic expression to convey, "Wait, I have more to say." But her lips remained silent. I left her to join my friends, and from a far distance, I turned back to get a glimpse of her. I could hardly see her. She sat there sipping her tea. By that time, it must have gone cold. Currents of thought about the giant running wheel called time and the disability and helplessness of man or any other mighty power to stop or alter it flashed over my inner mind. Dear listeners, you had listened to a short story written and narrated by Professor Pranesh Kumar, VIT University, in VIT Community Radio 90.8. மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மேகம் உருளுதடி மாறி மழை பெய்யுதடி மானங்கருக்குதடி
காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, காடு காலனி எங்கும் களையெடுக்க போற புள்ள, என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், என் மனச பறி கொடுத்து உனக்காக காத்திருந்தேன், காலங்கடத்தாதடி காலங்கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, காலங்கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, மனசெல்லாம் வெள்ளையடி கண்ணு ரெண்டும் ஜொலிக்குதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, பச்சை கண்ணு நோகாம ஒன்ன பார்க்க தோணுதடி, காலம் கடத்தாதடி காலம் கடத்தாதடி, என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருப்பேன் பொன்னே என் பூங்கொடியே, காலம் கடத்தாதடி என் கண்ணே என் கண்மணியே நான் உனக்காக காத்திருக்கேன் பொன்னே என் பூங்கொடியே, மானங்கருக்குதடி மானங்கருக்குதடி மின்னிருட்டு கம்முதடி மானங்கருக்குதடி, மானாம ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பாலை 90.8. இது விஐடியின் சமுதாய வானொலி. இப்போ நீங்கள் கேட்க போகிற ஷோ அறிவாழம் வித் மீ ஆர்ஜே பிரதிபா, ஆர்ஜே அபிஜித் அண்ட் ஆர்ஜே ரிஷ். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோ எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்ப்போமா? இருங்க நான் சொல்கிறேன். ஹாலிவுட்டில் சினிமா தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சண்டை போயிட்டுருக்கு. ரைட்டர்ஸ் கில்ட் அசோசியேஷன் சொல்லப்படுற WGA போராடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உதவியாக SAG AFTRA எனப்படும் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் கில்ட் அமெரிக்கன் ஃபெடரேஷன் ஆஃப் டெலிவிஷன் அண்ட் ரேடியோ ஆர்ட்ஸும் நிற்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் ரிஷ். WGA அண்ட் SAG AFTRAவும் ஏஐ வச்சு கதை எழுதுறத தடை பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ஏஐ தங்களோட எழுத்துக்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாதுன்னும், அப்படி பயன்படுத்தினா அதுக்குரிய கிரெடிட்ஸ் வேணும்னு ரைட்டர்ஸ் கேட்குறாங்க. அவங்க அப்படி சொல்கிறதுக்குலாம் ஒரு நல்ல காரணம் இருக்குது. ஏஐ டெக்னாலஜி கொஞ்சம் வருஷமாக வேகமாக வளர்ந்து வருது. எப்படின்னா ரியலிஸ்டிக் இமேஜஸ், வாய்ஸ், அப்புறம் நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்குற அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஏஐ நல்லது இல்லை. ஏன்னா இதில் இன்னாக்ரியேட் கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நல்ல ஆவரேஜான மனித படைப்பாற்றலுக்கு ப்ராப்ளம் வருது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் அசைன்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ChatGPT போன்ற ஏஐ மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதில் ஒன்று, ரைட்டர்ஸோட அனுமதி இல்லாமல் யூசர்ஸ் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கண்டென்ட்டை யூஸ் பண்ணி தருது. தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் ஏஐயை விட்டு கொடுக்க ரெடியாக இல்லை. ஏன்னா ஏஐனால் எழுத்தாளர்களுக்கு மட்டும் எழுத்தாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் நடிகர்களுக்கு கூட வேலையை சுலபமாக்கி தருது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா டப்பிங், எடிட்டிங் விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. WGA மற்றும் SAG AFTRA கிரியேட்டிவ் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட டேலண்ட்டும் க்ரியேட்டிவ்னஸும் மிஷினால் செய்ய முடியாதுன்னு, அவங்க வேலை மட்டும் போதுன்னு குரல் கொடுக்குறாங்க. இந்த போராட்டத்தில் WGA தனியாக இல்லை, அவங்க கூட ஃபேன்ஸும் இருக்காங்க. அது போக பல ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸும் அவங்களோட சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. ஆனால் அது உண்மையா இல்லையா? இல்லை செலவை குறைக்கிறதுக்காகவும் ஒர்க்கர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இது ஒரு காரணமாக இருக்குமோ?
ஏஐயை நம்ம எப்படி நம்புறது? மிஷினை எப்படி ஒரு ஆர்டிஸ்டோட கிரியேட்டிவ்னஸும் ஒரு கண்ட்ரியோட கலாச்சாரத்தையும் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்? எழுத்தாளர்களுக்கு இப்போ இருக்க பெரிய கவலை என்னன்னா அவங்களோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றுறது தான். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்பைடர்மேனோடைய ரைட் சோனி கிட்ட இருக்கு. ஸோ சோனியோட பெர்மிஷன் இல்லாமல் யாருமே ஸ்பைடர்மேன் கதையை வச்சு மூவி பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சில ஏஐ கருவிகள் ஏற்கனவே இருக்கிற ஸ்கிரிப்டை மாற்றி நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொடுக்குது. ஒரே மாதிரி ஸ்டைல் அப்புறம் பிளாட் இருக்கிறதுனால ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது பிளாஜரிசம் மற்றும் இன்ஃப்ராக்மெண்ட் இஷ்யூஸ் வரும். ஒரு சில ஏஐ டூல்ஸ் புக்ஸ், நாவல்ஸ் மற்றும் பர்சனல் லைஃப் வச்சு கேரக்டர்ஸும் ஸ்டோரிஸும் கிரியேட் பண்ணுது. இதனால ப்ரைவசி அண்ட் எத்திக்கல் இஷ்யூ வரும். இதனால உண்மையான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு தான் அவமானம். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா ரைட்டர்ஸ் ஏஐ யூஸ் பண்ணும்போது கதை எதிர்பார்த்த அளவுக்கு வரதில்லை. என்னதான் ஏஐ வேகமாகவும் துல்லியமாகவும் கதை எழுதினாலும் அந்த கதையில் ஆழமும் அழகியலும் போதுமானதாக இல்லை. கரெக்ட் ரிஷ். ஆனால் இப்போ எடுத்துக்காட்டா சில ஏஐ கருவிகள்லாம் தப்பான பெயர், தேதி, லொக்கேஷன்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் சில ஏஐ கருவிகள் இலக்கண தப்பு பண்ணுது, அப்புறம் மோசமான சென்டென்ஸை உருவாக்குது. அதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெளிவான கண்டென்ட்டே தரலை. ஏஐ டூல்ஸ் கொடுக்குற இன்ஃபர்மேஷனால் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியோட டைவர்சிட்டியும் ரெப்ரசன்டேஷனும் கெடுது. ஏஐ டூல்ஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஸ்டீரியோ டைப்ஸ் கிரியேட்டர்ஸ், யூசர்ஸ், டேட்டா சோர்ஸ் தப்பாக லீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதனால சர்டைன் ஜான்ரா, ரேசஸ், கல்ச்சர்ஸ் அப்புறம் ஐடென்டிட்டி போர்ட்ரேல்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் ரைட்டர்ஸ் ஏஐ ரெகுலேட் பண்ணி சொல்லி போராடுறாங்க. உதாரணமாக சில ஏஐ கருவிகள் ரைட்டர்ஸ்க்கு பிரெயின் ஸ்ட்ராமிங், அவுட்லைனிங், எடிட்டிங் மற்றும் அவர்களின் ஸ்கிரிப்டை வடிவமைக்குது. சில ஏஐ கருவிகள் எழுத்தாளர்களோட ஸ்கிரிப்ட் கருத்தையும் அல்லது உத்வேகத்தையும் வழங்க முடியும். சில ஏஐ கருவிகள் சோஷியல் மீடியாவில் சாட்பாட்ஸ் போன டூல்ஸ் வச்சு எழுத்தாளர்களையும் பார்வையாளர்களையும் அவங்க கருத்தையும் ஷேர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆனால் ஏஐயை நம்ம புது ஜான்ராவை பார்க்கணும். கதை வடிவமைப்பில் அவங்க ஏஐ மூலமாக ஆடியன்ஸ் விரும்புகிற புது வகையான பல கண்டென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலான்னு ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் நம்புகிறாங்க. நடிகர்கள் சந்திக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா ஏஐ மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற நடிப்பு தரம் குறைந்ததாகவும் தனித்துவமற்றதாகவும் இருக்கிறது. என்னதான் ஏஐ மனுஷங்களை விட கம்மியாக காசும் நேரமும் செலவு எடுத்துக்கிட்டாலும் அதில் தத்துருவமாக அல்லது தனித்துவமான நடிப்பு குறையுது. சில ஏஐ கருவிகள் ஹீரோஸோட ஃபேஸ், பாடி ஸ்ட்ரக்சர், வாய்ஸ் வச்சு எக்ஸாக்டாக மிமிக்ரி பண்ண முடியும். இதனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா? புகைப்படங்கள், வீடியோக்கள் அல்லது வாய்ஸ் பதிவுகள் இதில் வச்சு நடிகர்களை புதுசாக உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு ஏஐ மூலமாக வர நடிப்பு சில நேரம் செயற்கையாகவும் உயிரற்றதாகவும் உருவாகிறது. சில ஏஐ அதுக்கு தெரியாமலே அஃபென்சிவான கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடும். வெவ்வேறு வகையான மக்களோட நம்பிக்கைகளை உடைக்கும். சில நேரம் பயாஸ்டாகவும் ஸ்டீரியோடிப்பிக்கலாகவும் கதைகள் எழுதவும் வாய்ப்பு இருக்குது. இதனால நடிகர்கள் ஏஐ டெக்னாலஜியை என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் குறைக்க சொல்லி கேட்குறாங்க. அவங்களோட உரிமையும் மதிப்பையும் மதிக்கப்படுவதையும் மற்றும் பாதுகாக்கப்படுவதையும் உறுதிப்படுத்த விரும்புகிறாங்க. ஆனால் எல்லா நடிகர்களும் ஏஐ எதிர்க்கலை. சிலர் ஏஐ நடிப்புக்கு உதவியாக இருக்கும்னு பார்க்குறாங்க. ஏஐ மூலமாக நடிப்பை வளர்க்க பல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நிபந்தனை, அதாவது அவங்களோட உரிமைகளை காக்கணும். உங்கள் கவனத்திற்கெல்லாம் நன்றி. எங்கள் ஷோவை நீங்கள் எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க, புது விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களோட கனெக்டடாக இருக்க எல்லா வெட்னஸ்டேவும் 4 to 4:50 அறிவாலயம் ஷோவை விஐடிஎன் சமுதாய வானொலி 90.8 கேளுங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். ஆர்ஜே பிரதிபா, ஆர்ஜே அபிஜித், ஆர்ஜே ரிஷ். தேங்க்யூ.
Welcome to the Noble Lectures, an audio lecture series of VIT Community Radio 90.8 FM. Interesting innovations, technological inventions, technical presentations, inspiring impressions, philosophical thoughts, lingual leaps, artistic amusements, and lecture formats delivered by eminent professors, researchers, and innovators from various fields. Let the talks touch your thoughts with our noble notions. In today's Noble Lecture, we have a lecture on Motivation for Innovative Engineering Projects, delivered by Professor Chandrasekhara Udayagiri, VIT University. I am Professor Chandrasekhara Udayagiri from School of Information Technology and Engineering. I'll be talking on topic Motivation for Innovative Engineering Project. Each one of you have dreams to make it big in life, and
Youngsters like Facebook fame Mark Zuckerberg have proved that success can come too early in life. Well, I am here to give you some basic ideas on how to make your big dreams come true. Let us see what it takes to become a successful entrepreneur. I shall divide this talk into 4 segments. First would be on lateral thinking. Lateral thinking, solving problems through an indirect and creative approach using reasoning that is not immediately obvious and involving ideas that may not be obtainable by using only traditional step-by-step logic. History has time and again proven that people who can see solutions and not just problems have found success sooner or later. The greatest challenge for any entrepreneur today is to predict the changing needs of market and adapting his business accordingly. Apart from conventional technological careers, today we find many career opportunities that were never imagined few years back. The second segment, I would be talking about ideas. After you are confident of providing some innovative solution to different real-world problems, we need to pull in different ideas that can be converted into long-term business opportunities. The idea should be sellable in a profitable manner. In this section, we shall look at few real-world examples and few startup ideas that may be of interest to you. In third section, I'll be talking about few platforms that are available to incubate your startup. The final section would be on Honeybee Network, that is Srishti.org. In the first section, let us understand what is the meaning of Jugaad. Jugaad is a Hindi word and is a term applied to a creative or innovative idea providing a quick alternative way of solving or fixing a problem. Jugaad literally means an impoverished arrangement or workaround which has to be used because of lack of resources. The Jugaad movement has gathered a community of enthusiasts believing it to be the proof of Indian bubbling creativity or a cost-effective way to solve the issues of everyday life. It is commonly used when describing a workaround to get through commercial, logistical or legal issues. Sometimes Jugaad may refer to an idea from which a person can control his or her budget. Example, someone discovered that hiding a low-cost mobile with a long battery life in your car in silent mode can help you if your car is stolen. Police can trace the car location from its signals. You could visit websites like jugaad.com or jugaadinnovation.com. Jugaad is an attitude. That attitude can be cultivated through lateral thinking exercises. Let us see how. First of all, be flexible. Second, practice Jugaad in your day-to-day life. Third, try to improve your comfort and convenience at lower cost. This practice will help you find low-cost solutions in your future career endeavors. Fourth, brainstorm your ideas with like-minded company. They could be students as well as your faculty. Fifth, if you get lost in halfway finding a solution, celebrate the intermediary solutions. They may lead you somewhere else in future. Last, you're all engineers. As you learn, parallelly figure out how your knowledge fits into solving real-world problems. Always keep in touch with real world. I will end this section with a real-world success story of a 16-year-old Kerala girl, Ramya Jose. Ramya scored above 90% in her board exams, this in spite of having to do the laundry. She represented her school at various science fairs and won prizes for making a still model of a transmission tower for mobile phones. For her 12th standard practical examinations, she made a model of refrigerator in which vegetables, fruits, etc. would remain fresh up to a week. Miss Jose made this popular award-winning washing machine after her board exams when she was just 14-year-old. It all happened because Ramya's mother fell ill during her 10th standard exams and her father was undergoing cancer treatment. She had to change 3 buses while going to and coming from school and spend about 2 hours each way. As there was no washing machine at home, the chore of doing the laundry fell to her and her twin sister. So, instead of just wishing for a washing machine, she decided to try her hand at making one during the vacations. She had watched the functioning of an electric washing machine and thought of substituting the electrical power with mechanical power. She drew the basic diagram and her father took it nearby automobile workshop. He requested the workers to make it when they had a free hour and agreed to pay. He then purchased the materials according to his daughter's instructions and supplied them to the shop. Once she had to explain to the mechanic personally how she wanted it to be done.
The mind being familiar with the conventional washing machine, this innovation comes across as surprisingly simple. It consists of an aluminum cabin in which there is horizontal cylinder made of iron net wire. The cylinder is connected to a pedaling system which consists of a cycle chain, pedal and a seat. An old broken cycle was used for this purpose. In appearance, it looks like an extra cycle usually seen in a gymnasium, which is connected to a cabin. Clothes are put into the cylinder. This cabin is filled with water to the level of clothes. Washing powder is added and left to soak. Then pedal for 3 to 4 minutes. The cylinder rotates at a very high speed with the clothes inside, cleaning them thoroughly. Soap water drains out, the barrel is filled and the process is repeated. By pedaling, the washed clothes are centrifuged and become about 80% dry. NIF has filed the patent for this machine. The advantages are galore. In the rural area, electricity is always a scarcity, and with revision of rates, the common man cannot afford to use a washing machine in the first place. By attaching a cycle-like device to it, it can be used as an exercise machine, thereby serving the twin purposes of keeping fit as well as doing the laundry. It is quite cheap at cost, as cost would be limited to about 2000 rupees. It is portable, so the motivation is highly practical for use in the rural areas and stays within the budget of the common man. Now, there is a proposal for mass production of this washing machine. Now I would move on to the second segment, ideas. An idea can change your life. All the modern day industrialists unanimously agree that people who face the problem know their solutions better. Especially in a growing economies like India, etc., any existing product may not actually fulfill all the needs and requirements of its customers. People may want low-cost, multiple-use device or systems or services. We will look at few such solutions that came out from customers themselves. First, all of you must be aware of a website named redbus.in. This is a 600 crore company today, started by Mr. Fanindra Sama with just 5 lakh investment in the year 2005. He made the website out of his personal need to book tickets online. He found that there were too many travel agencies which were not known to the people and vice versa. So buses would go partially empty while there were passengers who postponed their travel due to lack of seats. Second, 22-year-old Saket Modi's hobby had been hacking computer systems. After a bitter experience in childhood, he understood the need to use this hobby only for ethical purposes. During his graduation, he sharpened his hacking skills. He would report the vulnerabilities of different websites to their owners and offer solutions. Today, he is the CEO of Lucidius.com, having clients as Microsoft, Reserve Bank of India, IBM, etc. He charges anywhere between 1 lakh to 50 lakhs for his solutions. Well, the stories of many software companies are similar to the above. Being from IT background, I wish to speak about few innovative ideas which were used to construct successful business ventures for using internet. When computer was invented, no one knew internet was possible. When internet started, no one predicted the social revolution that the networking sites like Facebook and YouTube will bring about. Today is a new era where the internet and IT services have shown path to altogether new career opportunities that were never imagined before. The beauty of this path is the ease with which the business model can be transformed. Zero investment on hardware, and most importantly, the business runs in a virtual office. That is, people can work from their homes. Following are few ideas that have transformed careers of homemakers, provide extra source of income to youngsters, or have grown into a successful business models altogether. Let us hear few such ideas. First one. Many people are emotionally attached to their old items like albums, furniture, books, and other antique objects inherited from their ancestors. But the problem starts when we have to preserve them. Without proper care and maintenance, they tend to rust or get damaged. People who are traveling a lot might want to keep such things at one place so that they may bring them back once they settle down or possess a large enough space. An idea, store more, is born out of this need. They preserve these items in cartons and take proper care of them by charging monthly nominal fee per box. Store More CEO in Delhi is seeing profits of late. Moral: human emotions are excellent raw material for an idea. The second idea, online auto. We need to be admitted to a hospital urgently, but there is not a single auto in the vicinity. Auto drivers may reject the destination or demand double price.
Autovola.in has solved this issue. Just like radio taxi model, this company has a call center which books auto for us and sends it to our home in time. Since it ensures regular income, many auto drivers prefer joining these jobs. In just 2.5 years, the number of autos in the company have grown from 25 to 150. Mukesh Jha and Janardhan Prasad are planning to expand this business to other metros. Moral: great ideas are very simple. The third idea, cash tube. If you have a video camera in hand and an idea in head, then make a start. Hitendra Pradhan used this as his investment and began making videos of yoga, dance, cooking, stories, health tips, rhymes and many more of daily needs. He just fine-tunes these and uploads in different channels of YouTube. As the hits go up, he started minting money. Currently, he earns 25 lakh per month. It's not an easy job, he says. Finding the video of people's interest, verifying copyright and making changes to increase the hits is the challenge for which he is getting paid. It's an exam that he takes up every day and has been scoring top mark each time. Moral: follow the trend and even an ordinary idea can give extraordinary results. The fourth idea, e-vegetables. Both the wife and husbands are working pair. They pay and purchase almost everything online. But what about vegetables and fruits which are our daily needs? They cannot be preserved for more than a week. A Hyderabad-based farmer-to-home.com found a solution. Go to the website and choose the required vegetables and their quantities. Register your address, make a minimum purchase of Rs 180 and the vegetables are delivered to your home. CEO of Farmer to Home, Ramana Kumar, is planning to extend this facility to other metros. Moral: one's need is another's business idea. The fifth idea, housemaids. Even people who earn in lakhs have to bear with their maids who take leave several times a month. It's a huge loss to their precious time and energy. At the same time, even maids need that bandwidth. So there seems to be a need to institutionalize this facility. Gauri Singh from Ludhiana has organized maid services. The maid services company transfers the profit to all the maids working for it. This model also ensures complete customer satisfaction. Moral: few ideas are in our bag. We need to search in right places. The sixth idea, Indians are quite religious and pay equal importance to marriage and death. Sharad karmas for our ancestors are mostly done in Kashi, but it may be difficult to go there every year and carry out the rituals. KashiMoksha.com founder Dwivedi provides services like Shraddh, Burial, Annadan, etc. We could send the ashes in courier and the entire ritual will be carried dharmically. We may even request a video of the whole proceeding. Moral: idea plus sentiment equal to success. Few other ideas below have created successful business careers for many people. They are house salon, pet services, men shopping, organic shopping, lady cab, gift bazaar, books for rent, rental designer dresses, car care, virtual office secretary, greenery for rent, etc. You may say, I have lot of ideas. How do I figure out which is extraordinary? I would say, choose the one which doesn't let you sleep and eat. Choose the one with which you have fallen in deep love. Choose the one for which you are willing to lose anything. Give life to an idea. Now moving on to the third section. I am good at innovation. I have pinned down to a profitable idea. However, I can see a lot of practical hurdles. Now comes the final step. That is, finding a practical platform to incubate your idea until the venture crosses all the startup hurdles. Following would be your concerns. I am a technical person. I do not know anything about legal policies, market procedures, advertising, getting financial help in the form of loans, preserving the intellectual property rights of my idea, setting up infrastructure, marketing, and last but not the least, finding a proper team, that is human resource. What if we can find all the answers in a single place? Such a place is called Technology Business Incubator. Today I got a mail from TBI VIT University. It invites innovations from individuals and private organizations under program TREMAP, Technology Refinement and Marketing Program. It is a facilitator identified by TIFAC to provide market support to indigenous innovative technologies towards their commercialization. First one, working prototype should be available such that the innovator is himself not in a position to market it.
Second scope includes making the technologies investment ready by extending support towards market leakages through market survey, analysis, testing, certification, validation, etc. Its jobs are facilitation of prepare business plan, carry out refinements, obtain IPR and patent filing guidance, showcase technology, obtain industry feedback, explore investments, and transfer of technology. Similar program is also launched at IIIT Hyderabad under CTE, Center for Innovation and Entrepreneurship. It provides a 6-month platform for areas belonging to information technology and communication. It provides infrastructure, guidance, networking, funds, consultation, marketing, accounting, legal, and infra setup. Few enterprises born out of CTE are Setu Technologies, clap1.com, martmobi.com, etc. So, I would advise all of you listening to this lecture, please go through these incubation programs available in your respective cities and give life to your idea. Finally, before ending, I wish to talk about few private and government agencies which encourage and help innovations. First is National Innovation Foundation, India. It is an autonomous institution of Department of Science and Technology. Government of India based on the honeybee network philosophy, which provides institutional support to grassroots innovators and traditional knowledge holders from the unorganized sector of the society. The second is SRISTI. It is a non-governmental organization set up to strengthen the creativity of grassroots innovators and inventors and entrepreneurs engaged in conserving biodiversity and developing eco-friendly solutions to local problems. Here on the website of SRISTI, you can read about its activities and participate in them. Please visit sristi.com and be its member, volunteer, or one of its innovator. I would like to give a few problems identified by SRISTI seeking solutions or augmenting existing solutions. You may want to consider working on one of these. First one is, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again after filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. Please post a solution for this problem. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through water vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed. But for larger volume or space like in official buildings, we need to have a large capacity cooler or some other advanced solution to have cooling equivalent to air conditioning. The third problem they would like to find solution is draw energy balance graph using web-based technology. I would not go further into description of the problems, but few more problems they are interested are how to apply knowledge management techniques for application of engineering knowledge, saving in total energy cost as electricity cost by cogeneration through gas turbine, use of Linux-based network and Office, use of Linux-based network and Open Office. Windows-based operating system is expensive and all Office softwares are also expensive. In many cases, it is crossing cost of PC. So they would like to find an open source Office tool which can be used on Linux operating system. Next is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring 3-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the load. Next is development of online power measurement instrument.
Few more are comparison between compressed air and hydraulic forging machines in terms of capacity. Both can handle operating and maintenance costs of both technique and specific energy consumption. Saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. They would also like to augment few already existing innovations. Example, automatic pump operator, amphibious bicycle, bullock cart operated sprayer, compost aerator, gas operated iron press, washing machine cum exercise machine, which has already been discussed, Mitti Cool, improving the refrigerator that is designed based on mud model, tractor, tea making machine, Pani Hari. All these are few existing technologies to which they would like to augment with newer solutions. The Srishti group is seeking solutions to following real world problems. The first one, in induction furnace, charge is filled and heated, thus metal melts, which is poured in crucible for further processing. The quantity of liquid metal is required to be known. The problem is this automated process of weighing, wherein empty crucible is weighed first and then weighed again, filling the metal into crucible. However, this method is not very popular across the industry. For more details, you could visit the website. The second problem is double effect evaporative cooling. During summer, when air is hot and humidity is low, generally most preferred solution for cooling is evaporative cooling, as it is most efficient way compared to other options available like air conditioning through vapor absorption route. This option is feasible for small area where cooling is needed, but for larger volume or space like in official buildings, we need to have large capacity cooler and some other advanced solutions to have cooling equivalent to air conditioning. The third problem is draw energy balance graph using web-based technology, that is PHP. The problem is it is required to draw and display energy balance for all forms of energy being used on a web-based platform. By having energy balance on internet, many stakeholders can access it and further energy conservation work can be carried out. The next problem is how to apply knowledge management techniques for application of engineering knowledge. Knowledge management is considered as a potential tool to deliver solutions. Here, in more fundamental thoughts are required on how knowledge management can be used with engineering knowledge, which are the modeling tools or technologies of knowledge management and how they are applied. The next is saving in total energy cost, that is fuel consumption cost for spray dryer as well as electricity cost by cogeneration through gas turbine. In ceramic industry, raw material is mixed with water in a ball mill and then dried in a spray dryer. Electrical operating load in a typical tiles manufacturing unit is about 1000 kilowatt. Grid electricity traffic is about rupees 3.85 kilowatt per hour. Plant operates 24 hours and 300 working days. Lignite is used as a fuel to generate producer gas, which is fired in the spray dryer. Initial moisture content of input material to spray dryer is about 35%. Here, the cogeneration heat and power ratio can be taken as 20% power and 80% heat. And price of lignite is also very high. They would like to have a solution for this problem. The next is an IT-based problem wherein they want to have a Linux-based network open office system. The current Windows-based operating system is expensive and all office software are also expensive. In many cases, it is crossing the cost of PC. Further, these are highly susceptible to viruses, which increases expenses for antivirus software. When one wants to scale up, non-affordable. The next problem is finding out methodology or evolving a new methodology for estimating or measuring three-phase squirrel gauge induction motor efficiency at site condition without decoupling the node. The next problem is development of online power measurement instrument. The next problem is comparison between the compressed air and hydraulic forging machines in terms of capacity that both can handle
operating as well as maintenance cost of both techniques and specific energy consumption. The final problem is saving in electrical power consumption for air conditioning by reducing heat load in a setup involving many computers. In a hall containing a large number of computers, the hot air from the exhaust fan of computer puts an additional load on air conditioning system. Suggest some innovative measures to minimize this additional load on AC to save extra power consumption by AC. This can be carried out by designing a duct collecting hot air exhaust from each of the PCs and throwing exhaust out. You can also think any innovative approach for minimizing this load. Please visit the website for more such problems. They would also like to have augmentation to the existing innovations. Few of the innovations that already existing are automatic pump operator. The machine consists of 3 basic units. Water level sensor unit for overhead tank. It consists of 2 floats and electrical signaling unit. Based on level of water in tank, different signals are activated and fed to control unit. Second, water level sensor unit for all reservoir source. In normal cases, the pump starts once the water level in the overhead tank falls below the threshold level, and stops when it is filled up. Sometimes it happens that the water source is empty, which results burning of motor winding. Whenever the water level sensor unit for overhead tank sends signals to control unit for switching on the pump, this unit checks the water level in the source and sends feedback. But there is no water in the source. It sends signals to control unit for switching of the pump. Third, the control unit. This is the main unit of the system which receives signals from water level sensors and switches on or off the pump accordingly. They would like to augment this innovation. The second innovation is amphibious bicycle, a unique attachment retrofitted to a conventional bicycle to make it amphibious in nature. It is ergonomically designed, low-cost, manually operated transport vehicle with capacity to transport one person at a time. The bicycle has capabilities of having front and backward movement in water. The project has been supported under MVIF and has also been featured in leading national as well as international channels. They would like to improve this design. The third is bullock cart operated spray. The main components of the sprayer are self-made frame, lunged iron wheels, differential unit, belt and pulley drive. This device is pulled by a pair of bullocks. The gearbox has 3 gears. When operator shifts the level to higher gear, frequency of strokes of pump increases, which consequently develops more pressure. As a result, the spray fluid atomizes into fine droplets with wider swath. When the gearbox is in neutral position, the drive to the pumping unit gets cut off. The suction pipe of the pump is connected to the spray tank and a delivery pipe is connected to the spray boom. The height of the spray boom can be adjusted as per the requirement suiting to the height of the crop. They would like to augment this design. Next design is compost aerator. The present innovation relates to a compost aerator machine which can efficiently turn, mix, aerate and humidify the waste for easy conversion of bio-waste to compost useful as rich manure in agriculture field. An Indian patent has been filed for the innovation. His manufacturing unit is registered as Donshi Mechanization. The next innovation is gas-operated iron press. The innovation consists of an iron box that is operated through LPG gas. There is an inbuilt automatic lighter for ignition of the filament in the iron. The box has a capacity of holding 1 kg of gas. The iron gets warmed within 2 to 3 minutes up to 45 degrees. The cost for operating the iron box for an hour is rupees 1.8 approximately. The low-cost gas-operated iron is ideal for tailors and washermen due to its cost effectiveness and simplicity in design. The next design was already discussed, which is washing machine cum exercise machine. The innovation is a mechanical, semi-automated, pedal-operated washing machine for clothes, which works on the principle of tumbling effect. The device comprises
a cuboid-shaped encasement which rotates through a shaft integrated to pedals with a seating arrangement for the user. The operation facilitates physical exercise for the user. They would like to augment this design so that it can start up for a mass production. The next is Mitti Cool. It is a refrigerator developed using mud as its ingredient. Next is Tractor. Bachubai's tractor is to be optimized with variable speed engine and a newly designed gearbox. Next is tea making machine. It needs to have control system to enable the mixing of tea, milk, sugar in proportion one wants. It should be able to remember the preferences of different consumers for different moods with a smart card. Tea has to be made in Indian style. Last is Panihari. Can we make it more efficient, comfortable and redesign load distribution system in any other way for this Panihari? For further details, you can visit srishti.org. And here I end my lecture on motivation for innovative engineering project. You have heard some prospective ideas and possible solutions. Now it's time to gear up your wit and decide what do you really want to do with your engineering knowledge. If you are prepared to make it big, keep questioning yourself what really motivates you. I hope my lecture has been useful to each and everyone and identifying an appropriate platform to incubate your idea and finally coming out in flying colors. With this, I end this lecture. All the best. Thank you. I hope this lecture touched your thoughts with a noble notion. Tune into the Noble Lecture series of VIT Community Radio for another noble talk from eminent professors, researchers, and innovators from different fields. You are listening to VIT Community Radio 90.8 FM. Let the talks touch your thoughts with our noble notions. தமிழ்ச்சுடர் வாழும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒலி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்பனின். மனிதர்கள் வாழ்வதற்கே பிறந்தனர். ஆனால் வாழ்ந்தால் மட்டும் போதுமா? வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய வேண்டாமா? அதாவது பயனடைய வேண்டாமா? இன்றைய மனிதன் தனியே உழைத்து வாழ்ந்திடவில்லை. இன்றைய மனிதன் சமூக உழைப்பில் வாழ்கிறான். இன்று சமுதாயம் அடைந்துள்ள பெரியதொரு வளர்ச்சி அறிவார்ந்த மனிதர்களுடைய உழைப்பு சமூக உழைப்பாக, அதாவது சமூகத்திற்கு பயன்படக்கூடிய உழைப்பாக வளர்ந்துவிட்டது. இந்த வளர்ச்சி அறிவு நிலையில் வளர்ந்ததா, இல்லை பொருளாதார வளர்ச்சியில் ஏற்பட்ட மாற்றங்களின் வழியில் ஏற்பட்டதா? நம் நாட்டை பொறுத்தவரை வரலாற்று போக்கில் அடைந்த வளர்ச்சிதான் இவை. இந்த சூழ்நிலையில் தனி மனிதர்கள் அல்லது வாயுள்ள சிலர் கூடி தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ள நினைப்பது, தங்களுக்கு மட்டும் தீர்வு காணும் வகையில் சிந்திப்பது இன்று நடைபெற்று வரும் தீய பழக்கங்கள். மனிதர்களில் பல பேர் வாழக்கூட ஆசைப்படவில்லை, பிழைப்பு நடத்ததான் ஆசைப்படுகிறார்கள். பிழைப்புக்கும் வாழ்வதற்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்கிறீர்களா? சொல்கிறேன். அறிவு வளர்ச்சியில் ஆர்வம் காட்டுவதில்லை, அன்பு நெறியில் வாழ தலைப்படுவதில்லை. சமூக ஆர்வம், சமூக சிந்தனை, சமூக உழைப்பு ஆகியன அறவே இல்லை. மற்றவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படுவதில்லை. படித்தவர்களிடம் கூட இந்த எண்ணம் தலை தூக்கிதான் நிற்கிறது. விருந்தினர் அறையில் பல ஓவியங்களை மாட்டி வைத்திருந்தார் ஒரு பெண்மணி. அவரது தோழி விருந்தாளியாக வந்திருந்தார். அவரது தோழிக்கோ அதில் அவ்வளவு ஆர்வமில்லை. ஏண்டி, உனக்கு அறிவு இருக்கா? யாராவது பணத்தை கொடுத்து இந்த ஓவியங்களை வாங்குவாங்களா? இது எவ்வளவு காலம்தான் நிலைக்கும்னு கூறினார். வெறும் வண்ணத்துக்கும் திரை சிலைக்குமா இவ்வளவு 1000 ரூபாய்களை கொடுக்குறீங்க? என்ன பாரு, நீங்க வாங்கி வைத்துள்ள ஓவியங்களுக்கு நிகரான தொகைக்கு நெக்லஸ் வாங்கி கழுத்தில் அணிந்திருக்கிறேன் என்றார் கர்வம் பொங்க. அப்பெண்மணியோ, நீ கரிக்கட்டையாய் கிடந்து சற்று பளபளப்பை பெற்றுள்ள ஒரு பொருளுக்கு மதிப்பு தருகிறாய். நானோ இதை வரைந்த மாற்றுத்திறனாளிகள் மனதால் வலிமை பெறும் வகையில் அவர்களுடைய திறமைக்கு மதிப்பளிக்கிறேன். எனக்கு பகட்டுக்கு செலவழிப்பதை விட மனிதனுக்குள் ஒளிந்து கிடக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர செலவழிப்பதே எனது கொள்கை என்றார். இதேபோன்று மனிதரை 3 பிரிவுகளாக பிரிக்கிறார் திருவள்ளுவர். முதல் வகையினர் சுயநலத்திலே நாட்டமுடையவர்கள்.
முதல் வகையினரை ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகலாம் பேரறிவாளன் திரு என்கிறார். அதாவது சிலர் சுயநலத்திலேயே நாட்டமுடையவர்கள். அவர்கள் தமது பிழைப்பை பற்றியே கவலைப்படுபவர்கள். இவர்களை ஊருணி போன்றவர்கள் என்கிறார் வள்ளுவர். ஊருணி தனது நிலையை காப்பாற்றிக் கொள்ளும் சுயநலத்துடன் கொடுக்கிறது. இல்லை இல்லை, கொடுக்கவில்லை, மனிதர்களை எடுத்துக்கொள்கிறார்கள். அதனால் ஊருணி நிலை தற்காப்புதான். அடுத்து, பயன்மரம் உள்ளூர் பழுதற்றால் செல்வம் நயனுடையான் கற்படின். அடுத்த வகையினருக்கு தற்காப்பு உணர்வு உண்டு. ஆனாலும் விருப்பு வெறுப்பின்றி எல்லோருக்கும் பயன்படுவர். முதலாளித்துவ சமுதாயத்தின் நன்றியை விரும்பாத இவர்கள் பயன்மரம் போல் வாழ்வார்கள், வளர்வார்கள். ஆயினும் முழுமையில்லை. அடுத்தது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்படின். மூன்றாவது அணியினர் பிறருக்காகவே வாழ்வார்கள். ஈட்டிய பொருளை மற்றவருக்கு வழங்குவார்கள். மருந்து மரம் சமுதாயத்திடமிருந்து மிக மிக குறைவாக பெற்றுக்கொண்டு தாம் பெற்றுக்கொண்டதை விட பல மடங்கு நமக்கு திருப்பி தருகிறது. ஏன், தன்னையை கூட அழித்துக் கொள்கிறது. இன்றைய மனிதரோ சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த ஆக்கத்தை விரும்புவதில்லை, அதற்காக உழைப்பதில்லை. சமுதாயத்தின் நன்மையை நாடாமல் சமுதாயத்திற்கு மாறாக எதிரான ஒன்றையே நாடுகின்றனர். தங்களுடைய ஆதாயத்திற்காகவே சமுதாயம் என்ற அமைப்பு இருப்பதாக கருதுகின்றனர். எனவே நேயர்களே, மருந்து மரமாக இருந்து மற்றவருக்கு பயன்படுவோம். இதையே வள்ளுவர் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கற்படின் என்று கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VAT பண்பலை 90.8. இது VAT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து யார பத்தி சொல்லலாம்னு தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தேங்க. வித்தியாசமாவும் புதுசாவும் யாராவது எதையாவது பண்றாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் ஜெயஸ்ரீ பத்தின செய்தி எனக்கு தெரிய வந்தது. வயசானவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்கு தினம் தினம் அவங்களை குறி வச்சு அரங்கேற கொள்ளையுமே சாட்சிங்க. வெளிநாட்டுல வேலை கிடைச்சு செட்டில் ஆகிற பிள்ளைங்களுக்கு பெத்தவங்களோட நினைப்பே இருக்கிறது இல்ல. பெத்தவங்க இறந்தா கூட அவங்களுடைய இறுதி சடங்குக்கு நேர்ல வரத கூட தவிர்க்கிற அளவுக்கு அவங்களுடைய மனோபாவம் மாறிடுச்சு. சில பேரு உள்ளூர்லயே இருந்தா கூட தான் குடும்பத்து வயசானவங்களை கூடவே வச்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்ல. முதியோர் இல்லத்துக்கு அனுப்புறத சில பிள்ளைங்களும் அங்க போறத சில பெத்தவங்களும் கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைய ஏமாற்றங்களோடையும் ஏக்கங்களோடையும் வாழ்றாங்க நிறைய வயசானவங்க. ஆனா அவங்க இருக்க அந்த இடமும் அவங்களுக்கு பாதுகாப்பானதா இல்லைங்கிறது ரொம்பவே சோகத்தை தரக்கூடிய கசப்பான உண்மை. இந்த மாதிரி இருக்க வயசானவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீயோட புது முயற்சியை பத்தி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பொதுவா எல்லா தம்பதிகளுக்கும் கல்யாணம் ஆன முதல் 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ தாங்க அவங்களுக்கான நேரம் கிடைக்குது. அதுக்கப்புறம் குழந்தைங்க அவங்கள வளர்த்து ஆளாக்குறது அவங்களுடைய கல்யாணம்னு வருஷங்கள் ஓடிடுது. பிள்ளைங்களை செட்டில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் 50 வயசுக்கும் மேல மறுபடியும் அவங்களுக்குன்னு சின்னதா ஒரு இடம் கிடைக்குது. அது அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாழ்க்கை மாதிரின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையோட அந்த பகுதியை அமைதியாவும் ஆரவாரம் இல்லாம அவங்களுக்காக மட்டுமே வாழ்ற மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு சூழலை உருவாக்கி தரணும்னு நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் சென்னை ஹோம்ஸ். கட்டுமான துறையில எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா அந்த துறையில கவனம் இருக்கும் பெண்கள்ல ஒருவர் தான் நம்ம ஜெயஸ்ரீ. இப்படி என்ன இவங்க ஸ்பெஷல்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்குமே, அதுக்கான விடைய நானே சொல்றேங்க. சீனியர் சிட்டிசனுக்காக பிரத்யேகமான ஹவுசிங் திட்டத்தை அறிமுகப்படுத்தின புதுசான முயற்சிக்கு சொந்தக்காரங்க ஜெயஸ்ரீ. இந்த மாதிரி ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களே,
இவங்க கட்டுமானத்தை பத்தி படிக்கும் போதுல இருந்தே இந்த எண்ணத்தை வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நீங்க நினைச்சினா இல்லவே இல்லைங்க. ஜெயஸ்ரீ இப்ப பண்ற பிசினஸ்க்கும் அவங்க படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க BA B.Ed படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கோல்ட் மெடல், பிளே ஸ்கூல், லேடிஸ் ஹாஸ்டல்னு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. 2012ஆம் ஆண்டு இவங்க அப்பா தவறிட்டாராம். அவர் இருக்கும் போதே கேன்சர் ஹாஸ்பிட்டலோ இல்ல முதியோர் இல்லமோ தொடங்குற ஐடியா இருந்தது. அப்பா போனதும் புதுச்சேரியில இருந்த அவரோட நிலத்தை வயசானவங்களுக்கு உபயோகமா ஏதாவது ஒரு வழியில பயன்படுத்த நினைச்சாங்க ஜெயஸ்ரீ. NGO ஆரம்பிக்கிறதுல நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கும்னு தோணுச்சாம். வயசானவங்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை பத்தி கேள்விப்பட்ட செய்திகளும், பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆனதால கடைசி காலத்துல பாதுகாப்பில்லாத சூழல்ல வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறதும், முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பப்படுறதுமா அவங்க சந்திக்கிற அவலங்கள் ஜெயஸ்ரீய ரொம்பவே பாதிச்சுது. ஜெயஸ்ரீ பல வயசானவங்கள கதைகளை கேட்டது, பல பேரை நேர்ல பார்த்தது, இப்படி பல விஷயங்கள் ஜெயஸ்ரீ மனசுல கேள்விகளை ஏற்படுத்துச்சு. அதுல அவங்களுடைய முக்கியமான கேள்வி, என்னெல்லாம் இருந்தா வயசானவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கும்னு. அதுக்கு ஜெயஸ்ரீயே விடையையும் கண்டுபிடிச்சாங்க. பாதுகாப்பான இருப்பிடமும், 3 வேளையும் சாப்பாடு, அவசரத்துக்கு மருத்துவ உதவின்னு இந்த 3 இருந்தாலே போதுங்க, வயசானவங்களோட வாழ்க்கை ஓரளவுக்கு நிறைவாயிடும். அப்பா விட்டுட்டு போன நிலத்துல சீனியர் சிட்டிசனுக்கான ஹவுசிங் திட்டத்தை முயற்சி பண்ணினா என்னன்னு தோணுச்சாம். ஆனா பல சந்தேக கேள்விகள் ஜெயஸ்ரீ மனசுக்குள்ள உருவாச்சு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில அதுவரை எந்த அனுபவம் இல்ல ஜெயஸ்ரீக்கு. அது மட்டும் இல்லாம சென்னையில ஜெயஸ்ரீ மட்டும்தான் ஒரே ஒரு லேடி பில்டர். ஏதோ ஒரு தைரியத்துல துணிஞ்சு இறங்கினாங்க. 6 ஏக்கர் நிலத்துல 54 யூனிட் கொண்ட கம்யூனிட்டி ஹோம் கட்டினாங்க. எல்லாமே ஒரே ஒரு பெட்ரூம் கொண்ட வீடுகள் தான். வயசான காலத்துல கணவனும் மனைவியும் மட்டும் சேர்ந்து வாழ சிங்கிள் பெட்ரூம் போதுமானது. தேவையில்லாத இடம் இருந்தா அவங்களுக்கு வீடை மெயின்டைன் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இன்னொரு காரணம், அவங்க அடிக்கடி விழறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு ஜெயஸ்ரீ இந்த மாதிரி திட்டத்தை போட்டாங்க. அவங்களுக்கு தேவையான பெட், ஃப்ரிட்ஜ், டிவின்னு எல்லாம் கொண்ட பினிஷ்டு ஹவுஸா பிளான் பண்ணாங்க ஜெயஸ்ரீ. ஒரே ஒரு பெட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு இங்க வந்து குடியேறலாம். 16 லட்சத்திலிருந்து 40 லட்சம் வரை பட்ஜெட். ஆனா சில வயசானவங்களால உடனே அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்க முடியாம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க 3 வருஷம் வீட லீஸுக்கு எடுக்கலாமா. லீஸுக்கான பணத்தை மொத்தமா கொடுக்கற அளவுக்கு வசதி இல்லாதவங்க மாச வாடகைக்கும் வரலாங்க. 10,000 ரூபாய் வாடகையில 3 வேளை சாப்பாடும் அடக்கம். ஆனா எல்லாமே சைவ சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவும் வயசானவங்களுக்கு ஏத்த மாதிரி அதிக உப்பு, காரம், மசாலா இல்லாத சாப்பாடு கிடைக்குது. பாத்ரூம்ல வழுக்கி விழாம இருக்க ஆன்டி கிரிட் தர, டாய்லெட்ல விழுந்துடாம இருக்க பிடிச்சிட்டு எழுந்துக்கிற வசதி, இன்டர்நெட் வசதி, மாசம் ஒரு முறை கோயில், சினிமா, டின்னர்னு வெளியில கூட்டிட்டு போறது, மசாஜ், பியூட்டி பார்லர்னு வயசான காலத்துல ஒருத்தருக்கு என்னெல்லாம் அவசியமா இருக்குமோ அத்தனை வசதிகளையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க ஜெயஸ்ரீ. துணை இல்லாம வரவங்களும் இருக்காங்களாம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா யாருக்கு தெரியப்படுத்தணும், என்ன செய்யணுங்கிற தகவலை லெட்டர் மூலியமா முன்னாடியே வாங்கிடுவாங்களாம். அதுல குறிப்பிட்டபடிதான் இறுதி சடங்குகள் நடத்துறாங்க. பெத்த பிள்ளைங்க கூட கண்டுக்காம இருக்கிற இந்த காலத்துல எவ்வளவோ வயசானவங்களுக்கு சொந்த பொண்ணு மாதிரி இவ்ளோ வசதிகளை செஞ்சு தராங்க ஜெயஸ்ரீ. அனுபவம் இல்லாத ஒரு துறை, அதுவும் ரிஸ்க் நிறைஞ்ச ஒரு துறை. ஒரு பொண்ணா உனக்கு இதெல்லாம் சரியா வருமானு நிறைய கேள்விகள் ஆரம்பத்துல இருந்துதான். அதை உண்மையாக்கிற விதத்துல ஜெயஸ்ரீயும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்காங்க. வெறும் பணத்தை மட்டுமே குறி வச்சிருந்தா ஜெயஸ்ரீயும் வழக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிஸியாகி கோடிகளை பார்த்திருப்பாங்க. ஆனா பிசினஸ் தொடங்கறதுக்கு முன்னாடியே சீனியர் சிட்டிசனுக்கான ப்ராஜெக்ட்ங்கிறதுல தெளிவா இருந்ததால பெரிய போட்டிகள் இல்ல. ஏன்னா ஜெயஸ்ரீ மாதிரி வயசானவங்களுக்காக உழைக்கிறவங்களோட எண்ணிக்கை இன்னைக்கு இருக்கிற உலகத்துல ரொம்பவே கம்மிங்க. இவங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்ச கொஞ்ச வருஷத்திலேயே பல வயசானவங்க பயனடைஞ்சிருக்காங்க. பல பேர் அவங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச ஆனந்தமும் நிம்மதியும் தான் ஜெயஸ்ரீயோட டானிக். இன்னும் பல வயசானவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால இந்தியா முழுக்க இவங்க திட்டத்தை விரிவுபடுத்தணுங்கிறது தான் ஜெயஸ்ரீயோட ஒரே ஒரு லட்சியம். நல்ல மனசுள்ள ஜெயஸ்ரீ மனசுக்காகவே வீடு கட்டுறாங்க. இந்த மாதிரி இன்னும் பல புதுசான திட்டங்கள் நீங்க கொண்டு வருவீங்க நான் நம்புறேன் ஜெயஸ்ரீ. வயசானவங்களை பத்தி யோசிக்க இன்னும் சில பேர் இந்த உலகத்துல இருக்காங்கிறதுக்கு ஜெயஸ்ரீ தாங்க சாட்சி. இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட உங்களை அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. இன்றைய தமிழோவியம் தீட்டுபவர் ஜெயஸ்ருதி. வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துச் செல்வம், பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள. அருள் என்னும் சிறந்த செல்வமே இந்த உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் தலை சிறந்த செல்வமாகும். ஏனெனில் பொருட்செல்வங்கள் நற்பண்புகள் இல்லாதவரிடத்தும் உள்ளது. பொருட்செல்வங்கள் எத்தகையோரிடமும் வந்து சேரும். நல்லவன் தீயவன் என்ற வேறுபாடு அதற்கு கிடையாது. ஆனால் அருளானது நல்லவர்கள் பக்கமே அமையும். ஆகையால் எப்பொழுதுமே துன்பங்களும் துயரங்களும் இல்லாத ஒரு உலகம் உருவாக வேண்டுமானால் பொருட்செல்வங்கள் பெருகினால் மட்டுமே போதாது. உலக மக்களின் உள்ளங்களில் அருட்செல்வமும் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கட்டும் என்ற எண்ணம் அவர்கள் மனதில் பதியும். ஒருவர் மற்றவருக்கு துன்பம் தர நினைக்க மாட்டார்கள். மாறாக துன்பப்படுவோரின் துயரை போக்க முனைவர். இதிலிருந்து இந்த உலகத்திற்கு அருட்செல்வம் எவ்வளவு இன்றியமையாதது என்பதை உணர முடிகிறதில்லையா? சரி, அருள் என்றால் என்ன? இதுதான் அருள் என்று கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி காட்ட எவராலும் இயலாது. செயலின் மூலம் உணர செய்வதுதான் இயலும். நாம தெருவுல சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே பசுக்கன்று ஒன்று துள்ளி குதித்து ஓடி வருகிறது. அதற்கு சாலை விதிகள் தெரியாதல்லவா? தன் விருப்பம் போல அங்கும் இங்கும் துள்ளி குதித்து செல்லுகிறது. அந்த வேளையில் விரைவாக ஒரு வண்டி வருகிறது. வண்டியோட்டியும் அதை பார்த்து விடுகிறான். வண்டியை மெதுவாக செலுத்த முயல்கிறான். அதற்குள் கன்றுக்குட்டி வண்டியின் முன்னே பாய்ந்து விடுகிறது. வண்டி அதன் மீது மோதுகிறது. இந்த காட்சியை சிலர் பார்க்கின்றனர். அவர்கள் ஓடி வந்து அந்த பசுக்கன்றை பார்க்கின்றனர். நல்ல வேளையாக அதன் உயிருக்கு ஆபத்து ஏற்படவில்லை. கால்களில் ஒன்றுதான் வண்டி சக்கரத்தால் அடிபட்டிருந்தது. அப்பொழுது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த வண்ணம் இருக்கின்றனர். அவர்களில் ஒருவர் மட்டுமே விரைந்து கன்றுக்குட்டியை தூக்கி வண்டியில் வைத்து வண்டியை கால்நடை மருத்துவமனைக்கு ஓட்டுமாறு விரைவுபடுத்துகிறார். வண்டியோட்டியும் மருத்துவமனையை நோக்கி செல்கிறார். அங்கே பல பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனர். ஒருவர் மட்டுமே உடனே அதற்கு உதவி புரிய முன்வந்தார். மற்றவர்கள் வேடிக்கை பார்ப்பதுடன் நின்றுவிட்டனர். கன்றுக்குட்டி யாருடையது? தெரியாது. உதவி செய்ய முன்வந்தவருக்கு சொந்தமானதா? இல்லை. அவர் இதை அதற்கு முன் கண்டதே இல்லை. யாரேனும் உதவி புரியுமாறு தூண்டினார்களா? ஒருவரும் தூண்டவில்லை. பிறகு ஏன் அவருக்கு அந்த எண்ணம் தோன்றியது? இதுதான் அருளுணர்வு. தமக்கு முன்பின் தொடர்பு இல்லாத ஒருவரிடமோ ஒரு உயிரிடமோ காட்டுகின்ற பரிவே அருள் என்பதாகும். தாய் தன் பிள்ளையிடம் அன்பு காட்டுவதற்கு காரணம் அவர்களிடையே உள்ள அன்னை பிள்ளை என்கின்ற உணர்வு. இதுபோலவே ஒரு வகை தொடர்பு இருந்தாலே அன்பு பிறக்கும். எவ்வகையான தொடர்பும் இல்லாத போதும் ஏற்படுகின்ற அன்பு அல்லது இரக்கமே அருள் என்னும் உணர்வாகும். அருளாகிய செல்வத்தை பெறுவது எல்லாராலும் இயலாது. மிக சிலரே அதை அடைந்துள்ளனர். ஒருவேளை நம் முன்னோர் தேடி வைத்த அத்தகைய உயர்ந்த செல்வம் இருப்பதை நாம் மறந்திருக்கலாம். அதை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வர வேண்டியது நமது கடமையாகும். அதற்காக நாம் முல்லை கொடிக்கு தேர் அளிக்க முயற்சி செய்ய வேண்டியதில்லை. போர்வையை எடுத்துக்கொண்டு ஆடும் மயிலை தேடி போக வேண்டியதில்லை. வாடிய பயிரை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டு நிற்க வேண்டாம். நம்மை சார்ந்தவர்களின் துன்பத்தை துடைக்க முயன்றாலே போதும். நம் கண்முன் அல்லல் படுபவர்கள் துயரத்தை நீக்க பாடுபட்டால் போதும். நம் நாட்டு மக்களுக்கு நம்மால் ஆன பணியை செய்வோம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தாலே போதும். நம்மால் பிறருக்கு எந்த சிறு தொல்லையும் நேராமல் பார்த்து கொண்டால் போதும். இதுவே அருள். இந்த விதை வளர்ந்து கனியாகி நம்மை மேன்மக்களாக விளங்கச் செய்யும். தமிழரின் பெருமையை போற்றும் மக்களாக, வரலாறு பேச தகுதியானவர்களாக நம்மை மாற்றும். நாம் மட்டும் அருள் உணர்வோடு இருந்தால் போதுமா? மற்றவர்கள் இடையூறு செய்வார்களே, துன்பம் தருவார்களே, முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களே என்றெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் யோசிப்பதைப் போல சிலர் நமக்கு இடையூறு செய்ய, துன்பம் தர, நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கலாம். ஆனால் அவர்களை பற்றி கவலைப்படாமல் நம் கடமையை ஆற்ற வேண்டும். அப்படி இருந்தால் அவர்களே நம்மை பணிந்து நம்மிடம் மன்னிப்பு கேட்கும் நாள் வரும். ஆகவே மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் புகழ் தேடிக்கொள்ள, சிறப்படைய எத்தனையோ வழிகள், வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது பழியை தேடிக்கொள்ளலாமா? சந்தனம் இருக்கும்போது சேற்றை பூசிக்கொள்ளலாமா? ஒளி நிறைந்த வழி கண்முன்னே இருக்க இருள் நிறைந்த வழியில் செல்லலாமா? மக்களாய் பிறந்து பகுத்தறிவு பெற்ற நாம் பழி தேடிக்கொள்ளும் குற்றத்தை செய்யலாமா?
எனவே நாம் அருளுணர்வை பெறுவோம். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இருப்போம். உதவி செய்யும் எண்ணத்தை நாளும் வளர்த்துக் கொள்வோம். இந்த அருட்செல்வத்தின் பெருமையை வள்ளுவர் அருட்செல்வம் செல்வத்துட் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல என கூறுகிறார். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது வாழ்வையும் இலக்கியத்தையும் இணைத்த ஒளி ஓவியம் தமிழ் சுடர். இன்றைய தமிழ் ஓவியம் தீட்டியவர் ஜெயஸ்ருதி. இது உங்கள் VAT பண்பலை 90.8. And you're listening to the show Travel Bonanza with, of course, your host Ashika. This show will allow you to explore and travel around the globe and, of course, through the radio. But guys, this is your guide. Where to go, what to do, how to go, what to eat, and where to stay. Hello to all the listeners. This is Vit Community Radio 90.8 and you're listening to the show Travel Bonanza with your host Ashika. The show where you get to travel around the world through the radio. As we stay in Vellore, how about in this episode we deal with the areas in the near vicinity. And in the near proximity, the first place we think about is the city of Chennai, or as some people call it, Madras. Chennai itself is an excellent tourist destination for all of us, especially the people of Vellore. Chennai is home to beaches, educational centers, recreational facilities, resorts, historical heritage sites, and plenty more. We definitely require more than one episode to feature this city. Thus, we could probably call it Part 1 of Chennai. The later sessions we can explore as we visit the places further. So what is the first thing that one remembers or recollects when one says Chennai? Yes, it is the beach, of course. The Chennai coast contains various beaches, the Thiruvanmayur beach, the Besant Nagar beach, Elliot's beach, Kovalam beach, and of course, how can we forget the Marina beach? So we'll talk about Marina in this first episode. Marina is the landmark of Chennai, or let's say India, being the second longest coast in the world. Marina is a hot tourist destination, even literally. Whenever I've visited the beach, it's always bustling with life. Tourists of various nativities all relaxing at the beach. The attraction of the tourists calls for many souvenirs that people can take back home. The main path to the beach contains side stalls that sell souvenirs like shells, beach attire, handicrafts, and of course, what is a tourist destination without food? There are tiny food stalls throughout the beach. Fish stalls, corn, chips, beach kulfi. Oh, that's my favorite, of course. And the famous bhaji stalls, how can we forget that? And apart from that, which you say the food, you have the horse riding, which is, I think, very particular to the Marina beach. You get to witness fishing right in front of your eyes in Marina Beach, and it's a complete experience. The unique aspect of Marina that sets it apart is the recreational features, like the memorials of individuals who have made a difference to what is Tamil Nadu today, like Dr. MGR's memorial. The facilities are very well maintained and constructed in a magnificent manner. So do visit the memorials, a glimpse of the modern history of the emergence of Tamil Nadu. How can I forget? What is a beach without a lighthouse? You get a chance to get a bird's eye view of the coastal phenomena along the horizon. Enough of me talking. We have an interview with one of the Chennaiites at Marina Beach. My name is Shivakumar. Okay, where are you from?
I'm from Chennai. Okay, so what do you do? I'm currently working in a software company in Mumbai, and I'm here for my vacation as this is my hometown. Okay, sir. So what brought you here to Marina Beach? I like those long walks over here, when I find time for myself and everything. And I like jogging over here because it's a pretty long beach and it's fun during the morning times. Yes, sir. And right now you're in the evening. So what makes you come here right now? It's pretty windy and all those types weather, and I like to take a walk when I want to, relax and everything. So you come with your friend. I see a lot of them right now. Yeah, we play football generally, and we hang out sometimes. We play frisbee and everything sometimes. But otherwise, we just talk and eat something over here. And we like the beach stall over here, which is good. So we come there during the nights and hang out over here. Yes, definitely. Marina is such a happening place. There's so much crowd here, and it's completely amazing. So what do you think sets Marina Beach apart from the other beaches? Maybe the initiative to clean the beach at certain intervals during the weekdays, and that's now I don't see that in any of the beaches. Like, even though I go to other beaches, but I find Marina, they've taken big initiative to clean it, and it looks pretty nice when you come and visit in the morning and during the evening hours. Yes, I still see them clean up, and you see the memorials, etc., which are on the side, and you should see they're pretty clean and they're very neat for everybody to visit even today. So what do you think is the most interesting thing about Marina? The food, I guess I like the food over here because I come for that mostly because I stay within around a kilometer from here, so I come for the food, and the beef stall and the fried rice and everything is too good over here, and what else, the bhaji and everything is good. It's famous for that. Yes, I've myself tried many dishes out here and I'm having a great time. So guys, be there at Marina Beach in Chennai. Anyway, thank you, sir, so much for joining us today. Thank you. And I'm sure it would have got the locals' viewpoint of this destination. Next, we will explore the educational facility of Chennai. And Tamil Nadu is known for its education. Yes, I'm talking about the largest libraries in India. One of the largest libraries in the world. Yes, it is the Anna Library. It is right at the heart of the city in Adyar. And of course, you can take the bus or the train, and soon probably the metro would be constructed. It caters to a large population, even the visually challenged. The speciality of this library is that there's an entire braille section that caters to the visually challenged. And there are various books of various genres, and it's one of the biggest collections in the world. So with me today is another individual who has visited the Anna Library and is an avid reader. What is your name and what are you doing? Hi, my name is Zwan Jaffer, and I'm studying in VIT University, Vellore, and I'm pursuing my BBA degree. And so I'm on my final year. So within 5 months to 6 months, I should be finishing my degree. Okay, good luck with that. Are you a regular member of the library? Yeah, of course, I'm residing in the hostels in VIT as a student. And quite often I do go to Chennai for some work or another. So, of course, Anna Library being one of the largest in Asia, there is a need that you should go there, you should visit it at least once. So I have gone there quite a number of times. So when was your last visit, sir? Well, we just had our summer holidays in December. So I think by mid-December I was there. So I had there was a reason I was in Chennai, around the locality of Adyar where the library is located. So I thought I should really make my visit there and check out the library. Yeah, it's definitely not hard to reach since it's at the heart of the city. And this is like a huge library as per the collection wise and the building as such. So what was your first reaction from outside when you saw one of the Asia's largest libraries? Well, of course, in terms of location, Anna University is very close by. And right across, when you pass Anna University, you come across the library. And the first glimpse, when you look at the library and look at the structure and the overall building, the first glimpse or first thought you get is probably, is this an IT company or IT building? That's how amazing this building looks. Very well polished, great looking building. And I think it's 8-floor building. And when you think, wow, how can a library be there for 8 floors, such a large size? So obviously expecting quite a lot of books, very good quality in terms of library, the content and the resources available for the people of Chennai and the students.
Yes, being such a large library, we definitely want to know how is the setup of the library. So what do you have to comment about the setup of the Anna library? Well, as soon as you enter the library itself, right at the starting, the entrance, you have like a complete large hoarding in front. That's almost like an index of the content of the library in terms of what's there on each floor. Like one floor you have just on management, another floor on arts, another floor on sports, another floor on engineering, sciences. So you have a whole lot of diversity, and each floor is specialized into category, a specialization into one particular course or another. And that's there for 6 floors, sorry. And on the 7th and 8th floor, it's 7th floor's journals, research papers, and a lot of resources for every single user who comes to the library. And 8th floor is the management and the authority, the officials who run the library. Okay, so there is a well laid out plan as you Exactly. enter the library itself. Yep. So it obviously helps in navigating through the library since it's very Yeah. large. So, sir, what do you think sets apart the Anna library from the other libraries? Well, there are several components which actually distinguish this library from any other library across India or even in VIT. In fact, VIT has a very good library. But if you look at Anna Library, it's a massive building. It's in the heart of the city. Therefore, it has to cater to the population. Therefore, it has to have a very big library. So, there's a lot of differences, and it's very well maintained inside, a very good quality. And of course, all your needs are met, whether you're in the science stream, management stream, sports stream. So every single component is covered. And of course, even if you're a researcher, you have all the resources you need. So in terms of the structure of the building, the quality of the building, the resources for a user, and the location and the size of the building, it's way better, way superb, and sets it apart from any other library in Tamil Nadu or across country or even in Asia. Yes, that's true. And what is special about this library? That it has a complete braille section for the visually challenged. Yep. So would you like to say something about that? Yeah, in the ground floor, as soon as you enter, there are several components or several departments subdivided. You have a braille section, of course, for the visibly challenged students. And of course, their needs have to be met. They're just as normal as every single one of us. And it's very nice that this particular library caters to everyone's need, and they don't have any problem just because they are visibly challenged. So it's very nice initiative from the government of Tamil Nadu. And that particular section for the Braille readers, they have a very large diversity of books, and everything is there for their convenience. So it's very nice, very good initiative. And right opposite to it, you have a separate section just for any examinations to be conducted. And of course, permissions have to be taken from the library authority. But you have a very good setup for examinations to be conducted, a Braille section, and you also have a canteen for anyone who comes to the library and spends almost the whole day in the library. Yes, due to the large collection, most people end up in the library right from the early morning till the late evening, till the library actually closes. So, sir, the next question, of course, the collection in Anna Library is huge, and the library is known for that in the world. So, what about the collection? Well, for my needs, what I go to the library is for either management or sports. Management is my specialization area. So as soon as I went into the management section, which is I think on the 3rd floor, on each floor, I think I should tell all the viewers or the hearers that each floor has 2 wings, A and B wing. So let's say on the management floor itself, 3rd floor, you have one particular wing just for certain books, certain sections, like let's say marketing, finance, HR, and another section, B wing, just for recruitment, other specializations, and other needs in particular to management. So each floor has its own A and B wing and specializations. So when I went into one particular wing, I think the A wing, I was particularly looking at recruitment and hiring new people and all related to HR and marketing. So I thought there's a huge diversity, a lot of books, and many might be wondering the authors in this particular library might be just Indian authors, the local authors, but you have authors from all over the world. The best books are available, and all the resources are there which you probably cannot buy online. And I was very satisfied, at least my needs when I went to find certain books, I got them. And in fact, there were so many books related to recruitment and hiring people that I in fact had to choose. I was in a confusion which book to choose. So I mean, that's a great thing for any librarian or any person who's an avid reader. Then I went to the sports section. In the sports section, of course, you look at football, cricket, basketball, hockey, swimming, several other sports. And every single sport is very well covered. You have all the books.
all the resources, and it's all up to date. Even, let's say, if I'm a Manchester United fan and I follow soccer, the latest editions of the yearbook of the club and latest reviews and magazines about the club, autobiographies of players, every single thing is there in the library. And most importantly, it's very well organized and very well maintained, and it meets the need for every single avid reader and encourages every single person to come to the library and spend their time in the library. Yes. And we as students require journals for our research. So Yeah. how do you think the library caters to that need? Well, on the 7th floor is the section for all the research journals and all the collections, all the resources we need for any specialization, any course we are pursuing. So every single journal or every single category, let's say management or science, has a lot of subdivision journals or publications. So there's a lot of variety in terms of journals, a lot of publications, and it's very well organized, as I mentioned before. So all the journals you need for references are there. So you can use the best of the resources, and that in turn helps your publication or your research project. So there's an entire floor for the journal section. Exactly. So I'm sure us VITians would find it very, very interesting and definitely a need for us. So, sir, what about the integration of technology in the whole facility? Well, first thing when I went into the library, I thought there would be Wi-Fi. There isn't Wi-Fi in this library, but they have computers in some floors, especially in the kids section. Of course, there are a lot of books for them. Along with the books, you have computers, like you have CDs which will enhance their learning, make the learning experience much more better, more comfortable, more fun. So as per the needs, computers are placed in certain places, but it's not there in every single floor. And of course, I think it is there for a reason, and the management has done that for a reason. Because of course, if you have Wi-Fi and you have computers everywhere, quite naturally people would misuse it for the wrong reasons. And therefore, computers are placed at the right, select and appropriate places. Yes, and because it'll be a free open source, I'm Yeah. sure they have to monitor it. And it could be a suggestion also for their further use. So, sir, this is such a huge educational opportunity, of course. Do you think the Chennaites actually utilize the resource very well? Well, I'll be honest, like when I went there, the number of people there were very less. Probably that could be because that was during the holidays period. But I think other than that, from even my friends who have talked to and the people of Chennai, very few people even use the library. And I really don't know what could be the excuses, because the location-wise is very good. You have every single resource there. So there isn't really any excuse for the people of Chennai. And I don't think you get any better source of learning, better source of enhancing your knowledge. And in this world, this century where everything is knowledge and how you develop yourself, I think there isn't any other place better than being at the library. And I think probably one suggestion which I have to the authority or the government who's running the library, they could probably, do the marketing of the library to create awareness about the library's existence. That in turn will create awareness and people will come to the library. So I think that is one suggestion which the government can incorporate over the period of time. Yes, that's very understandable. Do you have any other suggestion to the library authorities in terms of maintenance of further facilities, etc.? Yes. Thanks for pointing that out, because, the whole library is air conditioned, it's very well organized, and it's very clear for any person who enters the library on where their books are. But one suggestion is, it's a beautiful structure, beautiful building, but there's a lot of scope for improvement in terms of, the hygiene and the health and the way the building is maintained. There's a lot of dirt, a lot of dust, the glasses need to be cleaned, and probably the air conditions need to be serviced. There's a lot of things which I notice wherever I go. So I think when the library is such high standards in terms of the content of books, there is always a need to improve on the quality and the standards of the library in terms of basic cleanliness, health and hygiene. That is one big area of improvement which the library authorities can do. But if you look at it from their side, the library has been old and has been running for quite a long time. So if you look at that span and the number of years the library has been running, it's not bad the way they've maintained it. But always there is scope of improvement, because the number of people which I saw at least that particular day in the housekeeping department, there were quite a number of people. So in fact, when you have so many people, you expect the work to be done. So of course, there probably is a mistake in the way the work is being done by that particular department. So that is one big area of improvement. Yes, of course. For the efficiency, any suggestions are welcome. You're a VIT student, so I'm sure you'd like to advise the students that it would be a great opportunity to actually visit the library. So could you just let our listeners know
that what it takes to be in the library? Well, I know like all my friends and fellow students in VIT, we have time to spend on movies, games, going out with our friends, but I think we have a superb library in campus, and even that itself not many of us utilize. So I think every single one of us have to spend at least, let's say, 1 hour reading a book, or at least trying to visit the library and making that particular effort. Because in the end, our communication skills matter the most, our knowledge matter the most, and being aware of the current affairs, that's what's needed from every single one of us. And most of us don't do that, and we have to prioritize on that. And I think all of us are grown up enough to at least manage our time well and visit the library, spend our time, enhance our knowledge. And it's a great source of learning. And there's so many books, and once you start reading, I'm someone who's become an avid reader over the period of time. And when you start reading books, you really start thinking, well, I don't think I have enough time to finish all the books which I want to. So that's a great feeling, and I think every single one of us should have that feeling over a period of time. And everyone should start reading books, because there's nothing better than reading books, because the amount of time you spend on movies, 2.5 hours, or going out, a total of 5 hours in a day, you just spend 2 hours in your books. There's nothing better than that. So I recommend every single one of us to make that effort, set time in a schedule to just read a book or read the news. Yes, and many of us visit Chennai often, or they live in Chennai. So if you're in Chennai and it's right at the heart of the city, I'm sure it's kind of a necessity to actually go to the Anna Library, and especially as VIT students. And any other words you'd like to say, Mr. Rizwan? Yeah, just one last thing. In terms of location, this library is in Adyar, a mall like Express Avenue and Satyam Theatres are very close by. So these are the distractions for the people. But I think that shouldn't be an excuse for everyone, and we should make that effort to come to this amazing library, and hats off to our government. Yes, it's a well-connected place, so do visit that place, especially as students of VIT. Thank you so much for joining us today, Mr. Rizwan. It's a pleasure. Welcome. That was a pretty informative exchange. So everybody, especially the VITians, please use this resource well, which requires at least a whole day of spending. With this, we come to the end of part 1 of Chennai. We have plenty more places to visit. Mahabalipuram, the beach resorts, and plenty more. This was Travel Bonanza with your host Ashika. So stay tuned to VIT Community Radio 90.8. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது VIT பண்பலை 90.8. இது VIT பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன்னா உங்க தோழி அட்டானா. நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நான் பல பெண்களை பத்தி சொல்லியிருக்கேங்க. பல பெண்கள் நாட்டுக்காகவும் சமுதாயத்துக்காகவும் செயல்பட்டு வந்தாலும் அவங்க பல பேரோட முயற்சி ஒவ்வொரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மக்களை சார்ந்ததாவே இருக்கு. சரி, அடுத்த யாரையாவது புதுசா அடித்தர மக்களை போய் சேர்ற அளவுல தான் வேலைகளை செஞ்சுட்டு வர ஒரு பெண்ணை பத்தி சொல்லணும்னு தீவிரமா தேடிக்கிட்டு வந்தாங்க. அப்போதான் இந்த பெண்ணை பத்தி தெரிய வந்தது. இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா 101 ஆண்கள் இருந்தா 100 பெண்கள் தாங்க இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பல வளர்ந்த நாடுகள்லயும் சரி, வளர்ந்து வர நாடுகள்லயும் சரி, பெண்களோட எண்ணிக்கை கம்மியா தாங்க இருக்கு. இதுக்கு பல காரணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா ரொம்ப முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய காரணம் பிரசவத்து போது பல பெண்கள் இருக்கிறது. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா சுகாதாரம் இல்லாததாங்க. இந்த ஒரு நிலைய எப்படியாவது அழிக்கணும்னு யோசிச்சவங்க தான் நம்ம சுபைதா பாய். பெண்களின் ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாதவன்னு ஆணித்தனமா நம்புறாங்க.
வீட்டை விட்டு தாண்ட அனுமதிக்கப்படாத பழமை வாய்ந்த இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்தவங்க தான் சுபைதா பாய். அமெரிக்காலையும் இந்தியாலையும் இன்னைக்கு இவங்க பயங்கர பாப்புலர். அப்படி என்னதான் இவங்க செஞ்சிருக்காங்கன்னு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். ஜென்மனா ஹிந்தில பிறப்புன்னு அர்த்தம். பிரசவம் போது அம்மா குழந்தையோட உயிர்களை காப்பாத்துறதோட இல்லாம இன்ஃபெக்ஷன் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைய எல்லா பெண்களும் வாழணும்னு ஆசைப்பட்டவங்க சுபைதா பாய். உலக அளவுல வருஷத்துக்கு 10 லட்சம் அம்மாக்களும் பிறந்த குழந்தைகளும் இறந்து போறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல தெரிய வந்திருக்கு. இதுக்கு காரணம் பிரசவத்து போது சுகாதாரம் இல்லாததுன்னு அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்திருக்கு. இந்த கணக்கெடுப்புல இந்தியா பல வகையில முன்னேறி இருக்கு. 2020ல வளர்ந்த நாடா ஆயிடும்னு கனவுல இருக்கும். ஆனா விஞ்ஞானத்திலேயோ இல்ல பணத்திலேயோ முன்னேறணும்ங்கிறத விட முக்கியமானது நம்ம நாட்டு மக்கள் தாங்க. என்னதான் இப்போதைய நிலவரம் படி இந்தியாவுல இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு சொல்லிட முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடுத்த கணக்கெடுப்புல உலகத்திலேயே இந்தியாவில தான் பிரசவத்து போது தாய் சேய் இறப்பு விகிதம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிய வந்திருக்கு. இது தெரிஞ்ச உடனே நம்ம நாட்டுல சுபைதா பாய் போன்ற பல பேர் முயற்சியால இப்போது ஒவ்வொரு லட்சம் பிரசவங்களையும் ஏற்படுற இறப்பு விகிதம் 65% குறைஞ்சிருக்கு. 1990ல பாத்தீங்கன்னா 560 இருந்திருக்கு இந்த இறப்பு விகிதம். ஆனா அதுவே 2013ல 190 குறைஞ்சிருக்கு. என்னதான் பயங்கரமா இறப்பு விகிதம் குறைஞ்சிருந்தாலும் 50,000 பெண்கள் இன்னமும் பிரசவத்து போது இறந்து போறாங்க. இதுல முக்கியமா 17% பெண்கள் பிரசவத்து போது ஏற்படுற தொற்று நோய்களால தான் இறந்து போறாங்களாம். இந்த தொற்று நோய்களை தடுக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய வகையில எந்த தேவையும் இல்ல. பேசிக்கா அடிப்படையான சுகாதாரம் இருந்தாலே போதுங்க. சேவ் தி சில்ட்ரன்ங்கிற ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வெளியிட்டிருக்க ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் மேலான குழந்தைங்க இறந்து போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசவத்து போது நடக்கிற தாய் சேய் இறப்பு நம்ம இந்தியாவோட மக்கள் தொகைய ரொம்பவே பாதிக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் தொகையையும் குறிப்பா பெண்களோட எண்ணிக்கை மட்டும் இல்லைங்க, அடுத்த தலைமுறையையும் இது ரொம்ப பெருசா பாதிக்குது. இத பத்தி சுபைதா பாய் யோசிக்க காரணத்தை பாத்தீங்கன்னா அது சுபைதா பாயோட சொந்த அனுபவங்கள் தாங்க. சுபைதா பாய் சின்ன வயசுலயே அவங்க அம்மா, அவங்க உறவுக்கார பெண்கள்னு பலரும் பிரசவ காலங்கள்ல சரியான ஹெல்த் கேர் கிடைக்காம கஷ்டப்பட்டதை பார்த்திருக்காங்க. 2006ஆம் ஆண்டு சுபைதா பாயோட முதல் பையன் யாசின் பிறந்தப்ப அவங்களோட பிரசவ அனுபவம் ரொம்பவே வலி நிறைஞ்சதா இருந்துதான். ஆபரேஷன் ஆகியிருந்தது. பயங்கரமான இன்ஃபெக்ஷன். அதை மட்டும் அலட்சியப்படுத்தியிருந்தா அடுத்த குழந்தையே பிறக்க வாய்ப்பில்லைங்கிற நிலைமையில 2 மாசம் முழுமையா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்களாம் டாக்டர்ஸ். அதுல இருந்த எல்லாம் மீண்டு சுபைதா பாய் பழைய நிலைமைக்கு திரும்பவே கிட்டத்தட்ட 1 வருட காலம் ஆச்சு. இவங்களுடைய இந்த சொந்த அனுபவங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம். தடுக்கக்கூடிய நோய்களால எந்த பெண்ணும் பாதிக்கப்படக்கூடாது, இறக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க சுபைதா பாய். எல்லா பெண்களும் அவங்களுக்கான முழு வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான் ஐஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் விதை. ஐஸ் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சுபைதா பாயோட வாழ்க்கை பயணத்தை இப்ப உங்களுக்காக சொல்றேன். பொதுவா அந்த காலத்துல பெண் கல்விக்கு அவ்வளவு முக்கியத்துவம் நம்ம நாட்டுல இல்ல. திருமணமும் குடும்பத்துக்கு சேவை செய்யறதும் தான் பெண்களோட முக்கியமான வேலையா இருந்தது. டீனேஜ்லயே பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்க. ஆனா நம்ம சுபைதா பாய்க்கு +2 முடிச்சதும் மேல படிக்கணும்னு ஆசை. அவங்க குடும்பத்துல அதுக்கு முன்னாடி ஆணோ இல்ல பெண்ணோ யாருமே காலேஜ் பக்கமே போனது இல்லையா. இன்ஜினியர் ஆக போறேன்னு சுபைதா பாய் சொன்னதும் இவங்க ஏதோ ஜோக் அடிக்கிறாங்கன்னு நினைச்சு அவங்க அப்பா பயங்கரமா சிரிச்சாராம். படிக்க வைக்கிற அளவுக்கு அவருக்கு வசதியும் இல்ல. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அப்பாவை சம்மதிக்க வச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல சேர்ந்தாங்க சுபைதா. இவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்தோம் பெண் கல்வி பத்தின புரிதலும் அவசியமும் தெரிஞ்சும் கூட எந்த ஒரு பெண் குழந்தையும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்ல ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கோ படிக்கணும்னு நினைச்சா வித்தியாசமா தான் பாக்குறாங்க. இந்த மாதிரி பெண் கல்வி முக்கியம்னு தெரிஞ்ச இந்த காலத்திலேயே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க கொஞ்சம் அடம் பிடிச்சாதான் சேர்த்து விடுறாங்க. அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, ரொம்ப பெரிய போராட்டத்துக்கும் இடைஞ்சலுக்கும் நடுவுல தான் சுபைதா பாய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்க. அவங்களுக்கு விருப்பமான படிப்பை தேர்ந்தெடுத்ததால அவங்க ரொம்ப நல்லா படிச்சு அவங்க குடும்பத்தோட முதல் பட்டதாரியா ஆனாங்க சுபைதா பாய். ஆனா அதோட அவங்க கனவுகள் முடியல. அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா பட்டதாரியா ஆனதே அவங்க குடும்பத்துல ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. உடனே தான் ஆசைய சொன்னா அதுக்கு தடை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல இன்டர்நெட் மூலமா மேல படிக்கிறது தொடர்பா தேடி நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு ரகசியமா அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியா ஸ்வீடன் தலர்னா யூனிவர்சிட்டில முழு ஸ்காலர்ஷிப்ல
எம்டெக் படிக்கிறதுக்கான அட்மிஷன் லெட்டர் வந்தது. ஒப்புதல் லெட்டர் வந்ததும் தான் அம்மா அப்பா கிட்டயே சொன்னாங்களாம். இதெல்லாம் ஏமாத்து வேலை, நம்பாதன்னு மறுபடியும் அவங்க அப்பா மறுத்தாரு. ஆனா அதுக்கும் கஷ்டப்பட்டு சம்மதம் வாங்கி ஸ்வீடனுக்கு போய் வெற்றிகரமா படிச்சுட்டு வந்தாங்க சுபைதாபாய். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல கல்யாண பேச்சு வந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் தன் வாழ்க்கை என்னாகுமோன்னு ஒரே பயம் சுபைதாபாய்க்கு. பல குழப்பங்களும் கேள்விகளும் சுபைதாபாய் மனசுல. ஆனா அந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் விடையாவே வந்தாரு ஹபீப் அன்வர். இவர் தான் நம்ம சுபைதாபாய்க்கு கிடைச்ச பொக்கிஷம்ங்க. ஹபீப், நானும் படிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி உன் வாழ்க்கை வீணாக்க வேண்டாம், உன் விருப்பப்படி படிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம்னு முதலையே நம்பிக்கையா பேசியிருக்காரு. இன்னைக்கு ஐஸ் நிறுவனத்தோட இணை நிறுவனராகவும் ஆபரேஷன்ஸ் மற்றும் பினான்ஸ் துறையோட துணைத் தலைவராகவும் இருக்காரு. இவங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் MBA படிச்சு முடிச்சாங்க. வெளிநாட்டுல MBA படிச்சுட்டு இருந்தப்ப ஒரு ரிசர்ச்காக இந்தியா வந்திருந்தாங்க. சென்னையை சேர்ந்த ஒரு NGOட இணைஞ்சு சுபைதாபாய் அவங்களோட ஆய்வை தொடர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போதான் ராஜஸ்தான்ல ஒரு மருந்து வச்சு புல் வெட்டுற அரிவாள வச்சு பிரசவம் பாக்குறத பார்த்தாங்க. அத பார்த்த சுபைதாபாய்க்கு மிக பெரிய அதிர்ச்சி. பிரசவத்து போது பெண்களோட ஆரோக்கியம் பத்தின கேள்விகள் சுபைதாபாய்க்குள்ள அதிகமாச்சு. பிரசவத்துக்கு உபயோகிக்கிற கிட் எந்த அளவுக்கு கிளீனா இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க நம்ம சுபைதா. பிளாஸ்டிக் ஷீட், பிளேட், தரமில்லாத சோப்னு அவங்க கண்ணுல பட்ட பலதும் அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா அவங்களுக்கு கொடுத்தது. அப்பதான் சுகாதாரமான தரமான ஒரு பிரசவ கிட்ட நானே அசம்பிள் பண்ணினா என்னன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துதான். 2010 ஜென்மாக்கு வடிவம் கொடுத்தாங்க சுபைதா. ஜென்மாங்கிறது பிரசவத்து போது தேவையான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பர்த்திங் கிட். இதுல ஒரு ஆப்ரான், ஒரு ஷீட், ஒரு ஹேண்ட் சானிடைசர், ஒரு ஆன்டிசெப்டிக் சோப், ஒரு கார்ட் கிளிப், ஒரு சர்ஜிக்கல் பிளேட்னு 6 பொருட்கள் இருக்கு. இத சுபைதாபாயோட மகப்பேறு மருத்துவர் மூலமாவே பெங்களூர்ல டெஸ்ட் பண்ணினாங்க. குளோபல் சோசியல் வெஞ்சர் போட்டியில இந்த புதுமையான ஐடியா ஜெயிச்சுது. அடுத்த வருஷமே அசோகான்னு ஒரு சமூக அமைப்போட ஃபெலோஷிப்பும் கிடைச்சது சுபைதாபாய்க்கு. பிரசவத்து போது இன்ஃபெக்ஷனை தவிர்க்கிறதுல சுகாதாரமான பர்த்திங் கிட்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு உலக அளவுல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வென்டி கிரஹம் சுபைதாபாயோட இந்த ஜென்மாவோட தரத்தை பார்த்து பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவிலையும் அமெரிக்காலையும் பிரபலமா இருக்கிற ஐஸ் நிறுவனத்தோட CEO சுபைதாபாய் தாங்க. பெண்களுடைய உடல் நலம் சார்ந்த மலிவு விலை தயாரிப்புகளுக்கான நிறுவனமான இந்த வெற்றி கோட்டையை கட்டியதுல சுபைதாபாயோட உழைப்பு நம்ம எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்துதுங்க. இந்த ஜென்மா பர்திங் கிட்ட ஹெல்த் கேர் நிறுவனங்கள் மூலமாவும் NGOக்கள் மூலமாவும் விற்கவும் செய்யறாங்க, விநியோகமும் செய்யறாங்க. உலக சுகாதார நிறுவனத்தோட 6 முக்கிய சுகாதார விதிகளையும் பூர்த்தி செய்கிற தயாரிப்புங்கிற பெருமையும் வாங்கியிருக்கு இந்த ஜென்மா பர்திங் கிட். இத்தோட நம்ம சுபைதாபாயோட எண்ணங்களும் ஆசைகளும் முடியலங்க. பிரசவம், குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான இன்னும் நிறைய சுகாதார புதுமை கண்டுபிடிகளை அறிமுகப்படுத்துற திட்டமும் இருக்காம். பெண்களோட ஆரோக்கியமும் ஆயுளும் விலை மதிக்க முடியாததுங்க. அதை காப்பாத்துற சுபைதாபாயோட பயணத்துல பல நாடுகளுக்கு கொண்டு போகணும்ன்ற திட்டமும் இருக்காம். ஒரு தனி மனுஷியா சுபைதாவால இது எல்லாத்தையும் சாதிச்சிருக்க முடியாது. சுபைதாவுக்கு யாசின், அஷான், ஆயமான்னு 3 குழந்தைங்க. குழந்தை வளர்ப்பு ஒவ்வொரு பெண்ணுக்கும் மிகப்பெரிய சவால்ங்க. குறிப்பா பெண் தொழில் முனைவோர் பலருக்கு குழந்தை பிறப்பு, அதை தொடர்ந்த வாழ்க்கைங்கிறது போராட்டம் நிறைஞ்ச சவாலாவே இருக்கு. சுபைதாபாயோட பிசினஸ், குழந்தைங்களை வளர்க்கறதுன்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க கணவர் தாங்க. வீட்டையும் வேலையும் பேலன்ஸ் பண்ண நினைக்கிற பெண்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். வேகமாவும் விவேகமாவும் முடிவுகளை எடுக்கணும். உங்களோட கனவுகள் என்ன, அதுக்கு உங்க கணவரால எந்த அளவுக்கு உதவ முடியும்னு அவரோட உட்கார்ந்து பேசி முடிவெடுத்தா அடைய ஆசைப்படுறத ரொம்ப சுலபமாவும் சீக்கிரமாவும் சாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. முடியும்னு நினைச்சா எதையுமே இந்த உலகத்துல ஒரு பெண்ணால சாதிக்க முடியும்னு நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க. இந்த அகண்ட உலகத்துல வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். நம்ம ஆசைகளையும் லட்சியங்களையும் தேடி என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னா வெற்றி நிச்சயம். உங்கள பல பேர் சாதனையாளர்களா வருவீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு புதுமை பெண்ணோட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுவது உங்க அட்டானா. இது VIT பண்பலை 90.8. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ VIT பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க.
குட்டீஸ், இது விஐடி பண்பலை 90.8. விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலியில் கதை கேளு கதை கேளு. சின்ன கதை சொல்லி பெரிய கருத்தை சொல்ல வந்திருக்கோம். நான் உங்கள் லீஷு. ஒரு ரயில் ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தது. அப்போ ரயில் ஜன்னல் வழியா காத்து குபு குபுன்னு வீசிட்டு இருந்தது. அந்த ரயில் பெட்டிக்குள்ள இருந்த எல்லாரும் ஜில்லுன்னு வர காத்த நல்லா அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பெட்டில ஜன்னல் ஓரமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தர் சந்தோஷத்துல தன்னோட கைய ஜன்னலுக்கு வெளியே நீட்டி அசைச்சு அசைச்சு விளையாடிட்டு இருந்தாரு. அப்போ அவர் கையில இருந்த விலை அதிகம் உள்ள கை கடிகாரம் சட்டுன்னு கீழே விழுந்துடுச்சு. உடனே பதறி போய் அந்த ஆளு என்னோட கை கடிகாரம் கீழே விழுந்துடுச்சேன்னு சத்தமா கத்தினாரு. அவர் கத்தினத கேட்டு எல்லாரும் பதற்றத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தாங்க. சிலர் ஜன்னல் வழியா கை கடிகாரம் தெரியுதான்னு பார்த்தாங்க. சிலர் எமர்ஜென்சி செயினை பிடிச்சு இழுத்து ரயில நிறுத்த சொன்னாங்க. இதே மாதிரி அந்த பெட்டியில இருந்த எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது ஒருத்தர் மட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம கூலா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. இத பார்த்த மத்தவங்க, நம்ம எல்லாரும் இவ்ளோ பதற்றத்தோட இருக்கோம், ஆனா இவர் மட்டும் கொஞ்சம் கூட கவலை இல்லாம இப்படி இருக்காரேன்னு அவரை பார்த்து கடுப்பா இருந்தாங்க. இதுக்குள்ள அடுத்த ரயில் நிலையம் வந்தது. எல்லாரும் இறங்கி போய் அதிகாரி கிட்ட டென்ஷனா நடந்தத சொன்னாங்க. ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. அந்த நேரத்துல கூலா இருந்தவரு அந்த அதிகாரி கிட்ட போய், இங்க இருந்து 20 கம்பங்கள் பின்னாடிதான் இவரோட கை கடிகாரம் விழுந்தது, அதை கண்டுபிடிச்சு இவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அந்த கூலா இருந்தவரு தான் ராஜாஜி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஏதாவது பிரச்சனைனா டென்ஷன்ல யோசிக்காம பொறுமையா யோசிச்சு செயல்படணும். இதே மாதிரி இன்னொரு கதையோடையும் கருத்தோடையும் அடுத்த கதை கேளு நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லீஷு. பாய் குட்டீஸ். வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார், சலாம் அண்ட் வந்தனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஐடி பண்பலை 90.8. இது விஐடி பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. உங்க எல்லோரையும் புதுமை பெண்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்க அட்டானா. இந்த நிகழ்ச்சியில எவ்வளோ கடினமான சூழ்நிலையும் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதுல அவங்க பயணத்தை தொடர்ந்து அதுல வெற்றியும் அடைந்த பெண்களை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பெண்களுக்கு பொதுவாவே போராடுற குணம் அதிகம்ங்க. அதுலயும் தான் குடும்பத்துக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்துட்டா போதும், அவங்களுக்குள்ள இருக்க தைரியமும் ஆற்றலும் சுனாமி மாதிரி சீறிக்கிட்டு வருங்க. இன்னைக்கு நான் சொல்ல போற பெண்மணியும் அப்படிதாங்க. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை அமைச்சுக்க அவங்க போராடாத நாளே இல்லையாம். ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்கன்னு நம்புறவங்க தான் நம்ம தீபா ஆத்ரேயா. தீபா ஆத்ரேயா உரிமையாளர், ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்னு அடையாளம் சொல்லுது இவங்க விசிட்டிங் கார்டு. அந்த அடையாளத்தை பிடிக்க தீபா ஆத்ரேயா கடந்து வந்த கரடு முரடான பாதையை பத்தி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இவங்க கடந்து வந்த பாதையை கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு முழு நீள குடும்ப படம் கேட்ட மாதிரி உணர்வீங்க. நம்ம தீபா ஆத்ரேயாவோட அப்பா வக்கீல், அம்மாவோ ஃபேஷன் டிசைனர். இவங்க கூட பிறந்தவங்க 2 அண்ணன்களாம். இவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பமாம். அண்ணங்க 2 பேரும் அப்படி படிப்பாங்களாம், சரியான படிப்பாளிங்களாம். ஆனா நம்ம தீபாவோ ஏதோ சுமாரா தான் படிப்பாங்களாம். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா மார்க்ஸும் வாங்க மாட்டாங்களாம். அண்ணங்க 2 பேரை கம்பேர் பண்ணா நம்ம தீபாவை ஸ்கூல்ல யாருக்குமே தெரியாதாம். பிறந்ததுல இருந்தே தீபா பயங்கர குண்டாம். அதனால இவங்களை எல்லாரும் குட்டியானன்னு தான் கிண்டலா கூப்பிடுவாங்களாம். இதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா தாழ்வு மனப்பான்மை அதிகமாச்சாம் நம்ம தீபாவுக்கு. பள்ளி பருவம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். இந்த உலகத்துடைய கொடூரத்தையும் கூடவே அழகையும் காட்டுங்க. அழகான தருணங்கள் நினைவுகளாகவும் கொடுமையான தருணங்கள் படிக்கல்லாவும் எடுத்துக்கிட்டோம்னா பள்ளி பருவத்தை விட ஆசான் வேற எதுவுமே இருக்க முடியாதுங்க.
நம்ம தீபா 8வது படிக்கும்போது ஸ்கூல்ல நடந்த ஒரு மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம் அவங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டுருச்சு. அது வரைக்கும் எல்லாரோட கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகிக்கிட்டு இருந்த நம்ம தீபா அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் முன்னிலை வகிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சொந்த முயற்சியில தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸையும் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க, காலேஜ்லயும் லீடராவும் பிரசிடென்டாவும் இருந்திருக்காங்க நம்ம தீபா ஆத்ரேயா. BA எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு MBA சேர்ந்தப்பதான் அரவிந்த சந்திச்சிருக்காங்க. நல்ல நண்பர்களா தொடங்கின இவங்க நட்பு நாளடைவுல காதலா மாறிச்சு. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. ஆனா தீபா வீட்டுல ஒத்துக்கல. 10 நாள் தீபாவை பூட்டியே வச்சுட்டாங்களாம். ஆனா 11வது நாள் MBAவுக்கான ஃபைனல் சப்மிஷனுக்காக தீபா வெளியில வர வேண்டிய சூழ்நிலை. அதுக்கு முந்த நாள் ராத்திரி தூக்கம் வரலேன்னு 3 தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாங்களாம். அந்த மயக்கம் அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்கு. ஆனா அத அலட்சியப்படுத்திட்டு மவுண்ட் ரோட்ல உள்ள காலேஜ்க்கு 2 வீலர் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. தூக்க கலக்கத்துல வண்டி ஓட்டுனதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். மூக்குல ஒரு நரம்பு கூட கட்டாயிடுச்சு. பிழைக்கிறதே கஷ்டம்ங்கிற நிலையில 13 நாள் ICUல வச்சிருந்தாங்களாம். கண் விழிச்சதும் அவங்க சொன்ன முதல் வார்த்தை அரவிந்த். அதை கேட்டதும் தீபாவோட அம்மாவும் அப்பாவும் உடனே அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. தீபா நல்லாகி எழுந்து வந்ததுக்கு அப்புறம் என்னங்க டும் 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 தான். கல்யாணம் ஆகிய 9 மாசத்துல 28 நாள்ல முதல் குழந்தை பிறந்தது. MBA படிக்கும் போதே தீபா ஒரு பெரிய கம்பெனில நல்ல வேலையில இருந்தாங்க. குழந்தை பிறந்ததும் வேலையை விட வேண்டிய கட்டாயம். 2 பேர் வீட்ல இருந்தும் குழந்தைய பாத்துக்க எந்த உதவியுமே எதிர்பார்க்கல அவங்க. வேலையை விட்டதுனால வருமானம் போச்சு. குடும்பத்தையும் சமாளிக்கணும், குழந்தையையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ற வேலையை செய்யலாம்னு தோணுச்சாம். 13 வருஷத்துக்கு முன்னாடியே தீபா கோ கிரீன்னு ஒரு கான்செப்ட அறிமுகப்படுத்தினாங்களாம். செடிகளையும் மரக்கன்றுகளையும் கொடுக்கறது தாங்க இந்த கோ கிரீன் கான்செப்ட். அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சுதாம். அதோட தொடர்ச்சியா குழந்தைகளுக்கான சம்மர் கேம்பும் பண்ணினாங்களாம். அதுல ஒரு பகுதியா அவங்களுக்கான ஷார்ட் பிலிம் தயாரிப்பு பத்தின வகுப்புகளையும் எடுக்கிற ஐடியா வந்துதாம். ஆசைகளும் ஐடியாக்களும் இருந்ததே தவிர அதுக்கான இடவசதியோ பொருளாதாரமோ இல்ல. ஏதோ ஒரு நம்பிக்கையில சேவரா ஹோட்டல் அதிபர் நீனா ரெட்டி கிட்ட போய் அவங்க ஐடியாவை சொல்லி இலவசமா இடம் தர முடியுமான்னு கேட்டாங்களாம். அவங்களும் உன் கண்ணுல ஏதோ ஒரு வெறி தெரியுதுன்னு சொல்லி இடம் கொடுத்து உதவினாங்களாம். வேற ஒரு நிறுவனம் கேமரா உள்ளிட்ட கருவிகளை வாடகை இல்லாம கொடுத்தாங்களாம். ஸ்கூல் ஆஃப் சக்சஸ் ஆரம்பிச்சாங்க தீபா. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது. ஒரு நல்ல நிலைமையில வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்தப்பதான் அந்த சோதனை காலம் அவங்க வாழ்க்கையில அடி எடுத்து வச்சுது. உயிருக்கும் மேலா நம்பின அவங்க கணவர் அரவிந்தோட நண்பர் பிசினஸ்ல அவரை ஏமாத்திட்டாராம். கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் நஷ்டம். அத்தனை நாள் பார்த்து பார்த்து கட்டின அவங்க சாம்ராஜ்யமே சரிஞ்ச மாதிரி இருந்துதான். நினைச்சு பார்க்க முடியாத அளவுல நஷ்டம் ஏற்பட்ட அதிர்ச்சியில தீபாவாலையும் அவங்க பிசினஸ்ல கவனம் செலுத்த முடியல. வேற ஏதாவது வேலை பார்க்கலாம்னா எல்லாமே நைட் ஷிஃப்ட் வேலையாதான் கிடைச்சுதாம். ஆனா அரவிந்துக்கு விருப்பம் இல்லையாம். இந்த நிலைமையில 2வதா பெண் குழந்தை பிறந்தது நம்ம தீபாவுக்கு. குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுத்தே ஆகணும்னு தீவிரமா இருந்தாங்க. அதனால பாரிஸ் கார்னர்ல இருந்து ஹோல்சேல்ல பலூன் வாங்கி வந்து அதுல பாசிட்டிவான மெசேஜ பிரிண்ட் பண்ணி பெசன் நகர் பீச் ஓரமா தீபாவே வித்தாங்களாம். ஒரு பலூன் 10 ரூபாய்னு வித்ததுல ஒரு நாளைக்கு 800 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சுது. கடகடன்னு மறுபடியும் பிசினஸ்ல எழுந்து நின்னாங்க நம்ம தீபா. கையில கொஞ்சம் காசு சேர்ந்ததும் பழைய பிசினஸையே திரும்ப தொடர ஆரம்பிச்சாங்க. 2011ஆம் ஆண்டு ஜூன் மாசம் அவங்களோட எல்லா கடனையும் முழுக்க அடைச்சிட்டு நிம்மதியான வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இனி எந்த கஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா மூச்சு விட்ட டைம்ங்க அது. மறுபடியும் ஒரே வாரத்துல நடந்த அந்த பயங்கரம் அவங்க வாழ்க்கை கசக்கி போட்டுருச்சு. குழந்தைங்க 2 பேரையும் வீட்டுல விட்டுட்டு தீபாவும் கணவர் அரவிந்தும் ஒரு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளியூர் போயிட்டு சென்னை திரும்பிட்டு இருந்தாங்க. அதிகாலை ஒரு 5 மணி இருக்குமாம். வேலூர் பக்கம் நாட்ராம்பள்ளியில கிராஸ் பண்றப்போ எதிர்ல வந்த லாரி மோதினதுல பயங்கரமான ஆக்சிடென்ட். லாரியோட டீசல் டேங்க்ல இருந்து டீசல் வழிஞ்சு தீபா மேல ஊத்த ஆரம்பிச்சிருச்சாம். கடவுளே, தயவு செஞ்சு வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன உயிரோட வை, என் குழந்தைங்களை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். கேட்டீங்களா நேர்களே? தனக்கு என்னதான் கஷ்டம் வந்தாலும் தாய் தன் பிள்ளைங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பான்னு சொல்லுவோமே, அது உண்மைதாங்க.
நல்ல வேளை அவங்க கணவர் அரவிந்துக்கு எந்த அடியும் படல. அவர் தான் நம்ம தீபாவை சிஎம்சி மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சைக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர்ல வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்களாம். அப்போ அவங்க பையன் ஆர்யூனுக்கு 9 வயசாம். படுத்த படுக்கையில இருந்தபடியே அவங்க பையனை கிச்சனுக்கு அனுப்பி சமைக்க கத்து கொடுத்தாங்களாம். அவங்க வேலைகளை அவங்களாவே பண்ணிக்கிற மாதிரி பழக்கி விட்டுட்டாங்களாம். அவங்க கணவர் அரவிந்தும் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாராம். அவங்க எப்படியும் எழுந்து நடப்பாங்கன்ற நம்பிக்கையில ஒரு நாள் எழுந்தாங்களாம். உயிரோட வச்சா 4 பேருக்கு நல்லது செய்யறதா கடவுள்கிட்ட அவங்க கொடுத்த வாக்குறுதிய நிறைவேற்றுற மாதிரி அவங்க ஸ்கூல் ஆஃப் சக்சஸ்ல நிறைய நல்ல விஷயங்களை அறிமுகப்படுத்தினாங்களாம். இன்னைக்கு எந்த ஸ்கூல்லயுமே குழந்தைங்களுக்கு லீடர்ஷிப் குணங்களை கத்து கொடுக்கறது இல்ல. அவங்க ஸ்கூல்ல அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்களாம். ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவம் கொண்டவங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏத்தபடி அவங்களுக்கு எதிரில நிக்கிற சவால்களை சந்திக்கிற மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கிறதான்றதுதான் கேள்வி. அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான தீர்க்கமான முடிவை எடுக்க அவங்களுக்கு லீடர்ஷிப் குணம் ரொம்ப அவசியம்ங்க. அது மூலமா அவங்களோட எதிர்காலத்தை வெற்றிகரமா மாத்திக்க முடியும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க நம்ம ஸ்கூல் ஆஃப் சக்சஸோட வேலையாம். இதுவரை ஆயிரக்கணக்கான குழந்தைங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை உண்டு பண்ணிருக்காங்க நம்ம தீபா. எதிர்கால தலைமுறை நல்ல மனிதர்களா உருவாக்குறதுல அவங்களால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பை கொடுத்திருக்காங்க நம்ம தீபா. குழந்தைங்களுக்கான என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி போற பெண்கள் தீபாவோட கதையை தெரிஞ்சுக்கிட்டாவது வெளியே வாங்க. உங்களை நீங்க நம்பலனா வேற யாரு நம்புவாங்க? உங்க திறமை எதுவானாலும் அதுல நம்பிக்கை வைங்க. அப்புறம் அத உலகமும் நம்பும். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு சாதனையாளர் இருக்காங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அழகான மாற்றங்கள் ஏற்படும். என்ன நேர்களே, நம்ம தீபா ஆத்ரேயாவோட வாழ்க்கை உங்க எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய உற்சாகத்தை தந்திருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? அப்போ விஐடி பண்பலை 90.8 கேட்டுக்கிட்டே இருங்க. Exchange of ideas. Caste system was created to bring people with the same ideology and trade together. Do you think government is making enough efforts to ensure peace in the country? I think calling something marriage like gay marriage does not make it marriage. It turns a moral wrong into civil rights. Hello guys, you are listening to Exchange of Ideas on Vit Community Radio 90.8 FM. Here, me, Trisha, Uttara, Nicole and Raj, all of us are going to discuss about how tradition hamper progress. So coming to Raj, what do you feel? How do tradition hamper progress? Thank you, Anmol. I think tradition is a belief or behavior passed down within a group or society with symbolic meaning or specific significance with origin in the past. It is a handing down of statements, belief, legend, customs to generation. I think tradition is used to decide the correct display of an art. It is usually contrasted with the goal of modernity and should not differentiate it from the customs, laws, norms, rules and like similar concept. I don't see culture destroying our society. It's nice to cling on to something we belong from. One assumption that the motion seems to make is that a tradition hampers progress and tradition is an enemy to progress. And we don't need traditions, but I think this is completely false. Nowadays, I feel traditions play a major role in hampering progress. At the same time, there are some ways in which they help the people as well, clinging on to their beliefs. So, Uttara, what do you think? How do tradition hamper progress? I feel change is the only constant in this world, and the world is moving forward every minute, and we as humans need to adapt to survive. I feel old ideologies need to step back to pave a path for new thoughts and progress. And traditions are abundant in our country, and some of them do hamper progress. Women especially have been victims to many deep-rooted traditions. Practices like female infanticide, honor killings have affected countless women over many generations. And even fields like medicine, education and science have found traditions to be major obstacles. Only if this ends, I feel we can have development in this world. Guys, what do you think? Why do traditions need to be eradicated? Tradition can sometimes hamper progress by not allowing people to do things in new ways. Traditions are there for a reason, but people often hang on to the tradition even when the reason for it is gone and the tradition is not needed any longer.
In some cases, people just get comfortable with with the way things are and become afraid of change. Whereas in other cases, especially with religious traditions, people consider tradition the right way to do things, and breaking from tradition is wrong or bad. Coming to Uttara and Nicole, guys, what do you think? How do the practices which are still prevalent in India affecting the country? One brutal tradition that I strongly condemn is female infanticide. That is the killing of a girl child, and this tradition is still prevalent in India. According to a UN report, India has lost 3 million precious girl children to female infanticide in 2012. This fact is shocking and sad. So these are the kind of traditions that we need to create an awareness about and eradicate for the society to progress as a whole, men and women. Abortions are not practiced in any religion because people wanted them to form a bond with the child, value the life of an unborn child. If you go to see, it's people's mindsets that have led to this and not traditions. So no religious activities agrees with the killing of a child. If you see, it's society that we worship goddesses, female goddesses, even Jhansi Ki Rani, Jijabai, Mother Shivaji. We respect the work done by them and look up to them. Guys, I feel nowadays in the newspaper, social media, like Facebook, WhatsApp, Twitter, it is usually flooded with loads of things which include how do traditions hamper progress. So I would just ask you on general, Trisha, have you read about traditions hampering progress recently? Yes. One major incident that caught my eye recently is honor killing. Honor killing, which is typically the result of two young people marrying without the consent of their families and often across caste barriers, hence bringing dishonor to the family, is widespread in India among all ethnic groups and religions. Why is it wrong for two people of age who are in love with each other to marry and have a family? The root cause of this is the caste system, which has been a tradition for ages. Caste system has created an ugly social evil which is known as untouchability. Due to the caste stratification, the members of untouchable caste remain in the lower place of social hierarchy and are oppressed and depressed. As you said, honor killing, it is a homicide of a family member who is refusing to enter into an arranged marriage or the relationship is disapproved by the family. It is seen as a dishonor and a punishment by the family. Whereas this is a mindset of the people and it's not a form of tradition. Also, the second point you brought about caste system. Caste system was created to bring people with the same ideology and trade together. This creates like peace and harmony. Culture creates a sense of bonding and creates people and brings them in a positive manner. Many practices which are still prevalent in the country and which include honor killings, caste system and sati, which was prevalent in the past. These were one of the worst practices according to me. Now let me just give you a brief introduction on what sati exactly was and a history. So a famous woman in Hindu literature titled Sati was Savitri. When Savitri's husband Satyavan died, the Lord of Death, Yama, arrived to take his soul. Savitri begged Yama to restore Satyavan and take her life instead, which he could not do. So Savitri followed Yama a long way. In order to give Savitri a boon, Lord Yama had no choice but to restore Satyavan to life, and so Savitri gained her husband back. Before continuing further, let us take a small break. Stay tuned to us. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. Exchange of Ideas. Hey Mintu, do you know anything about waste sorting? Now, is that any of your new eco-conservation ideas? Exactly, you know me so well. Yeah. Tell me, what is it? Actually, this is very simple. Just sort waste into biodegradable and non-biodegradable waste bins, and this way you can do some waste management. That sounds cool. Go green! Exchange of Ideas. Welcome back. You're listening to Exchange of Ideas on VIT Community Radio 90.8 FM. So far, we have discussed on the topic, do traditions hamper progress? And we have discussed the topics on that were female infanticide, sati, and how do traditions need to be eradicated and how do they hamper progress? So Raj, I would like to ask you, do you think government is making enough efforts to ensure peace in the country? I think every culture creates its own tradition. It should demonstrate necessity.
it gives us a sense of belonging, bring people together in a positive manner. Also, it's written that in holy books, by reading the books, it creates a peace and harmony in surrounding area and spreads a positive era. This is our Indian tradition. As you asked about the government are also giving opportunity to the girl child, which helps them to study in a city. They are giving free passes to the girl child, which helps them to come out of the village area and showcase themselves in a city. Also, many Indian political leaders represent the Indian culture by wearing the Indian traditional dress in their foreign visit. One news that's taking over the world is gay marriage, which has been recently legalized in US. Raj, what do you think? I think calling something marriage like gay marriage does not make it marriage. Marriage has its own convent between a man and a woman, which is by its nature's order. It violates natural law. It turns a moral wrong into civil rights. You might have heard that a forefather also rejected the concept of gay marriage because they know that two men can't continue the further generation. It always denies a child either a father or a mother. We are who we are. Sexuality is not something you choose, nor is it something that anyone should be made to feel ashamed of. Gay couples have the right to get married because they are who they are and there is nothing wrong with that at all. I firmly believe that we are all equal and that everyone should be treated the same. Gay marriage is an acknowledgement of equality. Two people should be able to formalize their relationship regardless of whether they are both men, both women, or one of each. Gay marriage should not be considered as a taboo because they actually contribute to the society. For example, most gay couples end up adopting underprivileged and orphaned children. This should be considered as a great service to the society, so instead of shunning from the institution of gay marriage, we must embrace it. In India, which is known as a land of diverse religions, diverse castes, and different thinkings, I feel festivals are an integral part of all religions. What are the pros and cons, according to you guys? Festivals are a major part of all religions, but they do have their demerit. Diwali, for instance, one of the most widely celebrated festivals in India, causes a lot of air pollution and fire accidents due to crackers. And people end up spending way too much on festivals these days, and they are becoming more and more commercialized every year. Festivals need to be celebrated in such a way that it does not harm our surroundings. And traditions like animal sacrifice, self-mutilation, bull taming during festivals are on full swing in most rural regions and in India. We need to come together and take initiative to ban such dangerous and brutal practices during festivals that can cause loss of life. Yes, I do agree, Uttara, that bursting of crackers causes pollution, but it is one day in the entire year that brings people together with a positive manner, share good cheer, and have a stronger bond between them. What about the machines in industries which also cause pollution and the cars on the road which result to the pollution in the environment? What about them? That is a valid point. What about good parts of traditions that have been passed on? Some good traditions are like women wear jasmine flowers on the head, which gives good aroma and smell. Also, earrings, bangles, and anklets on the leg are good for acupressure. Another good tradition that's been passed on is Ayurvedic medicine. Yeah, also in our Indian tradition, we used to greet each other by joining hands. There is a scientific reason behind joining palms. We join palms, it gives pressure on eyes, ear, and brain, which helps to remember the person to whom we are greeting. So now concluding, summing up to what everybody had their views on, do traditions hamper progress? Let me just give you a brief feel of what I feel about this topic. I like traditions. I like annual traditions put on by towns and communities such as festivals and parades. These type of traditions bring people together in a positive manner that can be cheered about. But on the contrary, I feel people use the excuse of tradition too often to justify doing things or not doing things based upon the way we have behaved. I don't like doing things simply for the sake of tradition. I don't like doing things just because it complies with somebody else's idea. I find it good when people find new ways to do old things. I would like to thank the entire team of IEEE PCS, IEEE Professional Communication Society, VIT Student Chapter, for coming and taking the precious time and debating on this topic of how tradition hamper progress. Exchange of ideas. This is VIT Community Radio 90.8. For further shows on exchange of ideas, keep listening to VIT Community Radio 90.8 FM.
தமிழ்ச்சுடர், வாழ்வும் இலக்கியமும் சங்கமிக்கும் ஒளி ஓவியம் உங்கள் விஐடி பண்பலை 90.8. மகிழ்ச்சி நிறைந்த அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளால் உங்கள் மனங்களை கவர்ந்த இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 9 மணிக்கு 90